நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் எதுவும் புரியாது. அதுல இதுவே புரியல எனக்கு. இதுவே புரியல. மட்டக்களப்பு பொண்ணு பிள்ளைகளை லவ் பண்ணா நல்லா இருக்கும் என்னவோ சொல்றாங்க. லவ் பண்ணி பாருங்க, உண்மையா இருப்பாங்க. உண்மையான காதல்லாம் சொல்லு, உயிரை கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு மட்டக்களப்பு மட்டக்களப்பு கொட்டக்கடிப்புன்ட்டு. வணக்கம் மக்களே. கோயில் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. As you can see, I am not dead. வந்திருக்கேன் திரும்ப. Krishna is back. I am coming. I am coming. What? போய் மண்ணன கேளு, நானே பண்ணிட்டோம். கம்மிங்கா என்னது? பொண்ணுங்க குடிக்கிறாங்களா? சோ மக்களே, ஐயோ சாரி, தவறுதலா நடந்துருச்சு. ஐயோ, உங்க சிரிப்பு இல்லாம போன எபிசோடு வந்து ஓடவே இல்ல. யாரு எங்க சிரிப்பு தான். இரு முதலையா இரு சோப்பா ஆரம்பமே பிரெயின் டிரான்ஸ்ஃபர். சரியா? எந்த ஆங்கிள்லயும் ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ சரியா? என்ன தாத்தா செத்த அஞ்சலிக்கு நான் போன மாதிரி தெரியுது. உன் கசின் அஞ்சலியோட ஜாலியா கசின் இது வந்து ஹெம்டன் மகன்ல வரா மாதிரி தாத்தா செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்படியான ஒரு நிகழ்வு தான். ஆனா என்ன விஷயம்னா, லைக் இப்ப அந்த தாத்தா வந்து ரொம்ப நாள் இழுத்திருந்து அப்படி சாவணும்னு வெயிட் பண்ணி எல்லாரும் சாகல, சரியா? ஆனா அவரோட ஃபியூனரல் வந்து எங்க எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க 4 பேர் கசின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஒரே வாட்டியா நாங்க 4 பேருமே ஒரு இடத்துல இருந்ததே கிடையாது. வேற வேற காம்பினேஷன்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். நானும் எங்க அக்காவும் தங்கச்சியும் மீட் பண்ணிருக்கோம். நானும் எங்க அக்காவும் மச்சானும் மீட் பண்ணிருக்கோம். கௌதம் மீட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நானும் அவங்க 3 பேரே மீட் பண்ணிருக்காங்க, நான் இல்லாம. இப்படி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல மீட் பண்ணிருக்கோமே ஒழிய நாங்க 4 பேரா மீட் பண்ணதே கிடையாது. ப்ராபபிலிட்டி இப்பதான் அந்த 1 2 3 3 2 4 அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த 1 2 3 4ங்கிறது 4 இந்த வாட்டி தான் அமைஞ்சிச்சு. பிளஸ் என்ன விஷயம்னா, எங்க தாத்தா வந்து ரொம்ப ஃபன்னான ஆளு, சரியா? அவரு ஆப்வியஸ்லி புயோன்றல்னா வந்து எல்லாரும் அழுவ வந்த நான்லாம் குளிக்குள்ள விழுந்துலாம் அழுதேன். அப்படியா? லிட்டரலா குளிக்குள்ள விழுந்துலாம் அழுதேன். விரும்பாண்டி இவரு. ஆமா ஆமா, ஏதோ அந்த 6 அடி குளிக்குள்ளியா? ஆமா, குளி தோண்டி வச்சுட்டாங்க உள்ள. சரக்கு போட்டுருந்தேன். தாத்தா மேல விழுந்தியா? இல்லடா, சரக்கு ஒவ்வொருக்கே கேளுங்கடா. தாத்தா மேல விழுந்தியா? இல்ல நம்பர் 1 சரக்கு போட்டிருக்கேன். இல்ல நம்பர் 2 கன்ஃபார்ம் சரக்கு போட்டிருக்கேன். இல்லடா டேய், ஒரு நிமிஷம். அவனுக்கு இதுதான்டா வேலை, சரியா? சரக்கு போட்டு குளிக்குள்ள விழுறதா? இல்ல, சும்மாவே குளிக்குள்ள விழுவான். அன்னைக்கு கிர்கிஸ்தான்ல இருந்து போயிட்டு வந்துட்டான், அவன் படிப்பே முடிச்சிட்டான், சரியா? அப்ப வந்து என்கிட்ட சொல்றான், பேபி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு மேன்ஹோல்ல விழுந்துட்டேன். எப்படி இது ஃபிட் ஆச்சு? எவ்வளவு பெரிய மேன்ஹோல் அது? அது வந்து முட்டி வரைக்கும் தான் போயிருக்காது. நான்லாம் ஃபிட் ஆயிருக்கேன்னா அது மேன்ஹோல்ல டீம் ஹோல். பாடி ஷேமிங் மச். எனக்கு நானே பண்ணிக்கிறேன். ஏன்னா போனா ஊருக்கு போனா எல்லாரும் அதான் பண்றாங்க. இது இவ்வளவு பெருசாயிட்டீங்க பூரிப்பு. சரியா? கமிங் பேக் டு மேன்ஹோலா, குழிக்குள்ள விழுந்ததா? என்ன கதை வேணும் உங்களுக்கு? குழிக்குள்ள விழுந்து சரக்கு போட்டு இல்ல, சரி, மேன்ஹோல் கதையை சொல்லிடுறேன். அது மேன்ஹோல் வந்து அதுக்கு மூடி போட்டுதான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், தான் சொல்ல போறேன். அப்புறம் கேக்குறேன். அது சரி, ஓகே. சரி, இப்ப மேன்ஹோல் கதை வேணான்னு சொல்ல. இல்ல சரி, அது மேன்ஹோல் வந்து மூடி தாண்டா இருந்துச்சு. அதனால சாதாரணமா அதுக்கு மேல காலை வச்சேன். சரி மாதிரி கீழே இருக்கேன். இப்படி கவுந்துருச்சா? இப்படி கவுந்துருச்சு. அந்த ஸ்லைடு டோர் மாதிரி நீ இப்படி போய் அப்படி விழுந்திருக்க. அந்த மாதிரி ஸ்லைட் ஆயிருச்சு.
எனக்கு என்ன தெரியுமாடா அதுல கடுப்பான விஷயம், இப்ப நம்ம வந்து இப்படி ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம், பக்கத்துல ஒரு மேன் ஹோல் இருக்கு, திடீர்னு ஒருத்தர் உள்ள உள்ளாரு, என்ன செய்வோம்? கை கொடுங்க எழுந்திருக்க, நம்ம பதறுவோம்ல. பக்கத்துல இருக்கு 2 கிர்கிஸ் பசங்கடா, ஸ்லோ கடிச்சிட்டு போனானுங்களா, ஸ்லோ மோஷன்ல டர்ன் பண்ணி என்னைய பார்த்தானுங்கடா. நானும் அவனுங்களை இப்படி கீழே இருந்து பாக்குறேன்டா மேல, அவனுங்க 2 செகண்ட் இப்படி பாத்துட்டுல அப்படியே போயிட்டானுங்கடா. அவளை யோசிச்சிருப்பானுங்க, நம்மளால தூக்க முடியுமா? முடியாது. இல்லடா, நல்ல வெயிட்ட ஜெய்ஜாண்டிக்கான பசங்கடா. டே, அவனுங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ற குணமே இல்லடா. அது சரியா பாத்துட்டுல அப்படியே போயிட்டானுங்கடா. சிரிச்சிருந்தா கூட எனக்கு வந்து மனசாரி இருக்கு. ஓகே, நம்மள பார்த்து சிரிக்கிறானுங்க நினைச்சிருப்பேன். 2 செகண்ட் குறுகுறு பார்த்துட்டு அப்படியே போயிட்டானுங்கடா. ஆமாடா, சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன வெளியே இப்படியே வந்து அப்படி போயிட்டாங்க. அப்புறம் கமிங் பேக் டு குழிக்குள்ள விழுந்த மேட்ரு. இது ஏன் மண்ணு அப்பதான் அவட வளர்ந்து அந்த சீமான் மோடுக்கெல்லாம் போறேன். சரியா, என்ன ஆச்சு, குழியில வந்து வச்சுட்டாங்கடா உள்ள. சரியா, இப்ப இந்த மண்ணு போடணும்ல. ஆமா, நான் வந்து அவரோட நீ வேணுகிட்டு உள்ள போல சரிக்கு ஸ்லைட் ஆகி போயிருக்கேன். ஆமா ஆமா, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் அவரோட கால் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன்டா. நானும் அக்கா புருஷனும் கால் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தோம். சரி சரியா, ஏன்னா ஐ வாண்டட் டு see him face to face. மேல இருந்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் அவர். ஏன்னா என்ன விஷயம்னா, அவர் எப்பயுமே கிளீன் ஷேவ்ல தான் இருப்பாரு, மீச மட்டும் வச்சிருப்பாரு. நான் இப்ப போன மாசம் போனேன்ல அந்த வீடியோலயோ, அந்த வீடியோ கூட வந்துச்சுல்ல, அப்ப வந்து வீடியோல கூட பார்த்தோன்னா ஃபுல் கிளீன் ஷேவ்ல இருப்பாரு, மீச மட்டும் வச்சிருப்பாரு. போன வாட்டி போனப்போ ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொன்னேன். ரொம்ப வருஷமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு தாடி வைங்க, நான் உங்களை தாடியோட பார்த்ததே கிடையாது, ஒரு தாடி வைங்கன்ட்டு. போறேன்டா, பாடியில தாடியோட இருக்காருடா மனுஷன், தாடியுடன் பாடின்னு இருக்காருடா அவரு. ஓ மை காட், எனக்கா இத நினைச்சு சந்தோஷப்படுறதா, நம்ம கேட்டோன்னு தாடி வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுறதா, இது தாடி வச்சனால பயிர் செஞ்சுட்டாரு. நம்பிக்கை எப்படி இருந்தது? ஸ்ட்ரோக் நல்லது. அப்படி சொல்ல வரல. If you don't know what to say, don't say anything. இல்ல இல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல இல்ல, நான் என்ன படுத்த படுக்கையா இல்லாம, அதுதான் நான் ஆக்சுவலா சொல்ல வந்தது. சாலா போயிட்டாரு. நான் இனிஷியலா சொல்ல வந்தது கல்யாண சாவுன்னு சொன்னேன்ல, நான் வந்து இது உண்மைன்னு சொல்றேன். ஏன்னா அவர் வந்து எப்படியான ஒருத்தர்னா வந்து பயங்கர ஜாலியான மனுஷன். சரியா, இல்ல அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃப்ரீயான மனுஷன், லைஃப்ல எதையுமே ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக உட்காந்து ஃபீல் பண்ணி அப்படியான ஆளே கிடையாது. ரொம்ப எல்லாத்தையுமே கேர்ஃப்ரீயா எடுத்துப்பாரு, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாரு, ஜாலியா ஃபேஸ் பண்ணுவாரு, நிறைய உதவி பண்ணுவாரு. அவர்கிட்ட நீ கொண்டு போய் காசு கொடுத்தேன்னா அவருக்கு அதை யூஸ் பண்றதை தாண்டி அவரை விட அவர் மத்தவங்களுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாரு. அதை இப்போ நீ ஒரு 10,000 கொடுத்தேன்னு வைங்க, அதுல ஒரு 3,000 அவருக்கு யூஸ் பண்ணிப்பாரு, 7,000 யாருக்காவது கொடுத்துருவாரு. யாராச்சும் வந்தாங்க ஊர்லயே அப்படியான ஒரு மாதிரியான மனுஷன் தான். ஊர்லயே வந்து கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்னா வந்து சொல்லுவாங்க, ஐயா இப்படி வீட்டுல அடுப்பு எரிஞ்சே 2-3 நாள் ஆகுது. நான் என்ன பண்ணுவாரு, போவாரு, போயிட்டு ஒரு கேரி பேக் எடுத்துப்பாரு. எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, அரிசி ஒரு பிடி, பருப்பு ஒரு பிடி, 2 வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, என்னென்ன வீட்டுல இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக்ல போட்டு கொண்டு போய் கொடுப்பாரு, சாப்பிடுங்க கொண்டு போயிட்டு. இப்படி வந்து பயங்கர நல்ல மனுஷன். சோ அவரு டெத்ல உட்காந்து நம்ம வெறும் டிப்ரெஷனோட அப்படியே இருந்திருந்தோம்னா அவருமே அது ஆசைப்பட்டிருக்க மாட்டார். he would have wanted us to enjoy his எப்படி சொல்றது, லைஃப், செலிப்ரேட் his லைஃப். என்ன அங்க போயிட்டு எல்லாரும் சிரிக்க, செந்தில் மாதிரி அப்படி சொல்லிருந்தா வச்சுக்க, அலப்புறம் கிளப்புறோம், கிறிஸ்டின்ல பொழக்கிறோம் அப்படின்னு பொழந்திருப்பாங்க. சபரி காலிங் தட் தாத்தா இறந்துட்டாரு ப்ரோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தானே சொன்னா. யாரு சொன்னது? இல்லையா, அழுகுனியா? அழுகவும் இல்ல, சிரிக்கவும் இல்ல, நியூட்ரலா சொன்னான். தாத்தா இறந்துட்டாருன்னு. அம்மா தாத்தாவா அப்பா தாத்தாவா? அம்மா தாத்தா. ஐயோ, அப்பா தாத்தாவா இருந்தா அவன் சூப்பர்ரா. அது இறந்தாரு 5 நாள் கழிச்சு. 5 நாள் கழிச்சு? 5 நாள் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு. அதுக்கு வந்து சூப்பர்ரா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியா, சோ வந்து நான் வந்து கால் மாட்டுல இருந்தேன்டா. அப்போ எனக்கு I wanted to see him
சரியா அவர் ஃபேஸ பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் ஓப்பன்ல இருந்துச்சு. அப்ப நான் கால் மாட்ல இருந்து மேல இருந்து இப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன், டாப் ஆங்கிள் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அவரை. அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, காஸ்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க, இப்ப மண் எடுத்து போடணும். இப்ப நான் கீழே இருக்கேன்ல, கால் மாட்டுல இருக்கேன், நான் ஒரு சைடுக்கு வரணும். நான் வந்து இந்த இப்ப ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வைய, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா நான் இந்த கார்னர்ல இருக்கேன். இப்ப அந்த சைடுக்கு போனா இந்த கார்னரை கிராஸ் பண்ணி தானே நான் போகணும். அந்த கார்னரை கிராஸ் பண்ணி கார் வைக்கிற மண்ணு சரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கீழே போயிட்டேன். கீழே போனா யாரோ என்னை புடிச்சு தூக்க ட்ரை பண்றாங்க, அவங்க தூக்கல, என்னை புடிச்சு அமுக்குறாங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயா விடுங்க என்னையா, நானே எந்திரிச்சு. தாத்தா எங்க இருக்காரு? தாத்தா குழிக்குள்ள இருக்காரு. நீ தானே குழிக்குள்ள விழுந்த, அதே குழிக்குள்ள தானே. காஸ்கெட் க்ளோஸ். குழினா எப்படி? குழினா அந்த சைடு 2 அடி, இந்த சைடு 2 அடி எல்லாம் கேப் விட்டுருப்பாங்கல்ல. நான் அந்த காலுக்கு கீழே இருக்கிற இந்த 2 அடியில நான் நின்றுட்டு இருக்கேன். சரி ஐயா விடுங்க, நானே வரேன். என்னோட விட்டுட்டாங்க. நான் எந்திரிச்சு வந்து மண்ணை போட்டு மூடியாச்சு. அம்மாவை இப்படிதான் தூக்குவியா? எல்லாரும் சிரிச்சாங்களா? வரேன் இருக்கா சாரா? சரியா, எல்லாம் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா சொல்றா, எனக்கு சரியான சிரிப்பு தெரியுமா, நீ விழும்போது நீ மட்டும் விழுந்தா பரவாயில்ல. இதுதான் பிளாட் ட்விஸ்ட். எனக்கு அவ சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த மேட்டர் தெரியாது. நீ மட்டும் விழுந்தா பரவாயில்ல, சூட்டியும் சேர்த்துட்டுல நீ விழுந்த. சூட்டிங்கிறத அவன் புருஷன். நான் விழுந்தோட என் மேல அவன் கைய வச்சிருக்கான்டா, அவனு சேர்ந்து என் கூட கீழே விழுந்திருக்கான். எனக்கு இந்த பேட்டரே தெரியாது. சரியா, எனக்கு பின்னாடி அவன் நின்னுட்டு இருந்தான். அப்போ நீ வந்து யாரோ உன்னை புடிச்சு இழுக்கிறான்னு நினைச்சது வந்து சூட்டி, தள்ளுறது வந்து நீ அவனை புடிச்சு இழுத்ததுனால அவன் உன்னைய தள்ளுன மாதிரி நீ ஃபீல் பண்ணிருக்க. இருக்கலாம். அவன் என் கூட சேர்ந்து ட்ரெயின்ல என்ஜினோட வர்ற பின்னாடி இருக்க பெட்டி மாதிரி என் கூட வந்து விழுந்திருக்கான் கீழே. என்னடா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அப்புறம் எந்திரிச்சு மண்ணெல்லாம் போட்டு மூடி வீட்டு வந்தா சொல்ற, சூட்டிய விழுந்தாண்டா. பின்ன சூட்டி விழுந்தியா பாக்குறேன், நீ விழுந்தியாடா? ஆமா நானும் விழுந்தேன். அப்படி வந்து ஆக்சுவலா கொஞ்சம் வந்து கல்யாண சாவுதான். நான் கூட எங்க இது அந்த விரும்பாண்டி மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து நெஞ்சில தடவிக்கிட்டு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் போல இருக்குது. கல்யாண சாவுன்னு சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டா வேற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், திருப்பூர் பக்கம். அப்போ வந்து ஒரு இடத்துல போறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு, அதாவது 2 வி மாதிரி 2 தெரு பிரியுது ஒரு ஜங்ஷன்ல இருந்து. சரியா, அந்த வி மாதிரி 2 தெருவுல, ஒரு தெருவுல வந்து கல்யாண வீடு, இன்னொரு தெருவுல யாரோ இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாம் ஒரே சர்ச்சையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, என்ன பண்றது, இவங்க வந்து வேணும்னு அந்த நேரத்துல வந்து கல்யாணம் வைக்கல, இவங்க வேணும்னு அந்த நேரத்துல சாவல, என்ன பண்றது, 2 இடத்துக்கும் போய் தானே ஆகணும் அப்படின்னு இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போறாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு கர்மாதிக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சிருவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு இந்த குளிக்கிற மேட்ரு இதெல்லாம் பிளேகும் போது பண்ணாங்க, ஒரு லாஜிக்குன்னு இருக்கு. ஏதாவது டிசீஸ் வந்துடக்கூடாது அதுக்காக பண்ணாங்க, ஒரு லாஜிக்குன்னு இருக்கு. இப்பெல்லாம் நீ சானிடைசர் வெளில வந்து சானிடைசர் தடவி உனக்கு அப்படி உனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது, சானிடைசர் கையில வச்சு தடவிட்டு வேலையை இல்ல. அப்படி கிடையாது. என்ன தெரியுமா விஷயம், ஃபியூனரல்ங்கிறப்போ we will be in very close contact with the dead body and also funeralல நீ என்ன அட்டென்ஷன்ல போயிட்டு அட்டென்ஷன்ல வந்துருவியா? இல்ல அங்க போயிட்டு பல பேரை கட்டி பிடிச்சு அழுவ, பாடியே கட்டி பிடிச்சு அழுவாங்க சிலர்லாம். சோ நீ ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்து தலைக்கு குளிக்கிறதுங்கிறது வந்து நல்லதுதானா, ரொம்ப கரெக்டான விஷயம். எது மடத்தனம்னா தண்ணி எடுத்து 3 வாட்டி தெளிச்சுட்டு தீட்டு கலைஞ்சிருச்சு சொல்றது மடத்தனம். சரியா, வீட்டுக்கு வந்து குளிக்கிறதுங்கிறது சயின்டிபிக்கலி ஒரு நல்ல ஒரு பிரிகாஷன், குட் ஹேபிட் தான் அது. தலையில தண்ணி தெளிச்சு இனிமே குளிக்க தேவையில்லன்னு சொல்றதுதான் மடத்தனம். அப்படி வர சரியா, ஃபியூனரல்லடா இது என்ன ஃபியூனரல் சும்மாவா? அது ஃபியூனரல் சும்மா இல்ல, 2-3 பாயிண்ட்ஸ் தான். சரியா, வராயிங்க வந்துட்டுல
எனக்கு உங்களுக்கு என்னையே தெரியுமா, நான் இங்கே எங்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ் என்ன சொல்ற மாதிரியே இருக்கும். சரியா? இது இந்த கொஸ்டின்லாம் வருமேக்கா, கவர்மெண்ட் ஆப்டிடியூடா, இவங்களோட சித்தப்பா இவங்க ஆப்டிடியூட் தானே, அது அந்த மாதிரியே கேள்வி கேட்பானுங்க. யாரு தெரியுமா, என்ன பெரிய கோர்மதி என்ன 4 ஆப்ஷன் கொடுப்பாரு, நடுவுல ஒண்ணு சூஸ் பண்ண. நான் இங்க தாத்தா சிஸ்டர் நான் அழுகையில இருக்கேன். சரியா? நான் எனக்கா கண்ணீர் பேண்ட் வழியா ஒழுகுதுங்கிற மாதிரி. எப்படி இதுல வரும்லடா டாக்டர்ல கபர் யூ கிரைட், அதுல சொல்லுவாளடா கண்ணீர் ஒழுவி பேண்ட் வழியா ஊத்திட்டு இருக்கிற அழுவலன்னு சொல்றேன். அந்த மாதிரி நான் அழுதுகிட்டு இருக்கேன். வந்து உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமோ? தெரியாது. ஐயோ தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்லி இருக்கணும். நான் உங்களுக்கு குண்டி கழுவி விட்டு இருக்கேன். Conversation like that. I just sat down. I am mourning for my grandfather. Who the starts a conversation? நீ என்ன தெரியுமா சொல்லணும்? நான் நாளைக்கு இங்கதான் இருப்பேன், காலைல போயிட்டு வர கொஞ்சம் கழுவி விடுங்க அப்படின்னு இருக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள குண்டி எல்லாம் கழுவி விட்டு இருக்கேன். Who the starts a conversation? என்ன செஞ்ச நீ? What was your reaction? நாளைக்கு வருவீங்களா? அக்காகாரி என்ன இருந்தாளா பக்கத்துல? அக்காளுக்கும் அதாட்டி சொல்றாடுங்க. வந்து கிச்சு why the are people talking about my ass? என்னடி சொல்றேன்னு குட்டிகளை விட்டாங்களாண்டா. எனக்கு ஒண்ணே சொன்னாங்களா? என்கிட்டே சொன்னாங்க. இந்த எதிர் ரிலேட்டிவோட குழந்தைங்களுக்கெல்லாம் குண்டில கை வைக்கிறீங்க நீங்க? இல்ல அந்த சென்ஸ் லைக் நாங்க அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கோம். அப்ப வந்து சின்ன வயசுல எல்லாம் நம்ம க்ளோஸ்னு சொல்லணும், குண்டி கழுவி விட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன மாதிரி பேசிட்டாங்க, அதான் பிரச்சனை. டூ லிட்டரலா பேசிட்டாங்க. You don't know what to say, don't say anything. யோசிக்காம இன்ட்ரோசிவ் தாட்ஸை வின் பண்ண விட்டுட்டாங்க. உங்களை கொண்டி கழுவி விட்டுருக்கேன்னு தெரியுமா? என்ன பண்ண நீ? நான் அப்படி பார்த்தேன் அவர் கொஞ்ச நேரம். அப்படியா, தேங்க்யூ. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கணும். கழுவுனதுக்கு நன்றி. அதான் சொன்னேன் எனக்கு தெரியாதவங்களே யாரு நீங்க. நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ஒரு ஆள் 2 ஆள் இல்லடா, எல்லாரும் குண்டி கழுவி விட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இதான் சொல்றாங்கடா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கு. அப்ப உன்னை எல்லாம் டச் பண்ணிருக்காங்க லிட்டரலி. அவங்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கு, நிப்பாட்டுங்க, என்ன குண்டி கழுவி விட்டுருக்கீங்க. ஓ வெரி தேங்க்யூ, போயிட்டு வாங்க. போர்டு பிடிச்சிட்டு உங்களை கழுவியதுக்கு நன்றி அம்முக்குட்டின்ற மாதிரி. சரியா? கழுவி விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் நடந்துச்சுரா. ஃபாதர் வந்தாருடா ப்ரே பண்றதுக்கு. ஃபாதர் வந்துட்டு ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்கடா கிறிஸ்டியன்ஸ். பைபிள் வசனம் படிக்கிறாரு. சரியா? இஸ்ரவேலே உன்னை நான் காப்பாத்துவேன். ஐயா சண்டைக்கோழி டெம்ப்ளேட் மாதிரி அவன்கிட்ட இருந்துதான்டா உலகத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இஸ்ரவேலே நான் உன்னை காப்பாற்றுவேன். இஸ்ரேல் தான். இஸ்ரவேல் வேற, இஸ்ரேல் வேற. இல்ல அது பைபிள்ல வந்து இஸ்ரவேல்ங்கிறது இஸ்ரேல தான். இஸ்ரேல் கிடையாது. என்னது? நான் வீடியோஸ் பார்த்தேன். சரி, இஸ்ரவேல்ன்றது வேறயா, இஸ்ரேல்ன்றது வேறயா? அப்படியா? இஸ்ரேல் ஃபார்ம் ஆனது 1940ஸ்ல தான். இஸ்ரேலுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற வார்த்தை. ஜூஸோட கண்ட்ரிங்கிறதுக்கு வந்து இஸ்ரேலுங்கிறது தான் வார்த்தை. அதனாலதான் அந்த கண்ட்ரிக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சாங்க. புரியுதா? when Jews formed a country they named it Israel because it has a long history. இஸ்ரேல்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. that's why they named it like that. so அப்ப இதுதான் போய் அது பாலஸ்தீன். எது? புரியல. இஸ்ரேல்னு சொல்லாதீங்க, அது பாலஸ்தீன். அது பாலஸ்தீன் தான். see அது வந்து ரொம்ப ரொம்ப காலங்களா அது மாறி 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 இருந்திருக்கு. இப்ப இவங்க சொல்ற அந்த இஸ்ரேல் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியால தான் ஜீசஸ் வாழ்ந்திருக்காரு. சரி, இஸ்ரேல் மேப்ல பாயிண்ட்ஸ் வச்சு காட்டுவாங்க. இதுதான் வந்து கல்வாரி, இதுதான் வந்து நாசரேத்து, இங்கதான் வந்து ஜீசஸ் இந்த அற்புதம் செஞ்சாரு, இங்கதான் வைனை வந்து தண்ணிய வந்து சரக்கா மாத்தினாருன்றதெல்லாம் வந்து அந்த இஸ்ரேல் மேப்ல தான் பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க. அதனாலதான் இவனுங்க ரொம்ப அதை வந்து ஹோலி லேண்ட்னு எல்லாருமே அதை ஹோலி லேண்ட் ஆக்குறதுக்கு ரீசன் என்னன்னா,
அந்த ஏரியால தான் அந்த ஜூயிஷ், இப்போ நீங்க போன எபிசோட்லயுமே பேசியிருக்கீங்க, ஜூயிஷ் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களும் அந்த லேண்ட்மார்க்ஸ்ல தான் நடந்திருக்கு, அந்த பர்டிகுலர் ஏரியால தான் நடந்திருக்கு. ஜீசஸ் அற்புதங்கள் செஞ்சது, ரீஃபார்ம்ஸ் பண்ணது, அதுவும் அதே லேண்ட்மார்க்ஸ்ல நடந்திருக்கு. முஸ்லிம்ஸுக்குமே ஃபார் சம் ரீசன் அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கு. ஏன்னா முஸ்லிம்ஸோட இப்ப குரான் எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப ஓகே ஜூஸுக்குன்னு ஒரு புக் இருக்கு, சரியா, தோரா பிளஸ் ஜீசஸோட டீச்சிங்ஸ் தான் பைபிள். சோ தோராவை தான் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு வானுங்க, ஜீசஸோட ஆஃப்டர் கிரைஸ்ட் வந்து நியூ டெஸ்டமெண்ட்னு வானுங்க. ஆல்ரெடி டோல்ட் ப்ரோ. சொல்லிட்டீங்களா? ஓ சாரி, போன எபிசோட்ல ஃபுல்லா பேசி அப்ப வந்து நான் என்ன சொல்ல ஃபுல்லா நீ எனர்ஜி வேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சோ குரான்ங்கிறதும் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் குரான்லயும் இருக்குல்ல. சோ அவனுங்களுக்கும் அவங்களோட ரிலிஜன் படி அது அவங்களோட லேண்ட். குரானுக்கு வந்து ஜீசஸ் வந்து ஈசா, ஆபிரகாம் வந்து இப்ராஹிம், இப்படி வந்து ஒரே கேரக்டர்ஸ் தான், நம்ம மறு வச்சு பேரை மட்டும் மாத்திடுவாங்க. That land is so holy that it has so much of bloodshed. ஆமா, சரியா. சோ வந்து father needs to update himself. Israel is not a good thing anymore. அப்புறம் வந்து ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் பத்தியா, அந்த அனிமல்ல ஒருத்த மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. அது மாதிரிடா எங்க குடும்பத்துல கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நான் மட்டும் தனியா ஏத்திஸ்ட் நின்னுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இங்க ஃபேமிலில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இல்லையா, யாருமே யாருமே நோண்ட மாட்டாங்க. நீ ஹிந்துயிசம் பிராக்டிஸ் பண்றியா, சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ணு. நீ புத்திசம் பிராக்டிஸ் பண்றியா, பண்ணு. கிறிஸ்டியனா நீ, சூப்பர், வணக்கம் வணக்கம். ஓ ஏத்திஸ்டா நீ, சூப்பர், வெரி குட். அதே இன்முகத்தோடு வரவேற்று, சரியா, ஓ ஏத்திஸ்டா ஏன்னு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இல்ல, யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர், we know what the shit you have been through, obviously வேற atheist ன்னு சொல்லிட்டு அவங்களே போவாங்க, நாலா பேர் வாங்க. proud மருமகள் வாய்ஸஸ். சோ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஜாலியான விஷயமா பாக்குறேன் எங்க ஃபேமிலில. அப்புறம் வந்து எங்க வீட்டுல நடந்துச்சு. சொல்லு. ஆனா நான் அப்படி இல்லடி, அவங்க அப்பா எங்க பாட்டி என்னாச்சு, என் தம்பி வந்து என்ன கசின் பையன் என்ன சொல்லிருக்கான்னா, கோவில்லாம் போறது வேஸ்ட், நம்ம பிள்ளைடா அது, கோவில்லாம் போறது வேஸ்ட், அதுக்கு வந்து பூனைக்கு ஏதாவது பால் வாங்கி கொடுக்கலாம், யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் ஏதாச்சும் பண்ணுங்க, யாருக்காவது ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கேப்பட்டிருப்பார், சரியா சொல்லிருக்காரு, பாராட்டுங்க, நல்ல விஷயம் தானே, சரியா. ஆனா என்ன தெரியுமா எங்க பாட்டி சொல்றாங்க, சபரீஷ் தான் ஜெம், அவன் நம்பிக்கையில அமைதியா இருக்கான், எதுவும் பண்றது இல்ல. ஸ்டாப் இட் பாட்டி, ஸ்டாப். சபரீஷ் பாட்காஸ்ட்ல என்னெல்லாம் பேசுறான்னு வந்து கேளுங்க. உங்ககிட்ட பேசுறது இல்லங்கிறதுக்காக அவன் பேசலன்னு அர்த்தம் கிடையாது, சரியா. பாரு எப்படி எல்லாம் பேசுறா, அது தப்பு. போறது அவங்க பாயிண்ட்ல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு பிடிக்கலையா அமைதியா இருந்துக்கும், அடுத்தவங்க போகவும் போக கூடாது, நீ டிசைட் பண்ணாது, அது அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. போத் ஹேவ் வேலிட் பாயிண்ட்ஸ். இப்ப நான் வந்து இந்த பேனிக் அப்படின்ற மாதிரி ஆகுறது, ரெண்டு பட்டன் இருக்கும்ல, அதை எது சூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி. அதாவது பாட்டி சொன்னது கரெக்ட் தான், நீ போயிட்டு வா பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பயலை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு, they don't argue with the theist, சரியா, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றதும் எதிரில் இருப்பது டிவிகே காரணமாகவும் இல்ல தீயிஸ்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து அந்த நம்பிக்கையில ஊறி போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளியில வரணும்ன்றது எண்ணமே இல்ல, இத்தனை வயசாகியும் அவங்களுக்கு வர போறதும் இல்ல, சரியா, அவங்க இஷ்டத்துக்கு விட்டு தொலை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். You cannot change entire education and their grown up in 2 minutes அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க வளர்ந்த விதத்தையும் அவங்க எஜுகேஷனையும் நீ பேசுற 10 நிமிஷம் மாத்த முடியாது. சோ சைலண்டா சாலா பேரு. என்ன 10 நிமிஷம் புரியல? ஐயோ நீ பேசி 10 நிமிஷத்துல நம்ம பேசி 10 நிமிஷத்துல அவங்களோட என்டையர் அப்ரிமிங்க மாத்த முடியாது. ஏண்டா ப்ரோஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா அதுல ஆனாடி அர்மஸ் இருப்பாங்க, ஆனாடி அர்மஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன் கேப்சர் ஃபுல்லா. ஆனா ஒரு சேட்டை பண்ணேன் நான் இந்த வாட்டி, சரியா.
நம்ம பாட்காஸ்ட்ல ஆல்ரெடியே சொன்ன மேட்டர் தான். நான் குடும்பத்துக்குள்ள சொன்னேன், எல்லாம் அப்படியே பட் சிக்ஸ் எல்லாம் அப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னேன் நானு? God can't be all loving and all powerful. Either he is all loving and he has no powerful, he has no powers, or he is all powerful and he is an asshole. குடும்பமே இப்படி ஆளாளா பாத்துக்கிறாங்க. இப்படிதான் சொன்ன லிட்டரலா, all he is an என்னமோ பேசிட்டு இருந்தாங்கடா. ஆப்வியஸ்லி ஏதோ ரிலிஜியஸ் டாபிக் வந்துச்சு. இப்படி சொன்னா எல்லாம் அமைதியா இருக்காங்க, எதிர்த்து பேசவும் முடியாது. ரொம்ப கிளியர் பாயிண்ட். Either he is all loving and he is powerless, or he is all powerful and he is an asshole. சரியா? ஏன்னா கரெக்ட் தானே. இப்ப if he is very powerful, குழந்தைங்களுக்கு கேன்சர்லாம் இல்லாம ஆக்கிடுவாரு. ஆமா. Or he is very loving, குழந்தைங்களுக்கு கேன்சரை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு, ஆனா அது எடுக்கிறதுக்கு அவருக்கு பவர் இல்ல. He can't be all loving and all powerful. பவர்ஃபுல்லாவும் இருக்காரு, லவ்விங்காவும் இருக்காருன்னா குழந்தைங்க கேன்சர் இல்லாம பண்ணிடுவாருல. அது கர்மா ப்ரோ, கர்மா ப்ரோ, குர்மா. போன ஜென்மத்துல நான் பண்ண பிரச்சனைக்கு அடுத்த ஜென்மத்துல அதோட கான்சியஸ்னஸே இல்லாத இன்னொரு உயிர் வந்து அதுக்கு பஞ்சாயத்தாவது he has to go through thatங்கிற கான்செப்ட ஒரு வந்து கர்மான்னு உருவாக்கி இருப்பான்னா அந்த நான் வந்து வாழ்நாள் முழுக்க எதிர்ப்பேன். எஸ், அப்ரூவ்ட். எக்ஸலென்ட் ஆர்குமெண்ட். அப்ரூவ்ட். இஃப் யூ நோ தி டெம்ப்ளேட். தெரியாதா? இல்லையே. அந்த ஒரு சோனிக்ல இருந்து ஒரு ரெட் கலர்ல வந்து அப்ரூவ்ட் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணா? இல்லடா, தெரியல. ஆனா நீ சொன்னது சூப்பரா இருந்துச்சு கேக்குறதுக்கு. அப்படியே. அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து மக்களே பெட்ரோல் கிரைசிஸ். ஆமா, once again பெட்ரோல் கிரைசிஸ். shit, here we go again. என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமாடா? ஒரு நம்பருக்கு ஒரு காரு, அந்த காருக்கு ஒரு வாரத்துக்கு 16 லிட்டர் தான் பெட்ரோல். QR கொடுத்துட்டானுங்க. சரியா? நீ அந்த QR ஸ்கேன் பண்ணாதான் உனக்கு வந்து பெட்ரோல் போடுறானுங்க. ஆல்ரெடி நீ 16 லிட்டர் போட்டேன்னா உனக்கு பெட்ரோல் இல்ல ஊக்குறானுங்க. அதனால ஃபேமிலிக்குன்னு கொடுக்காம இதுக்குன்னு கொடுத்துட்டாங்க, காருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு காருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னா, சரியா, பெட்ரோல் போடுறதுக்கு வெயிட் பண்ணி ஃபிளைட்டை மிஸ் பண்ணி இருப்பேன். 6:35 ஃபிளைட்டு, 6:35க்கு 5:45க்கு போய் நிக்கிறேன் செக்-இன் கவுண்டர்ல. நாட் ஈவன் an hour, 50 minutes before the flight போய் நிக்கிறேன் நானு. இந்த புயலாக ஏதாச்சும் செய்வோம்பானது மோட்டிவேட் யார் பண்ணது? எது இவ்வளவு லேட்டா எப்படி, எதனால? அது 2-3 ரீசன்ஸ் இருந்துச்சுடா. நான் போகும்போது வெறுமனை கையாட்டிட்டு போயிட்டேன்டா. அங்க என்ன பண்ணாங்க, தாத்தாவோட உடுப்புலாம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. சரியா? அதெல்லாம் வேற யாருக்குமே பத்தாது, அவருக்கும் எனக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரே சைஸ். சோ அவரோட I was just raiding his wardrobe. சரி, ஏன்னா எப்படி இருந்தாலும் சும்மா வீச போறாங்க, இல்லாட்டி யாருக்காச்சும் கொடுக்க போறாங்க. அதனால நான் பார்த்து நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன், மிச்சத்தை எனக்கு அளவில்லாததெல்லாம் வச்சுட்டு போறேன், நீங்க யாருக்காச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் அவருது. இது வேற ஒரு கிரிஞ்சு நடந்துச்சு. சரியா? அத ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஐயோ செத்தவங்களோட உடுப்பெல்லாம் எடுத்து போடக்கூடாது. ஐயா, கடவுள் மேலே நம்பிக்கை இல்ல, இது ஆவி மேல நம்பிக்கை இல்ல ப்ரோ. கொஞ்சம் சைடா ஆட் பண்ணுங்க ப்ளீஸ். சரியா? இப்படி எல்லாம் பிலீஃப் வச்சிருக்கானுங்க பாரு. ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் இன்னொருத்தர் போடக்கூடாது. You are so privileged that you don't use dead people's clothes. அது சரி, அப்படியும் பார்க்கலாம். அது எப்படி இவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை பாரு. சரியா? அது இப்ப அவங்க போட்டிருக்காங்க, இப்ப they are wearing something, அவங்க உடம்பு சரியில்லாம செத்துட்டாங்க, அதை வந்து எடுக்க கூடாது, அதை எடுத்து யாரும் போடக்கூடாதுன்னா கூட அதுல ஒரு சயின்டிபிக் லாஜிக் இருக்கு. கழுவி துவச்சு வார்ட்ரோப்ல இருக்கு, அயன் பண்ணி நீட்டா லிட்டரலா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்காருடா தாத்தா. சரண்ல ஷர்ட் சொல்றேன். சரியா? சரனா லுங்கிடா ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் பர்பஸ். சரியா? அது வந்து எடுத்து போட. இன்னொரு கிரிஞ்சு பண்ணாங்கடா. நான் ஃபியூனரலுக்கு நான் வந்து காலையில ஒரு நாள் 11ஆம் தேதி இறந்தாருடா. காலையில போன் பண்ணி சொன்னாங்க அப்படி வந்து இறந்துட்டாருன்ட்டு. இப்போ உடனே நான் அடுத்த ஃபிளைட் எங்க இருக்குன்னு பார்த்தேன். 4 மணிக்கு ஒரு ஃபிளைட் இருந்துச்சு. லிட்டரலா அந்த ஃபிளைட்டை போட்டு கைக்கு கிடைச்சதை எடுத்து பேக்ல போட்டுட்டு கிளம்பிட்டேன் நான். கிளம்பி கொழும்புக்கு நான் ஒரு 6-7 மணி மாதிரி போனேன். நைட்டு 9 மணிக்கு பஸ் ஏறினா காலையில 4 மணிக்கு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன்.
வீட்டுக்கு போன உடனே பேக் எல்லாம் வச்சுட்டு நேரா போனேன். நடு வீட்டுல வச்சிருந்தாங்க. போயிட்டு தொட்டு அவர் வந்து கிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து காலையில 4 மணிக்கு. ஒரு 11 மணிக்கு எங்க பாட்டி சொல்றாங்க, சரியா, என்கிட்ட பாட்டி வந்து கிட்ட போறாங்க, பார்த்து அழுகுறாங்க, வாராங்க, கிட்ட போறாங்க, பாக்குறாங்க, அழுகுறாங்க. அப்படி அவங்க போன ஒரு ட்ரிப்ல நானும் கூட போயிருக்கேன். போய் அவ அழும்போது நானும் பக்கத்துல நிக்கிறேன். நானும் இருக்கேன், அஞ்சலி இருக்கு. அஞ்சலிங்கிறது எங்க அக்கா இருக்கா, பாட்டி இருக்காங்க. சொல்லி அழுகுறாங்க, என்னைய தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மான்ட்டு. டெட் பாடியை தொடக்கூடாதாண்டா, அதே தான் கிரிஞ்சு. சொன்னது நான் சொன்னேன், யாரு சொன்னது உங்களுக்கு? ஆக்கள் சொன்னாங்கம்மா. அதெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் டச் ஹிம். ஹிஸ் அவர் கேம்பா டச் ஹிம். அதுக்கப்புறம் தான் தொட்டாங்க. முந்தின நாள் இறந்திருக்காரா, அடுத்த நாள் மதியம் 11 மணி வரைக்கும் அவங்க டச் பண்ணவே இல்லடா அவரை. சொந்த வைஃப். வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் கிஸ் ஹிம். தொடுங்க. இப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்கடா லூசுத்தனமா. அவரு ஸ்ட்ரோக் வந்து இறந்திருக்காரு. அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு ஏதோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லயும் சாகல, ஸ்ட்ரோக்ல இறந்திருக்காரு. அவர் பாடியை தர்றதுல என்ன பிரச்சனை? அதான் ப்ராக்ரெசிவாவும் இருக்கானுங்க, என்ன வேணா ஃபாலோ பண்ணிட்டு போனு பண்றாங்க, இப்படியும் இருக்காங்க. இல்ல அது எக்ஸ்க்ளூசிவ்லி எங்க ஃபேமிலி மட்டும்தான் அந்த ப்ராக்ரெசிவ். அதாவது நீ என்னத்த வேணா ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவ்வளோ வந்து இப்ப இந்த ஜாதி ஒழியணும்னா ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எங்க ஃபேமிலி. ஏன்னா மேரி பண்ணிருக்கிறது எல்லாருமே வேற வேற ரிலிஜனால. நான் வந்து இவ்வளவு ஒரு ஹிந்து நடக்காது. எப்பா எங்க தாத்தா என்ன பிளான் பண்ண வந்திருக்க சொல்லுங்க. அப்ப வந்து நோனே உங்களை நாடக காதல் பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க பண்ணிட்டீங்களா? எது கரெக்ட்? நான் துரந்தர் ஒரு காமெடிக்கா. ஹலோ இது வந்து வெளியூர்ல இருந்து வந்தா. சரி சொல்ல, நான் வந்து பொதுவான நீ கூட தான் வெளியூர்ல இருந்து வந்த. கைபர் கணவாய் அவ்வளோ லோர் போவாதீங்க. உன்னோட எள்ளு தாத்தாவோட கொட்டையில நீ இருந்திருப்ப. நான்லாம் வேஸ்ட் ஆக வேண்டிய விந்துங்கய்யா, தெரியாம ரேஸ்ல வின் பண்ணிட்டேன். கமெண்ட்ல கடிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறதுனால. என்ன அவனை பத்தி தானே பேசுறான்? அவனை பத்தி தான் சொல்றேன். நல்லா நான் சொல்றேன்டா, நீ வேஸ்ட் ஆக வேண்டியதுதான்டா. இல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். நல்லா இருக்க, சரியா, நல்லா பேசுற, என்ன கொஞ்சம் வளர்ற, அது வேற விஷயம். இப்ப ரீசெண்டா வந்து அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, சார்பட்டா டெம்ப்ளேட், அதுக்கு எல்லா பாட்டையும் போடுறானுங்க. அறிவே நம்ம வீடியோல ரொம்ப போறீங்க, திரும்ப வாங்க. இங்க ஃபேமிலில எங்க கிறிஸ்டபர் தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து ஆக்சுவலா கிறிஸ்டபர் கிடையாது, அவர் பேர் கர்ணரத்னம். அவர் இந்து. கர்ணரத்னம். ஓகே, சரியா. எங்க பாட்டி பேர் வந்து ஏஞ்சல். எங்க பாட்டியை கல்யாணம் பண்றதுக்காக அவர் கிறிஸ்டபரா ஆனாரு. ஓகே, சரியா. சோ அங்கேயே வந்து கலப்பு திருமணம் ஆயிருச்சு. பிறந்தது 3 பிள்ளைங்க. எங்க அம்மா, மாமா, சித்தி. அம்மா கல்யாணம் பண்ணது ஒரு ஹிந்துவ, மாமா கல்யாணம் பண்ணது ஒரு ஹிந்துவ, சித்தி கல்யாணம் பண்றது ஒரு புத்திஸ்ட, சரியா. 4வது பண்ணி கல்யாணம் பண்ணது ஒரு ஹிந்துவ. மாமா பையன் இப்பதான் 22 வயசு, கௌதம். அவனுக்கு தேடிக்கிட்டு இருக்காப்ல, கடிக்க போறான். அவன் கேட்டுட்டு அழுதுகிட்டு இருப்பான், என்னடா என்னை விட்டுட்டு என்னோட லைஃப் டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. இல்ல, அவன் வந்து அவன்கிட்ட இருக்கிற என்ன விஷயம்னா, அவங்க அம்மாவே என்கிட்ட அதான் சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட கதைக்கிறானா கேர்ள் ஃப்ரெண்ட கதைக்கிறானான்னு தெரிய மாட்டேங்குது, எல்லாரையும் டா போட்டு கதைக்கிறான். ஆமாண்டா, ஹெட்செட்ல யார்ட்டையோ பேசிக்கிட்டே இருப்பான்டா, சரியா. யாருகிட்ட பேசுறானே தெரியாது, அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. ஆமாண்டா சரியா. அப்புறம் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி இருக்கிறது அது ஒரு சிங்கிள் புட்டிஸ்ட் பையனு, தங்கச்சிக்குன்னு கல்யாணம் ஆகல, சரியா. இப்படி எங்க ஃபேமிலியில வந்து எல்லாரும் மாறி 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 கல்யாணம் பண்ணதால அந்த டாலரன்ஸ் வந்து எங்க ஃபேமிலில ரொம்ப ஹையா இருக்கு. ஆனா மூட நம்பிக்கைகள் that will be there always. மல்டிபிள் மூட நம்பிக்கை. இப்ப கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு வெறும் கிறிஸ்டியன் மூட நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. இப்ப மல்டி ரிலிஜியஸ் ஃபேமிலிங்கிறனால எல்லா இடத்துல இருந்து மூட நம்பிக்கையை அள்ளி போட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்.
மல்டிவர்ஸ் ஆஃப் பட்டிகுலோ, மல்டிவர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோபர் ஃபேமிலி. அப்புறம் வந்து அவ்வளவுதான் Q&A போயிருவோமா? எஸ், இவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இது வந்து இப்படிதான் இந்த எபிசோட் இருக்க போகுது. இது வந்து ஒரு நூதன சும்மா. என்ன விஷயம்னா, நீங்க யாருமே வந்து Q&A கேட்க மாட்டீங்க. Q&A எப்படி இருக்கும்ன்றது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால we are giving you a taste of what Q&A is. அப்படிலாம் இல்ல, எதுவும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆளுங்களும் இல்ல, 4 Q&A இருந்துச்சு, அத வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான். அப்படிலாம் இல்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து Q&A போடல 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா மொத்தமா போட்டோம். சோ நம்ம இம்ப்ராவ் ஷோவோட Q&Aல இருந்து வரணும். ஏன்னா ஸ்டாலின் எபிசோட் நீங்க Q&A இல்லாம பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு முந்தின எபிசோட் Q&A தான் நீங்க வாசிக்கல. ஆமா, கரெக்டா? இம்ப்ராவ் ஷோல Q&A இருந்துச்சா? இருந்துச்சா? இருந்துச்சு. ஷூர் அபௌட் இட்? ஷூர். இருங்க, இம்ப்ராவ் ஷோ எவ்வளவு நிமிஷம் பாத்துக்கிறேன். என்னடா 6 மணி நேரம். ஓகே, இம்ப்ராவ் ஷோ 8 மணி நேரம். அப்ப Q&A அதுல இருந்திருக்கு. ஆமா. ஓகே, இம்ப்ராவ் ஷோவோட கமெண்ட்ஸ்ல முதல் क्वेश्चनக்கு போறேன். ஐயோ, it's going to be a very long day. I scrolled so much that I've reached Pakistan. உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி, ஆமாடா, ரேண்டமா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாகிஸ்தான் ரீல், சரி சம்பந்தமே இல்லாத வேற ஏதாவது கண்ட்ரி ரீல்லாம் வந்துடும். கமெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தேன்னு வைய, ஸ்க்ரால் கர்க்கே கர்க்கே பாகிஸ்தான் பहुंच गया. டோம் ஸ்க்ரால் பண்ணி பண்ணி பாகிஸ்தானுக்கே வந்துட்டேன் நானு. திவாகர் விஜயகுமார் 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காருன்னா, தல இவ்வளவு நேரமாவா? ஓகே, வாட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் பணம் இருந்தா பொண்ணுங்க வருவாங்க ஸ்டேட்மெண்ட். இட் சவுண்ட்ஸ் ராங் அட் த சேம் டைம் தே ஹேவ் a choice to choose. Just share your thoughts and keep rocking. யார் சொன்னா இதெல்லாம்? இல்ல, பொதுவாவே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, பொண்ணுங்க வந்து பணம் இருந்தா வந்துருவாங்க, கோல்ட் டிகர்ஸ் பெண்கள். மொத்தமா ஜெனரலைஸ் பண்ணி எல்லாரையும் வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல் மாரல்ஸ். ஸோ பொண்ணுங்களே அப்படி கிடையாது, அந்த பொண்ணு தப்பு, அப்படிதான் பேசணுமே ஒழிய ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. தேர் வில் பி கோல்ட் டிகர்ஸ், தேர் வில் பி people who go behind money and also there will be genuine people. நீ எதை வந்து அந்த என்டையர் செக்ஸோட ஸ்டாண்டர்டா நீ எதை வைக்கிற? அப்படி வைக்க முடியாது. என்னோட கருத்து என்னன்னா, ஒரு சஸ்டைனபிள் லைஃப் வாழ்றதுக்கு காசுன்றது தேவைப்படுது, அது வந்து உண்மை, அதை வந்து நிராகரிக்கவே முடியாது. இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் சம்பாதிக்க மட்டும் பத்த மாட்டேங்குது, அதான் ரியாலிட்டி. 2 பேரும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்ன இது மிகப்பெரிய பஞ்சாயத்தா இருக்குன்னா, இது இன்ஃப்ளேஷன். இன்கிரிமெண்ட்டை விட இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. ஆமா, இது பானிபூரி கடைகள் அதிகமாயிருச்சு, பஜ்ஜி கடையை காணும்ன்ற மாதிரி. எனக்கே இப்போ நான் சிங்கிளா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து காசு அவ்வளவு தேவைப்படும். ஆன்மையின் பெருமை பேசுகிறா? சொல்றது கேளு. பசங்களோட 100 ரூபாய்க்கு போயிட்டு சில்லி பக்கோடா வாங்கி சாப்பிட்டோமா, பீஃப் பக்கோடா சாப்பிட்டோமா, காளா வாங்கி தின்னோமா, 20 rupees அது முடிச்சிடும். ஆனா ஒரு ஆவரேஜ் இப்போ வெளில போறோம், ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு போறோம்னாலே ஒரு டிஷ் 100 ரூபாயில 120 ரூபா ஆகுது. என்ன, அது ஒண்ணு சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்க மாட்டேங்குது, 2-3 வாங்கி திங்க வேண்டி இருக்கு. சோ இங்க வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அதாவது அன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன், இந்த ஹைசன்பர்க் வந்து இது போடுற டெம்ப்ளேட் இருக்கும்ல, இந்த கேர்ஃபுல்லி ஆடிங் அந்த டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை போட்டுட்டு மேகி கம்பெனிக்காரன் கேர்ஃபுல்லி மேக்கிங் ஷுர் 1 packet is not enough but 2 is very too much. ஒரு மேகி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா 2 போட்டனா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படியே போட்டுறாங்க. அந்த மாதிரி கடைக்காரங்களா அந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அவனுங்க அதே நேக்கு தான் ஃபாலோ பண்றானுங்க. ஒரு போர்ஷன்ங்கிறது உனக்கு பத்தவே பத்தாது, ஆனா நீ 2 போர்ஷன் வாங்கினா பாதி வச்சுட்டு வந்துருவேன். அப்படிதான் பண்றானுங்க. அதனால 2 பேரா போய் 3 போர்ஷன் வாங்கி 1.5 போர்ஷன் சாப்பிட்டுறணும். இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சொல்றா இங்க என்ன பிரச்சனை, அதனால மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மாடர்ன் சொல்யூஷன்ஸ் ஆன்சர் பண்றாங்க. அதுக்கு
மேகி 2 போட்டு அதிகமா இருந்தா 2 பேர் சாப்பிடுறீங்கன்னா 3 மேகி போட்டு 1.5 எடுத்துக்கங்க. ப்ராப்ளம் சால்வ்ட். இன்னொருத்தருக்கு நான் எங்க தேடுறது 2 பேரு நீங்க சிங்கிள் கை பே லைக் மேகி திங்கிறதுக்குள்ள கப்பல் தேவையா? என்ன சொல்றீங்க? பண்ணுங்க குடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி என்ன. சோ அந்த ஒரு எக்கனாமியும் இதுல பேஸ் பண்ணி இருக்கிறதுனால லைஃப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஒரு காசுன்றது தேவைப்படுது. ஸோ அதனால இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ அவங்க வந்து ஒரு 60,000-70,000 வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் சொல்றேன், இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா அப்படிதான் வாங்கினாதா சென்னை மாதிரி ஒரு ஏரியால அவங்களால குழந்தையெல்லாம் குட்டிலாம் வளர்த்து, ஏன்னா அவருக்கு ஆப்வியஸ்லி ஒரு இஎம்ஐ ஏதாச்சும் இருக்கும், வீடு இருந்தா ஒரு இஎம்ஐ இருக்கும். வடிவேலு சோக்ல ரேஷன் கார்டை பார்த்து சொல்லும் போது ஆமாங்க ஆமாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு 40,000-30,000 ஏதோ ஒரு இஎம்ஐ இருக்கும். இது இருக்கு. ஆமாங்க. அதை தவிர அப்ளிகன்ஸ் எம்ஐ இதெல்லாம் வேற இருக்கும். இதெல்லாம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு 2 பேரும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல நான் வந்து இது பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேன், வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா கை அடிச்சுட்டு உட்காருங்க, அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியாது. எக்கனாமியும் லவ்வுக்கு காசு தேவையில்லை, ஆனா மேரேஜுக்கு காசு தேவை. ஆமா, இதான் ரியாலிட்டி. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவன் தான் நம்ம 1000 முற்போக்கு பேசுதாலோ சரி, அது ரியாலிட்டிய ஹார்ட் ரியாலிட்டிய காசு இருந்தாதான் ஒரு மேரேஜுக்கோ எதுக்கோ சரியா போய் ஒரு சென்னை மாதிரி ஒரு ஏரியால ஓரளவுக்கு நீங்க வாழணும், வீக்கெண்டால அங்கேயாவது வெளில கில்ல போகணும்னா காசுன்றது முக்கியமான கீ பாயிண்டா இருக்கு. ஆல்சோ என்னோட கருத்து இதுல என்ன அப்படின்னா, இப்ப காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்றத வந்து சொல்லும்போது இட் ஃபீல்ஸ் லைக் அ வெரி ரிச் பர்சன் ப்ராப்ளம், ப்ரிவிலேஜ்ட் பர்சன்ஸ் ப்ராப்ளம், சரியா, விச் இஸ் நாட் அ சொசைட்டல் இஷ்யூ, சரியா. ஆன் த அதர் ஹேண்ட் தேர் ஆர் சோ மெனி டவுரி ரிலேட்டட் டெத்ஸ், சோ மெனி கட்டாய கல்யாணம் ரிலேட்டட் டெத்ஸ், அதுக்கப்புறம் ஆணவ கொலை ரிலேட்டட் டெத்ஸ் ஃபார் உமன் ஹேப்பனிங் விச் இஸ் சொசைட்டல் இஷ்யூஸ், சரியா. அதை வந்து அது மேலதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இண்டிவிஜுவலோட ஒரு பிரச்சனை. இந்தியாவில் வந்து எல்லாரும் பணக்காரன் கிடையாது, பணக்காரனுக்குரிய பிரச்சனை இது, சரியா. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு நடக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பணக்காரனை தேடிதான் போயிருக்கு, அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ. அது அவங்க வந்து எப்படி செட்டில் பண்ணிக்கணுமோ, அவங்க லீகலாக போய் செட்டில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை பர்சனலாகவே டேர்ம்ஸ் பேசி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எப்படி முடிக்கணுமோ அவங்க அதை முடிச்சுக்கலாம், சரியா. அவங்களோட பர்சனல் பிரச்சனை அது, சரியா. இப்போ எப்படி விஜய்னாக்கு வந்து அது பர்சனல் பிரச்சனையோ, ஆனால் டொமஸ்டிக் அபியூஸ்ன்றது வந்து ஒரு சொசைட்டல் இஷ்யூவோ, அந்த மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ணணும், சரியா. இங்கே இருக்கிறது தான் வல்னரபிளான குரூப்பு. என்ன 1000 வருஷமாக வந்து அடிமைப்படுத்தப்பட்டு அவங்கள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து பேசணும். ஆன் த அதர் ஹேண்ட் அதை பற்றி இல்லை. எஸ். இன்னொன்று, ஒரு கல்யாணத்துக்கு எப்படி பொண்ணோ பையனோ ஓன் டைப்பாக இருக்கணுங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரோ, ஐடியாலஜிக்கல் அலையன்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரோ, அதே மாதிரி எக்கனாமிக் இது என்ன வேல்யூ என்னங்கிறதும் ஒரு ஃபேக்டர். நீ சொன்ன மாதிரி லவ்வுக்கு காசு தேவையில்லை, ஆனால் மேரேஜுக்கு காசு தேவை. ஸோ அப்படி பார்த்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னாலுமே அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா for the next 30 or 40 years they are going to share a life with that person. So அவங்க வந்து அந்த 40 years வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டேபிளான லைஃப் வாழணுன்றதுக்காக காசையும் ஒரு ஃபேக்டராக பார்த்து கல்யாணத்தில் ஒரு ஃபேக்டராக பார்க்குறாங்கன்றத வந்து நான் தவறாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா தட் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் சீயிங் லைஃப். கார் இருக்கா, வீடு இருக்கா, ரிஜெக்ட் பண்ண முடியல, அதான் நானே யோசிக்கிறேன், ரிஜெக்ட் பண்ண முடியல. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த பையனுக்கு வெல்த்தியா சோகால் வெல்த்தியா இருக்கிற பையனுக்கு வந்து அந்த அந்த பொண்ணு வந்து அந்த காசை பார்த்து தான் வருது அப்படின்றது வந்து தெரிஞ்சதுன்னா, தே ஹாவ் த சான்ஸ் அண்ட் சாய்ஸ் டு சே தட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றதுக்கான எல்லா சாய்ஸும் இருக்காங்க, சரியா. ஆனா இங்க வந்து நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆமா,
we are both talking the same thing but from two perspectives. சரி, அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. everyone has choice to make money laundering to money laundering. ஆமா கேளு. everyone has choice to make money laundering, steal, two timing, dishonest, murder, suicide or supporting tvk. everything is a choice. அதுக்குன்னு இதெல்லாம் பண்ண முடியுமா? obviously no one denies that bad women exist. Don't expect women to be saints. We need to fight against patriarchy for better life for all the genders. Yes. நீங்க பேசுறது ஒரு அபியூசிவ் ஸ்டேட்மெண்ட், அது உங்களுக்கே தெரியல. கோபிநாத் டெம்ப்ளேட். அதுக்கு வந்து திவாகர் விஜயகுமார் என்ன சொல்லுங்க, ஐயா நான் அதை சொல்லல, சொல்லிட்டு ஓடிடுறானுங்க, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முட்டு கொடுத்துக்கிறாரு. குட்டல எக்ஸ்பிளைனிங் himself. இந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ், சொசைட்டல் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் இந்த இப்போ சொன்னிய இந்த கேர்ள்ஸ் சூசிங் பார்ட்னர்ஸ் ஹூ ஹாவ் மோர் மணி, அதுக்கப்புறமா வந்து மேல் மென்டல் பீஸ், ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் மேல் அப்படின்ட்டு ஒரு அதாவது ரேப் எங்க இருக்கு, இவன் கம்பேர் பண்ற விஷயம் எங்க இருக்கு அப்படின்ற அந்த ஒரு புரிதலே இல்லாம பேசுவான். பிகாஸ் he doesn't know the consequence of what happens for a woman when she gets raped economically, mentally, physically, psychologically, எல்லாமே எந்த லெவல் ஆஃப் அவங்களுக்கு அது இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்றது தான் இதுல ஒரு விஷயம். அதை வந்து போட்டு சாச்சுரேட் பண்றாங்க. மென்ஸோட இஷ்யூ வந்து இதெல்லாம் தான் மென்ஸோட இஷ்யூவா, அபார்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு சாவர வரைக்கும் இருக்கிற அவ்வளோ இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இது பாரு நாய் பீப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு சல்பி மேட்டரா இருக்கும், அதை கொண்டு வந்து பேசுவாங்க. ஆல்சோ அதுவும் மேட்டர் தான், பட் நாட் இன் தி ரைட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது அவங்க இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரேப்போ இது பத்தியோ போடுறாங்க, அதாவது இது 90% பஞ்சாயத்துனா அது 10% ஆச்சும் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் தரலாம். நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், இது மட்டுமே தான் பிரச்சனை, இது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி இதை அக்னாலேஜே பண்ணாம தட்டி கோல்ட் டிங்கிங் இல்ல சாரி நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன். என்னன்னு கேக்குறேன், ஃபினான்ஷியல் பர்டனையோ இதையோ மென்ஸ் ப்ராப்ளமையோ நம்ம அதை அக்னாலேஜ் கூட பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி தோணுது. ஓகே இட்ஸ் ப்ரோ பொறுங்க, எஸ் இட் இஸ் a problem தான், we have to acknowledge it தான். பட் அது அவனுங்க சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டது தான். ஏன்னா காலாகாலமா ஆம்பளை மட்டும் தான் சம்பாதிக்கணும், எல்லா ஃபைனான்சியல் பர்டனையும் ஆம்பளை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொன்னதுமே பேட்ரியார்கி தான். பொம்பளைனா வீட்டுல இருக்கணும், அவ வந்து வீட்டு வேலையை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது, ஆம்பளை தான் ஃபைனான்சியல் பர்டனை எடுத்துக்கணும்னு சொன்னது ஃபெமினிசம் கிடையாது, பேட்ரியார்கி தான் அதை சொல்லியிருக்கு. சோ படு சாவுங்கிற நான் உனக்கு ஆவணும்டா. அதுதான் அப்போ நீ சொல்றது வந்து நல்லிஃபை அந்த விஷயத்துக்காகவும் தான் பேட்ரியார்கியை எதிர்த்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா, அது இல்ல நீங்க அதை பேசல அப்படின்ட்டு நீ தனியா வந்து இப்படி வந்து பேசுறது மலுமிட்டத்தனம். என்ன விஷயம்னா ப்ரோக்காக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. ஃபெமினிசம் கரெக்டா ஃபாலோ பண்ணுனா ப்ரோவோட ஃபைனான்சியல் பர்டன் கம்மி ஆயிரும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரெண்டு பேரும் இது பண்ணுவீங்க, பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பீங்க. ப்ரோ உனக்காகவும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா, சந்தானம் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட் அபவுட்டிசம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாட் அபவுட்டிசம்ங்கிறது வந்து இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லாம வாட் அபவுட்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். இந்த ஆபின்னு ஒரு டாக்டர் இருப்பாரு, லிவர் டாக்டர், அவரும் ஒரு ஆயுர்வேதா பொண்ணும் ஒரு டிபேட்டடா, ஐயோ 1.5 மணி நேரம் ரேஜ் பெயிட் பண்ணிச்சுரா அந்த பொண்ணு, காம அருந்து பதில் சொன்னாரு. சரியா, ஆயுர்வேதா சூடோ சயின்ஸ், இதுதான் டிபேட். ஆயுர்வேதா இஸ் நாட் சூடோ சயின்ஸ், ஆயுர்வேதா இஸ் சயின்ஸ் சொல்றதுக்கு அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் கூட பேசல. ஆபி ஏதாவது கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணாம வாட் அபவுட் இன் மாடர்ன் மெடிசின் என்ன ஆரம்பிக்கிறாடா, ஒரு பாயிண்ட் சொல்லல. வை ஆயுர்வேதா இஸ் சயின்ஸ். அப்படி ஒரு டிபேட் இருக்கு மக்களே. டாக்டர் லிவர் டாக்டர் வர்சஸ் ஆயுர்வேதா பிராக்டிஸ்னர் போட்டு பாருங்க, 1.5 மணி நேரம் சூப்பரான கண்டென்ட், ஜாலியா இருக்கு, ரேஸ் பேட் ஆகும்.
ஆனா ஜாலியான கடை. It will be very satisfying to see an Ayurveda practitioner getting from a good doctor. நானுமே ஒரு இது பார்த்தேன், அந்த இது தாராவியா தாராவிதான், தாராவிக்கு வந்து இப்ப அதானிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆமா, இது பண்ணி காலா படத்தை வேணாங்கிற நீ கேட்டா சரியா? அது வேற இது வேற, ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ஒரே பாலிடிக்ஸ். லிட்டரலி தாராவிதான். ஆமா, ரெண்டு சேம், both are the same picture bro. ஓகே, அதுல வந்து 2 பேரும் டிபேட் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து அது அங்க டெவலப் பண்ணும், அது காலா சேட்டோட இது மாதிரி அங்க எனக்கு வீடு கட்டி கொடு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஸ்டாண்டும், இன்னொருத்தர் வந்து இல்ல கொஞ்சம் வந்து லேண்டோட வேல்யூ தெரியுமா, கொஞ்சம் பிசினஸ்க்கு விட்டுட்டு கொஞ்சம் வந்து இது பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் நல்லா இருந்துச்சு பார்த்தேன். அப்படியா? ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பை த வே, இந்த பொண்ணுங்க பசங்க ப்ரிஃபரன்ஸ் மேட்டர்ல தேர் இஸ் அதர் சைட் டு த காயின். சரியா? இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம், பட் கொஞ்சம் ரேஷனலா யோசிங்க, இட் மைட் மேக் சென்ஸ். சரியா? ஆம்பளைங்க வந்து ஸ்லிம்மா இருக்கிற பொண்ணு வேணும், ஃபேரா இருக்கிற பொண்ணு வேணும்னு அவனுங்களோட ப்ரிஃபரன்ஸை சொல்லும் போது அதை வந்து பேடுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற இந்த சமூகம், பெண்கள் வந்து டாலான பையன் வேணும் சொல்லும் போது அதை வந்து தப்பா பாக்குறது, அது சாய்ஸ் ஆயிருது. அவன் ஃபேரா இருக்கிறதோ ஸ்லிம்மா இருக்கிறதோ அந்த பொண்ணு எப்படி அவளோட கண்ட்ரோல்ல இல்லையோ, அதே மாதிரி ஒரு பையனோட ஹைட்டும் அவனோட கண்ட்ரோல்ல இல்ல. அத வந்து சாய்ஸா பாக்குற இந்த சமூகம் இதை மட்டும் பேடா பாக்குதுன்னா there is a hypocrisy here. இதையும் பேடா பாக்கணுங்கிற, நான் இதை கரெக்டா பாக்கணும்னு நான் சொல்லல, இதை சாய்ஸா பார்க்க கூடாது. ஆக்சுவலா both are bad. ஒரு பையனோட ஹைட்டை வச்சு டிசைட் பண்றாங்க ஐ வாண்ட் டால் கைஸ்ன்னு சொல்றது வந்து it is as bad as it is equivalent to men asking for fair slim girls. டால்னஸ் நீ ஃபேர் அண்ட் ஸ்லிம்மா கூட கம்பேர் பண்ண முடியாது. why not? ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல்ல இல்லையே, ஹைட்ங்கற கண்ட்ரோல்ல இருக்கா? கரெக்ட், நீ சொல்றது. அவன் குள்ளமா இருக்கவன் திடீர்னு நினைச்சா ஹைட் ஆக முடியுமா? ஹைட்டா இருக்கவன் குள்ளமாக முடியுமா? அட்லீஸ்ட் ஃபேட்டா இருந்தாலாச்சும் they can, ஃபேட்டா இருக்கிறவங்களாச்சும் அட்லீஸ்ட் வொர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கலாம். சரியா? டாலா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், இது என்னோட சாய்ஸ்ன்னு சொல்றது isn't it equally bad as I want a fair girl? you should be at least 6'5". எனக்கு அது புரியுது. இது வந்து எப்படி லிமிட் பண்ணலாம், எந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள வைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டைப் ஒன்று இருக்கும். புரியுதா? அது அப்போ சொல்றப்போ அத வந்து ஒரு மாதிரியா ஏத்துக்கிறோம். ஆனா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்கல்ல, டால் ஃபேர் அந்த மாதிரி, அப்போ அது அப்படி பாக்குறப்போ தானே அது தப்பா வருது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைப் ஒண்ணு இருக்கும். அப்ப அதே தானே இப்போ இப்போ வந்து விளம்பரம் கொடுக்கல, ஆனா அவனோட டைப்பா வந்து அவன் வந்து ஒரு ஃபேரான கேர்ள் தான் வேணும், அதுதான் என்னோட டைப்புன்னு நினைக்கிறத வந்து தப்பா பாக்குற சமூகம் ஏன் அவங்கள அப்ப these are both the same. புரியுதா? இத வந்து நம்ம முட்டு கொடுக்கவே முடியாது. ஒரு பையன் வந்து எனக்கு ஃபேரா இருக்க பொண்ணு தான் வேணும்னு அவன் விளம்பரம் கொடுக்கறானோ இல்ல பர்சனலா பேசுறானோ பர்சனலா யோசிக்கிறானோ அது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி கலரிசம்ங்கிறதுல வச்சிடுறோம். he is being racist, he is being colorist ன்னு சொல்லிடுறோம். ஆனா ஒரு பொண்ணு வந்து எனக்கு டாலா இருக்கிற பையன் தான் வேணும்னு சொல்றத மட்டும் அவளோட டைப்னு ஏன் சொல்றோம்? அப்ப ஃபேரா இருக்கிறதும் இவனோட டைப்பா இருக்கலாம்ல. என்ன விஷயம்னா எனக்கு புரியுது, நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் இல்லன்னு சொல்லல. சரி, டாலா இல்லாததுனால வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ற கைஸ் எத்தனை பேர் தெரியும்? இருக்காங்க, நிறைய இருக்காங்க. உனக்கு தெரியலன்னு வேணா சொல்லு. there are people who are facing this. நீ இப்ப நீ என்ன பண்றனா you are nullifying that இல்ல எனக்கு உண்மையா தெரியல, அதனால தான் கேக்குறேன். it is an issue. சரியா? சோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும்ங்கற நான் இந்த விஷயத்துல அட்லீஸ்ட் பர்சனல் பிரெஃபரன்ஸ் கிடையாது. this is not choice. இத சாய்ஸ், அதாவது இப்ப இத சாய்ஸ்னு சொன்னா அதையும் சாய்ஸ்னு சொல்லணும். சரி, இப்போ அத பேட்னு சொன்னா இதையும் பேட்னு சொல்லணும். ஓகே ஓகே, ரெண்டையும் பேட்னு நான் ஒத்துக்கறேன். சரியா? ஆனா they can very well say that எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு அதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அத கேரக்டரைஸ் பண்ணி சொல்ல வேணாம் அப்படின்ற. அத வந்து இப்ப
him asking for a fair girl வந்து பேட் லைட்ல வைக்கிற மாதிரி இதையும் பேட் லைட்ல வைக்கலாம், இல்ல ரெண்டுத்தையுமே அவங்களோட சாய்ஸ்னு விட்டுறலாம். பட் ஒருத்தருக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் இஸ் ஹிப்போக்ரஸின்னு சொல்றேன் நான். They are both the same. Either we should see both as bad or we should see both as choice. அது நம்மளோட மாரல். நம்ம அதை பேடா பாக்குறோமா இல்ல சாய்ஸா பாக்குறோமாங்கிற டிசிஷன் வந்து நம்மளோடது. We have the right to do that. நீ அதை பேடாவும் பார்க்கலாம், ரெண்டுத்தையும் பேடா பார்க்கலாம், இல்ல ரெண்டுத்தையும் சாய்ஸா பார்க்கலாம். ஆனா ஒன்னத்தை மட்டும் பேடா பார்த்துட்டு இன்னொன்னத்தை சாய்ஸா பாக்குறதுங்கிறது ஹிப்போக்ரஸின்னு சொல்றது. ஓகே, am I making sense? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. சூப்பரான ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கேன், சொல்லுங்க. ஏரியா போகுது சரியா சொன்னா கேன்சல் செய்யப்பட்டார். இத ஒட்டிய இன்னொரு விஷயம் பேசுறேன் சரியா. பி த ஃபேஸ் ஆஃப் ஜூடியோன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்துச்சு. ஓகே சரியா. என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஜூடியோ வந்து ஒரு கேம்பெயின் கொண்டு வந்தாங்கடா. எனக்கு தெரியாது என்னன்னு. பி த ஃபேஸ் ஆஃப் ஜூடியோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து அனுப்புங்க, மேக் இட் அஸ் அ வீடியோ. உங்களோட ப்ரொஃபைல்ஸும் உங்களோட ரேம்ப் வாக்கையும் வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணுங்க. நீ பாத்துருப்ப இது ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் பூரா இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு 2 வாரத்துக்கு. இன்ஸ்டாகிராம்ல பிரெயின் ராட் இல்ல பெண்கள் தான் வராங்க. பெண்கள் தான். எனக்கு ஸ்டூடியோ வரலையே. ஹாய் மை நேம் இஸ் மோனிகா, தீஸ் ஆர் மை ப்ரொஃபைல்ஸ். இந்த வீடியோ அது வந்துச்சு, அதத்தான்டா பேசிக்கிட்டு. அதான் ஸ்டூடியோ. ஐ வாண்ட் டு பீ தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டூடியோ. These are my profiles. Okay. Got it. Okay. சரியா. அதுவா அது மோனிகான்னு சும்மா சொன்னீங்கயா. நான் மோனிகான்ற பர்టిక్యులர் கிரியேட்டர் பத்தி எல்லாம் பேசல. மோனிகா பெலுச்சி, அந்த பெலுச்சின்னு வெச்சுக்கோங்க சரியா. ஜூடியோ ஃபைனலி என்ன பண்ணாங்க, நீ சொல்லாம விட்டுறதாங்க கூட மோனிகான்னு யாரும் சர்ச் பண்ணிருக்காங்க. ஜூடியோ ஃபைனலி என்ன பண்ணாங்க, they selected a few girls. Okay. They were mostly dark, dusky or mostly everyone were dark. Everyone was dark brown or dusky. ரொம்ப ஃபேரான கேர்ள்ஸ்ங்கிறது யாருமே இருக்கு. நல்லதுதானே சரியா. உடனே புங்குறானுங்க, இது this is racism. You shouldn't be bringing someone down to make someone shine. டேய் இதத்தனடா 2000 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்து மட்டும் எரியுதாடா? அதாவது ஒரு இடத்துல வந்து ஃபேர் விமனுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லன்னு குதிக்கிறாளுங்க சரியா. மோஸ்ட்லி விமன் தான் இதை பண்ணாங்க சரியா. பசங்க கூட doesn't even concern us போயிட்டானுங்க. பசங்க முக்கவாசி அப்படியே அப்புறம் சாலா போயிடலாம் அப்படின்ற மாடலாம் இருந்துட்டு போக அப்படின்னு தான் கமெண்ட்ல பாக்குறேன்டா. ஃபேர் லுக், அதாவது டிபில தெரியும்ல, ஃபேரா இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஒரே அழுக. என்ன அது இப்ப என்ன ஃபேர் விமனுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல, வெறும் ஃபுல்லா டார்க் கேர்ள்ஸா இருக்கு. இதே வந்து அவங்க ஃபேர் உமன்னே மட்டும் இருக்கிற அந்த ஏதாவது போட்டோ எடுத்துட்டு இங்க ஏன் டார்க் கேர்ள்ஸோட ரெப்ரசன்டேஷனே இல்லன்னு அவங்களே கேட்க மாட்டாங்க. ஆமா. ஆனா இதுக்கு மட்டும் வந்து 2000 வருஷம் 3000 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இடிச்சுதாடா. நல்லா கொளுத்தி போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குதான் நம்ம கிறிஸ்தனா வேணும். எதுக்கு இதுக்கார கேட்க நினைச்சேன். என்ன நீங்க இருக்கிறனாலதான் பாட்காஸ்ட் கேக்குறாங்களா? நானு சதீஷ் வண்டர்லாம் என்ன தோக்கா கமெண்ட்ஸ்ல போடுறாங்க அப்படின்னு நான் சொல்லல. சரிப்பா, நான் சொல்லலடா. சரிப்பா, வேற மாடுலேஷன்ல சொல்லலடா. அது இது மாதிரி இருங்க பாய் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல, இது வந்து எஸ் ஐ வில் ட்ரிங்கர் அவங்க பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கு. ஃபேமஸ் ராம், ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் இட். இப்படி கலக்குன்னு சிரிக்காம இந்த எபிசோடே ஒரு மாதிரி சோகமா தான் இருந்துச்சு. நீங்க சிரிச்சிருக்க வேண்டியதுடா. ஐகானிக். சரி வேண்டாம் போதும். சரி, வாயில விட ஓபன் பண்ணி எபிசோட் போறாரு. என்னடா எங்களை ஃபயர் பண்ணுவேன்னு பார்த்தா நீ கிளம்பி வேற கம்பெனிக்கு போற. கிளம்பு உன் கம்பெனி தானடா. சரி ஓகே, அடுத்து கனிஷ் அன்அஃபிஷியல் ஃப்ரம் லெஃப்ட். இந்த போஸ்டர் இருக்கு. ஃப்ரம் லெஃப்ட் வள்ளல், அண்டர்டேக்கர், யார் இந்த 2 கியூட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கை. ஸ்டியரிங் கை அந்த 2 கியூட்டிஸ் நாங்க தான். பொண்ணு மாதிரி இருக்கிற கியூட்டி நான் தான். பொண்ணு மாதிரி இருக்கிற
எல்லாரும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும், ட்ரெஸ் மட்டும்தான் அதுல வித்தியாசமா இருக்கு. இந்த 2 காமிச்சுக்கிட்டு அங்க அப்பயே இந்த பீஸ் சிம்பிள் எல்லாம் காமிச்சிட்டு வந்து நானு அண்ணன் அப்பவே அப்படி நான்செலண்ட் கிறிஸ்னல் அண்ணன். ஆனா அதுல வெள்ளையா இருக்கீங்க நீங்க, எப்படி? கிர்கிஸ்தான் இமிகிரேஷன் ஆபீசர்ட்ட சொன்ன அதே விஷயம் தான் போட்டோஷாப்ல பண்ணிருக்காங்க. நாட் மை ப்ராப்ளம், என் கையில இருக்கல அது. ஓகே, another திவாகர் விஜயகுமார் அவரே திரும்ப வந்திருக்காரு. another time of asking விஜய் வரதராஜ் அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட். விஜய் வரதராஜ் அப்ரிசியேஷனா? என்ன பண்ணோம், ஒரு பாட்காஸ்டுக்கு அண்ணனை கூப்பிட்டு அண்ணா வி அப்ரிசியேட் யூ கட்டுப்பா கண்டிப்பாக வள்ளல் இருப்பார் அதில். ஆமா, ஐயோ டேய் சொல்லணும்னு நினைச்சேன்டா, ஈவென்ட்ல உறிஞ்சி எடுத்த எனக்கு. ஆனா எனக்கு பர்சனலி எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, லைஃப் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு டெம்பிள் மங்கீஸ் சேனலை வந்து வள்ளல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். ஓகே அச்சா இந்த சேனல் பாரு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு few years later விஜய் அண்ணனை வந்து நான் வள்ளலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அண்ணா இது என் ஃப்ரெண்டு, இவன் தான் உங்க சேனலை எனக்கு காமிச்சா, இவன் வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேனு சொல்லி நான் வந்து அண்ணனை வந்து இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நான் வந்துட்டு சொன்னே மச்சா பாரு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி ஃபீல் ஆகுறான்னு. இதெல்லாம் போஸ்டா போடுறான். ஓகே, அப்புறம் சிசுவி உச்சிஹா வியூபி ஆன்சரே பண்ணல. விஜய் வரதராஜ் அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட். ஆமா, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க ஒண்ணும் இல்ல, நீ வள்ளலுக்கு போன் பண்ணி விஷயத்தை மட்டும் சொல்லு. கால் எடுக்கணுமே, தலைவன் எப்படி கண்டென்ட்டோட வரான்னு பாரு. சரி, சிசி உச்சியா வியூபி நேர்ல வந்து ரிவ்யூ சொல்றேன். ஓகேடா சொல்லியா, வந்து போய் அதான் முடிஞ்சு. சார்லின் தேவதை, நமஸ்காரம் அண்டி, என்ன எவ்வளவு சீக்கிரமா போட்டுட்டீங்க எபிசோட சொன்னேன். மஜா டாபிக் இன்னும் கேட்கல, கேட்டுட்டு கேள்விகள் கேட்கிறேன். இவரோட கமெண்ட் எல்லாம் பேன் பண்ணணும்னு நான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வாய்ப்பு இருக்கு. She's no making no sense nowadays. யோகேஷ் எக்ஸ்ட்ரோவர்ட். ஹாய் ப்ரோஸ். எக்ஸ்ட்ரோவர்ட் அவர் டெக்ஸ்ட்ல மட்டும் தான் பேசுவார் போல இருக்கு. Hi bro, started listening to Epstein podcast where Sabaree started with Epstein being in jail. இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றது சிவாஜி படம் ரெஃபரன்ஸியா? இது ஞாபகம் வராம என்னென்னமோ ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்கீங்க. எனிவே கீப் அப் தி குட் வர்க் கைஸ். உங்க கன்சிஸ்டன்சி பாக்குறப்ப பெருமையா இருக்கு. ஆமா, உண்மையாவே நமக்கும் அப்ப தோணவே இல்லை. நம்ம என்னென்னமோ ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னோம், சிவாஜி ரெஃபரன்ஸே சொல்லல. இல்ல வேஸ்ட் விஸ்வா பேரே அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். ஐயா தீபரவட்டும் பாட்டுன்னு ஒண்ணு வரும்னு சொன்னீங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு கடவுள் கையில இருக்கு. எல்லாம் அந்த மேல இருக்கவன் பார்த்துப்போம். வாட் சரி, லெஃப்ட்ல இருக்கவன் கோயம்புத்தூர்ல. The real public audience here in France, the time is around 7 a.m. அவன் டெய்லி கமெண்ட்ல டைமோட போனா 7 a.m. In India, what's going to be around 11 to 12, I guess. Just like last week, you guys upload early. வாய வச்சா அடுத்த 2 வாரம் லேட்டா வந்துச்சு, 3 வாரம் லேட்டா வந்துச்சு. Just like last week, okay. That's great. Keep going and come back always. அது வேற கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன இப்ப ஃப்ரைடேக்கு ஸ்லாட் மாத்திட்டீங்களா? இல்ல Thursday சாய் தான் எப்பவும். இசைனா சாய்னா சாய் தான். நம்ம இல்லடா ஃப்ரைடேக்கு மாத்துறோம் फ्रेंड्स. ஒத்திக்க மாட்டேன் சாய். I didn't start the episode but just wanted to add this. Since you uploaded this very early, here in France it is early morning 7:30. Day starting the time is around 7 a.m. In this episode you talked about body positivity, plastic surgery and all that. What do you think about the limb lengthening surgery? That short men do surgery on their femur and leg bones to get taller. Oh my god. தெரிஞ்சா பண்ணலாமா? அதால ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாதுடா, ஒரு few inches increase ஆகும். அது ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் அது வந்து ரொம்ப இப்ப திடீர்னு இப்ப நீ 3 அடி இருக்க, நான் நாளைக்கே வந்து 6 அடி மாறுறேன்னா அப்படிலாம் வரும். ஒரு 5'11" இருக்குன்னு ஒரு மேபி ஒரு 6'3", 6'4" வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமருங்கிறது இந்த போன்றா உன்னோட தை இருக்குல்ல, தையில இருக்கிற போனு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜிக்கலி அதை வந்து பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கேப் வச்சு ரெண்டுத்துக்கும் நடுவுல பிளேட் வைப்பாங்க. சரி, சோ அந்த பிளேட் வச்சு உனக்கு தச்சு விடுவாங்க, திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவென்ச்சுவலி என்ன நடக்கும்னா, அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போன் வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி போன் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகும். சரி,
சரி உனக்கு உடைஞ்சிருக்கிறது ரெண்டு ஜாயின் இப்ப எப்படி பிராக்சர் எப்படி வந்து உனக்கு ஜாயின் ஆகுது அதே இதுதான் அதே டெக்னிக் தான். ஆனா கொஞ்சம் கேப் இருக்கனால அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுவோம் போன்ஸ். சோ அந்த போன் வந்து கொஞ்சம் லென்த்ன் ஆயிரும். இது வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸா பண்ணுவாங்க, ஒரே ஸ்டெப்ல பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் ஸ்டெப்ஸா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி ஒரு பாயிண்ட் கொண்டு வருவாங்க. தேவையில்லாத அனிமல் தான் தோணுது. Leg bones to get in the SVK episode about a men's mental health they mentioned that a lot of Indian men are going to get a surgery to get taller. What do you think about this? Same about cosmetic surgery. Cosmetic surgery எப்படி வந்து நம்ம அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோமோ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல இந்தியால நிறைய மென் எடுக்கிறாங்கன்னு எங்க டேட்டா இருக்கு தெரியல. எஸ்விகேல சொல்லியிருக்காங்க. இல்ல அது வேற ஒருத்தர் போட்டுருந்தாரு எஸ்விகேயோ செல்லமா தட்டிட்டோன்றாங்க. செல்லமா தட்டிட்டோமா? ஆசராமா பேசுனது வந்து ரொம்ப தவறு. சரியா? அதுக்கு வந்து இது இந்த கௌரி இல்லப்பா வேற கௌரின்னு சொல்லி முட்டெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அது எந்த விதத்திலயுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரியே இல்ல. அது எந்த கௌரியா இருந்தாலும் தப்பு. எந்த கௌரியா இருந்தாலுமே கௌரி கூட படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு எப்படி சொல்றது ஆப்ஜெக்டிஃபைங்கா பேசினது. அதுக்கு நான் வந்து என்னோட சேஃப் ஸ்பேஸ்ல பேசினேன், என் பிரைவேட் ஸ்பேஸ்ல பேசினேன், எந்த ஸ்பேஸ்ல பேசினாலுமே objectifying women is wrong. Yes. And we are sincerely against it. அது ஹாசராமாவா தலைக்கு ஒண்ணுனா தலையே அடிப்போம், அவ்வளவுதான். ஆமா. அதான் இது வந்து அதே தான்டா என் ஸ்டாண்ட் இதுதான்டா. காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு நான் என்ன சொன்னனோ அதுதான்டா இந்த ஃபீமர் போனை வந்து லென்தன் பண்றதுக்கு அதே தான்டா. அது அதாவது அவங்களுக்கு அந்த ஃபீமர் போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதன் காரணமாக அவங்க அந்த சர்ஜரியை பண்ணி டால் ஆறாங்க, அது வேற விஷயம். ஆனா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. I have been seeing Saate Duraimurugan videos only for the context about TVK. Don't misjudge me for TK support. His opinions about TVK are valid, true, valid, approved. Whatever common piece is telling about Vijay, very perfect. Like on the point on top of that, he didn't shamed about Vijay personal life with Trisha. Even he called out வலை பேச்சான்னு தெரியல, ஒரே முட்டுடா விஜய்க்கு. நான் பாக்குறதே விட்டு வலை பேச்சு பாக்குறதே விட்டு அங்கங்க எனக்கு ஸ்னிப்பெட்ஸ் வருது இன்ஸ்டால, முட்டு குடுக்குறாங்க உட்காந்து விஜய்க்கு. இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கானுங்கடா. ஏன் பர்சனல் நான் பாத்துக்கிறேன். சரி அந்த பர்சனல்லாம் நீங்க ஏன் ப்ரோ உட்காந்து முட்டு குடுக்குறீங்க, அதை அவங்க பாத்துப்பாங்க. Even he called out Valai Pecha about them gossiping about actors' personal life. What is TVK boys are doing? Nothing but body shaming everyone, their personal life, whoever criticizes them. This is all I felt when I felt about recent Saate content of TVK. Heartbreaking, the worst person you know just made a great point. So to Saate ஏன்னா சரி அதுக்கப்புறம் கமெண்ட்ல ஏதாவது சண்டை போட்டுனுக்குறானுங்க, நீ ஏன் டைம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற எங்களுக்கு நான் கேட்டமான்னு சண்டை. தேர் ப்ராப்ளம். சரியா? சாட்டை விஷயத்துல வந்து ஐ அக்ரி. இந்த டிவிகே பாய்ஸ் வந்து சொல்றாங்கல்ல அவனுக்கு வந்து பாடி ஷேமிங் இதுதான் தெரியும்ட்டு, நீ அவன்கிட்ட வேலிடா ஒரு கொஸ்டின் கேள, டேங்குவான் திரும்ப வேலிடா ஏதாவது கேள்வி கேள அப்படின்னுவோம், அவ்வளவுதான். டிஎம்கே 200 ரூபாய்க்கு நீ அவன் நம்ம கேட்ட கேள்விக்கு இந்த எபிசோட் டைட்டில் மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் வரவே வராது. அபியூஸ் மட்டுமே வரும் அவனிடம் இருந்து. ரியல் அப்படியே அவன் ஃபேக்சுவலா பேசுறான்னு வையன், அவன் வந்து ரேஷனலா பேசுறதாக நினைத்து கொண்டு பேசுறான்னு வையன், அவன் ரேஷனலா தான் பேசுறான். அவன் ரேஷனலா தான் பேசுவான். ஆனா என்ன ஃபேக் நியூஸ் வச்சு ரேஷனலா பேசுவான், அதான் பிரச்சனை. ஃபேக் நியூஸ் எல்லாம் உண்மை நம்பிட்டு வாட் அபவுட்டிசம் அவனும் தூக்கிட்டு வருவான். வாட் அபவுட் டிஎம்கே டிட் திஸ்ன்னுவான். டேய் அது ஃபேக் நியூஸ்டா, உங்களுக்கு எல்லாம் ஃபேக் நியூஸ் ப்ரோ. டேய் ஃபேக் நியூஸ்னு ப்ரூவ் ஆயிருக்குடா இந்தாடா ரிப்போர்ட்னா, இதெல்லாம் போடா சார். ஓகேடா சாரிடா, டிஎம்கே பேட், விஜய் குட், ஓகேடா அக்ரீட். ஓட்டு இருந்தா போட்டிருப்பேன்டா, அவ்வளவுதான். லைஃப் இஸ் டூ ஷார்ட், அவ்வளவுதான். அடுத்து தாயோலி ஜான், இப்படியே இப்படிதான்டா பேர் வச்சிருக்கானுங்க. இத இப்ப அறிவு சென்சர் பண்ணுவானா மாட்டானான்னு எனக்கு.
Bro, this is not related to the podcast, but for discussion. I have long wanted to ask this. India, China, both Koreas and Japan all had long histories of caste or rigid social hierarchy. China, Korea and Japan managed to eradicate caste through violence, like the Meiji Restoration and the Chinese Communist Revolution. Mao Zedong's great leap forward. Why did India never have one? What is the problem? I know violence is wrong, but the way India is going, violence seems like the best option. That's my opinion. இல்லை என்ன விஷயம்னா எனக்கு இந்த இந்த மீஜி ரிஸ்டோரேஷன் பற்றி எனக்கு தெரியல. சைனீஸ் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனை பற்றியும் ரொம்ப வேகாக தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த கான்டெக்ட்ல கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது. பட் இந்தியாவில் ஏன் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்ங்கிறத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரொம்ப வருஷமாக தே ஹவ் பீன் பிரெயின் வாஷ் டு தட். அண்ட் அது அந்த சோஷியல் ஹையரார்கி இருக்குல்ல, இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் கேஸ்ட்டு இந்த ஹையரார்கி ரிஜிட் சோஷியல் ஹையரார்கி இருக்குங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் அது ஆன் வாட் பேசிஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஏன் மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இட் இஸ் த சோஷியல் ஹையரார்கி வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா உன்னோட பிறப்புலேயே உருவாகுது. யூ கெனாட் பி பார்ன் இன் டு அ டிஃபரண்ட் சோஷியல் ஹையரார்கி than your father or your grandfather or your grandson. You are all going to be born in the same social hierarchy which you cannot break. அது ரொம்ப ரிஜிடா இருக்கீங்க. ஸோ அப்படி அதை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜஸ். இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் நடக்கும்போது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்ல வந்து ஒரு அந்த ரிஜிடிட்டி இல்லாம போயிடும். ஒரு கான்கிரீட்டா நான் இந்த காஸ்ட் உடையவன் எவனுக்குமே இல்லாம போகும்போது, அந்த கான்கிரீட்னஸ் இல்லாம போகும்போது அது வந்து நிலை குலைஞ்சு போயிடும். அது வந்து அப்படியே அட் அ பாயிண்ட் செதைஞ்சிரும். அப்படி அதை செதைக்க தான் முடியுமே ஒழிய அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செதைக்கலாமே ஒழிய அதை அப்படி இவங்க சொல்ற மாதிரி வயலன்ஸ் வச்செல்லாம் அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. அடுத்த ரீசன் வந்து நிக்கும். இல்ல இப்ப நீ வயலன்ஸ் வச்சு சால்வ் பண்ணணும்னா என்ன எல்லா பாப்பானையும் கொண்டு வரணுமா? இல்ல எல்லா இடைநிலை சாதிக்காரனையும் கொண்டு வரணுமா? ஆமா, யாரு கூட வாழ்வா? அப்போ யாரு கூட வாழ்வா? கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர் ஆயிரும், கிம் ஜாங் மாதிரி டிக்டேட்டர் ஆயிரும். இந்த பிராமின்வாத் ஜிந்தாபாத்னு கத்திக்கிட்டு எனக்கு வந்து தனி நாடு வேணும்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் தனி நாடு கொடுத்துருங்கன்ட்டு. தயவு செஞ்சு கொடுங்கன்ற நானு கொடுத்தா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க யாரு மழை அழுறான்னு நான் பார்க்கணும். ஏன்னா எல்லாம் பாப்பானா இருப்பான், யாரு மழை அழுவா அத பத்தி அவனுங்களுக்கு தெரியாதுடா. அதுதான் பிரச்சனை. அதுக்கு மட்டும் அர்பன் கிளம்ப் அந்த ஆர்டர் பண்ணிப்போம். என்னது? அதுக்கு மட்டும் நாங்க அர்பன் கிளம்ப்ல புக் பண்ணிப்போம். அர்பன் கம்பெனில இருந்து எங்க இந்தியால இருந்து வருவாங்களா அவங்க பிராமின் நாடுக்கு? ஃபிளைட் பிடிச்சு வருவாங்க அர்பன் கம்பெனிக்காரங்க இல்லையா? சாமி கேப் சொல்வார்ல, சாமி விவேக் சொல்வார்ல, பட்டைய போடுறேலோ நாமத்தை போடுறேலோ யானை விட்டைய போடுறது அது யாரு ஆடுறதுன்னு யோசிச்சுக்காங்க. உனக்கு உன் நாட்டுல பிராமின் நாட்டுல வந்து கக்கூஸ் கழுவுறதுக்காக மட்டுமே வந்து அர்பன் கம்பெனிக்காரன் வீசா எடுத்துட்டு வரணும் உன் நாட்டுக்கு. அதுக்கப்புறம் அங்க எக்கனாமி பேஸ்ட் ஹையரார்கி கொண்டு வந்து எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷன் எக்கனாமிக் பேஸ்டா கொடுத்துருவீங்க. வெரி குட் ப்ரோ. சரி, எக்கனாமிக் ரிசர்வேஷனே கிடையாது ப்ரோ. அப்படி ஓகே, மெரிட் பேஸ்ட். தம்பி நான் என்ன கேக்குறேன், இப்ப எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷன் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நான் வந்து ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறேன். சரி ஓகே, எக்கனாமிக் ஒரு வாரம் ஃப்ரீயா உட்காந்து எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இல்ல ஊர்ல உட்காந்து எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இருக்கலாம்டா, 2 வாரமா பேசுறதுக்கு வெண்ட் அவுட்டுக்கு இடம் இல்லையா, அதனால வந்து மண்டை உட்காந்து எதையாச்சும் அசை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு. பேக் எண்ட்ல வேலை செஞ்சிருக்கு மண்டை. இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன், ஆக்டிவ் திங்கிங்கே பண்ணாம அதெல்லாம் தோணுது. என்ன எக்கனாமிக் ரிசர்வேஷன் படி நீ வந்து இது கொடுக்குற, ரிசர்வேஷன் கொடுக்குற. இப்போ ஒரு குரூப் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கு, அவங்களுக்கு நீ வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள நீ மேல கொண்டு வந்துட்ட. மேல இருக்கவங்க கீழே போயிருவான்ல. ஐயோ, இது மாதிரி அப்புறம் திரும்ப அவனுக்கு எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொடுத்து அவனை மேல கொண்டு வந்து இங்க இருக்கவன் திரும்ப கீழே போயிரு. என்னடா இது, என்னடா சிஸ்டம் இது, லூசு மாதிரி இருக்கு. அப்ப வைரத்தை யாரு தூக்குறது? அத மறந்துட்டே. My friend every 10 minutes போட்டிருந்தானுங்களா? காடி ரூக்
துரந்தர் 2 எப்படி இருந்துச்சு அண்ணா விட்டுருண்ணா. அதாவது ஸ்பாய்லர்லாம் இல்ல இது பெருசா. அது டிமானிட்டேஷன் ஒரே காரணம். அன்றே கணித்தார் கிறிஸ்னில். உனக்கு நான் அப்பவே சொன்னேன் இது ப்ராபகண்டா. இவன் இந்த பேங்க் நோட்ஸ் இத பேர்ன பிளேட் வந்து காணாம போகும்போது அடுத்த பாட்டுல டிமானிட்டைசேஷனுக்கு போறாண்டான்னு சொன்னேன். அவரே வராரு, அவரு கூட இவரையும் கூட்டிட்டு வராருன்ற மாதிரி. டிமானிட்டேஷன் பண்ணதே சர்வீஸ் அழிக்கதான் ஒண்ணு விட்டான். நான் விட்டு சதறிட்டு நான்லாம் தேட்டர்ல. அடுத்த வாரம் டீட்டெயில்டா பேசுவோம். ஓகே. என்ன பிரச்சனைனா துரந்தர் 2ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. துரந்தர் 2ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமா நல்லா இருந்துச்சு. அப்படியே போச்சு. ஒரு நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான் வச்சு நிப்பாட்டி இருந்தா. ஒருவேளை நாங்க ரொம்ப ஹைப்ல போயிருந்தோமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹைப்ல போயிருந்தோமா அப்படின்றது தெரியல. ஆனா செகண்ட் ஹாஃப் இட் ஹாஸ் a வில்லன் ப்ராப்ளம். ஆமா, ரஹ்மான் டக்கேத் இல்ல, அர்ஜுன் ராம்பாலும் கடைசியில வரான். அப்படியாடா? ஆமா. என்னதான் கதை? அதேதான் எக்ஸ்பிளைன் ஆச்சு. அங்க போயிட்டு எல்லா ஐஎஸ்ஐஎஸ் ஆளுகளையும் கொள்றாங்க பேசிக்கலி. அவ்வளவுதான். அந்த பேக் ஸ்டோரியில என்ன நடக்குது? பேக் சொல்லிட்டா ஃபுல்லா. வேண்டாம். அப்புறம் கேள்வி கேக்குறேன். ஒன்லைனா எப்படி சொல்றது நான் பிளாக் ஸ்டோரிய? பிளாஷ்பேக்கே 15 நிமிஷம் தான் வருது. அப்படியா? ஆமா. அந்த ஷேவ்டு லுக் வந்து அவ்வளவுதான், கொஞ்சோண்டு பெரிய டைம் தான் வருது. சாப்டர் 1 அவ்வளவுதான். அப்படியாடா? நான் அது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சும் இருக்கும். நொட்டுறாங்க. பேக் ஸ்டோரி நல்லா அப்படி வெளாவரியா சொல்றாங்க. அதெல்லாம் அது இல்ல. சரி, அப்படின்னா ஓகே. அப்படின்னா ஓகே எல்லாம் இல்ல, ப்ராபகண்டா படம் தானே. போன இதுலயே ஆச்சு மறைமுகமா. இதெல்லாம் அவரே வராது. ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். சரியா, ஃபேன் பாய்ஸ் மேக்கிங் மூவிஸ் ஃபார் தேர் ஃபேவரட் ஆக்டர்ஸ் போட்டு கார்த்திக் சுப்ராஜ் மேக்கிங் பேட்டை, நெல்சன் இல்ல பேர்ன அட்லி மேக்கிங் தெரி, லோகேஷ் மேக்கிங் விக்ரம் போட்டு கடைசியா ஆதித்யா தர் மேக்கிங் துரந்தர் ஃபார் மோடி. அடுத்து பரத் கிருஷ், வாட் இஃப் இயர் 2040 மோடிஜி பிகம் சுப்ரீம் லீடர். அது வரைக்கும் இருக்காரா? இந்தியன் சதர்ன் ப்ராவின்ஸ் பிகம்ஸ் அ செப்பரேட் கண்ட்ரி, நாட் ஆஸ் பர் என்டிகே பாய்ஸ் பட் லைக் சவுத் கொரியா. 2 பேர் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் இந்தியா பத்தி பேசணும், 2 பேர் டெவலப்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா பத்தி பேசணும். லைக் எஸ்விகே டிஸ்டோபியன் யூனிவர்ஸ். நல்லாதான் இருக்கு. கருத்தில் கொள்ளப்படும், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்படுகிறது. ஓகே, அடுத்து விக்கி அபிஷியல். ஹாய் கைஸ், ரீசெண்டா மைக்கேல் ஜாக்சன் ரீல்ஸ்லாம் என் ஃபீட்ல வந்து படத்துக்கு கண்ணா பின்னான்னு ஹைப்பை ஏத்தி விட்டுருக்கு. ஈகர்லி வெயிட்டிங். நீங்க எந்த சாங்கை தியேட்டர்ல பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நான் ஆக்சுவலா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் சாங் படத்துல எப்படி வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த சாங்கோட பேக் ஸ்டோரியே செம மாசா இருக்கும். எஸ், அந்த சிச்சுவேஷனோட அந்த சாங்கை படத்துல வச்சுட்டா ஐ எம் பினிஷ். ட்ரூ. அது என்ன மேட்டர்னா, அந்த பாட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. ஏன்னா அது பயங்கர மாஃபியா ஏரியா. ஆமா, சரியா, அது கார்டல் ஏரியா. அதுக்கு கார்டலே வந்து நாங்க குடுக்குறோம் பர்மிஷன், நாங்க வந்து ப்ரொடெக்ஷன் குடுக்குறோம், லெட் ஹிம் மேக் அ வீடியோன்னு சொல்லி அதை எடுத்தாரு அந்த வீடியோ. சோ நான் எம்ஜே ஃபேன், நான் ப்ரொடக்ஷன் தரேன். ஆமா, சொல்லி நடந்துச்சு. சோ எனக்குமே பர்சனலி அதுதான் பார்க்க நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூன் வாக், அந்த பிலிஜின் பாட்டுக்கு வந்து ஆன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் மூன் வாக் பண்ணாரு. அதான் ஃபர்ஸ்ட் அந்த ஹிஸ் மேக்கிங் ஹிஸ்டரின்றது யாருக்குமே அப்ப தெரியாது. பார்த்துட்டு பீப்புள் வேர் லைக் வாட் தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்ட மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் வந்து எனக்கு பர்சனலி வந்து நான் ரொம்ப என்ன எதிர்பார்க்கிறேன்னா அந்த படத்தை வந்து அதாவது அவரோட இல்லடா மியூசிக்கல் ஜேர்னிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவர் வந்து பெரிய ஸ்டார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அவரோட ஆன் அ பர்சனல் லெவல், ஆன் அ பர்சனல் நோட், அவருக்கு இருந்த இன்செக்யூரிட்டிஸ், அவர் why he had to do a lot of stuff in his life இருக்குல்ல. அவர் வந்து அந்த மூக்குக்கு அவ்வளோ சர்ஜரி பண்ணதுக்கு ரீசன் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா வந்து அந்த மூக்கை வச்சு அவரை வந்து ஷேம் பண்ணியிருக்காரு.
சரி யூ ஹேவ் அ பிக் நோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த இன்செக்யூரிட்டி தான் வந்து லேட்டர் பீரியட் ஆஃப் லைஃப்ல வந்து அவர் அந்த நோஸை வந்து ரொம்ப ஷார்ப்பான நோஸா வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு விதைய போட்டது யாருன்னா அவங்க அப்பா. அதே மாதிரி ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ வெரி அபியூசிவ் ஃபாதர். ரொம்ப ஓவர் ட்ரெயின் பண்ணி ஓவர் ஒர்க் பண்ணி அந்த பசங்களை வந்து மில்க் லிட்ரலி அந்த ஜாக்சன் 5னு ஒரு பேண்ட், இந்த ஜாக்சன் 5ல ஒருத்தர் தான் மைக்கேல் ஜாக்சன். அந்த ஜாக்சன் 5 வந்து பயங்கரமா மில்க் பண்ணதா இருக்கட்டும், எம்ஜே வந்து வெளியில போக விடாம விட்டதா இருக்கட்டும், எம்ஜே ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாக்சன் 5ல இருந்து தனியா வர்றதா இருக்கட்டும், எனக்கு அந்த சைடு ஆஃப் த ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு இந்த ஸ்டோரி மீ பீயிங் அ மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் எனக்கு இதெல்லாம் வந்து நான் தேடி படிச்சிருக்கேன். பட் நாட் எவ்ரி ஒன் வில் நோ அபவுட் திஸ். ஸோ how he was affected by vitiligo, அவர் வந்து he didn't make a race swap. He started making his skin lighter to அந்த விட்லிகோவோட அந்த எஃபெக்ட் தெரியாம இருக்கிறதுக்காக அந்த விட்லிகோவோட கலருக்கு அவரோட மத்த பேலன்ஸ் ஸ்கின்னை வந்து அவர் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தட் வாட் he was doing. ஸோ அப்படியான அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஒரு பெப்சி கமர்ஷியல் ஒன்றுத்துல வந்து ஷூட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவருக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற மொத்த முடியுமே எரிஞ்சிருச்சு. அந்த சைடே வந்து பயங்கர பர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மேட்ச் பண்றதுக்கு நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணாரு. ஸோ இப்படி ஷிட் ஹி வென்ட் த்ரூ இருக்குல்ல, அதை காமிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட மியூசிக்கல் கரியர் எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, உலகத்துல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட் will have at least one Michael Jackson fan னு சொல்லுவாங்க. அவ்வளோ மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் இருக்காங்க உலகத்துல. எவ்ரிபடி நோ அபவுட் ஹிஸ் மியூசிக்கல் ஜேர்னி. பட் இது வந்து பெருசா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தேடி படிச்சிருப்பாங்களே ஒழிய ஜென்ரலா மைக்கேல் ஜாக்சன் அவங்க பாட்டு கேட்டுட்டு ஜாலியா அப்படி சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஸோ திஸ் சைட் ஆஃப் ஸ்டோரி வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்து அண்ணா கிறிஸ்டனா நீயானா இது மையழகன் பொட்டேட்டோ டெம்ப்ளேட். இக்காரி ஷிஞ்சி ஈவா அண்ணா கிறிஸ்னில்னா நேம்லெஸ் வித்தவுட் நேம்னு சும்மா நொச்சுன்னுட்டு the one who shall not be named னு ஒரே சொருவு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து சபரி ஜிஎஃப் வால்டமார்ட் ஆக்கிடுவோம். இன்னொருத்தர் போட்டிருந்தாங்கடா, ஆரியா ஸ்டாக்னு கூப்பிடுங்க, the girl has no nameனு வரும்ல, ஆரியா no face சொல்லிட்டு ஆரியா ஸ்டாக்னு கூப்பிடுங்க நேம்லெஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க கமெண்ட்ல. நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா. ஆமா அவ ஒத்துக்கணுமே கேட்டேன். ஆமாமா கேட்டல எபிசோட்ல வேண்டான்ட்டாங்க. சரி it needs more Chriznill convincing. Okay, அடுத்து ரெவின் ஜோயல் வைஷுகாஸ் போஸ்டர் ஒர்க் மாஸ் ரொம்ப நன்றிங்கய்யா and jokes ன்னு போட்டு very worst ன்னு கீழ போட்டுருக்காங்க. சரி ப்ரோ, நீங்க கிறிஸ்டனாவே வந்து வர்ஷிப் பண்ணுங்க. what என்னடா எல்லாரும் இருக்கா என்ன அக்னாலஜே பண்ண மாட்டீங்க இல்லையா? அது என்னன்னா நம்ம ஏதாவது பண்ணா நல்லா இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா கிறிஸ்டனா எது பண்ணாலும் தூணு துப்புனா கூட வந்து இன்னும் நல்லா துப்புங்க அப்படின்றாங்க. such a hypocritic behavior guys. இப்படிதான் மோட்டி விட்டுறணும் வாயில வட. சரி, நீங்க வந்து கிறிஸ்டனா வந்து இனிமே மோனோலாக் பண்ணுவார் அடுத்த எபிசோட்ல இருந்து. இந்த எபிசோட ஒரு மோனோலாக் பண்ணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா நான் விஜய் வரதராஜா டேய் நான் இத வந்து கலாய்க்க சொல்லலடா, டேய் உடனே அப்படி மாத்திராதீங்கடா சிரிச்சு. சரிப்பா, விஜய் தான் தாக்கப்பட்டார். விஜய் அண்ணாவை எல்லாரும் தான் தாக்குறாங்க. அப்படியா? விஜய் வரதராஜா எப்படி கோத்து வர்ற பத்தில. ஓகே, அடுத்து கோகுல். ஹாய் டீம் ஆர்டி, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் மீ. ஒரு வழியா பழைய எபிசோட்ல என்ன எப்படி how will we remember you? என்னது யார் நீ? ஒரு வழியா பழைய எபிசோட்ல இருந்து நக்கல் வாழ்க்கை சிக்கல் அது ஒரு டெம்ப்ளேட்பா. யாருடா நீ? டெம்ப்ளேட் இருக்கும் விஜய் படம்ன்றா, சிவகாசின்னு நினைக்கிறேன். சரியா போய் நிப்பாரு. யாருடா நீ? என்ன துணி துவச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு பார்த்து, துணியோ பாத்திரமா துவச்சுக்கிட்டு இருக்கோம், விஜய் பத்தி யாருன்னே நீ கேட்கும். அது சொந்த தங்கச்சிரா, ஞாபகம் இருக்காதுரா, சின்ன வயசுல ஏதோ ஓடி போயிருவாரோ நம்ம some bullshit like that. பழைய எபிசோட்ல இருந்து இப்ப கரண்ட் எபிசோட் வர எல்லாம் கேட்டேன். என்னன்னா இது சபரி ரிவீலு கெஸ்ட்னு சொல்லி கிறிஸ்டனா அண்ட் வைஷுக்கா உள்ள வந்து இப்போ ஓனரா உட்காந்து இருக்கீங்க.
ரொம்ப பழைய லிசனர் போலயே. பட் எல்லா எபிசோட் கேட்டாரோ தான் தெரியுது எவ்வளோ இன்கன்சிஸ்டண்டா இருந்துட்டு இப்போ எவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கீங்கன்னு. எல்லா ஆர்டி டீம் மெம்பர் மாதிரி நானும் சும்மா அண்ட் வாட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐக்கடவுளை இன்க்ளூட் பண்ணது செமையா இருக்கு. அண்ட் அந்த ஊரு விட்டு ஊரு வந்து எபிசோட் 2 டைம் மேல கேட்ட செம சூப்பரா இருக்கு. ஆனா இப்போ வர சொம்மானு டைட்டில் வைக்காம நிறைய டைம் சொம்மா ஸ்கேம் பண்ணி இருக்கீங்க. அண்ட் லாஸ்ட் Sabaree got committed. Oh my god Sabaree. But happy for you. இனி எவனாவது உன்னை கேன்னு சொல்லுவான். 7G ரெயின்போ காலனி ரெஃபரன்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் தீ பரவட்டும் 2 பண்ணிருங்க. நானும் சென்னை மூவ் ஆகிட்டேன். மேபி ஒன் டே மீட் பண்ண சான்ஸ் இருந்தா மீட் பண்ணலாம். பட் என் தலைவன் கக்காஷி சொன்ன மாதிரி டூ மீட் யோர் டோன்ட் நினைக்கிறேன் ஐடல்ஸ் அப்படிங்கிறது தான் மண்டேல ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். லாஸ்ட்லி இனி ரெகுலர் கமெண்ட் வரும், அதுக்கப்புறம் சின்னதா எழுதுறேன். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை வந்து தயவு செஞ்சு உங்களோட ஹீரோஸா பார்க்காதீங்க. நாங்கள் we are just humans with multiple flaws. ஆமா சரியா? அதனால எங்களை நீங்க ஹீரோவா பார்த்துட்டு அப்புறம் என்னடா இவனுங்க ஹியூமன்ஸா இருக்கானுங்க தற்கொலைங்கன்னு டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். we are just humans. எங்களுக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் லூசு இருக்கும். சரியா? அப்படி வந்து எங்களை வந்து ஒரு லெஜெண்டுங்கிற மாதிரிலாம் பார்த்து தொலையாதீங்க. அப்படி பார்த்தனாலதான் இப்ப சில விஷயங்கள்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சரியா? நமக்கே ரொம்ப மன நெருடலா இருக்கு. ஏடா என்னடா இப்படி பார்த்த மனுஷனை இப்படி பார்க்க வேண்டியது இருக்கேன்னுலாம் தோணுது. ஸோ நெவர் மீட் யுவர் ஹீரோஸ். அதாவது ஆல்வேஸ் மீட் யுவர் heroes. Never see them as heroes. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். meet them as friends, see them as equals. அவங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனா அவங்கள வந்து ஐடலைஸ் பண்ணாதீங்க. அது யாரா இருந்தாலுமே. என்னடா இசையை நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். தற்கூறிங்க. டேய் உங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கு என்னடா வித்தியாசம்? இத பாருங்க, நான் வந்து பியூர்லி இசைக்கு அடிமை. சரியா? பியூர்லி வெஜிடேரியன் சொல்றேன். அது இசை இருந்தாலும் சரி, இசை ஞானியா இருந்தாலும் சரி, நீங்க இசை ஃபேன். இசை ஃபேன். அதுல அந்த SAI மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். சரி, ஓகே. அடுத்து கேம்பா குமார். ஐ லேர்ன்ட் a fact recently, thought it would be interesting to share with you. India and Bangladesh national anthem are written by Rabindranath Tagore, but Bangladesh anthem Amar Sonar Bangla மட்டும் actual பெங்காலில இருக்கும். ஜனகண மனல just 3 words are in actual Bengali, remaining எல்லாமே Sanskrit தான். But still GOI choose to call it as a Bengali because Sanskritனு உண்மையை சொல்லிட்டா குடுமி வெளியே தெரிஞ்சிரும். ஆல்சோ நேஷனல் anthem of Pakistan is not in Urdu but in Persian, Farsi language. SL is the only country in Asia to have its national anthem officially in 2 languages, Sinhala and Tamil. அது ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா earlier it used to have Sinhala 2 ஸ்ரீலங்கா மாதா அப்பே ஸ்ரீலங்கான்னு அப்பேன்னு அவங்களுக்கு வருது. தமிழ்ல வந்து ஸ்ரீலங்கா தாயே எங்கள் ஸ்ரீலங்கா தமிழ்ல வரும். ஓகே. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மஹிந்த ராஜபக்ஷ கவர்மெண்ட் வந்து தமிழ் ஆந்தத்தை வந்து பேன் பண்ணாங்க. பேன் பண்ணி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஆந்தம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிங்கள வெர்ஷனை மட்டும் கொண்டு வந்தாங்க, அப்ரூவ் பண்ணாங்க. அது திரும்ப ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா ரிவோக் பண்ணிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இவர் சொல்றது உண்மைதான். there was a point when there were officially 2 national languages, பட் இப்போ எப்படின்றது எனக்கு தெரியல. யாருன்னா பார்க்க முடிஞ்சுன்னா பார்த்து சொல்லுங்க. உங்களை தான்டா சொல்றேன். என் போன் பழைய போனை கொண்டு வான்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? Yes, Sri Lanka still officially recognizes both Sinhala and Tamil versions of national anthem. இப்போ நான் பார்த்தது ஏதோ ப்ராப்பகண்டா போல இருக்குது, தமிழ் ப்ராப்பகண்டா போல இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வெயிட் நீ சொன்னது கரெக்ட் தான். சரியா? national anthem Sri Lanka Mata, which has existed in both languages since 1948. Although it was briefly dropped from the national celebrations in 2020 by the new government, it was later sung in both languages at the 76th Independence Day in 2024. 2024னா இந்த பிரசிடென்ட் வந்ததுக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல, இந்த பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவா இருக்காரு. சின்ஸ் இஸ் a communist guy, அதனால திரும்ப கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு இந்த பிரசிடென்ட்.
அது அப்போ மஹிந்த ராஜபக்ஷ பீரியட்ல 2020ல இருந்து மஹிந்த ராஜபக்ஷ பீரியட்லயே 2020ல தானே கிரைசிஸ் வந்தது. ஓ எஸ் யா ஓகே. மஹிந்த ராஜபக்ஷல இவன் பேர் தம்பி கோத்தாபய அவன் பேரு அதான்டா கோத்தாபய ராஜபக்ஷ. சரியா, அவனுங்களோட பீரியட்ல வந்து அது இல்லாம பண்ணி இருந்திருக்கானுங்க. நான் அது திரும்ப ரிவோக் ஆகியிருக்கு. ஓகே, அவனை திட்டவே வேணாம், அவன் பேரை சொன்னாலே போதும். கோத்தாபய. சரி, நம்ம ஆந்தம் ஏதோ ஓகே, உங்க ஆந்தம் ஏதோ வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்காம, என்ன உங்க கருத்து? தெரியாது. சபரி என் தாய்மொழியில தானே இருக்கு, கரெக்டா தான் இருக்குன்றான். எனக்கு அது ஆரம்பத்துல இருந்து என்ன, நான் நிப்பேன் அவ்வளவுதான், தியேட்டர்ல போடுவாங்க நிப்பேன், அதோட சரி ஓகே, அதெல்லாம் சொன்னா கடிப்பாங்க. அதோட எனக்கும் அதோட ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். அதுல பெருசா நான் வந்து நேஷனாலிட்டி, என் நாடு அப்படின்னா எதுவும் பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லைனான்ற மாதிரிதான், மனிதம் உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். ஆமா, உண்மைதான்டா. நேஷனல் ஆந்தம் இஸ் பேசிக்கலி என்ன தெரியுமா, இட் இஸ் ஜஸ்ட் அ டூல் டு மேக் பீப்புள் கம் இன்டு த மாப் மென்டாலிட்டி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடும்போது அந்த ஃபோமோலயே என்ன பண்ணுவானுங்க, எல்லாரும் அதுல ஜாயின் ஆயிப்பானுங்க. அந்த மாப் மென்டாலிட்டியில வந்து அந்த ஒரு நேஷனாலிட்டி இதை வந்து பேட்ரியாட்டிசத்தை வந்து பில்ட் பண்றது. ஸோ தட் அவனுங்களை வந்து இது பண்ணலாம். இந்த பேட்ரியாட்டிக்கா இருக்கிறவன் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் நல்லது, கரெக்ட், டிமானிட்டைசேஷன் ஊனுவானுங்க, அதான் துரந்தர்னு படம் எடுப்பானுங்க. அதுக்கான டூல் தான் நான் வந்து எந்த அது நம்ம நாடுன்னு மட்டும் சொல்ல, எந்த நாடா இருந்தாலுமே ஹேவிங் எ நேஷனல் ஆந்தமோட கோல் வந்து இதுதான், யூசிங் இட் as a tool to bring people into a mob mentality. However, the reason it is often mistaken for Sanskrit is because it is written in a highly Sanskritized register of Bengali known as Sadhu Bhasha or Tatsama Bengali, which uses many words derived directly from Sanskrit. So it is still in Bengali தான், பட் அது வந்து இப்போ நம்ம தமிழி தமிழி கிடையாது, இப்போ சங்க தமிழ் அந்த மாதிரி சங்க சான்ஸ்கிரிட், சங்க பெங்காலின்னு இருக்குது. ஓகே, அடுத்து மஸ்டாங் ஆல்கமிஸ்ட். ஹாய் கைஸ், எப்ஸ்டீன் எபிசோட லேட்டாக தான் கேட்டேன். உங்கள் ட்ரெயின் பஞ்சாயத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்னையா இன்னும் ட்ரெயின் பஞ்சாயத்து முடியலையா? ஜான் எண்டில் மைசூர் போனோம் ஃபார் அவர் ஃப்ரெண்ட் அண்ணனோட வெட்டிங். ட்ரெயினில் தான் மதுரை டு மைசூர் ட்ராவல். வெட்டிங் ஹால் மைசூரில் இருந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு பஸ்ஸில் 20 கிலோமீட்டர் வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாங்கள் ஒரு 12 பேர் 4 கிலோமீட்டர் நடந்தே மைசூர் ரயில்வே ஜங்ஷன் வந்தோம். டிக்கெட் புக் பண்ணுற அப்போ செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸில் புக் பண்ணிட்டாங்க. நான், என்னோட ஃப்ரெண்டு, எங்கள் சீனியர் அண்ணன் ஒரு கம்பார்ட்மெண்ட். டயர்டாக ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தால் ஃபுல்லாக இருக்க சீட்டில் அடித்து பிடிச்சி உட்காடுறானுங்க. எங்கள் 3 பேர் சீட்டில் ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர்கிட்ட கேட்டேன், பெங்களூர் வரைக்கும் டிடிஆர் வரமாட்டாங்க, ஸோ அது வரைக்கும் இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டாரு. மைசூர் டு பெங்களூர் 2.5 hours ஆகும். உட்காந்து இருந்தவங்க கிட்ட நானும் என் ஃப்ரெண்டும் எங்க சீட்னு இங்கிலீஷ்ல சொன்னா அவங்க கன்னடால ஏதோ சொல்லி அதெல்லாம் எந்திரிக்க முடியாதுன்னு திமிரா சிரிச்சாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சரி கழுத இப்படிதான் போகணும் போலன்னு உட்காந்தோம். எங்க சீனியர் அண்ணன், இது நாங்க புக் பண்ண சீட்டு, நாங்க தான் உட்காருவோன்னு வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசி அவங்கள எந்திரிக்க வச்சுட்டாரு. அதனால தான் நாங்க நிம்மதியா ரிட்டர்ன் வந்தோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பயந்து உட்காந்தது கரெக்டா இல்லை எங்க சீனியர் அண்ணன் உட்காந்து நானே 4 கிலோமீட்டர் நடந்து டயர்ட்ல வந்திருக்கேன், நான் புக் பண்ண சீட்ல உட்காந்துட்டு என்ன எகத்தாளமா சிரிக்கிறீங்கன்னு எந்திரிக்க வச்சது கரெக்டா இல்லை இது ரெண்டும் இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க மேல தப்பு இல்லை, சிஸ்டம் அப்படி அவங்கள வச்சிருக்கு, போயிட்டு போகட்டும்னு விட்டுருக்கணுமா? சாரி ஃபார் கமெண்டிங் திஸ் இன் நெக்ஸ்ட் எபிசோட், ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். நன்றி. அவன் சிரிக்கிறான்னா அவனை எந்திரிக்க வைக்கிறது தான் கரெக்ட். ஆமா, ஆக்சுவலி நான் வந்து அவங்க சிரிச்சாலும் சரி சிரிக்கலனாலும் சரி, நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவை வந்து இன்னும் சில பேர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் லிஸ்னர்ஸ். சரியா, நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அவன் வந்து நீங்க ரிசர்வ் பண்ண சீட்ல வந்து
உட்கார்ந்து வரேன் அப்படின்னா அது வந்து சட்டப்படி தப்பு. ஏன்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்க, அது உரிமை. சரியா? அதனால அவங்களை அங்கேருந்து எழுப்பித்தான் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட வாதமும். ஆனா ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதான் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம். அவங்க பண்றத நாங்க நியாயப்படுத்த. நீ சொன்னது வேற ஆளுங்களை பத்தி, விஷயமே தெரியாம அங்க உட்கார்ந்து இருக்கவன, இவன் தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கான், நக்கல்ல சிரிக்கிறானே, நக்கலா சிரிக்கிறானே, இது உன்னோட மேட்டரே கிடையாது, இது கொஸ்டினே தப்பு. முதல்ல அப்படி ரெண்டு வகையா இருந்தாலும், சிரிச்சு தெரிஞ்சு செஞ்சதுனாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, நான் சொல்றேன் அவங்க அங்க உட்கார கூடாதுதான். ஏன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனோட ரைட் அங்க இருக்கு. நீ உன்னோட பாயிண்ட், சொசைட்டி வந்து அவங்களை அப்படி வச்சிருக்கு, அவங்களுக்கு அது தெரியலங்கிற பாயிண்ட்ல நீ வேலிடா இருக்க. இது கொஸ்டினே இன்வாலிட்ங்கிற. ஏன்னா சொல்றேன் இவங்களை எழுப்பி உன்னோட பாயிண்ட்டுக்கு இந்த கொஸ்டினே தப்புங்கிற. நானு நீ சொன்னது அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் எஜுகேஷன், அவனுக்கு அது அவன் சீட்டு இல்லைன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுன, சிஸ்டம் கொஸ்டின் கேட்ட. இது தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கான், இது வேற மேட்ரு, இது உன்னோட மேட்ரே கிடையாது, கொஸ்டினே இன்வாலிடு. இது அவன் தெரிஞ்ச சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு அப்படிதான் இருப்பேன், எந்திரிக்க முடியாதுன்னு சொல்றான்னா அவனுக்கு தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கான். அவங்க கனடா அப்படி சொல்ல வர இந்திக்காரர்கள் கிடையாது, அவன் கனடால போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் சொல்லும் போது அவங்க லோக்கல் ஆளுங்க தானே ஆகுது. ஆமா ஆமா, அது என் லோக்கல் ஏரியா, நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த திமிரு தான் நக்கல். இது திமிரு அது வேற. அடுத்து அதுக்கு ஒரு இன்னொரு படம் இருக்குடா, அந்த படம் என்னது, தைரியம்னு ஒரு படம் இருக்குடா. அடுத்து சீசுவி வர்றப்போ தைரியம் ரியாக்ஷன் பாட்காஸ்ட் வரப்போகுது. சரியா? அதுல பாக்குறேன்டா, அதுலயும் கெட்ட கெட்ட வார்த்தையா வருதுடா. அதுல டேக் பண்ணி அடுத்த படம் இதை பண்ணுங்கடான்னு போடுறாங்க. பாபாயாக எக்ஸிசி சிந்திக்க சிறக்க வணக்கம். வணக்கம். சிரிக்க சிறக்காவா சிரிக்க சிறக்க சிறக்கவா சிறக்கதான். டேய் பை தி வே, நீ கொடுத்த புக் படிச்சு முடிச்சிட்டேன்டா. நீ போட்டு எழுதியிருந்த நோட்டையும் வாசிச்சேன், கண் கலங்க வச்சுட்டடா. நான் எப்படின்னா whenever I Chriznill, நான் எப்படின்னா whenever I think of you I get amazed because what because country விட்டு country wave of problems like studies problem, family problems, relationship problems, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கீங்க. ஆல்சோ ரீசெண்டாக நான் கேட்ட கொஸ்டினுக்கு சொன்னீங்க தட் உங்களுக்கு இப்படி வீட்டில் இருக்கிறது தான் நான் இவ்வளோ நாள் எனக்கு தேவைப்பட்ட ரெஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஐ ஃபெல்ட் உங்கள் ஏஜ் விட அதிகமான திங்ஸை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. பிகாஸ் இப்போ அதுக்கு கத்தார்சிஸ் மோமெண்ட் அண்ட் ரிடெம்ஷன் ஆர்க் மாதிரி. ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் திஸ். சம்டைம்ஸ் whenever I feel quitting I think about. அப்படியே அவன் அங்கே எழுதுனால அப்படியே இங்கே போட்டிருக்கான்டா. அதாவது அதுல அவன் ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்ல எழுதுனது, ஷார்ட்டா எழுதுனத டீடைலா எழுதியிருக்கான் இப்ப கமெண்ட்ல. So hope you are enjoying this. Sometimes whenever I feel quitting I think about many like cameraman Ravi Varman, you and many who struggle downtrodden in their life to having star life. So thanks for motivating. பிறந்ததுக்கு நன்றி கிறிஸ்னில்னா. ஆல்சோ உங்களுக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபை நீங்கள் உங்கள் எதிரி கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபேஸ் இருக்கா? எஸ், மை மதர்ஸ் ஊப்பர் கோயிங் இருந்து அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுனா மட்டும் சொல்லுங்க. தென் ஐ ஹேவ் ஆல்ரெடி மெட் யூ இன் த ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட். டேய் நீங்க மீட் பண்ணலடா, you guys abused me இந்த ஈவென்ட் in front of me. அதுதான், இந்த ஈவென்ட்டுக்கு வர முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் when I see you insert சிங்கமுத்து சும்மா will see you னே. கிருஷ்ணா உனக்கு இந்த ஈவென்ட்டுக்கு வர முடியலையா? வந்ததுடா அந்த கடி கடிச்சிங்க என்னைய. கிருஷ்ணா உனக்கு ஒரு உமா, குஞ்சு மணிக்கு அறிவு மணிக்கு ஒரு உமா. பிறந்ததுக்கு நன்றி கிருஷ்ண, சிந்திக்க சிறக்க வணக்கம். மக்களை இவன் வந்து கமெண்ட்ல போடுறத வந்து அவன் கமெண்டோட நிப்பாட்டுல உண்மையாவே அதை பண்றானுங்க மக்கள், அபியூஸ் பண்றது நேர்ல வந்து. ஆமா. ஸோ அந்த புக்கு நல்லா இருந்துச்சுடா, ஒரு 2 நாள்ல படிச்சு முடிச்சுட்டு. சின்ன புக், ஓல்டு மேன் அண்ட் த சீன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. விஷ்ணு ஆல்பி செலஸ்தே. ஐ தாட் ஐ ஹேட் சிமிலர் சைல்ட்ஹுட் லைக் கிருஷ்ணா அன்டில் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இப்பதான் தெரியுது நம்ம சைல்ட்ஹுட் டோபிராமா மாறின்னு. நாயினவே ஒரு கிரிக்கெட் பேட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணவே நைனாவா கிரிக்கெட் பேட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணவே அசுரன் தானோஸ் மாதிரி
தனுஷ தேனோஸ் எழுதி வச்சிருக்காங்க மாதிரி அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பா சபரி கிரிக்கெட் பேட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாரு. நான் சொன்னது மாவு பேட் ஐயா, 100-150 ரூபா. வென் வைஷோகா செட் நான் காட்டுறேன் நீங்க பாருங்கடா. ஐ செட் வாட் இன் டிராபிக். பக்கத்து பைக் அங்கிள் தூக்கி ஃபைஸ் ஐப்ரோ லைக் பசுபதியின் சார்பட்டா. பக்கத்து பைக்ல இருக்க அங்கிள். ஆல்சோ இனிமே கார்ட்டூன் நெட்வொர்க் எக்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க் டிக். By the way, real life சேட்டை பட காலிங் பெல் உங்க டிஸ்கார்ட் பாட்காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன் தான். After reaching 1 hour 52 minutes on the episode, I am receiving Discord notification from Dharanish UP stating we released a new episode. Next time சின்னதா எழுதி பழகுறேன் பை கிறிஸ்னில் படிக்க கஷ்டப்படுற பேர் உள்ளவர் போட்டு ஏதோ மலையாளத்துல எல்லாம் எழுதியிருக்காங்கடா. மலையாளமா? ஆமாடா, நான் மலையாளம் படிக்க கத்துக்க ட்ரை பண்றேன்னு சொன்னேன்ல, அதனால போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. இது சி டிரான்ஸ்லேஷன். தேங்க்யூ அண்ட் சல்யூட். லால் சலாம்னு நினைக்கிறேன்டா. இல்ல வணக்கம் கடைசியா போட்டிருக்கிறது வந்து அது வந்து வானா ஃபர்ஸ்ட் இருக்குது, கடைசியா இருக்கிறது இம்மண்டா. சோ வணக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம்னு நினைக்கிறேன்டா. ஓகே, நன்னின்னு நினைக்கிறேன். நன்னியா நன்றியான்னு தெரியல. நன்றி வணக்கம்னு போட்டிருக்காங்க. ஓகே. விமல் தரணிகுமார் 30 seconds past in the podcast. மதர்லாண்ட்ஸ் மடப்போட மடத்தனம் காட்டிட்டான். அந்த ஆளுகிட்ட என்ன மேட்ச் என்ன டீம்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோஸ். அந்த ஆளு பிரம்மானந்தம் கூட பிராமோஸ்னு ரஷ்யன் மிசைல் பேரு சொல்லிட்டு இருக்கான். அண்ணா ரஷ்யா கொஞ்சம் விட்டுருண்ணா. அபிராஜ் ஏஜே போஸ்டர் ஒர்க் இஸ் எக்ஸலன்ட். வைசுஸ்ரீன்னு சொல்லிட்டு இது ஹைஃபை. கைஸ், விஜய் வரதராஜ் அண்ணா கூட கொலாப் போடுங்க. உங்க கன்சிஸ்டன்சினால நான் வேற எந்த பாட்காஸ்டையும் கேட்க முடியல. கிறிஸ்னில் அண்ணா நானும் மெயின் கம்ப் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹிட்லர் வாஸ் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த காலேஜ் டேஸ். இப்போதான் தெரியுது எவ்வளவு பெரிய நார்சிசிஸ்டிக் இருக்கான் அவன். அது ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, மெயின் கம்ப் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் மட்டும் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் அது பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படல. சரி, ஃபார் சம் அதர் டேன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு வேற புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெயின் கம்ப் இன்னும் ஃபுல்லா முடிக்கல நான். ஓகே. பின் குறிப்பு ஜஸ்ட் லைக் சபரீஷ் நாராயணன், விஜய் அண்ணா நெவர் கோனா பீட் அலிகேஷன்ஸ் அபவுட் ஹிஸ் டிவோர்ஸ் டியூ டு த்ரிஷா. வாட் உனக்கு புரிஞ்சுதுன்னு திரும்ப படிக்க முடியாதுனால. இட்ஸ் ராஜேஷ். ஐ நோ யூ கைஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் திஸ். இந்த அன்ரிசர்வ்ட் இஷ்யூல இன்னொரு இன்ஃபோ. சிவிக் சென்ஸ்னு மட்டும் இல்ல, எக்ஸ்ப்ளாய்டிங் த சிஸ்டம். இஃப் யூ டேக் அன்ரிசர்வ்ட் அண்ட் கெட் ஆன் ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் தே மைட் சென்ட் யூ அவுட். நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. டிடிஇ ஃபைன்னு சொல்லி எக்ஸஸ் ஃபேர் டிக்கெட் போடுவாங்க. 250 to 500 penalty and also allot a berth available. Either they'll get a berth, இல்லனாலும் will stay here. Sorry guys. Vaishuka supporting chain snatching because of background is not about rationalism. Bigger victim is the person who loses the chain. நீ எப்ப chain snatching support பண்ற? ஐயா Q&A கேட்டு முடிங்கன்னு போட்டிருக்க. சாரி மை பேட். ஃபுல்லா கேட்டுட்டு வரக்குள்ள கமெண்ட் படிச்சிருவீங்கன்னு அவசரப்பட்டுட்டேன். போன எபிசோட் 2 hours content 4 hours Q&A. போன எபிசோட் 2 hours content 4 hours Q&A. பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. செயின் ஸ்நாச்சிங்கலாமா முட்டு கொடுத்துருக்க? இல்லடா, சொல்றல. செயின் ஸ்நாச்சிங் நியாயப்படுத்தல ப்ரோ. அதுக்கு வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸ் கிட்ட வந்து அவங்கள ஒப்படைக்கணும். அவங்களுக்கு வந்து கோர்ட்ல என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கணும். ஆனா அவங்க ஏன் அதை பண்றாங்கன்றதுதான் என்னோட வாதமா இருந்ததுங்க. அட்ரினலின் ஜங்கி. அடுத்து த ரியல் பப்ளிக் ஆடியன்ஸ். எத்தனை கமெண்ட். வைசுஸ்ரீ அக்கா, தேங்க்யூ ஃபார் speaking for your grammar Nazi. Well, the thing is, it is because of I do voice text to option. Like for example, I spoke out in the voice record. It will convert into text. That option in my Samsung phone. A fact about this phone. This feature many majority languages are there, but for Indian language, strangely Hindi and Gujarat Easter okay. Hindi and Gujarati language option only available. I was confused. ஆமா, தமிழ்லாம் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்டே இருக்காது. நான் கவனிச்சிருக்கேன்.
நானுமே சாம்சங் போன்ல வந்து அந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். நான் நோட்ஸ் எடுக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், நான் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன்ல, நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, நான் புக்கு படிக்கும் போது கையில ஒரு பென்சில் வச்சிருப்பேன். நான் வந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன், எனக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருவேன். அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா இது எனக்கு ரிவைஸ் பண்ற மாதிரியும் ஃபீல் ஆகுங்கிறனால படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, போனை எடுத்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் போட்டுட்டு நான் அந்த அண்டர்லைன் பண்ண விஷயங்களை படிச்சு நான் வந்து என்னோட நோட்ஸை வந்து நான் டிக்டேட் பண்ணுவேன். டிக்டேட் பண்ண அதுவே டைப் பண்ணிக்கும். இப்படி ஒரு ஃபார்மேட்ல வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். புரியுது. அப்போ வந்து நான் தமிழ் யூஸ் பண்ணனா வராது, நான் இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுப்பேன். படிச்சு நான் இங்கிலீஷ்ல நோட்ஸை சொல்லுவேன், அது வந்து கரெக்டா டைப் பண்ணி கொடுக்கும். அதுலயே 1008 மிஸ்டேக் பண்ணுவோம். ஆனாலும் தமிழ்லாம் இருக்கவே இருக்காது. தமிழோட கீபோர்ட் போனா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனே இருக்காது. அப்படியே போட்டாலும் அது இங்கிலீஷ்ல தான் கன்வெர்ட் ஆகும். யாருன்னு தெரியுமா சார்? ஸ்பீச் டு டெக்ஸ்டை யூஸ் பண்ணாத ஒரு ஆளு சார். நான் எவ்வளவு வேலை அந்த மாதிரி பண்ணிருக்கேன் தெரியுமா? அடுத்து பார்த்தா நெவர் மைண்ட். இந்த எபிசோட் கேட்டு ஒண்ணுதான் சொல்ல தோணுச்சு. This episode showed me how young I am. ஒண்ணுமே புரியல போல இருக்கு. பிக்சல் நோமேட். அடப்பாவிங்களா நிக்கலோடியன்கிற ஒரு பெரிய தலைய கேஷுவலா கடந்து போயிட்டீங்களே. ஸ்பாஞ்ச் பாப், அவதார்னு ஆரம்பிச்சு பல கிளாசிக் கார்ட்டூன்ஸ் அந்த சேனல்ல இருக்கு. தம்பி நான் ஒண்ணு ஜெட்டிக்ஸுக்கே வரல. நிக்கலோடியன்லாம் அதுக்கப்புறம் தான் கேபிள் டிவில வந்துச்சு. உங்களால டோரா தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசி ரேஜ் வெயிட் பண்ணது 2008ல தான். ஆனா நானும் என் தம்பியும் நிக்கலோடியன்ல ஸ்பானிஷ் இங்கிலீஷ் கலந்து பேசுற எது கொக்கைனா அந்த டோரா பேசுற டோரா கிட்ட 2002லயே ரேஸ் பேட் ஆகியிருக்கோம். இது தவிர நீங்க மிஸ் பண்ண ஷோஸ் கூட நிறைய லிஸ்ட் வருது. எல்லாத்தையும் டைம் இருக்கப்போ கம்பைல் பண்ணி ஆர்டி பேஜுக்கு டிஎம் பண்றேன். பார்ட் 2 பண்றப்போ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. நாங்க வந்து ஏஜ் வயசா போய்கிட்டு இருக்கோம். நாங்க பார்த்த முதல் கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா வரிசையா இயருக்கு ஏற்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் நீங்கள் சொன்ன நிக்கலோடியன் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வரும் அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல வரும். ரெட்ரோ ஷிட்ஸ். The point that about people losing attention and patience while watching movies by citing Sabaree as an example to explain why people hate slow-paced movies nowadays and not to attack Sabaree's movie taste. Back in the அதாவது மக்கள் இப்படி இருக்காங்கன்றதான் பாயிண்ட், வழியே ஒன்னே அட்டாக் பண்றது பாயிண்ட் இல்லன்றத கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. பேக் இன் த 2000s கில்லி, சாமி, தூள் மாதிரி ஜெட் ஸ்பீட்ல ஓடுற மசாலா படத்தை ஓட வச்ச அதே ஆடியன்ஸ் தான் 3 ஹவர்ஸுக்கு மேல ஸ்லோவா போன 7G ரெயின்போ காலனி, தவமாய் தவம் இருந்து மாதிரி படங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு ஓட வச்சாங்க. ஆக்சுவலி யூ ஆர் ராங். அதுதான் பிரச்சனை. என்னன்னா, முன்னாடி இந்த மாதிரி பிரெயின் ராட் ஆடியன்ஸும் இருந்தாங்க, ஸ்லோ பேஸ்ட் மூவிஸ் பார்க்கறதுக்கு தனியா இன்னொரு செப்பரேட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அதனால ரெண்டுத்துக்குமே ஆடியன்ஸ் இருந்தனால ரெண்டுமே ஓடுச்சு. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஆஃப்டர் தி சோஷியல் மீடியா ரீல்ஸ் கல்ச்சர், இந்த 2 ஆடியன்ஸும் ஒரே ஆடியன்ஸா மாறிடுச்சு. எல்லாரும் பிரெயின் ராட் ஆடியன்ஸா மாறிட்டாங்க. அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஹேவ் பிகம் பிரெயின் ராட் ஆடியன்ஸ். அதனாலதான் இப்ப ஸ்லோ பேஸ்ட் மூவிஸ் வரும்போதோ இல்ல ஒரு சாதாரண பேஸ்ட் மூவிஸ் வரும்போதோ வந்து அதை மக்களால கன்சியூம் பண்ண முடியல. அவங்களுக்கு அதுக்கான பொறுமை இல்லை. ஏன்னா they are addicted to getting dopamine every 15 seconds. அப்ப அந்த 15 செகண்ட் டோபமைன் ஹிட் கிடைக்கலன்னு அவனுக்கு அது போரிங்கா இருக்கு. அவன் எங்கடா என்னோட டோபமைன் ஹிட்னு இயங்குறான். ஸோ வந்து இது வந்து அந்த காலத்துல படம் ஓடுனதுக்கும் இந்த காலத்துல படம் ஓடாம போறதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலே ஐயோன்னு ஆடியன்ஸ் கத்துறாங்க. தியேட்டருக்கு போனா எனக்கு ஹை மொமெண்ட்ஸ் வேணும், வைப் பண்ணணும்னு இந்த மைண்ட் செட்டோட மட்டும்தான் ஆடியன்ஸ் வராங்க. அதனாலதான் பழைய படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணி காசு பார்க்கறானுங்க. இது ஏன்பா இப்படி ஆகிருச்சு தான் கேட்டேனே தவிர, சபரி என்ற இண்டிவிஜுவலோட சினிமா டேஸ்ட் மட்டும் ஏன் மட்டமா இருக்குன்னு கேட்கல. இப்படிக்கு வாத்தியார் டீசன்ட் மூவின்னு சொன்ன ஒருவர் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, வாத்தியார் ஒன்று டீசென்டான படம் தானே, இதை எதுக்கு இந்த கடி கடிக்கிறீங்க? நான் போய் கமெண்ட்ல இதை சொன்னா கடிக்கிறாங்க ப்ரோ.
ஆல்சோ ஆஃப்டர் ஐ போஸ்டட் தட் எம்ஜே எப்ஸ்டீன் கமெண்ட் நிறைய ரீல்ஸ் எனக்கு ஃபீட்ல வந்துச்சு ஆன் ஹவு பீப்புள் டிராக் எம்ஜே இன்டு திஸ் இஷ்யூ டு பிரிங் ஹிம் டவுன். ஆனால் எனக்கு இதில் எதை நம்புறதுன்னு தெரியல. ரீல்ஸ் எல்லாம் ஒரு சோர்ஸா என்னால் நம்ப முடியலை. அதனால்தான் ஜென்ரல் பர்செப்ஷன் அபவுட் திஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணாமல் வச்சேன். திருந்தினேன் வருந்தினேன் ப்ரோஸ். ஓகே, அடுத்து இட்ஸ் மீ ஆல்மைட்டி. கடவுள் வாட் ஹாய் ஹாய். ஓ, இதுலதான் கமெண்ட் போடணுமா? சுத்தம் பார்ட்டிசிபேட் இன் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ரேண்டம் டாக்ஸ். ரொம்ப எஸ், இது கூட தெரியாம ஆர்டி லிசனரா இருந்திருக்கேன். வேற ஏதாவது கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு புரியல. இல்ல, கமெண்டே போடாம இருந்திருக்காரு. எங்க கமெண்ட் போடணும்னு தெரியாம இருந்திருக்காரு. மக்களே சாரி, 2 மணி நேரம் கழிச்சு இந்த டிஸ்க்ளைமர் சொல்றதுக்கு ரொம்ப சாரி. நீங்க வந்து இப்ப இந்த எபிசோட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து இப்போ ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்றோம். நானும் இந்த கலாச்சாரத்துல இதுனா கலாச்சாரம், ரேங்கிங் கலாச்சாரம். இந்த டெம்ப்ளேட்டை இப்ப நீ சொல்லுவேன்னு நான் வந்து ரெடியா நின்னுகிட்டு இருந்தா கரெக்டா பிகமிங் எப்படி சொல்றது, பூமர் இல்லடா, ப்ரெடிக்டபிள், அந்த வார்த்தை தான் வரல. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இந்த கலாச்சாரத்துல நீங்களும் வந்து மிங்கிள் ஆகணும், நீங்களும் வாங்க ரேகிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராம். ஆமா, இந்த கமெண்டோட சாரி இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரேண்டம் டாக்ஸ். என்னடா சிரிச்சுக்கிட்டு கமெண்டோட டிஸ்கிரிப்ஷன் அவனுக்கு எந்த கமெண்ட்னு தெரியுது. இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ல ரேண்டம் டாக்ஸ்னு ஒரு பேஜோட ப்ரொஃபைல் இருக்கும், லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன எபிசோடோட போஸ்டரை வந்து நாங்க போஸ்டா ரிலீஸ் பண்ணியிருப்போம். போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதுல நீங்க கமெண்ட், அந்த கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் போட்டீங்கன்னா போன எபிசோட்ல இது மாதிரி நிறைய எனக்கு அமைஞ்சதுடா. ஆமா ஆமா, ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாங்க, ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாங்கன்னு கேட்டது. ஆனா எனக்கு எது தெரியுமா காண்டாச்சு, வைஷு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் மேட்டர் சொல்லும் போது சபரி வந்து என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும் போது வைஷு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லி இருந்திருக்கலாம். நான் வந்து பிளைட்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன், பஞ்சிங் யார் இந்த பிளைட் ஜோக்கு விட்டுட்டீங்களேடா. இதுக்குதான் வந்து நம்ம கிறிஸ்தனா இருக்கணும்ன்றது. நான் உட்காந்து கவுண்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா பிளைட்ல நீங்க பேசுறதுக்கெல்லாம். ஜாலியா இருந்துச்சு அந்த எபிசோடு. ஃபுல்லா கேட்கல, வந்து ஒரு 1.5 மணி நேரம் கேட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு. நன்றி ப்ரோ. வக்கு இருக்கு ப்ரோ, கிறிஸ்னில் இல்லாம வந்து ஒரு பாட்காஸ்ட் நடத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கு. கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தோம் ஆரம்பத்துல, செட் ஆயிடுச்சு. ஏன்னா புது காம்பினேஷன். ஆனா தெரியல, அறிவு நல்லா எடிட் பண்ணி இருக்கான். ஆமா, நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்தனா இல்லாம பண்ணதில்ல பாட்காஸ்ட். சபரி கூட தனியா பாட்காஸ்ட் பண்ணதில்ல. அதனால வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புது அனுபவமா இருந்தது. இந்த மாதிரி கிறிஸ்தன் அடிக்கடி நாங்க துரத்தி விட்டு நாங்க வந்து பாட்காஸ்ட் பண்றோம். நிறைய கேளுங்க. கேட்க மாட்டோம் கமெண்ட் போடுறவங்க எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பேதி வரும். நீயும் நேம்லெஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க இல்லையா ரெக்கார்டிங்? ஆமாங்க. ஓகே, அடுத்து The unfocused void. At 5th minute, I literally was thinking, why is Brawley not talking yet? The Jan Kuliki Man Killy cricket movie was the bat with which Kapil Dev scored 170 plus runs in the semi-finals of 1983 World Cup. That's why they made it powerful bat. Okay. Oh, okay. Okay, 6:39:37. சாரி, பிரேமானந்த் 451 என்ன போட்டிருக்காருன்னா 6:39:37 டைம் ஸ்டாம்ப். அக்கா அது ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல்கா, கிளென் மேக்ஸ்வெல் இல்ல, அவரு கிரிக்கெட் பிளேயரு. அந்த மனுஷனை போய் ஐயா அது வந்து நிறைய வீடியோஸ்ல வேற வேற மாதிரி சொல்றாங்க. சரி, அது மட்டும் இல்லாம noun can be pronounced anyway. இன்னொன்னு, அவ கிளென் மேக்ஸ்வெல் தப்பா சொல்லிருக்கேன்டா, அத எடிட்ல தூக்குடான்னு அறிவு கிட்ட சொன்னா போன் பண்ணி. அவன் அத பண்ணாம வச்சிருந்தான். சரியான அருவாமனை பிஹேவியர். ஆமா. ஓகே, அடுத்து அவரே தான். அப்புறம் கிறிஸ்டனா ஆர்டி ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டீங்க, செவ்வாழை பாட்காஸ்டுக்கு கொலாப் பண்றீங்க. நெக்ஸ்ட் டார்கெட் செவ்வாழை பாட்காஸ்ட டேக் ஓவர் பண்ற மிஸ்டர் கார்பரேட். அது ஆல்ரெடி எங்க சிஸ்டர் கம்பெனி தான் அது. இங்க பாரு, இங்க சொம்மானு விட்டா
வைப்பான் ஒரு எபிசோடு, காக்டெயில்னு வச்சா அவன் மாக்டெயில்னு வைப்பான். அதாவது ஆர்டிய வந்து இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆர்டியும் டிவிகேயும் ஒண்ணு. சரியா, நாங்களே வந்து சபரி செங்கலா வந்து அபகரிச்சு ஆர்டிக்குள்ள போட்டோம், அங்க தொடங்கியது. எங்களுக்கு அடுத்து வந்து பிராலிய வாயில வடல இருந்து உருவணும், மார்லிய வந்து இதுல மண்டக்கோளாறுல இருந்து உருவணும், சீசுய வியூபில இருந்து உருவணும். அவன் இன்னும் சீசு வியூபில தான் இருக்கான். ஆனா உருவிட்டோம். இந்த வாட்டி ஸ்பாட்டிஃபை ஈவென்ட்ல எவ்வளவு ஜோக்கு போட்டோம், கடவுள உருவிட்டோம். அந்த மாதிரி அபகரிப்பு செய்யற வந்து ஒரு பாட்காஸ்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல அபகரிப்புகள் செய்ய காத்திருக்கோம். அபகரிப்பு அமைச்சர், அபகரிப்பு தான் அவர் கொள்கையே. நீங்க ஒரு எஸ்டிஆர் கண்ணி எனக்கு தெரியும். ஸோ நம்ம எஸ்டிஆருக்காக ஒரு அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட் போடுங்க. அண்ட் அந்த பாட்காஸ்டுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கரா நம்ம சீம்ஸ் ராஜா அண்ணையும் தொண்டுபடி பாட்காஸ்ட் ஓனர் ஆர்த்தர் மகனையும் வந்தா அந்த பாட்காஸ்ட் மஜாவா இருக்கும். இஃப் யூ நோ யூ நோ. ஏன்னா 2 பேரும் எஸ்டிஆர் ஹேட்டர்ஸ், 2 பேரையும் கூட்டு வந்து நான் எஸ்டிஆருக்கு வந்து அப்ரிசியேஷன் பண்ணுமா ரூட் எடு. இதுல வேற ஈவென்ட்ல சீம்ஸ் ராஜா எனக்கு கிட்ட கேக்குறேன், ஏன் நாங்க இப்படி எஸ்டிஆர் அடிச்சுற ஒரு எபிசோட் பண்ண போறேன் வரீங்களா? மாட்டேன், நான் எஸ்டிஆர் கண்ணி, எக்காலத்துல நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன். என்ன ப்ரோ, அரசன் ரொம்ப நேரம் அரசிக்கிட்டு இருக்காரு. அரசனா வருமா வராதா? தம்பி வெற்றிமாறன் படம்ப்பா அது, எப்பயுமே ஸ்லோவா தான்ப்பா வரும். நாங்க இந்த கேள்வி கேட்டவன் டக்குன்னு அது வெற்றிமாறன் படமா மாறிடும். அதான் ரிலீஸ் ஆகும் போது எஸ்டிஆர் தான் கியாஸ் அடி, கிஸ் அடி, ஓ கிஸ் அடி, KYS கிஸ் அடி. ஏங்க அது செல்ஃப் சூசைட் கிடையாதுங்க, ஜஸ்ட் சூசைட் which means செல்ஃப் கில்லிங். செல்ஃப் சூசைட் இஸ் லைக் சேயிங் நாதநாதன். ஐயா உனக்கு நாதநாதன் ரெஃபரன்ஸ் தெரியுது, அப்ப நீ எங்க எபிசோட் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நாதநாதன் ரெஃபரன்ஸ் தெரியுது, செல்ஃப் சூசைட் ரெஃபரன்ஸ் தெரியலன்னா அப்ப நீ இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அதுவே ஒரு மெட்டா ஜோக்கு. சபரி ஒரு நாள் தெரியாம செல்ஃப் சூசைட்னு சொல்லிட்டான், அதுல இருந்து அப்பவே ஃபாலோவிங். அத வந்து டேய் சூசைட்னாலே செல்ஃபா பண்றதாண்டா நான் சொன்னேன். அதுல இருந்து நாங்க சூசைடுங்கிறதே செல்ஃப் சூசைட்னு சொல்லி பழகிட்டோம். இந்த ரெஃபரன்ஸ் புரியாம நீங்களும் வாரம் வந்து அது செல்ஃப் சூசைட் இல்லே. போன எபிசோட்லயும் இது நீ வந்த கடைசி எபிசோட் எதுரா ஸ்டாலினா? அதுக்கு எது AK-47ல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். யார் நாடா தெரியல. சரி, வேதவர்ஷினி ஜேர்னோ, தேங்க்யூ வைஷு ஃபார் ரிமைண்டிங் ஹைஃபை இன்சைட் மை ஹார்ட் சாங். எனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு நினைச்சேன். ஐ கனெக்டட் வித் வைஷு இந்த என்டையர் டைம் ஃப்ரம் மிஃபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு டெலிடபிஸ். எங்க 2 பேருக்கும் பிடிச்ச எதுவுமே பாய்ஸ் யாரும் பார்க்கல. வெரி பேட். டெலிடபிஸ் நான் பார்த்தேன். சிமிலர் டு டெலிடபிஸ் பூபான்னு ஒரு ஒண்ணு வரும். வாட்? ஆமா, அது பேர் பூபா. பூபாவா? இப்ப தெரியுது. வாட்? நல்லா இருக்கும் போலயே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது டெலிடபிஸ் மாதிரியே தான். பெரிய பெரிய கண்ணு இருக்கும்டா, அது பார்க்கவே வியர்டா இருக்கும். போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்ல கூட. சரியா, அது வரும்போதே you lost me when you said booba. நீ அதுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் going right over my head. அது வரும்போதே வந்து பூபா சபரி வாடா பூபா பார்க்க போலாம். எங்க போறாங்க? என்னப்பா நாங்க பூபாங்கிற டிவி சீரிஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வயசுக்கா வந்து கைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. அலர்கோலி குஞ்சு மாதிரி 4 சுத்திட்டு இருக்கும் with creepy eyes. அதேதான். Also there was one Mary Kate and Ashley in action, Keeper the dog, and முக்கியமா Round the twist னு ஒன்னு வரும். அதுல மெர்மெய்ட் எபிசோட் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மிஸ்டர் பீனுக்கு அப்புறம் அது மட்டும்தான் போகோல வந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ். யாராவது பார்த்து இருக்கீங்களா சொல்லுங்க. காட்டு, நான் பூபா பார்த்திருக்கேன். வாட்? இல்ல நான் சீரிஸ் சொல்ல. அடுத்து நெக்ஸ்ட் அதுல அவங்க அந்த क्वेश्चनலயே பல क्वेश्चन இருக்கு. Watched Pulp Fiction recently and Vincent heavily resembled Sabaree. Then in a particular shot both Vincent and Jules reminded me of Krishna and Sabaree. Have you both ever felt it or is it just me?
அடிக்கடி எப்பயாவது கன்ஃபியூஸா எந்த பாத்துக்கு போறது தெரியாமதான் இந்த வின்சென்ட் அந்த வந்துட்டு தெரியும் பண்ணுவான்ல, அடிக்கடி அதை பண்ணுவேன். Say Vijay again. I double dare you. ஆனா உண்மைதான்டா. Okay, now I can't unsee it. எனக்கு இப்ப இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபீல் பார்க்கணும் ஆசையா இருக்கு. அந்த ராயல் வித் சீஸ். Epstein episodeல someone pointed out that Huck film was advocating uniform civil code. I too felt the same. முக்கியமா இம்ரான் ஹாஷ்மி ஹீரோவா போட்டது was very smart, like Samuel Jackson in Django. இப்போல்லாம் ப்ராபகண்டான்னு பச்சையா தெரியாம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹக்குனா என்னன்னே தெரியாது. ஃபன் ஃபேக்ட், ஹக் ஹீரோயின் யாமி கௌதம் இஸ் த வைஃப் ஆஃப் துரந்தர் டைரக்டர் ஆதித்யா தர். இது எனக்கு தெரியும். ஹக்குனா என்னன்னு தெரியல. கொம்பு சீவின்னு விஜயகாந்த் சன் நடிச்ச படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல நமக்கு, அது தேவையும் இல்லை. ஆனா அந்த ஆல்பம்ல ஐ ரெக்கமெண்ட் உன்னை நான் பார்த்தா சாங் யுவன் இஸ் ஆல்வேஸ் த ஓஜின்னு அப்ப தெரியும். தேங்க்யூ ஃபார் ரீடிங் மை லாங் கமெண்ட். சாரி சபரி, ஐ வில் ட்ரை டு கீப் இட் ஷார்ட். கரெக்டா இந்த நேரம் பார்த்து வைஷுக்கா இல்ல, அதான் ரேஜ் வெயிட். அலையவ கலையவ அழகிய கொம்பு சேவைன்ற படத்துல இருந்து ஒரு ஸ்னிப்பெட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுடா. அந்த பொண்ணு பேரு டானியா ஹோப் நினைக்கிறேன். அவங்க பேரு இல்ல என்னது? அந்த ஹீரோயின் கிடையாது. டானியா ஹோப் தான் அது கிடையாது. என்ன சொல்ற? எஸ், டானியா ஹோப் மாதிரியே இருந்துச்சு. காரியே தான் இருக்காங்க, ஆனா டானியா ஹோப் கிடையாது. அப்படியா? அவங்க பேரு வேற ஏதோ. பிலீவ் மீ, இந்த விஷயத்துல தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். தேடி இருக்கேன் இல்ல, எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. எதுக்கும் நான் தேடி பார்த்தேன். பாரு எஸ்பிடி மாதிரி அந்த ரைட்டா ராகான்னு பாட்டுக்கிட்டு இருக்கேன். ஏமாண்டா தர்ணிகான்னு போட்டிருக்கடா. நான் தான் சொன்னேன்ல, தானியா ஹோப் மாதிரியே தான்டா இருந்துச்சு. ஓகே, சோ அந்த பொண்ணு காப்பா இருக்குடா. ஆமா, இவன் சட்டையை பிடிக்கிறான்டா, என்னமோ பண்றான்டா. இவ வந்து அவனோட சட்டையை பிடிச்சான்றதுக்காக இவன் திரும்ப சட்டையை பிடிக்கிறான்டா. வாட்? ஆமாண்டா, அது ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சுடா. அடுத்து விக்கி அபிஷியல். ஐயா, ஹிஸ்டரி டிவி பத்தி அவ்வளவு பேசுனீங்களே, நீங்க யாருமே கவுண்டிங் கார்ஸ் பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன், சூப்பரா இருக்கும். அப்படியா? அவங்க வந்து ஒரு டீமா இருப்பாங்க, பழைய மாடல் கார்ஸ் ரீமாடலும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ரிக்கும் அவங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவர் மாதிரிலாம் வரும். ரிக் ஏதாவது பழைய கார் இருந்தா இவர்கிட்ட கொடுத்து, இது பான் ஸ்டார்ஸ் இருக்கு. சரியா, சம்மும் வருவான், அப்பப்ப கிராஸ் ஓவர் நடக்கும். கவுண்டிங் கார்ஸும் நல்லா இருக்கும். டானி பான் ஸ்டார்ஸ் ரியாக்ஷன் போறது பான், PAWN பான் ஸ்டார்ஸ். அடுத்து திருட்டு தாயலி தேடல். மீண்டும் ஒரு டிஸ்டர்பிங் ஸ்டோரியோட உங்கள் நான். 6th படிக்கும் போது வீட்டுல ஃபிஷ் டேங்க் வளர்க்கலான்னு நானும் என் கசின் ப்ரோவும், அவருதான், நானும் என் கசின் ப்ரோவும் டேங்க் செட் பண்ணிட்டு ஃபிஷ் ஃபார்முக்கு போய் பேபி ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். அது நல்லா வளர்ந்து 2 years கான். அந்த ஃபிஷ்ஷுக்கு நல்லா பெரிய காக். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மண்டை மேல இருக்க கொண்ட பேரு காக்கு தான். டாக் மாதிரி நல்லா பழகும். டேங்க் கிட்ட போனா ஜம்ப் பண்ணும், ஃபிங்கர் ஃபாலோ பண்ணும். பாட்டம்ல கிராவல் ஸ்டோன்ஸ் இருக்கு, அதை வெளியில எடுத்து டேங்க் வெளியே தூக்கி போட்டு கூப்பிடும் பசிச்சா. நான் போய் ஃபீட் கொடுப்பேன். வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், சாட்டர்டே ஆர் சண்டே. இந்த வீக் சாட்டர்டே ஹாஃப் டே ஸ்கூல்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கிளீன் பண்ணலாம்னு இருந்தேன். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபிஷ் மல்லாக்க கிடக்குது. என்னன்னு பார்த்தா ஃபிஷ் டேங்க் மேல இருக்க லிட்ல சாம்பார் டப்பா வச்சிருக்காங்க. ஃபிஷ் வழக்கம் போல கிராவல் எடுத்து துப்பி இருக்கு. டப்பா உள்ள உளுந்து ஃபிஷ் காலி. நான் செத்த ஃபிஷ் எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சு கசின் வீட்டுக்கு போய் அவனையும் கூப்பிட்டு போய் அடக்கம் பண்ணலான்னு போனேன். கசின் வீட்டுக்கு கீழே சைக்கிள் வீட்டு என்டர் ஆகிற. 2nd floor கசின் வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2nd floor கசின் வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இடியாப்பம் செல்லர் தங்கி இருக்காங்க ஃபேமிலியோட.
என்னப்பா அது கையிலன்னு கேட்டாங்க. ஃபிஷ் பாக்ஸை பார்த்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷு செத்துருச்சு அடக்கம் பண்ண போறேன்னு சொன்னா காட்டு பார்க்கலான்னு வாங்கினாங்க. வாங்கி அவங்க வீட்டில் கொடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. கேட்டா ஜிலேபி ஃபிஷ் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்றான். யோ அது வேற இது வேறையான்னு சொன்னா டேஸ்ட் ஒண்ணுதான்னு சொல்லிட்டான். த எண்டு. இது அந்த இன்கிரெடிபிள் மாதிரி ஆகுது இருக்கு. ஆரம்பத்துல ஃபிஷ் வளர்க்குறேன், ஓகே, ஜிலேபி ஃபிஷ் எது ஒரே டேஸ்டா, குழம்பு வச்சு சாப்பிட்டேன், ஸ்கின் எதுவுமே அந்த மாதிரி ஆகுது. ஓகே 1:22 minutes 50 seconds. அதில் எமிலியா கிளார்க் இல்லையா, அது க்ளோயி கிரேஸ் மோரட்ஸ் டாப்பிள் கேங்கர் மாதிரி இருப்பாங்க. கிஸ் ஆஸ் மூவியில் வர ஹீரோயின் சபரி தான் மிஸ்இன்ஃபர்மேஷன்னா ஒட்டுமொத்த ஆர்டியும் அப்படிதானா? இரு என்ன அது 1:22 minutes 50 இருங்க. நம்ம கரெக்டா தான் பேசியிருக்கோம், அவன் தப்பா சொல்லியிருக்கான், வள்ளல் தப்பா சொல்லியிருக்கான். ஜிஓடி ஹீரோயின் யாருன்னு கேட்டாங்க, அது வந்து நான் எமிலியா கிளார்க்னு சொன்னேன். சரியா? உடனே என் பேர்ல எழுத வேண்டியது. இல்ல சபரி மட்டும்தான் பார்த்தா மொத்த டீம் இப்படி. அவன் உன்னைய திட்டலடா, நீ இப்ப நீ தான்டா வளர்ற, அவன் உன்னைய திட்டல, சபரி தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னா மொத்த டீம் இப்படி மாறிட்டீங்களான்னு கேக்குறாப்ல. நாங்கல்ல, தட் வாஸ் வள்ளல். நாங்க டாம் அண்ட் ஜெரி லைவ் ஆக்ஷன் பார்க்கல, எனக்கு தெரியாது. டாம் அண்ட் ஜெரிக்கு லைவ் ஆக்ஷன் இருக்கதே எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்து குகனேந்திரன்.exe. ஆரம்பத்துல ஹைடி கார்ட்டூன் பார்க்கனாலதான் போயிட்டு இருந்தது. நடுவுல எப்போ ஹைதி ஒரு ரிச் ஃபேமிலிக்கு போயிரும் பாரு, ஐ நோ தட் திஸ் ஷோ கோனா எண்ட் சோ சேட். அப்புறம் அந்த ஷோ பார்க்கறதே விட்டுட்டேன். ஐ திங்க் திஸ் ஷோ மென்ட் ஃபார் டீனேஜ் ஆடியன்ஸ் ராதர் தென் கிட்ஸ். ஒன் ஆஃப் த சுட்டி டிவிஸ் மெச்சூர் ஷோ. சாரி ஃபார் த இதெல்லாம் லாங் கமெண்ட் இல்லப்பா. நானும் ஹைஃபைலாம் பார்ப்பேன். ஹைடி என்னன்னே தெரியாது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட ஒரு அனிமே. அனிமேயா? ஆமா, அனிமே தான் இது ஆக்சுவலா. அப்படியா? ஹைடி ஹைடி சுட்டி பெண்ணிவள் தானே. எனக்கு ஹைடி மட்டும் தான் தெரியும். ஓகே, தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் வந்து அந்த பிள்ளை வந்து அந்த ரிச் ஃபேமிலிக்கு போனது வந்து பிடிக்கல. ஆனால் அங்கே கிளாரா அந்த பிள்ளை பேர் அந்த வீல் ஷேரில் இருந்து அவங்கள பார்த்துப்பாங்கல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற கிளாரான்னு என்கிட்ட கேட்குறேன். அவங்க கிட்ட சொல்கிறேன்ப்பா. ஆடியன்ஸ் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி பேசுறாங்க. ஆடியன்ஸ் பதில் சொல்லுவாங்க. இப்ப ஆமா, ஃபிஃப்த் வால் பிரேக் பண்ணி. இல்லப்பா நான் பேசலப்பா, அடுத்த क्वेश्चन போங்க. அக்கா ஒரு கலாய்க்க கூட பேசுக்கா. எனக்கும் பிடிக்கலடா அந்த எது பேசுறதா. ஆனா உண்மையா சொல்றேன், நான் போன எபிசோட் ரொம்ப நிம்மதியா பேசினேன். மனசார சொல்றேன். ரேஜ் பேட். காமா தான் சொல்றேன், நான் நிம்மதியா பேசுறேன்னு சொல்றேன். முகமது அசார் ஏகே ஓல்மாரி வள்ளல் வாழ்க. ஓல்மாரி வள்ளல் வாழ்க. ஜாவிட் ஜே.எம்.ஜி. வணக்கம் ஆர்டி உறவுகளே. பிளாக் டாக்டர் ஐயா சொன்னது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. பாண்டிச்சேரியில 2011 வரைக்கும் பொழுதுபோக்குன்னு பீச் பூங்கா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டைம் ஓப்பன் பண்ண போத்திஸை தான் ஃபர்ஸ்ட் மாலா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் கால்ட் அஸ் போத்திஸ் ஷாப்பிங் மால். கேஎஃப்சியும் 2012க்கு மேலே தான் வந்துச்சு. மேரி ப்ரவுன் மட்டும் 2010 வாக்கில் இருந்த ஞாபகம், ஆனால் ட்ரை பண்ணது இல்லை. அந்த டைம்ல ரிச்ங்கிற ஒரு கடை தான் எங்களோட கேஎஃப்சி, மெக்டி, பர்கர் கிங் எல்லாம். மஜா டாபிக் எந்த அளவுக்குன்னா
3 இயர்ஸா வெறும் பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டுட்டு இருந்த என்னைய கிளாசெட்ல இருந்து வெளியே வந்து கமெண்ட் போட வச்சுட்டீங்க. ஆர்டி மாஸ், ஜபரி நாட் கே, கிருஷ்ணா வாழ்க, ஸ்ரீ வைஷ்ணவி ஹார்ட், ஸ்டீரிங் சதீஷ் வாழ்த்துக்கள். அப்புறம் ஹாய்டா அறிவு பின் குறிப்பு கமெண்ட் லாங்கா வந்துருச்சு, தவறுதலா வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நன்றி ப்ரோ கிளாஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு. ஓகே, அடுத்து இயர்ஃபோன்ஸ் எடிட்ஸ். ஹாய் டீம், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். I recently experienced an incident that left me feeling shaken and questioning a lot of things. A month ago, while I was preparing for my semester exams, I heard a loud crashing noise from the terrace. When I went to check, I saw that our water taps had been smashed and water was gushing out. I lived in this house since birth and had never encountered anything like this before. I tried to find out who did it, and when I went to shut off the valve, I noticed a guy hiding on the terrace. I grabbed his shirt to stop him, but he tried to escape, saying something like "Na pura pudike vande." My mom got scared he might harm me and shouted me to let go, and he managed to run off by jumping from the terrace. Since I had exams, I couldn't chase him. Later my mom shared this in our family group, and my uncle came over and started making unnecessary comments. With help from neighbor CCTV, we got the guy's photo. When another uncle saw it, he began making casteist remarks and generalized about people from a certain area. I got angry, spoke up against him and left. A week ago, we received a call from the police saying they had caught the guy. It turned out he was from the same area my uncle had criticized. He's 19 and addicted to drugs. He and his group break terrace taps made of silver and sell them for drug money. The gang apparently has 15 plus teenagers from the same locality, and seeing them honestly made me feel sad. My uncle later smirked and told me that people from that caste are always like this, and that defending them doesn't make me any great person. That my political ideals may sound nice in theory, but in reality they are just thieves. I couldn't respond, especially after seeing how casually those teenagers and even their families behaved at the police station. I've always blamed the system for issues like this, but after seeing them, I feel like it's not just the system. It seems like we as people also share responsibility. I lose hope on everything and everyone. கவலைப்படாதீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் வந்து எனக்கும் நடந்திருக்கு. என் வீட்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. பட் உங்க வீட்டுல சொல்லலன்னா தான் அதிசயம். அதுதான் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அந்த அங்கிள் வந்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஓகே ஃபைன், அப்படியே வச்சுப்போம். அவங்களோட வாதம் கரெக்டுன்னே வச்சுக்கலாம். சரியா? இப்போ தான் அவங்களோட சமுதாயத்துலேருந்து வர மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வெளியில் வராங்க. அண்ட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு வருது. சரியா? அது பத்துமா இல்லையா அப்படின்றது வந்து இன்னும் அதுக்கான இந்த 2000 வருஷ காலம் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு இப்போ தான் அவங்க வந்து ஒரு 100லேருந்து 75 வருஷம் காலமாக வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உடனே அது சரியாயிடாது. சரி, அவங்க அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் வந்து படித்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? சரி, ஓகே, உங்களோட அங்கிள் சொன்ன வாதத்துக்கே வருவோம். அந்த கம்யூனிட்டி அந்த ஏரியாலேருந்து இருக்கிற பீப்புளே அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். அவர் சொல்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஆர்கியூமெண்ட் சேக்கு. வாட் ஹேஸ் ஹீ டன் ஃபார் தோஸ் பீப்புள்? அவங்க அப்படியே இல்லாம இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டோம் फ्रेंड्स, we'll just complain. அவங்கள ப்ளேம் பண்றது வந்து அவரோட ஒரு ஆர்கியூமெண்ட்டா வைக்கிறாரு அப்படின்னா வாட் ஹாஸ் ஹி டன்? அது நடக்காம இருக்கணும், சமுதாயம் வந்து நல்லபடியா முன்னோக்கி போகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அவங்க எல்லாரும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இந்த வடிவேல பாக்கெட்ல கையை விட்டு இப்படி எடுத்து காட்டுவார்ல, அந்த மாதிரி காட்டுறாரு. ஸோ சமுதாயம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா அவர் சைட்ல இருந்து அவர் ஏதாவது செய்யணும். மேபி அவருக்கு மாற்றம் வேணும்னு யாரு சொன்னது? சரி, அவர் வந்து உண்மையான ஒரு கவலைப்படுற சமுதாயத்து மேல கவலைப்படுற ஆளா இருந்தா அவர் மாற்றம் வேணும்னு நினைப்பாரு. இல்ல எக்ஸிஸ்டிங் சோஷியல் கேஸ்டிஸ்ட்
ஹைரார்க்கியே வந்து மெயின்டைன் ஆகணும், அவங்க எல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்படியே தான் இருப்பார். அப்படி இல்லை அவருக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் ஃபினான்ஷியலி வெல்வர்ஸ்டாக இருந்தார் அப்படின்னா ஒரு குழந்தைய எடுத்து படிக்க வைக்கலாம் அந்த கம்யூனிட்டிலேருந்து. அது மூலயமா அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷனாக தரலாம். சரியா? அதுக்காக நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து டவுன் ஆகாதீங்க. கடைசி வரைக்கும் போராடுறது தான் நம்மள மாதிரி தோழர்கள் செய்ய வேண்டிய விஷயம். இவ சொன்ன மாதிரி 2000 years ஆஃப் அப்ரெஷனை ஃபேஸ் பண்ண ஒரு கம்யூனிட்டி ஒரு 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் திடீர்னு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகணும்னு எதிர்பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். சரியா? ஸோ அப்படி இவ்வளோ வருஷமாக அப்ரெஸ் ஆன கம்யூனிட்டி அவங்களோட சர்வைவலுக்குன்னு சொல்லி தொழில்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னடா சர்வைவலுக்குன்னு சொல்லிட்டு ட்ரக்குன்னு வர போறியா? இல்லடா, அவங்களோட சர்வைவலுக்குன்னு சொல்லி சில அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸஸாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வேற எதுவும் செய்யறதுக்கு வழி இல்லைங்கிறப்போ நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் தொழில் எதையுமே அவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த சொசைட்டின்றப்போ தே வுட் ஹவ் ஃபவுண்ட் அதர் வேஸ் டு ஃபீட் தெம்செல்ஸ். இப்போ இந்த குற்ற பரம்பரைன்னுலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஐம் நாட் எக்ஸாக்ட்லி சேயிங் அவங்க எல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொல்லலை. ஆனால் குற்ற பரம்பரைகள் ஏன் உருவாயிச்சுங்கிறத பார்த்தா நமக்கு புரியும். அவங்க எல்லாருமே அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸாக இருந்திருக்காங்க, வேற வழி இல்லாமல் டெக்காய்டி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரியான ஜாப்ஸ் பண்றதுக்கு காரணமே வந்து இந்த சிஸ்டம் தான். ஸோ 2000 வருஷமா அவங்க கஷ்டப்பட்ட விஷயத்த 75 வருஷம் நாங்கள் ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம் தானே அவங்க எல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னு பேசுறது மட. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிசர்வேஷன்ங்கிறத பயன்படுத்தி ஒரு 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 ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் தட் கம்யூனிட்டி ஹேஸ் எப்படி சொல்றது மேல வந்திருக்காங்க, அப்கிரேடட் தெம்செல்ஸ். சரியா? என்லைட்டன் ஆயிருக்காங்க, நல்ல இடங்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அவங்க மாறுவாங்கன்றதை எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மொத்தமா அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி இப்படி உங்க மாமா மாதிரி ஜெனரலைஸ் பண்ணவும் கூடாது. அது வந்து ஜெனரலைஸ் பண்ற குணமே எங்க இருந்து வருதுன்னா அதை ரேஷனலா பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியாதவங்கள்ட்ட தான் இந்த ஜெனரலைசிங் குணம் இருக்கும். திருடனாலே அப்படிதான் திருடுற தாய் துப்பிடு டக்குன்னு என்ன நீ எங்களெல்லாம் லூர் பண்ற துப்பிக்கிட்டு இருக்க. ஓ இப்ப கிறிஸ்டானா ஹான்ஸ் போடுறாருன்னு சொல்றியா? தெரியாதுல்ல ஹான்ஸ் எல்லாம் போடுறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கூல் லிப் தானா? தலானி தலைவணி ஹான்ஸ் எல்லாம் போட்டா வாயெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹான்ஸ் எல்லாம் போட்டா வாயெல்லாம் ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால நேக்கா அப்படி சேஃப் பேக்கேஜிங் உள்ள கூல் லிப் கருமம். இல்ல 40s பேக்கா 40s பேக்கா ப்ரோ? மயிர் பேக் மரியாதையா சொல்ல ஒரு நிமிஷம். அப்படினா தெரியாதா உனக்கு? டேய் நானா போட்டுட்டாடா இருக்கேன், எனக்கு தெரியும். இது எப்படினா இந்த ஷார்ட் கணக்கு பேசினான்ல இவன் என்னன்னே தெரியாம இது அது எங்க பாத்துர்பான்னு கூட தெரியாது. சரியா? guy has no experience. ஷார்ட் கணக்கு அவர் கணக்கு இஸ் ரியல் தான். ஆனா உனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது அப்படி நம்ம அவனை கேட்டோம். அவன் இஸ் a 25-year-old man. அவனுக்கு வாங்க பாக்குறான் அவன். சோர்ஸ்னா என்ன சோர்ஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி கூல் லிப் பத்தி என்ன சோர்ஸ் உனக்கு தெரியும்? நீ அடிச்சிருக்க? அப்போ அடிச்சிருக்கானா? கூல் லிப் அடிச்சிருக்க வச்சிருக்க? வச்சது இல்ல. வாயில வச்சா கூல் லிப்லாம் வைக்கிறது இல்ல, டைரக்டா எல்எஸ்டி தான் வைக்கிறது இல்லையா? மாமி தப்பு நடந்துருச்சு, மாமி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சும்மா அப்படிலாம் இல்லப்பா. ஆமாடா, தமிழ்நாட்டுலதான் இந்தியாவில அதிகமா எல்எஸ்டி புழங்குதுன்னு வேற போனாட்டி நம்ம தான்டா சொன்னோம். கூல் லிப் நான் வேற ஏதோ சொல்ல வந்தா நீ கூல் லிப் எல்எஸ்டி வரைக்கும் கொண்டு போயிட்டோம். கூல் லிப்ப பத்தி பேசுனது நீ இரு. கூல் லிப்ல வந்து they have 2 packets. சரி ஓகே. ஒன்னு வந்து 15 20 இருக்கும், இன்னொன்னு மெகா பேக் 40 இருக்கும். என்ன எந்த வேணுமோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? இதெல்லாம் யாரு காலேஜ் படிக்கும் போது யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க சொன்னது. 20 பேக் வந்தா எவ்வளவு நாள் டியூரேஷன் வரும், 40s பேக் வாங்கினா எவ்வளவு டியூரேஷன் வரும். யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா? யாரா வேணா இருக்கலாம். அவர் பேரு சபரி இல்ல இருக்கலாம். கூல் லிப் மட்டும் யூஸ் பண்ணது. ஏன்னா எனக்கு எச்சி துப்ப கடுப்பு. வேற எல்லாம் யூஸ் பண்ணிருக்க? கூல் லிப் மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. கஞ்சா கலந்து பேசுறானா? இல்ல சரி ஓகே. இங்க பாருங்க மக்களே, this was all a comedy skit. சரியா? நாங்க யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எதை டபுள் பர்ஸ்ட் தான். டேய் அப்பா எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. we are all
குட் பீப்புள். சரியா? we don't good people humans. we don't endorse any type of drug usage or alcoholic substance abuse. எந்த substance abuse ஐயுமே நாங்க வந்து ஊக்குவிக்கிறது இல்ல. ஊக்குவிக்கிறீங்க. நான் ஊக்குவிக்கிறேன்டா. சரியா? நான் சொல்ல வந்தேன். சரிடா, கூல் லிப் நீ யூஸ் பண்ணல, ஒத்துக்கிறேன். இல்ல நான் அடிக்கல. என்ன சொல்றேன், ஒத்துக்கிறேன்றேன். சொல்ல வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? 2 பேரும் சொல்லிட்டீங்க. அடுத்த क्वेश्चन போங்க. நான் வந்து ஜெனரலைஸ் பண்ற குணமே வந்து ரேஷனாலிட்டி இல்லாதனாலதான் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. சேம் கோஸ் வித் ஐடியாலஜி. இந்த மாதிரி காஸ்டிசம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புரியாம ஜாதி பார்க்குறவனை வந்து மாத்திரலாம். சரியா? அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் வந்து புரியாம ஜாதினா இப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் நினைக்கிறவனை தன்னையை மாத்திக்கணும்னு, அதாவது அவன் வந்து ஒரு கிளே மாதிரி இருக்கான்னா அவனை மோல்ட் பண்ணலாம். இது வந்து புரிஞ்சும் தன்னுடைய செல்ஃபிஷ்னஸுக்காக, தன்னுடைய சொசைட்டில அவனுக்கு கிடைக்கிற ப்ரிவிலேஜஸுக்காக அந்த காஸ்ட் சிஸ்டத்தை வந்து உடைய விடாம பாக்குறான். பத்தியா? அவனுக்கு நீ எவ்வளவு சொல்லினாலும் புரியாது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் வந்து அவனோட செல்ஃபிஷ்னஸுக்காக, தன்னலத்துக்காக அவனை உடைய விடாம பாத்துக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். அவனை நம்ம மாற்ற முடியாது. அவன் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த ஜெனரேஷனை நம்ம மாற்றலாம். உங்கள் அங்கிளுக்கு லேபிள் போட்டு காட்டுங்க. நல்ல சீரீஸ். லேபிள் லேபிள் எஸ். ஆனால் கிளைமேக்ஸாக சொதப்பி இருப்பாங்க. மற்றபடி நல்ல சீரீஸ் தான். என்ன மகேந்திரன் ஆக்டிங்கை தான் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி போட்டு என்னடா ஆக்டிங் இதுன்னு. அடுத்து ராபோனி. This whole conversation about toys and collectibles has made me feeling like Phoebe Buffay in Friends. Like I am the only one who never got the bicycle. இருக்கலாம். அவருக்கு வீட்டில் சைக்கிளே வாங்கி கொடுக்கல போல இருக்கு. எவ்வளோ கஷ்டம். இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நிஜமாலே கஷ்டம். உண்மையாலே கஷ்டம் தான். ஒரு சைக்கிள் இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும்டா. கடுப்பா இருக்கும்டா. குழந்தையா இருக்கிறப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க எல்லாரும் சைக்கிள்ல வருவாங்க. அதை பார்த்தா நமக்கும் ஆசையா இருக்கும். அப்ப கிடைக்காதப்போ கஷ்டமா தான் இருக்கும். கியர் வச்சாதான் சில பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஆனாதான் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா 3 வருஷமா தண்டர் போர்டு ஓட்டிக்கிட்டு. நான் சொல்றேன் பாரு. நான் வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன். நான் ஊர்லயே சைக்கிள் ஓட்டுவேன். ஆனா இங்க வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து சைக்கிள் ஓட்டுவேன். சரியா? 5ஆம் கிளாஸ்ல எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு லேடி பேர்ட் லேடி சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சரியா? ஏன்னா உன் ஹைட்டுக்கு, அப்ப சின்ன பையன் 10 வயசு தானே, உன் ஹைட்டுக்கு பார் வச்ச சைக்கிள் வேணாம்ப்பா, இந்த லேடிஸ் சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லி லேடி பேர்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் கரெக்டா அது ஒரு வருஷம் ஓட்டினேன். 6ஆம் கிளாஸ் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா ஹெர்குலிஸ்ல வந்து ஒரு, நீ என்ன சொன்ன, டர்போ டிரைவா எந்த வந்து தண்டர் பேர்டோ என்னமோடா. சரியா? பிளாக் கலர் சைக்கிள் ஒன்று. சரியா? அதான் எல்லாருமே யூஸ் பண்ற ஹெர்குலிஸ் ஒரு ப்ளூ கலர் சைக்கிள் இருக்கும். ரெட் கலர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் கலர் ப்ளூ கலர் அது ஒரு பர்டிகுலர் மாடல். அதைத்தான் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு வேற என்னத்தையோ வாங்கி கொடுத்துட்டாங்க. சரியா? நல்லா தான் இருந்துச்சு. சரியா? அதுல கியர் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 9th 10th அந்த கடைசி அந்த போர்டு எக்ஸாம்ஸ் அந்த 4 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்துல வந்து எனக்கு ஒரு ரோடியோ வாங்கி கொடுத்தாங்க. ரெட் கலர் ரோடியோ. அதுதான் ரோடியோ தான் அந்த டைம்ல. அதுவும் அந்த ஒயிட் கலர் வச்சிருந்தானா அவன் தான் இதுலயே டாப்ல இருக்கிறான். நான் வந்து ரெட் வச்சிருந்தேன். சரியா? நானும் ரெட் வச்சிருந்தேன். அதுல கியர்லாம் இருக்கும். ஆமா. ஒரே ஆமா. முன்னாடி வர டிஸ்க் பிரேக், சைக்கிளுக்கு டிஸ்க் பிரேக். அதாவது 3-4 சைக்கிள் வச்சிருக்கிறவங்க எங்க, நான் வந்து என் வாழ்க்கையிலேயே 2 சைக்கிள் தான் வச்சிருக்கேன். 3-4 சைக்கிள் தான் எப்படி சொல்றது, ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு தான் மறு சைக்கிள் வாங்குறது. வீட்ல இந்த கராஜ்ல வந்து வரிசையா 4 சைக்கிள் அடுக்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து 3-4 சைக்கிள் வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க வந்து சைக்கிளை வந்து ஃப்ளெக்ஸா பார்க்க மாட்டீங்க? யாரா சொன்னா நான் சைக்கிளை ஃப்ளெக்ஸா பார்க்க மாட்டேன்னு? அதாவது நான் 2 சைக்கிள் தான் வச்சிருந்தேன்னு சொல்றது யாரு தெரியுமா? 11th பர்த்டேக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்த ஃபேமிலில இருந்து வந்தவங்க. சரியா? சரியா? நான் எப்படி கேட்பேன், நான் 12th சைக்கிள் மிதிச்சு முக்கி வந்துகிட்டு இருக்கேன். என்ன
நான் 12th சைக்கிள் வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன்டா. மேடம் நேக்கா ஸ்கூட்டில ஹலோன்னு சொல்லிட்டு போறாங்க. வரட்டா என்னை கிராஸ் பண்ணி போறாங்க. சந்தியா மாதிரி தொட்டு தொட்டு என்னை நான் வந்து அரப்பெண்ல அடிச்சுன்னுக்கிறேன் இங்க சைக்கிள் ரோடியோல. இல்ல நைட் கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்ப சைக்கிள் மேய்ச்சி 9 மணிக்கு மேல போக முடியாதுல்ல. அதனால சைக்கிள் வேண்டாம் கம்ஃபர்ட் அப்படின்னு. கரெக்ட் தான், பிரிவிலேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்றதுதான் என்னோட பதிவு. இது பிரிவிலேஜ் தான், சரியா? இது கூட இல்லாத நிறைய மக்கள் இருந்தாங்க. அந்த பிரிவிலேஜை நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆனாலும் ஆர்கியூ பண்ணுவேன். இல்ல ஆனா நான் வந்து 2 சைக்கிள் தான் வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து சின்ன வயசுல இந்த 2 பின்னாடி 2 சக்கரம் கட்டி பேலன்ஸ் பண்றதுக்கு நான் சைக்கிள் தான், அது இவ்வளவுதான் இருக்கும். சரி, அது ஒண்ணு வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து லேடி பேர்ட் பேபி பிங்க் கலர் ஒன்று வச்சிருந்தேன். நான் சைக்கிள் வச்சிருந்தேன், சின்ன சைக்கிள். அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எனக்கு பேலன்ஸ் வந்த உடனே அந்த இதை எடுத்துட்டேன். அந்த அதெல்லாம் கணக்கு பண்றீங்களா நீங்க? அப்படி கணக்கு பண்ணா நான் இப்ப இந்த லேடி பேர்ட் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு 3 சைக்கிள் இருந்துச்சு. பாத்தியா டேய், நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு 2-3 வயசு இல்ல 2-3 வயசு இல்ல, ஒரு 4-5 வயசு இருக்கும் போதே எங்க அம்மா வந்து எனக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை வலுக்கட்டாயமா சைக்கிள் ஓட்டி பழக்கிட்டாங்க. ஏன்னா 4-5 வயசு சைக்கிள் ஓட்டு. ஏன்னா வந்து எங்க பயாலஜிக்கல் ஃபாதருக்கு வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுமே ஓட்ட தெரியாது. அவருக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. அதனால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றதை எங்க அம்மா பார்த்து, இவனுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, விழுந்து வாரினாலும் பரவாயில்ல, 4 வயசுலயே சைக்கிள் ஓட்ட தெரியணும்னு சொல்லிட்டு. 4 வயசுனா எல்கேஜி நான் சைக்கிள் ஓட்டல. 5வது படிக்கும் போதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா 5 வயசு, அதுக்கு முன்னாடியே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்ப வந்து நீ சொல்ற மாதிரி அந்த ஹெல்ப் வீல் வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1 கழட்டினாங்க. எனக்கும் 1 கழட்டிட்டு ஒரு சைடு பேலன்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதையும் கழட்டிட்டு கூட தான் வரேன்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா ஸ்கேம் ஆயிருப்பேன். 1/2 கிலோமீட்டர் தனியா வந்திருக்கேன். சைக்கிள் ஓட்ட கட்டுக்குதான் வச்சா அப்படின்ற மாதிரி. சரியா? அப்படி ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சின்ன சைஸ் இருக்கும்ல, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் நான் சொல்றேன், இந்த குழந்தைங்க சைக்கிள், இது ஹெல்பிங் வீல்ஸோட நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது அந்த டைம்ல எனக்கு நல்ல பெரிய ஹைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன் இந்த லேடி பேர்டு. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சைக்கிள் இருக்குல்ல, நீ சொன்ன ஏன்னு ஓட்டுறது, சின்ன குட்டியா இருக்கிறப்போ பெடலே முன்னாடி இருக்கும், 3 சக்கர சைக்கிள். சரியா? அது வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாண்டா. சரியா? செகண்ட் தான் வந்து நான் சொன்ன அந்த பேலன்சிங் வீல் இருக்கிற சைக்கிள். சரியா? அதையே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ சொன்ன மாதிரி 2 பேலன்சிங் வீலும் வச்சு அழுவேன். நான்லாம் பயந்து பேலன்சிங் வீல் இருக்குன்னு தெரிஞ்சு அழுவேன், பயந்து ஓட்டுறதுக்கு. சரியா? என்னைய புடிச்சு நீ ஓட்டி தான் ஆகணும்னு சொல்லி எப்படியோ ஓட்ட வச்சு, அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சைடு வீடு எடுத்தாங்க. அதுக்குள்ள வளர்ந்துட்டேன் நானா. அதனால வந்து புது சைக்கிள் வாங்கி கொடுக்காம அந்த சைக்கிள்லயே வந்து இந்த சீட்டை வந்து ஹைட் பண்றதுக்கான ஸ்கேம்லாம் இல்ல, எஃபிஷியன்சியா யூஸ் பண்ணிருக்கோம். அது குழந்தைங்களா இருக்கும்போது அது ஸ்கேம் தான். அது நமக்கு புது சைக்கிள் வரும்னு ஆசையா இருப்போம். இந்த சீட்டை நிமித்தி இருக்கேன், போய் உட்காந்து ஓட்டு, கக்குஸ் கழுவு போ. நான் அப்படி நினைக்கல. ஓகே, சைக்கிள் இருக்குது அப்படிதான் நினைச்சேன். சரியா? அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமா வந்து அந்த சைக்கிள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 5th 6th வந்தோன்னா அந்த சைக்கிள் வந்து நான் கொடுத்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் சைக்கிளே இல்லாமல் தான் இருந்தேன். 8th வந்ததுக்கப்புறமா தான் இந்த பிங்க் வாங்கினேன். அது நடுவில் சைக்கிளே இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு சைக்கிளை வச்சு அண்ணாமலை படம் மாதிரி 1/2 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. அடுத்து செலி கப்பல். In the Cheetos freebies time, I got Dragon Booster Mastercard. When I buy the Cheetos first time itself, lead Dragon, I am 8 years old at that time. 20 rupees was a big amount to spend for my mom, but cousin 5-year-old and my aunt came. That guy broke and I beat him, but not until he cried, then left with his aunt. அதாவது பையன் உடைச்சிட்டான் போல இருக்கு, ஆண்டி பையன். When you speak about the freebies, I still feel the rage to beat him till he cry. Okay, Vimal Dharani Kumar, 457 to 45700 to 45740. Krishna proved he is a real Kamal Kanni. என்னன்னு பாப்போம் இரு.
இது எந்த எபிசோடுக்கானது? இம்ப்ரோவ் ஷோல கமலை பத்தி பேசியிருக்கோமா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியுது. அதாவது நார்மல் பீப்பிளோட கிடையாது. பீப்பிள் இருக்கிற ஒரு சொல்றான். அதுக்கப்புறம் கன்னட வார்த்தையை சொல்றான். வணக்கமோ இல்ல வந்து ஊப்போடோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ்ல இருக்கிற காமனான ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி அந்த மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் கன்னட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். ஓகே, எனக்கு இது என்ன கான்டெக்ட்னு புரிஞ்சிருச்சு. அதாவது இப்ப ஒவ்வொரு லாங்குவேஜா சொல்லும் போது அந்த ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நான் கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்து பஞ்சதந்திரம் கமல் மாதிரி உணர்ந்து இருக்கிறார். சரி, ஓகே. சூர்யா, வணக்கம் கைஸ். வணக்கம். இந்த எபிசோடுக்கு ரிலேட்டடா ஒரு சஜஷன் சொல்றேன். இன்ஸ்டால indianfreebies.in ஒரு ஐடி இருக்கு. அதுல நிறைய கார்ட்டூன்ஸோட கலெக்டிபிள்ஸ் அண்ட் ஃப்ரீபீஸை போஸ்ட் பண்ணுவாங்க சேலுக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த ஃப்ரீபில ரொம்ப பிடிச்சது என்னன்னா மில்க் பிக்கிஸ் ஃபீனிஸ் அண்ட் ஃபர்ப் கொலாப் பண்ணி கொடுத்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான். பை த வே, நான் ஃபர்ஸ்ட் பார்த்து நினைவு இருக்கிற கார்ட்டூன் ஜெட்டெக்ஸ்ல வந்த டெனிஸ் த மெனஸ் தான். அந்த பையன் அண்ட் டாகும் செம குறும்பு பண்ணுவாங்க. அப்புறம் நான் சின்ன வயசுல பார்த்து திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுற கார்ட்டூன்ஸ் 2 இருக்கு. ஒன்று சித்திரம் டிவியில போட்ட விக்ரமாதித்தன் கதைகள் அண்ட் டிஸ்கவரி கிட்ஸ்ல போட்ட அக்பர் அண்ட் பீர்பல் தமிழ் டப்ட். இது 2 எபிசோட் லிசன் பண்றவங்க பார்த்துருங்க. எங்க போய் தேடி பார்க்கணும்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இது வந்து மேபி யூடியூப்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ நோ வேர் டு ஃபைண்ட் இட். நீலவண்ணன்.m 250 ஃபார் ஜெஸி ஃபார் த 1000th டைம். இட்ஸ் கண்ணனா வந்தனா ஊர் அலற, நாட் வந்தனா நான் ஊர் அலற. தீபக் ஸ்ரீராம், கிறிஸ் அண்ணா நலம். I was cleaning my dishes around 4:55 am listening to podcast. 4:45 பாத்திரம் கழுவுறாங்கன்னா நம்மளோட சிங்க்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் சிங்க்ல தான் இருந்து கழுவுறாரு. நீ கொழும்புலயே இருந்திருக்கலாம். காதுல கரேஜ் த கவர்ட்லி டாக்னு கேட்ட உடனே I got goosebumps and triggers all over me. I used to be shit scared of that show, but I never skipped it or changed the channel while it aired. Also, I am from Madipakam, Ramnagar. But ஒரு நாள் கூட உங்களை பார்த்தது இல்ல. PS Vaishu cast nibbles impersonation pussy is cute. pussy oh pussy. By the way, நீங்க வந்து எங்களை கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து சரஸ்வதி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, அதுக்கு எதிர்க்க இருக்க டீ கடையில தான் சுத்தின்னு இருப்போம். சிஎம் சார், நாங்க வந்து அஸ்வதி பேக்கரியில இருப்போம். அப்படி இல்லைன்னா மெல்பர்ன்ல இருப்போம். நீங்க எந்த நேரங்கள்ல வரணும் அப்படின்னா சனிக்கிழமை எனி டைம் ஆஃப்டர் 4 o'clock in the evening. ஆமா, சரியா? அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை எனி டைம் ஆஃப்டர் 4 o'clock in the evening. ஏன்னா நாங்க ரெக்கார்டிங்ல பிரேக் எடுத்துட்டு அப்பதான் டீ குடிக்க போறோம். டீ டைம் அது. லிசந்தன் இல்ல லீசா ஆந்தனா என்னன்னு தெரியல. லிசந்தன், எஸ். சுட்டி டிவி got a lot of things about dubbing right that Cartoon Network really failed. JCA is an amazing show that I got the chance to watch twice and both versions. Jackie Chan Saga Sangal dubbing is great, but Jackie Chan Gilly Friends dubbing is the worstest. Jackie will be talking Vijay's ஏனுங்கனா ஸ்டைல். யோப்பா, இப்படி ஒன்னு இருக்காடா? ஆமாண்டா. Jackie Chan has 2 versions. ஓகே, ஒன்னு வந்து படத்துல எல்லாம் டப்பிங் பண்ணுவார்ல, ஐயா ஜாக்கி, அந்த அது அங்கிள் வாய்ஸ். அதான்டா அந்த வெர்ஷன் சொல்றேன் டப்பிங்ல. மிச்ச எல்லார் வாய்ஸும் அப்படிதான் இருக்கும். ஜாக்கி வாய்ஸ் மட்டும் மாத்தி இருக்கும். அப்படியா? விஜய் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஏனுங்கனா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன். கன்றாவியா இருந்துச்சு. அதுக்காகவே வேணாம் சார், ஜாக்கி சான் வேணாம் சார், நான் நோஸ்டாலஜி அப்படியே வச்சுக்கிறேன், ரூயின் ஜாக்கி சான் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். அது ஏன் அதை மாத்துனாங்க? ஒருவேளை அந்த ராயல்டி பஞ்சாயத்தா? நம்ம ஊர்ல ராயல்டி எல்லாம் தராங்கன்னா அதே எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன டப்பிங்கு அதே மாதிரி சின்சான் வாய்ஸுமே மாத்தினாங்க. சின்சான் ஃபர்ஸ்ட் வந்த வாய்ஸ் வேற, செகண்ட் வந்த வாய்ஸ் வேற. செகண்ட் வந்த வாய்ஸ் கன்றாவியா இருக்கும். அது அதே ஏன் தெரியல, ஏன்னா மிச்ச கேரக்டர் எல்லாம் அதே வாய்ஸ் தான் இருக்கும். மாத்திருக்கல, சின்சான் வாய்ஸை மட்டும் மாத்தினாங்க, ஏன்னு தெரியல. அந்த ஆள் கூட ஃபேமஸ் ஆனார். ஷின்சான் வந்து
2016-18 வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைம்ல வந்து வயசுக்கார ரீல்ஸ் எல்லாம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. டிக்டாக்ல கூட இல்ல, மியூசிக்கலி அமைதியா என்ன, ஆமா மியூசிக்கலி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. டப் ஸ்மாஷ், அப்புறம் மியூசிக்கலி, அப்புறம் டிக்டாக், எஸ் ரியல், அப்புறம் வந்து பேன். ஏய் நான் ஊருக்கு போறேன்டா, எங்க அக்கா உட்கார்ந்து டிக்டாக் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காடா, இன்னும் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோ வந்து ஆமா மாதிரி தான் இருக்கும் அந்த ஷின்சான் வாய்ஸும். நிறைய அந்த மாதிரி நல்ல கேரக்டர் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ட் கேம் வந்தப்போ வந்து டோனி ஸ்டார்க் வேணா ஃப்ரெண்ட்ஸ் சேதுபதி அதுக்காக அடிக்காமலாம் இருக்க முடியாது. சரி ஹாட்ஸ்டார்ல சும்மா மாத்தி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம்னு பார்த்தது. என்னால அந்த நெபுலா சீன் தாண்ட முடியல, டப்புன்னு மாத்திட்டேன், இங்கிலீஷ மாத்திரா அப்படின்ற மாதிரி. ஏன் ப்ரோ? காசுக்காக வை ப்ரோ. காசுக்காக இல்லடா, அது விஜய் சேதுபதி என்னடா பண்ணுவாரு, அவங்க அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. தெரிஞ்ச வாய்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஏகே வந்து தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு படம் பூரா ஏகே தலைன்னு ரெஃபரன்ஸ் வைக்கிறது என்ன, அவங்க நொட்டினாங்க அப்படிலாம். ஒரு சும்மா உங்களுக்கு வேணும்னு ஒத்துக்கிட்டு போங்க, ஆமா பண்ணேன் அவ்வளவுதான், சிம்பிள். காசு வருது அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாதா? ஏண்டா அப்படின்னா என்ன முட்டுக்கூட வேற யாரெல்லாம் டப் பண்ணிருந்தாங்க தானடா? இது அந்த வெர்ஷன்லயே பிளாக் வீடோக்கு தமிழ்னா டப் பண்ணாங்க. ஆண்ட்ரியாக்கு தமிழ்நாக்கு தமிழே ஒழுங்கா வராது. எப்படி பிளாக் வீடோக்கு எப்படி தமிழ்நாடு? சாரி, அது ஏஐ எடிட்ட கன்ஃபியூஷன். ஒரு நிமிஷம், அதுல எதுவுமே நல்லா இல்ல. ஸ்பெசிபிக்கா சேது வாய்ஸ் நல்லா இல்ல. ஆமா, ஏன்னா அதுதான் மெயின் கேரக்டர் வேற. அதுல ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் கேப்டன் அமெரிக்காக்கு யாரு வாய்ஸ் பண்ணா? அவரே பழைய டப்பிங். யாரு? கிறிஸ் எவன்ஸா? ஏச்சி லிமிட். டேய் நீ கிளம்பு. சித்தி கிட்ட சொல்றேன் சரியா? 31வது நாள் காரியம் முடிச்சுட்டு அங்கேயே வச்சுக்கங்க, இங்க பக்கம் விட்டுறாதீங்க, நான் ஓசிஐ கடை புடிங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு சொல்றேன். நீ அங்கேயே இரு, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணு. மியூட்ல போட்டுருவோம். அதை வந்து ரெக்கார்டே பண்ண மாட்டோம், நாங்க க்ரைகே ஆன் பண்ண மாட்டோம், தனியா பேசுன்னு விட்டுருவோம். அடுத்து குகனேந்திரன்.exe கார்ட்டூன் டாய்ஸ்லாம் அது ஒரு காலன்னு பூமர் மாதிரி சொல்ல வச்சுட்டீங்களே. இந்த ஆல்பா ஜென் யூடியூப் இன்ஸ்டா பிரெயின் ராட் கண்டென்ட் பார்த்து கெட்டு போவாதீங்கடா பேர பசங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் மாறி இருக்கு. இட்ஸ் சாய்ஸ் தான் எண்ட் ஆஃப் தி டே. இப்போ நமக்கு வந்து ஹால்ல ஒரு டிவி இருந்துச்சு, என்ன அவ்வளவுதான். இப்போ சில பசங்க வீட்டுல டிவியே இருக்கல, அதுவும் ஒரு இது இருக்கு. என்ன இதோட கிறுக்கு தனமா ஒண்ணு பண்ணுவாங்க. டிவி இருக்கும், எக்ஸாம்காக கேபிள கட் பண்ணி விடுறேன். இது வந்து எங்க அப்பா அம்மா திட்டாதரா சபரி. ஓ சாரி, என் வீட்டுல அந்த கிரிஞ்சு நடக்கல. ஆனா வந்து நான் அங்க டிவி இருக்கும், ஆனா நான் பார்க்க கூடாது. அது எல்லா வீட்லயும் நடக்கும். ரிமோட்டை தொட்ட நீ கெட்ட என்ன, நான் ரிமோட்டை தொட்டாதால எங்க பாட்டி கொஞ்சம் அந்த சேனல் மட்டும் வச்சு கொடுத்து ரிமோட்டை தரலப்பா. டெக்னிக்கலி டிவி பார்க்க கூடாதுதான் இது, சரியா? என்ன ரிமோட்டை தொட்டா நான் அடி வெளுத்துருவேன் அப்படின்வாங்க. நான் தொடல, பாட்டி தான் மாத்துறேன். 22 அதுவும் அந்த டீனேஜ் பருவத்துல வந்து லவ் மியூசிக், லவ் மூவிஸ் இல்ல. தட் வாஸ் ஒன்லி யுவர் ஹவுஸ். எங்க வீட்ல எல்லாம் அப்படி கிடையாது. நாளா எங்க வீட்ல சன் மியூசிக் தான் ஓடுவேன் நேரமும். அது வந்து நிறைய பேரால ரிலேட் பண்ணிக்க முடியும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன பாப்புலேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் தான் நம்ம லிசனர்ஸா இருக்காங்க. நீங்க வந்து அதை இன்கிரீஸ் பண்ணுங்க கேர்ள்ஸ். உங்களோட பெஸ்டீஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஷார்ட் கணக்கு அவருக்கு கால் அடிப்பாங்க. நீ அந்த கேள்விய மொத்தமா நான் தூக்கி இருக்கணும் அறிவு கிட்ட சொல்லி. அதுதான் புக் பாயிண்ட். அந்த எபிசோடோட உயிர் நாடியே அந்த क्वेश्चन தான். அதான் கக்காசி எல்லாம் மண்டேன் கான்வர்சேஷன்ல அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காராம். அதே டாபிக் அவரும் பேசுறாராம். வெச்சிட்டா சொன்னோம். Oh my god. டேய் அவர் இன்னும் மோசம்டா.
எபிசோட் ஆரம்பத்திலே மக்களே நீங்க யாராச்சும் காக்கா மேட்ரு பண்றத பாத்திருக்கீங்களான்னு ஆரம்பிக்கிறீங்க. அது எவ்வளவு பரவாயில்ல. நான்லாம் எவ்வளவு டீசெண்டா ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து விழிப்புணர்வு பண்றேன். அவரு கணக்குனா போங்க. டேய் எப்பா போதுண்டா. சரி நீ சொல்லு. பெண்கள் ரிலேட் பண்ற என்னமோ சொல்ல வந்த அப்படியே டோட்டலா யாராலையுமே ரிலேட் பண்ண முடியாத ஒரு மேட்ரு கொண்டு போயிட்டான். மேட்ருனா ரிலேட் பண்ண மாட்டீங்களா? கிளம்புனி இங்க பேர் மேட்ருக்கு ரிலேட் பண்ண மாட்டோம்னு சொன்னா அப்புறம் நம்மள வர்ஜின் நினைப்பாங்க. அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறேன். நீ கம்முன்னு இருடா, அவன் பேசுவான்டா. இல்லன்னா அவன் சரி ஓகே. பெண்கள் வீட்ல எல்லாம் சன் மியூசிக் பார்க்க விட மாட்டாங்க. அதானே உன் கம்ப்ளைண்ட்? ஆமா, சன் மியூசிக்கே பார்க்க விட மாட்டாங்கடா. வீணா போனது. நியூஸ் சேனல் போடுறாங்க, பாலிமர் நியூஸ் போடுறாங்க, புதிய தலைமுறை போடுறாங்க. இவங்க வீட்ல அதான்டா ஓடும். அதான் உண்மையா தான்டா சொல்றேன். பாலிமர் புதிய தலைமுறை தான்டா ஓடும் உங்க வீட்ல. அதுக்கப்புறம் எங்க வீட்ல கலைஞர் டிவி வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கலைஞர் டிவி எனக்கு வேணும். நான் என் ரூம்ல கொண்டு போய் அந்த கலைஞர் டிவியை வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு இருந்தேன். 11th 12th படிக்கிற டைம்ல. சரியா, அதுக்கப்புறமா வந்து அந்த டிவி ஒரு மாதிரி மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 3-4 வருஷம் ஓடிச்சு அது. சரியா, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மக்கள் பண்ணிச்சு. கேபிள் வந்து புடுங்கி விட்டாங்க அந்த டிவிக்கு மட்டும். சரியா, எதுக்கு 2 டிவி? ஆமா, ஒரு ரூம்ல ஒரு கலைஞர் டிவி இருந்துச்சுல, மேல அந்த ஸ்டாண்ட் போட்டு வச்சிருந்தீங்களோ? மேல ஸ்டாண்ட்ல இல்ல, எங்க டேபிள்ல. அந்த டேபிள்ல இருந்துச்சு. சரின்னு இது கேபிளை பிடுங்கி விட்டாங்க. கேபிளை பிடுங்கினோன்னா வந்து அதுல வந்து இந்த பிளாக் பில்டிங் மாதிரி மேல இருந்து பிளாக்ஸ் விழும். அதை வந்து நம்ம வரிசையா ஃபுல்லா சேர்த்தோம் அப்படின்னா அது இல்லாம உடஞ்சிரும்ல. அந்த மாதிரி ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேம் ரிமோட்லயே விளையாடிக்கிட்டு இருப்பேன். சில டிவில கேம் இருக்கும்டா. சாம்சங் டிவில அந்த முட்டை விழுற மாதிரி ஒரு முட்டை விழுற கேம். அத பிடிக்கணும் நம்ம போயிட்டு. 5 முட்டை விழுதா அவுட். அதே மாதிரி 100 முட்டை ஒண்ணு எடுத்தா அந்த இதுல கம்மியாகும். இப்ப 3 முட்டை உளுந்திருக்கு, நீ வந்து 100 முட்டை புடிச்சிட்ட. ஆமா ஆமா, அங்க மேல கம்மியாகும். ஆமா ஆமா, ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். சோ வந்து இந்த மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல, டீனேஜ் டைம்ல. இதுவும் அந்த காதல் அப்படின்னு வந்தாலே காதல் அம்மா காதல் அந்த மாதிரிதான் வேவ் பண்ணுவாங்க. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா வந்து அதாவது கார்ட்டூன் டாய்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிங்கடா. நீ வந்து சொன்ன இப்படி வந்து நம்ம ஜெனரேஷன்ல வந்து ஒரு டிவியோ இல்ல 2 டிவியோ இருந்துச்சு. அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல வந்து டிவியும் இருக்குல்ல. சோ தட் இப்போ அவனுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டென்ட் இது பண்றானுங்க. இப்ப நம்ம டாய்ஸ் வச்சு விளையாண்டோம். நம்ம தாத்தா பீரியட்ல வந்து டாய்ஸ் இருந்திருக்காது. அவங்க வந்து இப்ப நம்ம கிட்ட இருந்த இது பேர் என்ன, ஹாட் வீல்ஸோ நம்ம சொன்ன எந்த மேரி பிரவுன் டாய்ஸோ நம்ம கிட்ட இருந்தது வந்து நம்ம தாத்தா பீரியட்ல இருந்திருக்காது. ஆனா அதுக்காக என்ன அவங்க விளையாடாமலா இருந்தாங்க? அவங்க தாத்தா பீரியட்ல அவங்களும் எதையாச்சும் வச்சு விளையாடிதான் இருந்திருப்பானுங்க. டாய்ஸ் என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல, தப்பாகுது. டாய்ஸ்ங்கிறது வந்து அதோட வடிவம் மாறுது, குழந்தைங்க விளையாடுறது மாறல. புரியுதா? ஸோ இவனுங்க பிரெயின் ராட் ஆகுறானுங்கன்றது வந்து ஒரு ஃபேக்டர் தான். நான் அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவனுங்களோட ஜெனரேஷனுக்கு இதுதான் அவைலபிளா இருக்கு. அவனுங்க அதை பண்றாங்க, அவைலபிளா இருக்கு. நம்மளுமே போன்ல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, பொழப்பே போனால தான்டா ஓடுது. நான் ஊர்ல போயிட்டா நான் நம்ம கண்டென்ட் பாக்குறேன், இது கமெண்ட்ஸ் வாசிக்கிறேன், இந்த மாதிரி நான் போனை நோண்டிக்கிட்டே இருக்கேன்ல. எல்லாரும் என்ன போனுலயே வாழ்ற, போனுல சோறதாங்க போடுது. சும்மா இருங்க நீங்க. சில்ற இல்லப்பா. பை தி வே இவர் வந்து நமக்கு இது கொடுத்தாரு, பால்கோவா கொடுத்தாரு. சில்ற இல்லப்பா. Thank you, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கு. என்ன விஷயம்னா சில்ற இல்லப்பா கூட பேசி முடிச்சிட்டு வர வீட்டுக்கு அஸ்வதியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தா செத்துட்டாருன்னு போன் காலே வந்துச்சு. நான் எடுத்து பேசிட்டு ஒரு மாதிரி கலங்கிட்டேன். அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ப்ரோ இதுவும் டிட் யூ கெட் அ அன்எக்ஸ்பெக்டட் கால்ங்கிற மாதிரி நம்ம கேட்டாரு. ஆமா தாத்தா இறந்துட்டாருன்னா எந்திரிச்சிட்டாரு மனுஷன். நீங்க போங்க வேலையை பாருங்க, நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏன் அவர் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிச்சாருன்னு நினைக்கிறேன். நான் சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்து
கிருஷ்ணா அவர்தான் சில்லறை இல்லப்பா என்ன சொல்ற, கிருஷ்ணா ஃபிளெக்சிங் இஸ் மேஜிக் ஸ்கில்ஸ் இன் சர்ச் ஆன் சண்டே. நோ, இதையே ஒரு 3 சென்ச்சுரிஸ் முன்னாடி பண்ணியிருந்தா உன்னை விச்சுன்னு சொல்லி கிரில் பண்ணிருப்பாங்க. ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவரே சிலுவையில ஏத்திட்டாங்க. அவர் அதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த I am taking this coin from your ear ன்னு எடுத்திருக்காரு. He is a devil man, put him on the cross. ஷட்டர் கேப்ஸ்னு சொல்றேன். ஹாய் கிருஷ்ணா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கார்ல போகும்போது உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு போவோம். அப்ப என் ஃப்ரெண்ட் சில கொஸ்டின்ஸ் கேட்டான், எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல, நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். When you guys talked about Parashakti, you told that in the beginning itself there was a disclaimer saying this is based on true story. So even depicting Congress as good guys here is valid and we should do our research before trusting it. But you changed your stance for Dhurandhar where they also say that it is based on a true story. But நீங்க சொல்றீங்க people confuse ஆவாங்க எது ட்ரூத்னு தெரியாம. If Parashakti is right, then Dhurandhar also right தானே. The difference is, இதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், the difference is பராசக்தியோட நோக்கம் வந்து வேற, துரந்தரோட நோக்கம் வேற. பராசக்தியோட நோக்கம் வந்து நம்மளுக்கு அப்ரெஷன் பண்ற ஒரு ஹிந்தி திணிக்கப்படுது ஆதிக்கம்ங்கிறத எதிர்க்கிறதுக்காக சில ட்வர்க்ஸ் இன் ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க which is harmless. அதால வந்து இப்ப நாளைக்கே வந்து தமிழ்நாட்டுக்காரெல்லாம் வந்து கத்தியை தூக்கிட்டு போய் ஹிந்திக்காரனை அடிக்க போறதும் இல்லை, வெட்டி கொல்ல போறதும் இல்லை, நார்த் இந்தியாவுக்கு குண்டு போட போறது கிடையாது. சரியா? ஆனா துரந்தரை பார்த்துட்டு முஸ்லிம்ஸ் மேல ஹேட்ரட் உருவாகிறது, அதோட ரீபர்கஷன்ஸா நடக்கிற விஷயங்கள் வந்து கட்டாயம் ரொம்ப மோசமா இருக்கும். அண்ட் ஆல்சோ நோக்கம் ஆஃப் த மூவி இருக்குல்ல, துரந்தரோட நோக்கம் வந்து ஒரு இன்எஃபிஷியன்டான ஒரு கவர்மெண்ட் பண்ண எல்லா விஷயங்களையுமே இது பயங்கர எஃபிஷியன்சியானதுன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. வேற இங்க பொய் சொல்லலை, அதாவது கெடுதல் பண்ணவனையுமே இன்னும் பாசிட்டிவ் லைட் காட்டுறது எப்படி இருக்கு. இப்ப டிமானிட்டைசேஷன் எடுத்துப்போம், சரியா? அதால வந்து எத்தனையோ பேர் செத்தாங்க, சரியா? அதெல்லாம் நேக்கா நவுத்தி விட்டுட்டு டிமானிட்டைசேஷன் வந்து பாகிஸ்தான பிளேட்டு திருடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் ஜி வந்து இவ்வளவு நல்ல வேலை. திஸ் இஸ் நாட் இட் ப்ரோ. அதுக்கப்புறம் யாரும் பிளேட்டே திருடலையா, நோட்டே அடிக்கலையா, இது அமெரிக்காவா மாறிடுச்சு. அது சிவாஜி படத்துல ஒரு அப்படி நடந்து வர வர அப்படியே பின்னாடி எல்லாம் மாறுது இல்லையா, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். அடுத்த வாரம் இன்னும் டீடைல்டா இதை பத்தி பேசுறோம். ஆமா, இப்போதைக்கு ஸ்டாப் இட் ரைட் ஹியர். போத் ஆர் நாட் த சேம். பராசக்தியும் துரந்தரையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்கன்னா உங்களோட ரேஷனாலிட்டியை இன்னும் கொஞ்சம் நீங்க கூர்மைப்படுத்த வேண்டி இருக்குன்றதுதான் விஷயம். அதாவது ஒன் பர்சன்ஸ் அக்ரெஷன் இஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு டெரரிசமா தோணலாம், சரியா? ஸோ இப்போ வந்து பராசக்தியை வந்து சங்கிங்க பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு டெரரிசமாவோ இல்லை ப்ராபகண்டாவோ தோணும், சரியா? ஆனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லிடுறேன், நம்ம லெஃப்ட் தான், ஆனா நம்ம தான் ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு பராசக்தியில ஒரு சீனே வரும், அங்க ஹிந்திக்கு தான் எதிராடவே, ஹிந்தி பீப்புளுக்கு எதிராடவே இல்லைன்னு. புரியுதா? ஹிந்திக்கும் இல்லடா, ரெண்டாவது வாட்டி எபிசோட்ல தப்பா சொல்ற. ஹிந்திக்கும் எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. சரியா? சரி, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க சொல்லுவாள்ல. இங்க அதே மாதிரி இது இங்க இதாகலையே, மக்களை திருப்பி கொல்ற மாதிரியோ, இது திருப்பி வைலன்ஸை தானே தூட்டுது. எல்லா இவனுக்கு எப்படி ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இதாச்சோ ஆஃப்டர் துப்பாக்கி, இஸ்லாமோபியால வந்து அது நிறைய யூஸ் பண்ண போடுறாங்களோ, இங்க அது பஞ்சாயத்துன்றது ஆகுது இல்ல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இது வந்து படத்தை படமா பார்க்கணும்னு சில குரூப் சொல்லுது, படத்தை படமா மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம உலகத்துல நம்ம நாட்டுல படத்தமா பார்க்க மாட்டாங்க. அது வந்து ரியல் பொன்னியின் செல்வன் தான் ஹிஸ்டரின்னு நினைச்சு சுத்துற சில மக்குங்க இருக்குங்க, சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் படம் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. இப்போ இதே இது சூப்பர்மேன் எடுக்கிறான், அவன் சூப்பர்மேன் வந்து இது பண்றான்னு காட்டுறான்னா, இப்போ லேட்டஸ்டா வந்து சூப்பர்மேனுமே டெரரிசம்க்கு எதிராக தான் பேசுது. அவங்க நாட்டு அவங்க யுஎஸ் மிலிட்டரி வந்து
ஒரு நாடை வந்து அட்டாக் பண்ண பாக்குது. சரியா, அது என்னடா அது இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த இதுதான். சரியா, அத வந்து சூப்பர்மேன் வந்து தடுக்கிறாரு. வார் வேணான்ற ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது இல்ல, வார் வேணான்னு சொல்ற ஒரு சூப்பர்மேன். இப்போ பழைய காலத்துல சூப்பர்மேன் வந்து வார போயிட்டு யூஎஸ் ஸ்டாண்ட் நிப்பாரு. இப்போ கேப்டன் அமெரிக்கா வந்து ஹிட்லர் அடிக்கிற மாதிரி எல்லாம் போஸ்டர் வந்துச்சு, ரஷ்யன்ஸ் இது பண்ற மாதிரி அந்த காலத்துல வார் நடந்துகிட்டு இருக்கும்போது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இல்ல, சூப்பர்மேனுமே இல்ல, 2 பேருமே அமைதியா இருங்க, அவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறானுங்களே. ஈவன் தோ இட்ஸ் அ ஃபிக்ஷன், ஈவன் தோ இட்ஸ் அ சூப்பர் ஃபிக்ஷனல் கேரக்டர், அதாவது ரியாலிட்டியே இல்லாத கேரக்டரை 2 பேரும் பொதுவா நார்மலா இருங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்க மேட்ரு. புரியுதா? இங்க வந்து திருப்பி வயலன்ஸ் சூப்பர்மேன் வந்து அமெரிக்காக்காக சண்டை போடுறாரு அப்படின்னா பஞ்சாயத்து ஆகும். புரியுதா? அவர் அமெரிக்காக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாரு, சொந்த நாட்டுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாரு, saying what you are doing is wrong. அது இருக்குல்ல, அதுதான் வேணும்னு சொல்ல வரும். புரியுதா? ஏன்னா அவன் ஜேம்ஸ் கன் நினைச்சிருந்தா இது சூப்பர்மேன் இட்ஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர். இது என்னது அந்த இது சொல்லுவாங்களே லிபர்ட்டி, சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து இது ஃபிக்ஷன் பா, அங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிக்கு அவன் இந்த மாதிரி சொல்றான். புரியுதா? என்ன, அவனுக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேயும் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். Okay, question 2. If a movie has Muslims as villains, you guys tell that it is Islamophobia, but if a movie has Brahmins as villains, you guys are so happy about it. Is it not also spreading phobia against a certain group of people? Okay. களத்துல இப்ப இருக்கிற சொசைட்டில யாரால காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனோ ப்ராப்ளம்ஸும் வந்து கிரியேட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். இஸ்லாமோஃபோபியாங்கிறது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து படையெடுத்து வந்தான், என்னோட சிலையில் இருக்கிற மூக்கை உடைச்சிட்டான், என்னோட கோயிலை இடிச்சிட்டான்ன்றது என்னைக்கோ ஒரு நாள் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதை இப்போ இருக்கிற ஹார்ம்லெஸ் மைனாரிட்டி, முஸ்லிம்ஸ்ங்கிறது ஹார்ம்லெஸ் மைனாரிட்டி நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அவனுங்க மேலே வெறுப்பை விதைச்சு அது மூலமாக ஓட்ஸ் வாங்கி ஸ்டேயிங் இன் பவருக்காக பண்ணுற ஒரு விஷயமும், மக்களோட மேன்மைக்காக மக்களை வந்து ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்றது ஒண்ணு கிடையாது. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றது வந்து இஸ் நாட் ப்ராப்பர் ரேஷனாலிட்டி. நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் உங்களோட ரேஷனாலிட்டியை வந்து கூர்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் இப்போ வேர்ல்டு வைடா முஸ்லிம்ஸோட ஸ்டாண்டு, அவங்க பண்ற விஷயங்கள், அதை பத்தி நான் பேசுறேன். சரி, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன, குஜராத்ல கலவரம் நடக்குது. சரியா? என்ன, மைனாரிட்டியை போட்டு அடிச்சு இது பண்றானுங்க. டாக்குமெண்ட்ரிலே வந்திருக்கு, என்ன வேணா பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி, அமெரிக்கால ஒரு இந்து வேலை பார்க்கறான். என்ன, அங்க வந்து நார்மலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். குஜராத்ல உங்க ஆளும் கலவரம் பண்றாங்க, இவனை கொல்லுங்கன்னு சொன்னா அது நியாயமாகுமா? கிடையாது. அதே லாஜிக் தானே. அதே லாஜிக் தான். 400-500 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட மூதாதையர் வந்து என்னோட நாட்டை சீரழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற இன்னசென்ட் முஸ்லிம்ஸை வந்து டார்கெட் பண்றது, அவனுங்களை ஒரு படத்துல வில்லனா காட்டுறது வந்து தட் இஸ் பியூர் ரேடிகலைசேஷன். அது சரியா? சரி, அப்ப விடு. இப்போ லேட்டஸ்டா மும்பை அட்டாக் நடந்துச்சு. சரியா? ISIS அட்டாக் பண்ணுச்சு. ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கும்பல் which is based on some religion, some வேற கண்ட்ரி. வேற கண்ட்ரி. என்ன, அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எல்லா நல்லவங்களும் ஹெல்ப் பண்றவங்களை கொண்டுடலாமா? அது ஈக்குவேட் ஆகாதுல்ல. அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்காங்கன்றதுக்காக அதை வந்து எல்லாரும் தப்பு பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி நம்ம அந்த இந்த இதுல சொன்னோம்ல, இந்த டாப் மேட்ரு, ஜஸ்ட் பிகாஸ் சில பேர் இது பண்றாங்கன்றதுனால அதை வந்து ஒட்டுமொத்தமா ஸ்டீரியோ டைப் பண்ணி நம்மளால அப்படி சொல்ல முடியாது. அது நியாயமும் இல்ல. அதாவது இப்ப நீ சொல்றதுக்கு அவங்க பதில் கேள்வியா, அப்ப நீங்க எல்லா பிராமின்ஸையும் டார்கெட் பண்ணலாமா என்ற ஒரு கேள்வி வரலாம். எல்லா பிராமின்ஸையும் டார்கெட் பண்ணல, காஸ்டிசம் ஃபாலோ பண்ற, லாபியிங் பண்ற, எல்லா தலைமை பொறுப்புகள்லையும் வேற எவனையும் வர விடாம போய் உட்கார்ற பார்ப்பனர்களை மட்டும்தான் இங்க எதிர்க்கிறமே ஒழிய, நம்ம பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தை ஃபாலோ பண்ற பார்ப்பனர்களை எதிர்க்கும். அப்படி சொல்றேன் நானு. அது பார்ப்பனியத்தை ஃபாலோ பண்ற இடைநிலை சாதியினராகவும் இருந்தாலும் எதிர்ப்போம், தலிதா இருந்தாலும் எதிர்ப்போம். பார்ப்பனியத்தை நீ ஃபாலோ பண்ணா நீ எனக்கு பாப்பான் தான், நான் உன்னையே அடிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இப்போ வந்து நான் வந்து
கேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஆனா என் ஜாதி தான் நான் மாசுன்னு பேசுவேன். அடுத்து ரெண்டு ஒண்ணு தானே கிட்டத்தட்ட. நான் வேற எந்த ஒரு ஜாதியை நான் மட்டப்படுத்தலையே, நான் என்னோட ஜாதியோட பெருமையை பத்தி மட்டும் தானே பேசுறேன்ன்றது வந்து இப்ப நீ உன்னோட ஜாதி பெருமைன்னு சொல்றதாலேயே டைரக்ட்லி நீ வந்து இன்னொரு ஜாதி எனக்கு கீழேன்னு நீ சொல்ற. என் ஒய்ஃப் வந்து பியூர்ன்னு சொல்ற ஒரு என் பொண்டாட்டி பத்தினிங்கிற மாதிரி. இன்னொன்று இந்த இஸ்லாமோஃபோபியா விஷயத்தில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். தட் நீ சொன்ன மாதிரி தான் உலக லெவலில் வந்து இஸ்லாம் ரிலேட்டடான டெரரிசம்ஸ் அதிகமாக இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்ற ரிலீஜியன்ஸும் டெரரிசம் தான் பண்றாங்க. பேசிக்கலி இப்போ நேத்தன்யாகு பண்றது டெரரிசம் இல்லையா, அவன் முஸ்லிம் இல்லையே, அவன் ஜூ. ட்ரம்ப் பண்றது டெரரிசம் இல்லையா, அவன் முஸ்லிம் இல்லையா, அவன் கிறிஸ்டியன். அதாவது ஈரான் வந்து யுஎஸ் பேஸ் மேல வந்து ஒரு மிசைல் வந்து அடிச்சதுன்னா அது டெரரிசம். ஆனா யுஎஸ் வந்து ஈரான் மேல அது வந்து அது ஸ்ட்ரைக். ஈரானோட ஸ்கூல் மேல பாம்பு போட்டாலுமே அது வந்து ஸ்ட்ரைக். சரியா, டெக்னிக்கல் டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக். சரியா, சோ ஸ்கூல்ல இருந்த குழந்தைங்க தான் உட்கார்ந்து வந்து உனக்கு அடுத்து அமெரிக்காவோட எந்த நகரத்து மேல நியூக்ளியர் பாம்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸ்கூலுக்குள்ள வந்து ABCD படிக்கிறதுக்கு பதிலாக நியூக்ளியர் CCM எப்படி உருவாக்குறதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ இவன் சொன்ன அந்த ISIS விஷயத்துல என்ன விஷயம்னா, ISISும் சரி இந்த இது பண்ணாங்களே ஒசாமா பின் லாடன், அல்கைதா, இது ரெண்டுமே இந்த ரெண்டுத்துக்கான ரெஃபரன்ஸும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹிலாரி கிளின்டனோட ஒரு வீடியோவும் இருக்கு. தட் US was the one to create ISIS. நீங்க கான்ஸ்பிரசி தியரிஸ் நோக்கி போய் இல்லப்பா, இல்ல, there is strong பேர் என்ன proof in the Epstein files. There are documents where they say that நான் வந்து படிச்சிடுறேன். சரியா, என்ன வர வர எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பைபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ISIS அண்ட் அல்கைதாக்கு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரெஃபரன்சஸ் இருக்கு. தட் US கவர்மெண்ட் ஹஸ் பிளான்டட் இட். சரியா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ இப்போ என்ன கட்டமைக்கப்படுது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து எல்லாரும் டெரரிஸ்ட் அப்படின்றத உலகம் நம்பணும். ISIS வந்து எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸ், அவங்க தான் வந்து எல்லா டெரர் அட்டாக்ஸும் பண்றாங்க, அல்கைதா அப்படி இருந்துச்சு, அதனால தான் அவங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி கட்டமைக்கிறாங்க அப்படின்றத என்னோட பாயிண்ட். சரியா, ஸோ இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து அவங்க எல்லாரையும் போய் கேட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, நாங்கள் இந்தியன்ஸு, நாங்கள் இங்கே வந்து சுதந்திரத்தப்போ இந்த பார்ட்டிஷன் நடந்தப்போ நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்றது தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்படி திருப்பி திருப்பி இந்த படங்கள் மூலியமா திருப்பியும் வந்து அவங்க 300 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தாங்க, நம்மளை வந்து நம்மளோட மதத்தை மாற்ற முயற்சி பண்ணாங்க, நிறையா பேரை கொன்னாங்க அப்படின்னு பழைய கதைகளே பேசிட்டு இப்போ இருக்கிறதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத கதைகள், அவங்களோட முப்பாட்டன் வந்து தற்கூரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அப்படி இருப்பாங்கன்ற எந்த அவசியமும் இல்லை. சரியா, அதை கடந்து வராமல் திருப்பி அதையே பேசிக்கிட்டு இப்போவும் வந்து அவங்க எல்லாரும் மதம் மாற்றம் பண்ணுறாங்கன்ற ஒரு கட்டமைப்பே கொண்டு வர்றது வந்து தப்பு. அதே மாதிரி அதை வந்து ஈக்குவேட்டிங் வித் டுடேஸ் பிராமின்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப மடத்தனமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் ரெலவன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் தான் காஸ்டிசம்ங்கிறதும் பார்ப்பன லாபிங்ன்றதும். அந்த ரெலவன்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தையும் ரெலவன்ஸே இல்லாத ஒரு முஸ்லிம் மைனாரிட்டியையும் வந்து ஒரு குவெஸ்சனுக்குள்ள நீங்க கொண்டு வர்றதே தப்புங்கிற. நாங்கள் இதுக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்து ஆன்சர் பண்றோம் ஏன்னா யூ கைஸ் ஆர் லிசனர்ஸ், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது வந்து நாங்கள் எங்களோட கடமையாக பார்க்குறோம், அதனால நாங்கள் உட்காந்து ஆன்சர் பண்ணுறோம். பட் இந்த கொஸ்டினே தப்பு. ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதே முதல்ல தப்பு. Third question. In a lot of podcasts, when a person has a Brahmin name, before even seeing what they did, you guys judge them. Imagine if somebody judges a person just because their name indicates that they are SC/ST. This is wrong. Then அப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டாக. SC/STங்கிறவங்களோட பேரை பார்த்தாலே இவங்க SC/STன்னு சொல்ல முடியாது. பேரை பார்த்த உடனே அவன் கண்டிப்பா SC பயலா தான் இருப்பான்னு எவனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்த காலங்கள் இருந்துச்சு. அதை மாத்திட்டாங்க, திராவிடம் வந்து அதை மாத்திருச்சு. சரியா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த திராவிட போக்கோட ஒத்து போகாம இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீ ராமானுஜம் ஐயங்கார்னு பேர் வைக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கானுங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல பேருக்கு பின்னாடி ஐயர் பேர், ஏன்னா நீ உனக்கு அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. அதனால அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல வாயை
மூடிக்கிட்டு கரெக்டான பேரை யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பேருக்கு பின்னாடி ஐயங்கார்னு போடுற அந்த பிரிவிலேஜ்டு மைண்ட் செட் இருக்கு பத்தியா, அந்த காஸ்டிசத்தை இன்னைக்கும் ஃபாலோ பண்ற அந்த ஒரு இருக்கான் பத்தியா, அவனை நான் வந்து திட்டுவேன்டா, அவனை நான் ஜட்ஜ் பண்ணுவேன்டா, அவன் பேரை பார்த்தாலே நான் ஜட்ஜ் பண்ணுவேன்டா. அதெல்லாம் நீ கேள்வி கேட்டேன்னா நான் ஆப்வியஸ்லி சமகாண்டாயிருவேன். நான் எஸ்சி எஸ்டி மக்களை பேரை பார்த்துலாம் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எஸ்சிஆர் தான் இருப்பான், எஸ்டிஆ தான் இருப்பான்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ பேரை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது சாதியை, எக்ஸப்ட் ஃபார் ஒன் பாப்பார குரூப். அதாவது அவங்க வந்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க. என்னன்னா இப்போ ரீசெண்டா நான் முதல்வன் திட்டம் மூலியமா வந்து ஒரு பையன் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க. ஐம் ப்ராடக்ட் ஆஃப் நான் முதல்வன் திட்டம். he had a very ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரோட பேர் தான் அவருக்கு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சிமிலரா வந்து இல்லடா ரொம்ப ஃபேமஸான ஒரு நீ சொல்ற மாதிரி கரெக்ட் கம்பர்ங்கிற சுப்பிரமணிய பாரதி அந்த பையன் பேரு. அந்த மாதிரி ஆதினா ஃபேன் அவப்பா. அந்த மாதிரி இன்னொருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரும் கிளியர் பண்ணியிருக்காரு. ஹி லுக் வெரி டார்க், அவரோட ஸ்கின் டோன் வந்து டார்க்கான ஒரு கலர்ல. அது கீழே அவர் நிறைய பேர் வந்து எப்படி கனெக்ட், இந்த சுப்பிரமணிய பாரதி போஸ்ட் இல்லை வேற ஒருத்தர் அந்த மாதிரியே கிளியர் பண்ணவரோட வேற ஒருத்தர் போஸ்ட் கீழே வந்து இவன் கண்டிப்பா எஸ்சியா தான் இருப்பான், அவங்க அப்பா கண்டிப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவனா தான் இருப்பான், அவனை பார்த்தாலே தெரியுதுன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்படியான விஷயங்கள் கமெண்ட்ஸ்ல வந்து அவங்களோட மென்டாலிட்டி இதுதான் அப்படின்னு தெரியறப்போ அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாம அவங்க இப்படிதான் பண்றாங்க, இந்த அந்த கம்யூனிட்டியில மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. விதி விலக்கா வந்து சில பேர் ஏத்திஸ்டாவோ இல்ல கொஞ்சம் ரேஷனல் திங்கிங்காவோ இருக்காங்க தான் பிராமின் கம்யூனிட்டிஸ்ல. ஒன்னும் இல்ல, நான் எக்ஸாம்பிள் கேக்குறேன். உங்க வீட்டுல பேசுவாங்களா மாட்டாங்களாடா காஸ்டிஸ்டா? பேசுவாங்களே. உங்க வீட்டுல பேசுவாங்களா மாட்டாங்களாடி காஸ்டிஸ்டா? எஸ். நிறைய முறை சொல்லவும் செஞ்சிருக்கோம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு. இங்க ஒன்னும் தெரியாது, அவங்க அந்த 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 மக்களே அப்படிதான், அந்த ஜாதியே அப்படிதான்ற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்து எங்க வீட்டுல பேசிருக்காங்க. விதிவிலக்கா இருக்கிற சபரி வீட்லயுமே வைஷ்ணவி வீட்லயுமே இப்படி பேசுறாங்கன்னா அப்போ அந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்னும் எவ்வளவு காஸ்டிசம் அவங்க மண்டையில ஊறி போய் இருக்குங்கிறத பாருங்க. அப்போ அவங்கள கால் அவுட் பண்றதும், சுப்பிரமணிய பாரதி வந்து ஐஏஎஸ் ஆகும்போது இவன் வந்து கண்டிப்பா அந்த பேலாதான் இருப்பான்டான்னு சொல்றதும் ஒன்னா. ஒருத்தன் காஸ்டிஸ்டா இருக்கான், அவனை கால் அவுட் பண்றோம். ஆனா இந்த சைடு அவன் பண்ற விஷயத்தையும் வந்து இதையும் அவனை கால் அவுட் பண்றதையும் அவனோட அபியூஸையும் ஈக்குவேட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றது எந்த மாதிரியான ஒரு கொஸ்டினா இருக்குன்றது எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க பாஸ் ஆகி வந்திருக்காங்க, அவங்க அந்த சமூகமும் இல்லையோ அது தெரியாது. ஆனா அவங்க அப்பா அம்மா படிக்காத ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட் ஆகி ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க, ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்திருக்காரு அவரு. அந்த இடத்துல வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு அவ்வளோ நாள் இழைக்கப்பட்டிருந்த அநீதியை உடைச்சு முறையா அவங்க கம்யூனிட்டி அவங்க ஃபேமிலிலேருந்து அப்படி ஒரு ஆள் வராங்க. சரியா? அதுக்கு எந்த மாதிரி கமெண்ட் போடணும், எவ்வளோ பெருமைப்படணும் அதை நினச்சி. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக வக்கர புத்தி பிடிச்சி கமெண்ட் போடுற அவன் எங்க இது இது இந்த மாதிரி இருக்கிறத கால் அவுட் பண்றது வேற. சரியா? இதே மாதிரி ஒரு சிமிலரான கமெண்ட் நான் வந்து ஒரு பையன் வந்து சிஏ படிச்சு அதை வச்சு கண்டென்ட் போடுறான். சரியா? இஸ் டார்க் லுக்கிங் பர்சன். அவன் வந்து சிஏ படிச்சு அதை வச்சு என்னமே எக்கனாமிக் கண்டென்ட் போடுறான். அந்த கமெண்ட்ஸ்ல போயிட்டு சிஏவா நீயா என்ன லெவல், சிஏவோட தரம் அவ்வளவு கம்மியா போயிருச்சா கமெண்ட் போடுறான். பேரு பார்த்தா டேஷ் 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 ஐயர்னு இருக்கு. அப்போ ஒரு டார்க்கா இருக்கிறவன் சிஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னாலே சிஏவோட தரமே குறைஞ்சிருச்சா क्वेश्चन பண்றது எங்க இருந்து வருது? இந்த क्वेश्चन எங்க இருந்து வருது? அப்போ டார்க்கா இருக்கவனுக்கு படிப்பு வராது, அவனாலேயே பாஸ் பண்ண முடியுதுன்னா அப்ப சிஏவோட தரம் குறைஞ்சிருச்சு. டார்க்கா இருக்கவன் அவனோட சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து வெளியில வந்து அவன் இன்டெலிஜென்ட் ஆயிருக்கான், அவனும் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கான், நம்ம வாக்கு ஈக்குவலண்டா அவனோட பிரெயின் வளர்ந்துருக்குன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவன்லாம் பாஸ் பண்ணிட்டானா அப்ப சிஏவோட தரம் குறைஞ்சிருச்சான்னு கேட்கறதா இந்த புத்தி. இன்னொரு விஷயம், நான் பர்சனலாக கேள்விப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து முன்னாடியெல்லாம் வந்து பிராமின்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ இருந்தப்போ வந்து நாடே செழிப்பாக இருந்தது. சரியா? இப்போ வந்து ஷூ நக்கிக்கிட்டு இருந்தா அப்படிதான் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும். சரியா? இப்போ வந்து எல்லாரும் கண்டவங்க எல்லாரையும் வந்து எல்லா பொசிஷன்லயும் கொடுக்குறாங்க. பிராமின்ஸோட பர்சன்டேஜே குறைஞ்சு போச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ராங்.
சரியா? தமிழ்நாடு நீங்க சொல்ற இந்த சோ கால்ட் பிராமின்ஸ் கையில இருந்தப்போ பாவர்ட்டியில ஸ்ரீலங்கான்னு வருது பேர், இந்தியாவுல கீழே இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தோம் பாவர்ட்டியில. திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சோ கால்ட் பார்ப்பன லாபி இல்லாம பண்ணி திராவிடர்களும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மேல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க? நீ என்னோட கிளைமுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைக்கிறேன். நீ இருந்தப்போ கீழே இருந்து 2வதா இருந்தோம், நாங்க வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து 2வதா இருக்கும். நீ சொல்றதுக்கு உன்னோட கிளைமுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அவ்வளவுதான். பை தி வே பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வர்க் அண்ட் லிசனிங் டு யுவர். உங்கள எதுவும் சொல்லல ப்ரோ, இந்த சிஸ்டத்தை தான் நாங்க வந்து அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க. அவர் அடிக்கலையே, நாங்க சிஸ்டத்தை தான் அடிச்சோம். Listening to your podcast since TTK days. Thank you. சரி, ஓகே. காமிசா ஒரு क्वेश्चनக்கு அரை மணி நேரம் பேசி இருக்கோம்டா. Kamisama.exe. The target audience of Ben 10 is teenagers, so it has a proper storyline. Neon green is the signature color of Ben 10 and the show is not meant for toddlers. Complaining that it's overstimulating doesn't make sense. Toddlers don't prefer shows with plots and dialogue anyway. This is my first comment for this episode. Commenting midway of the episode. I might return with more disturbing facts. Okay. Agreed. Pix Valutes. Since you are talking about your favorite cartoons here, I will list mine because I was particularly selective about what cartoons I watched. Was a different guy when I was a kid. Thomas and Friends, before the CGI, the times they used actual model trains. 2. Totally Spies. Don't ask why. I was watching a show that was perceived too girly and they aimed for the female audience. நாங்க அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் bro. ஜட்ஜ் பண்றவங்கள அப்படி ஜட்ஜ் பண்றவங்கள வேணா நாங்க ஜட்ஜ் பண்ணுவோம். நான் பார்பி டால் எத்தனை வச்சிருந்தேன் தெரியுமா? நான் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேன். எனக்கு குடுறா அதெல்லாம் காண முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். பார்பி டால் வச்சு நீ என்ன பண்ண? வாட்? ஏச்சி ஏன்டா அப்படி பர்வர்ட் மாதிரி பேசிட்டு லூஸ். ஹெர்பர்ட் தி பர்வர்ட். பில் நை தி சயின்ஸ் கை had the series. ஓகே, பில் நை வந்து இதுல வரும், பிக் பேங் தியரியில வரும். தெரியும் கோப்லா கான்னு பாக்குறாங்க எல்லாரும். ஓகே, பிக் பேங் தியரியில ஒரே ஒரு சீன் பார்த்திருப்ப. என்னது நீ பிக் பேங் தியரி பார்த்தது இல்லையா? பார்த்தது. அந்த ஷெல்டன் வந்து எக்ஸ்பாக்ஸா PS4 ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், அதை மட்டும் நான் பார்த்திருக்கேன். என்ன நீ போய் பாரு, போ பார்த்துட்டு வந்து பேசு. முதல்ல நான் டெக்ஸ்டரை பார்க்கணும். டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரியா? இல்ல டெக்ஸ்டர்னு ஒரு சீரியல் கில்லர். ஓ, அந்த டெக்ஸ்டர். அவன் பெடோஃபைல் எல்லாம் கொலை பண்ணுவாரு. நைஸ் பா, மாரிசன் லிட்டரலா அதான். Okay, அவரே இன்னொரு கமெண்ட். And since you all talked about Sutti TV and my Chittappa worked there, I will give you some insider info. The Vilayadu Chutti Papa animation was actually outsourced. The Sun TV network gave this project to a foreign animation company for a large sum, even for the 2010s, estimated nearly 2 to 3 crores. Oof. I may be slightly underestimating. That's why the animation felt really good and smooth. Also, the Jackie Chan voice actor was paid thrice the salary compared to the other voice actors because he used to come to the studio, watch the English episodes, then write the Tamil dialogues and dub the Jackie Chan lines. Since he was doing 3 people's work as one, he was paid more and had a legendary status in the dubbing industry. அவர் ஆக்சுவலா ஒரு சீரியல் ஆக்டர். அவர் வந்து யாருன்னா, நீ அலைகள் சீரியல் பார்த்திருக்கியா? இல்ல, ஆனா நீ சொல்றவர் எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் பிரவுன் ஐஸ் இருக்கும் அவருக்கு, ஒயிட்டா குட்டையா இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு சீரியல் ஆக்டர் இல்ல, வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். ஆனா சீரியல்ல நடிச்சிருக்காரு. மேபி அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், சீரியல்ல சும்மா நடிச்சிருந்தாரு. ஆமா, அவர் சீரியல் ஆர்டிஸ்ட்னு முத்திர குத்தக்கூடாது. டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அவர், மெயினா டப்பிங் தான். MS பாஸ்கர் மாதிரி அவரு. ஓகே, அடுத்து. Also, I know Krishna will be pissed to see the comments from Sabaree Talks collab in this comment section, but fuck it. Since Abhishan Jeevanth is my school senior and you mentioned whether he's a Thivukundi or not, I will tell you. Abhishan was native to Trichy, but my assumption is that the Sri Lankan accent in the tourist family is perfect because there exists an Sri Lankan Tamil camp in Trichy near the airport, which is also not too far away from our school. So he might have gathered info from there. Okay, no, I know the lore. What you are saying is wrong. I know more lore than you. Wink wink. Wink wink. Okay. வல்லன் வந்தியன் போடு, ரொம்ப ஹோல்சமான எபிசோட். என்ன லோர் அது? அவன் ஸ்ரீலங்கன் தான். அப்படியா? ஆமா, இதெல்லாம் கட் பண்ணிடுற அறிவு. வெஜிடாவோட ஃப்ரெண்டு வந்து அவனோட ஏடி. திடீர்னு ஃபோன் எடுத்துட்டு ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட்ல பேசிட்டு போவான், நான் நடந்துக்கிட்டேன்.
என்னைய மாதிரியான ஆளுடா. இப்ப நான் கேமிட்ட பேசும்போது ஆக்சென்ட் மாறுது இல்ல, அந்த மாதிரி போன் எடுத்துட்டு மாத்திட்டு போவான். இதெல்லாம் கட் பண்ணிடுற அறிவு. வல்லன் வந்தியன் போடு, ரொம்ப ஹோல்சமான எபிசோட். இந்த எபிசோட்ல நிறைய கமெண்ட்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல திணற போறீங்க. ஐயா நாங்க இந்த எபிசோடே அதுவா மாறிடுச்சு. நாஸ்டால்ஜியாவை ரொம்ப கிண்டி கிளறி விட்டுட்டீங்க. ஜானி குவெஸ்ட் பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 3D அனிமேஷன்ல வந்த கார்ட்டூன் அதுதான் நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் படங்களுக்கு முன்னோடி. அப்புறம் ஸ்வாட் கேட்ஸ், கேப்டன் பிளானட், ஹீ மேன், கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே, இன்னும் நிறைய இருக்கு. கரேஜ் த கவர்லி டாக்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். கரேஜ் த கவர்லி டாக்ல ஒரு கம்ப்யூட்டர் கார்டுன்னு போட்டிருக்காரு. கவர்லி கார்டுன்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் பதில் சொல்லும். கூகுள் ஜெமினை. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வரும். பை த வே ஓல்டு தமிழ் மூவி இங்கிலீஷ் வைப்ஸ். எனக்கு ஸ்வாட் கேட்ஸ் அண்ட் ஜானி குவெஸ்ட் 2 இன்ட்ரோ மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் ரோபர்ட் எலியட் ஆலிசன், ஐயா எனக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆட்டிசம் இருக்கு. மடப்பு மாதிரி அந்த பொண்ணு ஹாலுசினேஷனானு செக் பண்ண சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கு? சாரி ப்ரோ. டோரா த மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஷோ. நான் 6th படிக்கும் போது என்னோட 7th படிக்கிற கசின் அக்கா, என்னடா இது விசு டயலாக் மாதிரி இருக்கு, கசின் அக்கா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற அக்கா வேற, அப்பவே நல்லா படிக்கிற அக்கா தானே, ஏன் இப்படி கிரிஞ்சு பண்றாங்கன்னு யோசிப்பேன். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, மெச்சூரிட்டி டசன்ட் கம். இப்ப கூட டோரா பார்க்கலாம்டா, ஒரு ரேஜ் பைட் ஆயிட்டு உட்கார்ந்திருக்கலாம். உட்கார்ந்து ரொம்ப பண்ணாத. நீ யாரு? அதே மாதிரி ஒரு கார்ட்டூன் பாக்குற, ஒரு அனிமே பாக்குற ஒரு ஆள் தானே நீ. நான் ஹென்டாய் கூட பாப்பேன், அது பிரச்சனை இல்லை. இங்க டோரா பார்க்க மாட்டேன். ஹென்டாய் பத்தி பேசாத, கடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஹென்டாய் ஃபேன்ஸ் எல்லாம். அது பர்சனல் சாய்ஸ். நான் ஜாவு பாக்குறேன், கொஞ்சம் போர் அடிச்சா நார்மல் பார்ட் பாக்குறது. அதுக்குன்னு நான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், நான் வந்து கண்ணை எடுத்து அப்படிலாம் கிடையாது. நார்மலா where did you go from pawn to gun? எங்கடா போற நீ? எல்லாம் கனெக்ட். அதுக்காக நான் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு, பெர்வர்ட் நீ அப்படி இல்ல. அது உண்மைதானடா சபரி? வாட் என்ன வாட் தப்பாகுதுன்னா, நான் தப்பாகுதுன்னா சரி ஓகே. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? சரி ஓகே, டோராவின் பயணங்கள். சரி ஓகே, அடுத்து கசமுசா காமிசாமா சேர்த்து படிச்சா வைலண்டா இருக்கு, பிரிச்சு படிச்சா சைலண்டா இருக்கு. சம்சாங்குள்ள ரெட்டியா, சமசிமா ரெட்டியா. Sorry, kamisama.exe. Talking about history TV 18 shows and missing out the OG forged in fire is a crime. இதனா கண்மையா வண்டிக்கிறார். இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? forged in fire பத்தி நம்ம பேசலையா? கரெக்ட் தான். ஆனா forged in fire OG இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் தான் டிவி 18ல ஹிஸ்டரி டிவி 18ல இது பண்ணாங்க. OG ஷோஸ்லாம் மாடர்ன் மார்வல், ஃபுட் டெக், PAWN ஸ்டார்ஸ், பான் ஸ்டார்ஸ், இதெல்லாம் தான் ஓஜி ஷோ. கவுண்டிங் கார்ஸ், இது சொன்ன ஃபோர்ஸ் இன் ஃபயர் எல்லாம் அப்புறம் ரொம்ப நாள் இது சாச்சுரேட் ஆன அப்புறம் அது வந்துச்சு. சூப்பரா இருக்கு. கத்தி அவர் சூப்பரா செய்யறாரு, கத்தி எல்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு. பிக் கார்கஸ் ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருவாங்க. கத்தியும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு மிடேவல் கத்தி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்த உடனே ஒரு நார்மல் கத்தி இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த லெவல்ல கத்தி ஃபார்ஜ் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை கொடுத்து ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஃபார்ஜ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. அது ஏதாச்சும் வந்து ஹிஸ்டாரிக்கலி ஐகானிக்கான ஏதாவது ஒரு கத்தி ஒண்ண வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரிவீல் பண்ணி ஃபைனல் 2 பேருக்கு அது ஃபைனல் வின் பண்றதுக்கு வந்து அதை ஃபார்ஜ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு வந்து லீவு கொடுத்துருவாங்க, இந்த ஒரு வாரம் கொண்டு போய் செஞ்சு கொண்டு வா. அவனுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த கத்தி நான் எவ்வளவு இது பிளேட் வச்சிருக்கேன், இது பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு அந்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆயில்ல முக்கிய எடுப்பானுங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது சில நேரத்துல கத்தி துண்டா 2 உடைஞ்சிரும். திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி 2 நாள்ல அது உடைஞ்சிரும்டா. திரும்ப அவன் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுவான். 7 டேஸா பண்ண ஒர்க்க வந்து 2 டேஸ்ல அவன் பண்ணணும்னு கடகடகடன்னு திரும்ப பண்ணுவான். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வைஷுக்கா உனக்கு என்னன்னே தெரியாது, என்ன பேசுறீங்கன்னே தெரியாது, கடந்து போறேன். It will kill. Yeah.
Okay, silly couple. You missed OG 2 shows, Agadam Bagadam Tigadam and Vicky and Vetal. I thought you will speak discussing about Vetal stories and regarding taboo show after 10. It literally a semi-explicit show about the prostitution, sex, incest or taboo, sexual, non-sexual. என்னது அக்கடம் பக்கடம் திகடம்ல இப்படிலாம் வருவா? Non-sexual relationship. I literally remember one episode, the show semi-censored version where male and female intercourse under doctor's vision with MRI and X-rays images of intercourse, but I was in my teens and still couldn't understand that is intercourse, but I already saw one time porn. What? அக்கடம் பக்கடம் திகடம்ல இப்படிலாம் வருமா? விக்கி ஒரு வேதா இல்லையா? விக்கி ஒரு வேதால ஹீரோயினே நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம். அகடம் பகடம் டிகடம் வந்து வேற, விக்கி ஒரு வேதால் வேற தானே? வேற வேற இதுதான். நான் பார்த்திருக்கேன் அகடம் பகடம் டிகடம், ஆனா வந்து எனக்கு ஞாபகமே இல்ல. அதான் எனக்கு ஆக்சுவலா இப்ப பார்த்தோன்னே தான் கொஞ்சம் ஞாபகம் வருது இந்த போட்டோஸ். இது இப்படி ஒரு ஷோ இருந்துச்சு. ஏலியன்ஸ் வந்து இது வேற மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க வந்து வேற ஏதோ பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வாய்ப்பு இருக்கு. ராங் அகடம் பகடம் டிகடம். நீங்க வந்து அக்கடம் பக்கடம் நினைச்சிட்டு உங்க வீட்டுல இருக்க யாரோடய ஹென்டாய் கலெக்ஷன் பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. விக்கி ஒரு வேதால்ல வந்து மிஸ் வருவாங்க, அவங்க தான் ஹீரோயின். ஆமா, நல்லா மேட்டர் பண்ணுவாங்களா? ஆக்சி இல்ல அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இல்ல நமக்கு புரியலையோ என்னமோ. எனக்கு விக்கி ஒரு வேதால்ல வந்து வேதால் ஞாபகம் இருக்கு, அந்த விக்கி பெயர்ல ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட ஞாபகம் இல்ல, கதையே ஞாபகம் இல்ல. விக்ரம் வேதால்ல பொண்ணு வருமா? ஆமா, அந்த பையன் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அது வேதால் வந்து பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஞாபகம் இல்ல. சரி விட்டுருங்கடா. அடுத்து சத்ரியன் 0. ப்ரோ எபிசோட்லாம் நல்லா போதா ப்ரோ? எபிசோட் வாஸ் குட் பட் ஆஸ் யூஷுவல் ஓவர்லாப்பிங் மேக் திங்ஸ் மிஸ். பாப்பாய பத்தி வள்ளல் ஹோல்சமா ஏதோ பேச ட்ரை பண்ணும்போது சபரி பி லைக், எந்த சேட் பேசுற ஒழுங்கா பேசு. ஏண்டா ஐ வாஸ் லாஃப்ட் லவுட்லி இன் ஆஃபீஸ். Okay, UV 1105 RJ. Vallalla interrupting Sabaree before completing Ben 10 theme song by saying Ben 10 peak raise weight. By saying Ben 10 peak raise weight bro. Red like வேற அந்த கமெண்ட்க்கு. Okay, the stand up comedian. Right now traveling in the same 3:30 PM train from Bangalore to Chennai like Sabaree mama and steering wheel mentioned. First time traveling in the AC coach of this train and it is very வேற level like இது level. I take the night train and if it gets full and வேற வழியே இல்லனா then I take this afternoon train. Never faced an issue where the seat was taken by somebody but agreed that bench seat will padam pathufai your back. In fact for the next month I had reserved a non-AC seat but after listening to your rant about the same I cancelled that and booked an AC ticket. But in the train la 2 AC coach தான் இருக்கு. Also does choosing comfort over money come under elite to Krishna. Keep the Sabaree Papan jokes coming. சார், அதாவது நீங்க வந்து மாசம் போற ஆளு, நான் 3 மாசத்துக்கு ஒருக்க எப்பயாவது வெக்கேஷனுக்கு போற ஆளு. எனக்கு அது கம்ஃபர்ட். ஓகேவா? என்ன எனக்கு 450 ரூபாய் ஐக்கேன். வெயிட் ஒரு நிமிஷம். கேட்ட கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் பண்ணிடுவோம். சூசிங் கம்ஃபர்ட் ஓவர் மணி கம்ஸ் அண்டர் எலிட் தான். சரியா? ஆமா, நீ வந்து உன்கிட்ட நிறைய காசு இருக்கு, அதனால நீ கம்ஃபர்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றனால நீ எலிட் தான். அது இப்போ இதுவும் ஆகும்ல. இப்போ நான் ஏதோ ஒரு விதத்துல உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல. உனக்கு ஏசி கோச் வந்து உனக்கு எட்டாத கனியா இல்ல. உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நான் ஏசியா இல்ல. உனக்கு ஏசி கோச்ல போறதுக்கு உனக்கு ஆப்ஷன் இருக்கு. உனக்கு அதுக்கான மணி பவர் உன்கிட்ட இருக்கு. நீ அதனாலதான் உன்னோட கம்ஃபர்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீ அந்த ஏசி கோச்சை வாங்குற. சோ யார் இட் கம்ஸ் அண்டர் எலிட் தான். நீ பிரிவிலேஜ் தான். நீ ரிசர்வ் பண்றதே நீ ஒரு பிரிவிலேஜ்னு அர்த்தம். நார்மல் கோச்சை ரிசர்வ் பண்றதே ஒரு பிரிவிலேஜ் தான். நீ அனில் அம்பானி ஒரு நிமிஷம் முகேஷ் அம்பானியை கம்பேர் பண்ணும்போது நீ வந்து உனக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம்டா. ஆனா உண்மையாவே ஒண்ணும் இல்லாதவங்க இருக்காங்களா, அண்டர் ப்ரிவிலேஜ் இருக்காங்களா, அவங்கள கம்பேர் பண்ணக்குள்ள நீ எவ்வளவோ டைம்ஸ் நீ பெட்டரா இருக்க. லைஃப் ஸ்டைல்லையா இருக்கட்டும், உன்னோட ஸ்பெண்டிங் பவர்லையா இருக்கட்டும், நீ பெட்டரா இருக்கிற. அதனால தானே நீ வந்து உனக்கு இந்த கொஸ்டினே வருது, ஏசி எடுப்போமா நான் ஏசி எடுப்போமான்ற கொஸ்டின் ஏன் வருது? ஏன்னா உனக்கு ஏசிக்கு காசு இருக்கு. ஆமா, நீ உன்னோட கம்ஃபர்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கான மணி பவர் உங்ககிட்ட இருக்கு. அதனால இட் கம்ஸ் அண்டர் இட் டஸ் இட் கம் அண்டர் கேட்டா நோ, பட் இட் டஸ் கம் அண்டர் எலிட்டிசம் தான். கரெக்ட் தான். எலிட்டிசம்னு சொல்றத விட பிரிவிலேஜ். பிரிவிலேஜ்.
ஓகே, அடுத்து சூர்யா கிரண். This episode was good but better than the last one. Content was spoke a lot, not like last episode. In the last episode என்ன இதுக்கு முன்னாடி gave a nostalgia vibe. Keep doing like that. Another one, நீங்க சொல்றீங்க ஆர்ட் ஃபார்ம் கேன் ஹேவ் இன்ஸ்பிரேஷன், அப்ப ஏன் அட்லி இதையே பண்ணும்போது மட்டும் அடிக்கிறீங்க? ஓகே, இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், காப்பி பேஸ்ட் இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே, விஸ்வஜித் கார்த்திக். மயிலாப்பூர் மேரி பிரவுன் ஹஸ் க்ளோஸ் டவுன். சார் 108 ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் சார், ஸ்டில் கவுண்டிங். ஓகே, ஏஜே அப்ரஹாம். இதுவே ஒரு முஸ்லிமா இருந்திருந்தாருன்னா இப்ராஹிம்னு இருந்திருப்பாரு. சரி விடு, இப்போ கமெண்ட் படி. ஐயா, இவ்வளவு நாள் எதுல கமெண்ட் போடுறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்திருக்கேன். சிறப்பான எபிசோட். அப்புறம் கொஞ்சம் டிஎம் பாருங்க. கொஞ்சம் எத்தனை கொஞ்சம்? சரி, இந்த டிஎம் அப்புறம் பார்த்து என்னன்னு பதில் சொல்லு. The real public audience. Oh my god guys, 2 breaking news happened this 2 days. One, OPS has joined DMK. பழைய நியூஸ் நம்ம இப்பதான் படிக்கிறோம். 2, this is a fresh news. Just now I opened Instagram. It's a goddamn war filled, full of news about Vijay and his wife Sangeeta divorce. எப்போது வேணாலும் வரலாம். இல்ல, நம்ம 3 வாரம் கழிச்சு படிக்கிறோம். She filed the divorce and she says that Vijay was in an extramarital affair with an actress. She didn't tell who it is exactly, but the divorce news is real. And வேடிக்கை என்னன்னா, அணில்கள் இதுக்கும் திமுக தான் காரணம்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. டே, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போன எபிசோட்லயே பேசிட்டீங்க. ஏஐ இல்ல சங்கீதா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய், என் புருஷனு நானும் ஒன்னா தாண்டா இருக்கோம். டேய், அப்ப உண்மையான சங்கீதா கூட்டு வந்து பேசுறீங்க. ஏஐல பேசி வச்சுக்கிட்டு இருக்கு. காஃப்கா 2000 ஜஸ்டின் அண்ணா அண்ணி டிவோர்ஸ் பண்ண போறாங்களாம் ஃபேமிலிஸ். yet another human. என்ன மக்களே, விஜய்னா அண்ட் சங்கீதா பத்தி எங்கேயாச்சும் பேசி வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, பேசி இருக்கோம். டிடிகேல பேசியிருக்கோம். அது எப்பயோ டிடிகேல லிட்டரலா இப்படி பேசியிருக்கோம். என்ன சங்கீதாக்கா அண்ணா விட்டுட்டு போயிருவாங்கன்னு சொல்றீங்களாடான்ட்டு. ஓ மை காட், அது யாரோ டைம் ஸ்டாம்ப் வேற எடுத்து போட்டு இத கேளுங்கன்னு எனக்கு போட்டிருந்தானுங்க. எடுத்து பார்த்தா நாங்க 3 பேரும் பேசி வச்சிருக்கோம். மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதுலயே கை இருக்கா ப்ரோ? அதுல blood in our hands. Blood in our hands. Yet another human. People, where is He-Man? He-Man பத்தி பேசணுமே இல்லையா? இல்ல அதெல்லாம் சுட்டி டிவி வரப்பதான் வரும். ஏன்னா He-Man அதுல தான் வந்து. சார் இப்பவே சொல்லிட்டோம், நாங்க வந்து போகோ கார்ட்டூன் தான் கவர் பண்ணிருக்கோம். என்ன நெட்வொர்க்? கார்ட்டூன் நெட்வொர்க். கார்ட்டூன் நெட்வொர்க். திஸ் திங்னு சொல்ல போறேன். இனிமே திஸ் திங் நீங்க என்ன வேணா ஃபில் அப் பண்ணிக்கீங்க. போகவும் திஸ் திங்கு தான் கவர் பண்ணியிருக்கோம். ஜெட்டிக்ஸ் சுட்டி டிவிலாம் வரும். அப்ப டீட்டெயிலா விவரமா தெளிவா பேசுவோம். ஓகே, அடுத்து விக்கி அபிஷியல். ஐயா, டிவிக்கு தலைவர் கள்ளத்தொடர்புல ஈடுபட்டதா செய்தி வெளிவந்திருக்கு, என்னன்னு பாருங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த 3 எழுத்து நடிகை தான் கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. அது அவர் பர்சனல், அவர் தேவையில்ல. ஆமா, பிரச்சனை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். பிரச்சனை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்புறம் வர்த்தே இல்லைன்னு சொல்றது, இதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் போட்டு பழக்கணுமே ஒழிய மத்ததுக்கு இல்ல. பார்த்தா நவம்பர் இல்ல. ஆனா என்னைய கேட்டா ஹேவிங் an extra marital affairங்கிறதே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து லீகலி தப்பு கிடையாது. லீகலி தப்பு, ஆனா மாரல்னு ஒன்னு இருக்குல்ல. you are breaking the trust of your partner. புரியுதா? அப்ப நான் எக்ஸ்ட்ரா marital affair வச்சிருக்கிறது என்னோட கண்ணோட்டத்துல நான் தப்புன்னு தான் பார்ப்பேன். ஆமா. பார்த்தா நவம்பர் got amazed when I got to know Chriznill was once Christopher bracketல ராட்சசன். once Christopher, I am still Christopher தான். என்ன என் பேர் நான் கசெட்ல போய் கிறிஸ்னில்னு மாத்திட்டேனா நானு? மாத்திக்கடா. எதுக்கு? நல்லா இருக்குல்ல. because I can bro Chriznill. full name Chriznill. you have a choice to change your name. என்ன மாத்து? ஐயோ, எனக்கு இதெல்லாம் யோசிக்க வைக்காதடா சபரி, வேணாம்டா. என்ன ப்ரோ? சரி நீ சொல்லு. பார்த்திபன் மாத்து. கேட்காம இருந்திருக்கலாம் இந்த கேஷனை. bro is a fan of பார்த்திபன், but bro is also not a fan of பார்த்திபன். ஓ, நீங்க இப்ப பார்த்திபன் இரு. ஓ சாரி வேற ஒரு லோர் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சு. என்ன சொல்ல? இந்த பார்த்திபன் வேற, அந்த பார்த்திபன் ஆர் ஜேடி. ஓ ஜேடி, ஜான் துரைராஜ். இப்போ நீங்க வந்து பல எபிசோடுக்கு முன்னாடி கமிட்டானா பார்த்திபன், ஆகலனா லியோ அப்படின்னு சொன்னீங்க. ஆகலனா ஜேடின்னு சொன்னீங்க. லியோன்னு சொன்னேன்.
அப்படியா லியோ என்னமோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா பிரேக்கப் ஆச்சுன்னா லியோ ஆயிடுவீங்க. பிரேக்கப் ஆச்சுனா ஜேடி ஆயிருவீங்க. அவ்வளவுதான். கூல் அங்கிள் நோ நேம் கேட்டுக்கிட்டு இருந்தா கேட்டுக்கங்க, ஜேடி ஆயிரு வரும். கூல் அங்கிள் உங்க குழந்தைகளை சதீஷ் குழந்தை அப்படியே அப்பா அம்மா அப்பா கூப்பிட்டா வாங்க போவோம் தம்பி பேர் வாங்கி தரேன்னு கூட்டு போப்பாரு. அது தப்பு. பப்ஸ் எக் பப்ஸ் உனக்கு ஒரு எக் பப்ஸ் எனக்கு ஒரு எக் பப்ஸ் சாப்பிட்டுட்டு கோலா வேணுமா கோலா குடிச்சிட்டு வீட்டுக்கு போ. நானே எங்க அம்மாவுக்கு எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. சரியா, ஏதோ ஒரு இந்த பிருத்திவிராஜன் கதைன்னு ஒண்ணு வரும் தெரியுமாடா? அதாவது இந்த பிருத்திவிராஜ் அதான் அந்த பிருத்திவிராஜ சுயம்வரம் பண்ணி கல்யாணம் பண்ற கதை, அந்த கதை. சரியா, பிருத்திவிராஜ் சௌஹான் பிருத்திவிராஜ் பொண்ணை தூக்கிட்டு போயிருவாங்க குதிரையில, அந்த மாதிரி என்னமோ ஒரு இல்ல ஏதோ ஒரு சுயம்வர கதை ஏதோ ஒன்றா பிருத்திவிராஜ்னு ஒரு கதை வரும்டா. சரியா, அப்ப அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஸ்டோரி புக்ல என்னமோ வந்துச்சு. அப்ப நான் எங்க அம்மாட்ட போயிட்டு இது என்ன பேரு, இது பிருத்திவிராஜ்னு போட்டிருக்கு, இதுக்குன்னு அர்த்தம்னு கேட்டேன். பிருத்வினா உலகம், ராஜ்னா ராஜா, உலகத்துக்கே ராஜான்னு அர்த்தம்னு. எனக்கு பிருத்திவிராஜ்னு பேர் வச்சிருந்திருக்கால நீனு, அதெல்லாம் தேவையில்ல, சுத்த விட்டு போ, கிறிஸ்டபரே நல்ல பேர் தான், கிளம்பி விட்டாங்க. ஓ, உனக்கு பிருத்திவிராஜ் தான் வேணுமாக்கா? உனக்கு இல்ல எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அப்படி தோணுச்சு. இப்ப ஐ அம் வெரி ஹாப்பி வித் மை நேம். ஆனா கண்டிப்பா ஆனா அப்படி இல்லடி. இவனுக்கு சும்மா தான்டா இருந்தா, வைஷ்ணவின்னு தான்டா இருந்தா. இவன் வந்து டெக்னிக்கலி ஷி வாஸ் ஜஸ்ட் என் வைஷ்ணவி. இப்ப என் வைஷ்ணவி. செருப்பால் அடிப்பேன். சரி என்ன கரெக்ட் தான், என்ன கரெக்ட் தான், ரொமான்டிக்கா தான் இருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ்க்கு தேவையா? சரியா, இவ வந்து she was just என் வைஷ்ணவி. சரியா, அந்த வைஷ்ணவியும் வந்து வெறும் VAISHNA VI அவ்வளவுதான் இருந்துச்சு. திடீர்னு ரேண்டமா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரா, from today on my name is ஸ்ரீ வைஷ்ணவி ன்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவில நடுவுல ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு Y இருக்கு. VAIYSHNA. That Y has no use there. சரியா, I itself is doing the job. Why is unnecessary? Why சரி, அப்படி ஒரு Y அது. என்னடான்னா நியூமராலஜி பார்த்து இவளுக்கு இவங்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் பேரு மாதிரி இருக்கு. சூப்பர். எஸ், முறைக்கிறாளோன்னு நினைச்சு why are you giving this information outங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. நானும் வந்து வேதனைப்படுறேன் அதை நினைச்சு. சொல்ல அப்படியே கண்ணுல ரத்த கண்ணீர் வருது. அதான் சோ வந்து வைஷ்வகா, அப்ப you will go back to just being வைஷ்ணவி. இல்லப்பா, எனக்கு அதுவும் பிடிக்காது. அதுவும் பிடிக்காது. You want a neutral name. வைஷுன்னு கூப்பிட்டு போங்க. வைஷு ஹிந்துயிசம் சாராத ஒரு நியூட்ரலான பேரை வைஷோகாக்கு சஜஸ்ட் செய்யுமாறு ஆடியன்ஸ். இப்போ நான் கேட்டேனா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு தேவை இதெல்லாம். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பேர் மாற்றணும். சரி, எல்லாருக்கும் வந்து கிறிஸ்டனாக்கு வந்து நீங்க வந்து அவரை வந்து பெத்தெடுத்தீங்க அப்படின்னா என்ன பேர் வச்சிருப்பீங்க? அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி துப்புவாரு, வேற துப்பாக்கி, துப்பிநாதன், அந்த மாதிரி ஏதாவது பேர் வைங்க. சோ எனக்கு கிறிஸ்டனாக்கு, சபரிக்கு, டீம்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க ஆல்டர்னேட்டிவா ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. எனக்கு மட்டும் மக்கு நீ ஆர் ஜஸ்ட் கிவிங் them ideas. சீரியஸா போடுங்க மக்களே, உண்மையா பேர் வைங்க. ஆமா, முட்டா முட்டாலாம் பேர் வைக்க கூடாது. பை த வே, இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கு. என் பேர் வந்து மை ஃபுல் நேம் இஸ் கிறிஸ்டபர் நிலாதர் நிலாமதி. சரி, நிலாமதிங்கிற எங்க அம்மா பேரு. ஸோ டெக்னிக்கலி மை நேம் இஸ் கிறிஸ்டபர் நிலாதர். அதுலயும் பர்டிகுலர்லி நிலாதர்ங்கிறதா என் பேர். கிறிஸ்டபர் இஸ் ஜஸ்ட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் நேம். எங்க அம்மாக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷீ நேம்ட் மீ ஆஃப்டர் ஹிம். மை நேம் இஸ் நிலாதர், கிறிஸ்டபர் இஸ் த ப்ரிஃபிக்ஸ். என் பேரு கோபால். சரியா, நான் ஏன் ஐ ஸ்டார்டட் யூசிங் த கிறிஸ்டபர் நேம்னா, கிறிஸ்டபர்ங்கிற நேம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது ஈவன் தோ இட் இஸ் நாட் அ காமன் நேம் இன் ஆர் கண்ட்ரி, ஓரளவுக்கு காமனா தெரிஞ்ச பேரா இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்டபர் கொலம்பஸ், கிறிஸ்டபர் நோலன், இப்படி வந்து கிறிஸ்டபர்ங்கிற பேர்லாம் மல்டிபிள் பீப்புள நம்ம ஊர்ல ஆளுங்களுக்கு தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாதிரி மயில் சாமி சொல்ற மாதிரி. சரியா,
ஸோ அந்த நேம் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவங்க வாயில நுழையுது. வேற நிலாதர்ங்கிறத எவனுமே நிலாதர்னு சொல்லவே மாட்டானுங்க. அட்டண்டன்ஸ்ல பேரை பார்த்துட்டு நிலதர்னு வாங்க, நிலந்தர்னு வாங்க. அங்க ஒரு எண்ணே இல்ல நடுவுல, ஆனா எங்க இருந்துதான் எண்ணு வருமோ தெரியாது. நிலந்தர்னு வாங்க, நிலாந்தர்னு வாங்க, நிலதார்னு வாங்க. அது எவனுமே நிலாதர்னு அதை சொல்லவே மாட்டாங்க. அதனால நான் வந்து ஐ வென்ட் வித் கிறிஸ்டபர் த்ரூ அவுட் மை லைஃப். அப்புறம் ஒரு டீனேஜ் பீரியட்ல இந்த நம்ம பேரை மாத்துற ஒரு குணம் வரும்ல, அப்ப வந்து ஐ ஜஸ்ட் கேம் அப் டிராகன் இந்த மாதிரி ஐ கேம் அப் வித் கிறிஸ்னில். நான் எப்படி வைஷு ஸ்ரீ அப்படின்ற ஒரு பேரை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, ஸ்ரீ வைஷ்ணவி வைஷு ஸ்ரீ, அதுலயாச்சும் கொஞ்சம் எஃபர்ட் தெரியுது. கிறிஸ்னில் அப்படின்றதுல என்ன எஃபெக்ட்? என்ன எஃபெக்ட்? கிறிஸ்டபர்ல இருந்து கிறிஸ், நிலாதர்ல இருந்து நில்லு, நடுவுல அந்த எஸ்ல இருக்கிறத வந்து இசட்டா மாத்திட்டா கொண்டு வருகிறார். ஸ்ரீ வைஷ்ணவிக்கு அது எவ்வளவு எஃபெக்ட். சரிங்க சபரீஷ் லட்சுமி நாராயணன் அது நான் கிரியேட் பண்ண ஐடி கிடையாது, எங்க அப்பா கிரியேட் பண்ண. நம்ம எபிக் கேம்ஸ் ஐடி வந்து உங்க அப்பா கிரியேட் பண்ணதா? என்ன பண்றாரு அவரு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெயில். சரியா? சோ வந்து தட்ஸ் ஹவ் ஐ கேம் அப் வித் தி நேம் கிறிஸ்னில். இதுதான் பேக் ஸ்டோரி. எது கிறிஸ்னில்ங்கிறது உண்மையான பேர் இல்லையா? இந்த சாக்கா வரானுங்க. யாருன்னா கிறிஸ்னில்னு பேர் வைப்பாங்களா யாருக்காச்சும்? லேடிஸ் குடிக்கிறாங்களா? வீரண்டி விஜய் பாரு ஃபேன்ஸ் மீட்டப்புக்கு ஏன் மக்கள்லாம் வந்தாங்கன்னு ஒரு யுகமா என்னால புரிஞ்சுக்க முடியுது. கைஸ், ஆர்டி ஃபேன்ஸ் மீட்டப்புக்கு வருவாங்களா இல்லன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க தைரியமா மீட்டப் வைங்க. யாரு வராங்களோ இல்லையோ, நான் வரல. நான் உங்க கூட இல்லைனா. ஸ்கேப்லாண்டர், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமெண்ட் போடுற கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என்ன சவுண்ட் அது? மேல மேல. ஓகே, நீ சொல்லியா? எனக்கும் அவ சொன்ன மாதிரி தான். அவ ஆபாங்கறான்னு நினைச்சேன். உட்கார்ந்திருந்தடா. சாரி, தவறுதலா நினைச்சிட்டேன் உங்களை. அமானுஷ சக்தி இருக்கிறது இந்த வீட்டில். அதாவது எனக்கு ஒரு கஷ்டம்டா. என்னன்னா, ரொம்ப வருஷமா இந்த வந்து சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன கடவுளே என்னது இது அப்படிலாம் சொல்லிட்டு ஏத்திஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் அவாய்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா. ஆமா, ஓ மை காட். இன்னும் ஓ மை காட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி லிங்கோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம ஓ மை டாக்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நோ நோ நோ, அது படம் பேர் இல்ல. ஆமாடா, அருண் விஜய் படம். wolverine கெட்டப்ல எல்லாம் வருவாரு. சாரி, அன்இன்டென்ஷனலா சிவனேன்னு உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். ஐ டிடன்ட் மீன் இட். அதாவது நான் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கேன் அமைதியா அப்படின்றது. கடவுளே சும்மா தான் இருக்காருங்கறியே. அன்இன்டென்ஷனலா நானே பெரியாரா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நல்லா இல்ல. என்னது? வாட்? என்னடா வளர்ற? நானே பெரியாரா உட்கார்ந்திருக்கேன். நானே ஜேசஸா உட்கார்ந்திருக்கேன். நானே அல்லாவா உட்கார்ந்திருக்கேன். சரி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமெண்ட் போடுற கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கோஇன்சிடென்டலி உங்களை மீட் பண்ணேன். ஓ ஓகே, ஆமா. லவ் யூ கைஸ். ஐ நெவர் தாட் யூ கைஸ் வுட் ரிமெம்பர் மை ஐடி. யாரு? ஐ எம் கிளாட் யூ டு. எனிவேஸ், நீங்கெல்லாம் ஏன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட சுத்திட்டு இருக்கீங்க? பாத்துருங்க, திடீர்னு பல்வரிசையை காட்டிட போறாரு. யாருன்னா ஸ்கேப்லாண்டர். அன்னைக்கு நம்ம ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட் போனப்போ நம்மள கீழே வந்து ஒருத்தர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் மீட் பண்ணாரு. நான் கூட அவர் பாட்காஸ்ட் போல இருக்கு ப்ரோ, வாங்க போவோம் மேல ஈவெண்ட்டுக்கு. எங்க ஈவெண்ட்ன்றாரு அவர். கன்ஃபியூஸ் ஆகி, நீங்க ஈவெண்ட்டுக்கு வரலையா சார்? நான் சும்மா வந்திருக்கேன், நான் லிசனர் சொல்லி பேசிட்டு போனாரு. ஏன்னா ஸ்கேப்லாண்டர் பேர் ஏன் எங்களுக்கு தெரியுதுன்னா, வாரம் நீங்க கமெண்ட் போடுறீங்க, வாரம் நான் படிக்கிறேன் அவங்க பேரை, அதனால தெரியுது. வாட்டர்மெலன் ஸ்டாரோட நாங்க ஏன் சுத்திட்டு இருக்கோம்னா, அவரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஆமா, அடுத்த வருஷம் நாங்க பிக் பாஸ் போலான்னு ஆசைப்படுறோம். அதுதான் லாபிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏன் ஒண்ணு கூப்பிட்டா போக மாட்டியா? நீ பிக் பாஸ் கூப்பிட்டா போக மாட்டியா? நானும் சந்தோஷமா ஜாலியா போவேன். எனக்கு மென்டல் பீஸ் ஓவர் எனிதிங். அது ஒரு மாதிரி பாரு மாதிரி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப பாரு ஒருத்தர் ரியாக்ஷன் மாறும். இல்ல நான் பாரு மாதிரி ஒருத்தர்லாம் வந்தா அவர் ரேஜ் பைட் பண்றான்னு தெரிஞ்சோன்னா பதிலுக்கு ரேஜ் பைட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. சாரி, எனக்கு அந்த தெம்பு இல்ல. நான் என் வாழ்க்கையில நிறைய ரேஜ் பைட்டுகளை வாங்கிட்டதுனால எனக்கு வந்து அது இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது இல்ல. அதனால நான் வந்து எனக்கு
அது மூடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. அக்ரி அப்ரூவ்ட். சரி ப்ரோ, ரேஜ் பைட் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம். சரி ப்ரோ, நீங்க போய் உங்க அப்பாவுக்கு ரேஜ் பைட் கொடுங்க. அவாய்ட் பண்றீங்க தான் நான் பேசுறத. சார் அது வேற இது வேற. வேற இது ஷோ அது அது நாங்க 90 நாள் தான் இருக்க போறேன், வேற அப்புறம் கிளம்பி வர போறேன். இது லைஃப் லாக் 20 வருஷம் இருக்கணும். இல்ல கோடினக்கல் வாழ்க்கை சிக்கல்னு இருந்தேன்னா ஒரு வாரத்திலே கூட திரும்ப வந்துடலாம். ஆமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நெட் ட்ரோல்ஸ்ன்றது சரியா, நான் வந்து அது அது வந்து நம்ம வளர வளர அதுவும் வரும் தான் சரியா. அது வந்து இல்லாம தவிர்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நம்ம கிரியேட்டர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அது தவிர்க்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, நான் இருக்கிற கரண்ட் மென்டல் ஸ்டேட்டஸ்ல எனக்கு தேவையில்லை. அக்கா அடுத்த வாரத்துல இருந்து பாட்காஸ்ட் பேசுவதை நிறுத்த போகிறார். சரிங்க ப்ரோ, நீங்க வந்து வேற ஆள் பாத்துக்கோங்க, போஸ்ட் டிசைன் பண்ணு. சார் கம்மியாகுதா? சரி ஓகே. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? பிக் பாஸ் கூப்பிட்டா நல்லா ஜாலியா போயிருவேன். ஜாலியா இருக்கும். போயிட்டு விக்ரம் மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருவேன். ஆமா, ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேதர் பண்ணுவேன். யாரு விக்ரமா? ஓ சுத்தம் விக்கல்ஸ் விக்ரமா. சாரி ராசவா பேர் சொல்ற, விக்கல்ஸ் சொல்ற. வாட்? விக்கல்ஸ்ங்கறது ஒரு பேர்ல கிறிஸ்னில் மாதிரி, அது பேர் விக்ரம் தான். எப்படி வந்து உன் பேர் கிறிஸ்டோபரா அப்படின்னு ஒரு லிஸ்னர் கேக்குறாரோ அந்த மாதிரி நான் கேக்குறேன். என்ன இப்போ ஓகே. சோ வந்து அதனாலதான் பிக் பாஸ் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் லாபிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க வந்து நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமே கேக்குறீங்க, மிக தவறு. ஃபாலோ பண்ணுங்க ஸ்பாட்டிஃபைல, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அதாவது என் ப்ரொஃபைல டேக் பண்ணி எபிசோட் எங்கடா வரலன்னு கேட்க தெரியுது. என்னோட ப்ரொஃபைலுக்கு டிஎம் பண்ணி எங்கடா எபிசோடுன்னு கேட்க தெரியுது. என்னை ஃபாலோ பண்ணி ஸ்டோரி பார்க்க தெரியல. ஸ்டோரியில எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எபிசோடு வருதா வரலையா, ஏன் நான் இந்த வார எபிசோட்ல இல்ல, எல்லா இடமும் ஸ்டோரியில போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்காம ஃபாலோ பண்ணாம வந்து டிஎம்ல ஞானி you want updates please follow, இல்லனா உங்களுக்கு ஃபீட்ல வராது. ஆமா, எஸ் எக்ஸாக்ட்லி. எங்க எல்லாரோட ப்ரொஃபைலும் கீழே இருக்கு, எல்லாரையும் வரிசையா ஃபாலோ பண்ணுவீங்க. தின டேங்க், ஹாய் கைஸ் ஐ எம் பேக், சி நோபடி கேர்ஸ். அது நான் சொல்லல, அவரே போட்டிருக்காரு பிராக்கெட்ல. திருவாரூர்ல மேரி பிரவுன் இருக்கு, காசிஸ் இன்னு ஒரு ஹோட்டல்ல மேரி பிரவுன் பிரான்ச் இன்னும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ் அ தியரி, விஜய் டிவோர்ஸ் கேஸ்ல பிஜேபி தான் ரீசன்னு நினைக்கிறேன். சீமான் விஜயலட்சுமி கேஸ்ல பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் சைலண்ட் ஆயிட்டு ஆஃப்டர் தட் சீமான் பெரியாரா அடிச்சது, பார்ப்பான முட்டு கொடுத்தது, ஆர்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் போறாரு. ஸோ சேம் தான் விஜய் கேஸ்லையும் நடக்குதோ. ஆல்ரெடி சென்சார் சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்ளம்லாம் நடக்குது விஜய் அண்ணாக்கு. விஜய் அண்ணா தான் டே அண்ணான்னு சொல்றது நிப்பாட்டுங்கடான்னு சொல்லியிருக்காங்க. தான் பிஜேபி டிஎன் உள்ள வர ஒரே சான்ஸ். மை டவுட் இஸ் இஃப் மை தியரி இஸ் ட்ரூ, ஹவு கேன் தே கன்வின்ஸ் விஜய்ஸ் வைஃப்? லெட்ஸ் சி. வள்ளல் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் மை பிரதர். ஓகே லெட்ஸ் சி. அதான் அவ்வளோதான் கமெண்ட். Badhil looks just like my brother, cute. Sabaree and Vaishu look like real brother and sister. Both are so cute. Satish reminds me of Vaiko, but in a cute way. Vaiko. இது எங்க கிறிஸ்டனா இல்ல, ரிச் குழந்தை மாதிரி இருக்கீங்க. நைஸ் கியூட். இந்த போட்டோல கியூட் குட்டி குஞ்சான்ஸ் அண்ட் குஞ்சாயி. What? ஐயோ. ஆமா, இது விஜய் மேட்டர் வந்து அது பிஜேபி கூட இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. என்னது கண்டிப்பா எஸ் இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு நாடகம் போடுறாங்க, இல்லன்றாங்க, திடீர்னு வீடியோ லீக் ஆகுது. பாத்தியா அந்த மேட்ரு? பார்த்து அது கரூர்ல பேசிக்கலி ஜனநாயகனுக்கு ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் மிஸ் ஆப்ல 41 பேர் செத்துருக்காங்க. நல்லது. ட்ரோனு என்னென்னமோ கேமராலாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. கிரைசிஸ் ஓவர்லோட் எபிசோட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல டியூ டு ஒர்க், பட் நெக்ஸ்ட் வீக் செம கண்டென்ட். ஓபிஎஸ் விஜய் நியூஸ்லாம் கேட்டு ஒரே மஜா தான் போல. கீப் ராக்கிங் ரஸ்னில், மாமி, அம்பி, ஸ்டியரிங் அண்ட் முகமது வாட்டர்மெலான் பிரகணராஜா. ஆல்சோ சபரீஷ் இப்ப கமிட் ஆகிட்டீங்க, ஸோ காது கிட்ட போய் நான் தாண்டி லியோ சொல்லுவீங்களா?
Oh my god. ஆல்ரெடி அவன் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறான், அவன் சிரிக்கிறான். இல்ல எனக்கு ஞாபகம் வந்து வரல. ஓஹோ, அடுத்த வாரம் சொல்லிருவேன் இல்லையா? ஓகே. ரியோசுகே டகாஹாஷி FDFS FD3S FDFS. I was recently listening to TTK podcast. Bro recorded 2 into 30 minutes podcast and said இது ரொம்ப பெரிய பாட்காஸ்டா வந்துருச்சு, அதனால நான் 2 பாட்டா பண்ண வேண்டி இருந்துச்சு. நான் குபீர்னு சிரிச்சுட்டேன். அது என்ன மேட்டர்னா, அந்த டைம்ல நான் வந்து ஒரு iPhone 5s வச்சிருந்தேன். அதுலதான் நான் ரெக்கார்டு பண்றேன், இன்ஷாட்ல எடிட் பண்றேன். சரியா? அந்த போன்ல இருந்த ஸ்பேஸ்க்கு அது வந்து ஒரு 8 GB போனு. 8 GB iPhone 5s. 16 சாரி இல்ல 32 எந்த 32 இவளுது 64. ஆமா சரியா? இவ வந்து 5C வச்சிருந்தா, நான் 5S SE ஸ்பெஷல் எடிஷன் வச்சிருந்தேன். அவ வந்து 5SE வச்சிருந்தா, நான் வந்து வெறும் 5S வச்சிருந்தேன். சரியா? இவள் வந்து 64, அந்த 32. அந்த 32 GB வச்சுக்கிட்டு நான் எடிட் பண்ணணும்னா என்னால 1.5 மணி நேரம் எபிசோட் எடிட் பண்ண முடியாது. அதனால நான் அப்படி பிரிச்சு எடிட் பண்ணி 2 எபிசோடா ரிலீஸ் பண்ணேன். அதுதான் அந்த லோரு. இப்ப நினைக்கும் போது அப்பெல்லாம் 1 மணி நேரம் எபிசோடே பெரிய விஷயம். ஆமா, நம்மளே RT ஸ்டாண்டர்ட் டைமா 1.5 மணி நேரம் தான் வச்சிருந்தோம். இப்பதான் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 14 மணி நேரம், 12 மணி நேரம், 11 பிரேக் பண்றோம் ரெக்கார்ட. அடுத்து என்னது 12 மணி நேரம், 24 மணி நேரம் நம்மளும் பண்ணலாம். தேவையில்லாத ஆணி அது. Why not you stupid bastard? வேண்டாம். சரியா? அப்படி வந்து அது இருந்துச்சு ஒரு காலம். டெக் எவ்வளவு வளர்ந்துருச்சு பேரு. இப்ப அப்படிலாம் நம்ம காசு வந்துருச்சு. இல்ல டெக் இம்ப்ரூவ் ஆயிருச்சு. அப்ப இருந்ததுக்கு டெக் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தான்டா. 2020ல இருந்த டெக் வேற, இப்ப இருக்கிற டெக் வேற. இல்ல 2020ல என்ன 3 கேமரா செட்டப்பா இருந்துச்சு ஒவ்வொரு போன்லயும். மேக்ஸிமம் பிளாக்ஷிப் போன்லயே ஒரு கேமரா தான் இருக்கும். அப்போ இப்ப வந்து 5 கேமரா வருது. மெகா பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரேஜ் வந்து ஒரு போன்ல, சாதாரண ஒரு கையில இருக்கிற போன்ல 1 TB ஸ்டோரேஜ் வருது இப்பெல்லாம். 2020ல 1 TB ஸ்டோரேஜ்லாம் வந்து என்ன ப்ரோ சிரிக்கிற, ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு திரியுறீங்கன்னு கேட்டிருக்கோம். சரி, அப்படி பார்த்தா டெக்கும் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பென் டிரைவ் மாதிரி 1 TB வந்துருச்சு போன்ல சொல்லுற மாதிரி. ஆமா, ஃபர்ஸ்ட் இருந்த வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ரூம் சைஸ்ல இருக்குமா. அதோட சைஸ் வந்து MB கணக்குள்ள KB கணக்குல இருக்கும். KB ஸ்டோரேஜே வந்து அவ்வளவு பெருசா இருந்துச்சு. இப்ப வந்து இவ்வளவு கையில வந்து நம்ம 1 TB வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து டெக் வளர்ந்துருச்சு, அதனால நம்மளோட கண்டென்ட்டும் வளருது கூடயே. நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கார்ட்ல நான் ஒரு 5Sலயும் நீ வந்து ஒரு ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபீனிக்ஸோ ஏதோ ஒரு டொக்க ஆண்ட்ராய்டு போன் வராது. சரியா? இப்போ வந்து டிஜிடெக் மைக் போட்டு ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயர்லெஸ்ஸா உட்காந்து ஜாலியா படுத்துக்கிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அடிக்கலாம், உட்காந்துக்கிட்டு அடிக்கலாம். ஸோ யூ கம் தட் ஃபார்ங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. வாட் in times of cringe in TTK, Cartman said comments kella react panni video pannadhe or cringe da. Meanwhile RT milking run times with comments. The world changed too fast. Just kidding. Third, I did not listen to Epstein file episode. I went a deep dive into the Epstein files few days back and I am extremely traumatized by it and I don't want to listen more of it again, and now I am not able to eat meat right now because of it, and I am taking therapy. If you guys are going to talk about it later or in the middle of any episode, please give a warning. ஐயோ சாரி, வாரம் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க, தெரியாது, மன்னிச்சுக்கங்க. இந்த கமெண்ட்டை நாங்க பார்க்கல, இந்த எபிசோட்லயும் பேசியிருக்கோம். I met a friend who traveled a lot in Sri Lankan Airlines. It is true, Sri Lankan Airlinesல அவர் கணக்கு தான். More distance you travel, more privileges and perks. Okay, இந்த வாட்டியும் போகும்போதும் வரும்போதும் அதே பஃப்ஸ் ஐட்டத்தை தான் கொடுத்தாங்க. ஜாப்பனீஸ் இல்ல எனக்கு இந்த வாட்டி தெரிஞ்சிருச்சு. இல்ல நான் லிட்டரலா நான் வரும்போது எனக்கு தெரியும் இந்த கருமத்தை கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியிலயும் நல்லா சாப்பிட்டேன். நான் அந்த கொடுத்த ஐட்டத்தை வந்து வாங்கி இங்க வந்து நேத்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்ப அவன்கிட்ட தான் கொடுத்தேன். இது எனக்கு கொடுத்தானுங்க நான் ஃபிளைட்ல, நீ வேணா தின்னு. நான் சாப்பிடவே இல்லை அதை. கௌதம் வாசுதேவா இல்ல சுவேதனன், ஹாய் டீம் RT, ஹோல்சம் எபிசோட். புல்லிங் Sabaree was hilarious. ஜிம்ல லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டு சிரிச்சிட்டு இருந்தேன்.
தலைவரே மேலகளை விழுந்துட போகுது. You all such a sportive team. Hope new members also keep that. Thanks for the episode. Like all improv show, this will be also in my re-listening list. Waiting for AK-47 part 2, Mr. Bean template. Chriznill Mass, Vaishu boss, Mohammed Vallal wholesome, Sabaree awesome, Satish steering, nameless cheering, missing Hashirama 144p and I Kadavul. Love you guys. See you. Need a special session in the next group podcast about how you all met each other. First impressions about each other. One question, what if DMK doesn't exist? Which will be your choice then for supporting? If DMK doesn't exist, ADMK also doesn't exist. அப்ப நமக்கு இருக்கிற ஆப்ஷன் காங்கிரஸ் ஆர் பிஜேபி தான் இருந்திருக்கும். அப்ப பிஜேபி கூட ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கப்புறம் தான் பிஜேபி. ஆமாண்டா, டிஎம்கே காலங்கள்ல டிஎம்கேவே இல்லன்னு வையேன். 67ல இருந்து காங்கிரஸே தான் இருந்திருக்கும். 80ல பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃபார்மிடபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. மேபி டிஎம்கேக்கு பதிலாக இங்க இருந்தே வேற யாராச்சும் ஒரு ஃபார்மிடபிள் பிளேயர் இருப்பாங்க. Need correct answers from all members. Have a special connect with you guys even though not met anyone in real life. மடிப்பாக்கம் சைட் போகும்போது உங்களை பார்க்க மாட்டோமான்னு நினைப்பேன். ஃபேன்ஸ் மீட் வச்சா சொல்லுங்க, கண்டிப்பா வரும். லவ் யூ ஆல். டோன்ட் ஃபர்கெட் AK-47 part 2. ஓகே, நானும் வைஷுவும் வந்து 5ஆம் கிளாஸ்ல மீட் பண்ணோம். நீயும் நானும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னது? ஏதோ சம் குட் கேர்ள். எனக்கு முன்னாடி வேற உட்காந்துருப்பாளா சும்மா ஹாய் ஹாய். பெருசா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் இருக்கல. வைஷுகா ஹேட் அதர் ஐடியாஸ். சொல்லு, வா தலையாட்டினா தெரியாது, வீடியோ பாட்காஸ்ட் இல்ல. ஆமாங்க, அதேதான். தெரியல, ஒரு பப்பி லவ். அப்புறம் வந்து சபரி நானும் வந்து ஒரு ஃபோன் கால்ல மீட் பண்ணோம். லிட்டரலா வந்து இந்த ஒரு ஆர்டில ஸ்டார்டிங்ல ஒரு எபிசோட் அண்ணே அதான் ரிலேஷன்ஸ் ஆர் மில்கிங் மெஷின்ஸோட ஸ்டார்டிங். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்கலான்னு கேட்க ட்ரை பண்ணடா சபரி. மாறி மாறி வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ரோங்கிறோம். நீ நான் அதுக்கு இப்ப கேட்டா அன்னைக்கு முடியல, 5 நிமிஷம் தாண்ட முடியல. மக்களே மூடி வச்சுட்டோம். ஸோ ரொம்ப ஆக்கடா இருந்தது, அபச்சூரா இருக்கு அது கேட்கவே. சே, இப்படிலாம் பேசிருக்கு ஒரு மாதிரி. அந்த ஹல்க்கு இது மூஞ்ச மூடுவான்ல, அதான் எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுன்னா வந்து டிசம்பர் 10, 2021. எப்படி இந்த டேட் தெரியும்னா, நான் அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தேன். வைஷு நானும் மீட் பண்ணோம். அன்னைக்குதான் வந்து சபரி ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்க 2 பேருக்கு போட்டோ எடுத்து கொடுத்தான். ஆமா, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இல்ல, 2 பேரும் காட்மன் வீட்டுக்கு போனோம். அதான், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்ட, டீசன்சி கருதி. எஸ். டேய் இருக்கீங்களா? மறக்க முடியாதடா. சபரி எப்படா கிளம்புற? இப்பதானே வந்தேன். சரிடா கிளம்பு. never did that in the life. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரேனே, நீ பாத்துங்க. அப்ப நானும் அன்னைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனடா. ஆமா, என்ன சொல்ற? கால்ல தான் பேசிருக்க. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல எனக்கு. ஆமா, அவ்வளோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி டெய்லி 6 மணி நேரம் போன்ல பேசினது இல்லல்ல. என் ஃப்ரெண்டுங்கறனால உனக்கு அப்படி இருந்திருக்கும். எனக்கு வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து உன்னைய பத்தி இவன் சொன்னதுதான் எனக்கு கால்ல சொன்னான். ஸ்ரீலங்கால லாக்டவுன்ல இருந்தப்போ வந்து கால்ல சொன்னான் அந்த மாதிரி. அப்புறம் நீ வப்பாட்டி ரொம்ப ரொம்ப வந்து பாவம் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படிதான் சொன்னான். சொல்லிருப்பேன். அவங்க அம்மா வேற ரீசெண்டா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். லிட்டில் டிட் ஐ நோ. அடுத்த வருஷம் சேம் இஸ் கமிங் டு மீ. அக்கா என்னக்கா வளர்ற? இல்ல, என்ன டைம்ல என்ன ரொம்ப முன்னாடி போயிட்டேன். நம்ம பேசுன நீ வந்த பருவக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் எங்க அம்மா இருந்தாங்க இல்லையா? யாரு? இல்ல இல்ல, உங்க அம்மா இறக்கும் போது நான் அங்க வந்து ராகம வீட்டுல தனி ரூம்ல இருந்தேன்டா. எனக்கு போன் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேடா. கோவிட் டயத்துல தான் இறந்தாங்க. கோவிட் டைம்டா. ஓகே, காட்டு. நான் தனியா ரூம் எடுத்து தங்கி இருந்தேன்டா. அப்ப நான் ஐங்கரன்ல கூட ஜாயின் பண்ணல. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட கேக்குறான்,
ரெக்கார்டிங் பண்ணோம். நானும் ஒன்று தனியாக டிடிகேல ஒரு எபிசோட் பண்ணோம்ல, வேலண்டைன்ஸ் டே எபிசோடு. வேலண்டைன்ஸ் டே எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இங்கிலாந்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்கிட்ட சொன்னா, நான் வந்து மொட்டை மாடிக்கு போய் தான் ரெக்கார்ட் பண்ணணும், வீட்டில் உட்காந்து என் வீட்டில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன் இவன் வீட்டுக்கு வேணா போ அப்படின்னா. எனக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது, நான் அப்படியே அவன் வீட்டுக்கு போறது அப்படிலாம் கேட்டேன். லிட்டில் டிட் ஐ நோ he is going to be my சக்கலத்தி அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போ இப்போ பாருங்க. ஓகே, அப்புறம் வந்து மற்றவங்களெல்லாம் எப்படி மீட் பண்ணோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்கள வச்சுட்டு பேசுறோம். ஆமா, இப்போதைக்கு இதை மட்டும் கேட்டுக்கோங்க. எப்போ மீட் பண்ணோம்? சக்திஷை ஆன்லைன்ல தான்டா பேசணும். அது ஓகேண்ணா. ஐஆர்எல்ல எப்போ மீட் பண்ணோம்? வள்ளலை தவிர அதாவது இப்ப என்னோட அந்த ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கல்ல, வள்ளல் வைஷு, இவங்க 2 பேரை தவிர டீம்ல இருக்க எல்லாருமே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சதீஷை எப்போதான் மீட் பண்ணேன்னு மறந்து போச்சு. வள்ளல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர்போர்ட்ல மீட் பண்ணேன். எப்போ? உன்னைய வந்து இதுக்கு ஏத்தி விட வந்தப்போ அவனும் வந்து அதே டைம்ல, காலேஜ்ல ரஷ்யா போறப்போ. நானும் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோமா? வேற வேற ஃபிளைட்ஸா என்ன ஞாபகம் இல்லை, ஆனா நீ இங்க இருந்து கிளம்புன இருக்கா. ஸோ வந்து அப்போ ஏர்போர்ட்ல நான் உன்னைய ட்ராப் பண்ண வந்தேன், சென்ட் ஆஃப் பண்ணேன். அப்போ வந்து வள்ளலும் வந்து இன்னொரு பொண்ணு கூட அதே ஃப்ளைட்ல போற பொண்ணு கூட வந்துன்னா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். புள்ளியா இருந்தான்டா. அப்போ நம்ம எல்லாருமே குண்டாயிட்டோம்டா. எல்லாருமே அப்போ புள்ளியா தான் இருந்தோம். என்ன தவறு? உன்னோட டீனேஜ் போட்டோவே நான் பார்த்தது இல்லடா சபரி. என்ன பேசுற? இல்ல என்கிட்ட இல்ல. என்ன சொல்ற? ஆமா, ஏன் தெரியல. நான் அந்த டைம்ல மட்டும் என்கிட்டயே மிஸ் ஆயிடுச்சு போட்டோஸ். ஆமா, நான் உன்னை டீனேஜரா நான் பார்த்ததே கிடையாது. நான் உன்னை குழந்தையா பார்த்திருக்கேன், அப்புறம் இப்ப இருக்கிற மாதிரி பார்த்திருக்கேன். 10th 11th அந்த டைம்ல ஆதார் கார்டுல இருக்கும் பாரு அந்த போட்டோ. அது வந்து 5th படிக்கும் போது எடுத்தது. அக்யூஸ்ட் மாதிரி இருப்பேன். காட்டு எப்பா. அதாவது நம்மள ஒருத்தர் காதுல ஹெட்செட் போட்டு எப்பதாண்டா மெயின் மேட்டர் பேசுவீங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத மறந்து ஆதார் கார்டு காமி, லைசென்ஸ் கார்டு காமி, எல்லாம் அறிவு பார்த்துப்பா. பிரேக்ல கட்டுறேன். ஓகே, அடுத்து மேக்ஸிமஸ் 40190. என்ஜாய் த பாட்காஸ்ட் கைஸ். வழக்கமா வைஷுக்கா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்கன்னா வைஷுக்கா தான் சொல்றாங்கன்னு கடந்து போயிடுவேன். பட் ஐ ஃபெல்ட் ஹர் ஒப்பீனியன். பட் ஐ Whole of academic training wasted. இது நாங்க யாருமே எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ ஆச்சும் அந்த கமெண்ட் ஆச்சும் டீல் பண்ணிக்க. சபரி ஒரிஜினல் ஐடில இருந்து வாடா. மூஞ்சியே சொல்லிருவேன். பட் ஐ ஃபெல்ட் her opinion was correct on train seat topic. ஆனா அடுத்த பாட்காஸ்ட்லயே ஆயிஸ் அபியங்கருக்கு ஃபயர் விடுறேன்னு சொல்லிட்டு யுவனை புள்ளி பண்றீங்க. ஆயிஸ் அபியங்கர் ஃபேன்ஸ் ஏன் தற்குறி விஜய் ஃபேன்ஸ் மாதிரி பண்றீங்க? வெரி நைஸ் கம்பேரிசன். சபரியோட தாத்தாவும் பிளம்பரா இருப்பாரோன்னு சபரி நினைக்கும் போது எனக்கு சபரியோட தாத்தா போத்தி வீட்டுல பிளம்பிங் பண்ணதுதான் ஞாபகம் வந்துச்சு. எஸ்விகே கிரிஞ்ச் ஃபேமிலி ஆல் ஸ்டார் ரெஃபரன்ஸ். ஆமா, என்னது அது வேற தாத்தா, இது வேற தாத்தா. அது தாத்தாவோட தம்பி. அதாவது என்னன்னா கிரிஞ்ச் ஃபேமிலி டேல்ஸ் சொல்லியிருப்பேன். என்ன நைட்டாடா எங்க தாத்தாவோட தம்பி வந்து மேல ரூம் போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வீட்டை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரோ வந்து ஃபிளாட்டா ஜம்ப் பண்ணி இன்னொரு ஆல்ரெடி மேரிட் பர்சனோட ஒரு குஜிட்டிக். ஸோ அது வந்து சொன்ன அது கிரிஞ்ச ஃபேமிலி டேல்ஸ்ல அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. ஏஜென்ட் அனில் 01 எலெக்ஷன் கிட்ட வர வர ட்விஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ட்ரூ, ரியல். நாங்களுமே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். சூர்யா நேர் விருப்பம். வைஷோகான் சபரி உங்களுக்கு கானக்குயில்னு பட்டம் வழங்குற. இனிமேல் ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க ஓப்பனிங் ஆர் என் கிரெடிட்ஸ்ல ஒரு சாங் பாடுங்க. ஓகே ப்ரோ. வைஷோக்கா அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பாக்கு சிங்ஸ் இன் சுதாகர் டெம்ப்ளேட். கிறிஸ்னில் இவனை கலாய்ச்சி கமெண்ட்ஸ்ல கடி வாங்க போறீங்க பாத்துக்க. மீன்வேல் மீ அக்கா இட்ஸ் சோ ரூட், கேன் யூ ப்ளீஸ் டு இட் அகைன். என்ன தல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹோல் மாரி வள்ளல் நோ. எபிசோட் நல்லா இருக்கு. அப்பப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு வேற எங்கேயோ போகுது. அப்புறம் ஸ்டியரிங் என்ன பிடிச்சி ட்ரிஃப்ட் அடிக்கிறாரு. ஐயா தீவு. See if we both think the same when Vijayana divorce news came. My mind straight goes for Saturday
அண்ணன் லைக் செத்தானுங்கடான்னு சும்மாவே அடிப்பான். வாட் அப்புறம் டாக்கிங் வாட் நான் சொல்லல, அவரே கமெண்ட்ல போட்டிருக்காரு. அப்புறம் டாக்கிங் அபவுட் கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் KWAR கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் எங்க ஸ்கூல்ல புக்ல சேல் பண்ண வருவாங்க. ஒரு ப்ரோஷர்லாம் கொடுத்து டிக் பண்ணி காசு கொடுத்தா நெக்ஸ்ட் டே தருவாங்க. அப்ப என்கிட்ட அதுல வாங்க காசு கேட்டா செருப்பால அடிப்பாங்க, இருக்கிறத படிடா. நானும் சேடா இருந்தேன், காமிக்ஸ்லாம் வாங்க முடியலன்னு. தட் ஃபைன் டே ஏரியால ஒருத்தன் என் சீனியர் பையன் ஒரு காமிக் கொடுத்தான், மாசா இருந்துச்சு. கெஸ் வாட், வேலம்மா காமிக்ஸ். எடுத்து பார்க்க கூட இல்ல, பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வேலம்மா காமிக்ஸ் வந்து பிசிக்கல் காப்பியா வருமா தெரியல எனக்கு. நல்லாவே பேக் வாஷ் பண்றேன்னு யாரும் எடுக்கல. நல்ல வேலை பேக் வாஷ் பண்றேன்னு யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னடா இது, படிக்க இரேசர் போனர் ஆச்சு. அப்போ எனக்கு தெரியல. அப்புறம் அவனே வந்து வாங்கிட்டு போயிட்டான். லேசா போனர் ஆச்சு, இரேசர்னு போட்டிருக்கு. எனக்கு புரியல, வேலம்மாள் காமிக்ஸ் பிசிக்கல் காப்பில வருமா தெரியல. லிங்க் ப்ரோ. வேலம்மா காமிக்ஸ்னா என்ன? வேலம்மாள் காமிக்ஸ்னா வந்து பான் காமிக்ஸ். பத்தியா செல்லத்துக்கு கொண்டு போய் தெரியல. எனக்கே இதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்க. ஏன் ப்ரோ, நீங்களும் பான் கன்சியூம் பண்ணலாம், அவங்க விருப்பம் தானே. கன்சியூம் பண்ணலனாலும் உங்களுக்கு அது எக்ஸ்போசரே இல்லாம இருக்கீங்களே. அதான் ஏண்டா என் வீட்டுல சன் மியூசிக்கே கரெக்ட் தான். ஏஜென்ட் அனில் 01 fact that is your party leader is mentally disturbed and suits every rightist terms, example hypocrite, narcissist, etc. still can't prove it, also support him. சொன்னா என்ன மூடிக்கிறப்பா. வன்ம கணக்கு 98 வந்து obviously we know who he is talking about. KS 2000 hi guys, really love your work, you guys have been my travel companion for a long time now. உங்க பாட்காஸ்ட் கேட்டு நானும் இப்பெல்லாம் அடிக்கடி அந்த வாட் அண்ட் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு சுத்துறேன். நான் சொல்றத பார்த்து என்னோட கேங்லயும் அது பரவிடுச்சு. ஜஸ்ட் அ சஜஷன், எப்ப நீங்க கண்டென்ட் இல்லாம சுத்துறீங்களோ, which is most of the time, since you guys அவர் சொல்லிருக்காரு, நீ சொல்றியா? அவரே சொல்லிருக்காரு. அவரே சொல்றாரு. வெரி குட். since you guys are all cinema guys, each industry ஓட last 5 years growth பத்தி பேசுங்க. like whether it had evolved forward or evolved backwards, this could also be a running series, monthly once or industry மாதிரி you can choose. keep up the good work, Chris bro, Sabaree bro and Vaishu அக்கா. கடைசியா முகமது வல்லல் வாழ்க. இது ஆக்சுவலா நல்ல ஐடியாடா. ஆனா தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன் மலையாளம் 5 வருஷம் அப்படி பார்க்கலையே. நம்ம எடுத்து பார்க்கலாம்ல. இதுல அண்ணா பார்த்திருக்காரு. அப்படி இல்லப்பா, அவங்களோட கடைசியா வந்த படங்கள் என்னென்ன ஏதுன்றது வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எப்படியும் கண்டுபிடிக்கலாம்ல. தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி தமிழ் பத்தி தி இம்ப்ரூவ் ஷோ கோலிவுட்ல பேசியிருக்கோம், எப்படி இவால்வ் ஆயிருக்கு, ஆமா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா பத்தி ஆக்சுவலா அந்த இம்ப்ரூவ் ஷோலயே பேசியிருக்கோம். தமிழ் சினிமான்னு பேசியிருக்கோம். அதை வந்து அந்த சீரீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மலையாள சினிமா, ஹிந்தி சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னடா சினிமா, போஜ்புரி சினிமா, பங்காளி சினிமா பார்த்ததே. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னது, அதுல வந்து தி இம்ப்ரூவ் ஷோ அப்படின்னு போட்டுட்டு தமிழ் சினிமா போடாம கோலிவுட்னு போட்டிருக்கலாம். இல்ல, கோலிவுட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க ஐயா கமல் ஐயா சொல்லியிருக்காரு. அவரை கூட தான் உலக நாயகன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் யாராவது கண்டுக்கிறாங்களா? இப்ப வந்த இந்த ரீசன்ட் KH and RK வந்து கூட உலக நாயகன் போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்களா? பின்ன என்ன, உலக நாயகன் கமல்ஹாசன் தான் போட்டிருக்காங்க. லேடிஸ் குடிக்கிறாங்களா? இதெல்லாம் அந்த கண்ணிங்களுக்கு தெரியாது. யார் சொன்னதா வந்து எடுத்துட்டு வந்து இந்தாங்கப்பா நான் ஐபின்னு. இல்ல, அது ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ரீசனும் சொன்னாரு. கோடம்பாக்கம் பிளஸ் ஹாலிவுட் மேக்ஸ் கோலிவுட். அதனால அது ஏன் அது ஹாலிவுட்ங்கிற ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம தமிழ் சினிமான்னு அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னு அதையே ஃபாலோ பண்ணலாம். கோலிவுட் முடியாது, தனியா போய் ஒபினியன் ரிஜெக்டட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருச்சு, தமிழ் சினிமான்னு போட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. இனிமே நாங்க போய் மாத்துவோம்.
நிறைய பேர் மாத்துறாங்கல்ல இந்த மாதிரி டைட்டில், அந்த மாதிரி நாங்களும் எடுப்போம். என் பேரே ரிமூவ் பண்ணிருவீங்க இல்லையா ஃபீச்சரிங்ல கிறிஸ்னில் காணாம இல்ல அப்படி எல்லாம் பண்றது இல்ல. ஸ்பீக்கர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மரியாதையை நம்ம தருவோம். ஓகே. வல்லன் வந்தியன், நோ ப்ளீஸ் டோன்ட் ரெடியூஸ் த கமெண்ட் செக்ஷன், கண்டென்ட் அண்ட் கமெண்ட் ரெண்டுமே இருக்கட்டும். அண்ட் வைஷு அண்ட் நோ நேம்ஸ் கருத்து ஆன் ட்ரெயின் டாக் இஸ் கரெக்ட். ஏனென்றால் நமக்கு ரிசர்வேஷன் பற்றி இன்னும் நாலேஜ் அவங்களுக்கும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச மாதிரி தலைவர்கள் அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கப்படலை, நமக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கிடைக்கல. சாரி வைஷு, இந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா நிறைய ட்ரெயின் கமெண்ட்ஸ் நீங்கள் படித்ததையும் அதுக்கு வைஷு அழுததும் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ சாரி வைஷு. அக்கா அக்கான்னு போடாதீங்கடா, அக்காங்கிறது வேற ஒருத்தருக்கு கொடுக்குற பேரு. வைஷு அக்கானே பேசுங்க. ஹலோ, நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது. ஓகே. பாத்தீங்களா மக்களே, மாத்தூர் சத்யா வந்து அக்கா கூட ஒரு போட்டோ வந்திருக்கு ரீசெண்டா. ஆமா, அவர் வேற இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லது நல்லது நல்லது. ஏன்னா என்ன தெரியுமாடா விஷயம், நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். மாத்தூர் சத்யா எனக்கு பர்சனலாகவும் தெரியும், நேர்லையுமே எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாருங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? பட் அப்படி இருந்தனாலேயே வந்து அவர் வந்து லெஃப்ட்டுக்கான ஒரு முகமாக இருந்திருக்காரு. நிறைய டிபேட்ஸில் வந்து லெஃப்ட்டுக்கான ஒரு முகமாக இருந்திருக்காரு. அவர் சிபிஐயில் இருந்திருக்காரு, கம்யூனிஸ்டுகளின் முகமாக இருந்திருக்காரு. இப்படியான ஒருத்தர் வந்து இப்படி கன்சென்சுவலாக வர்றவங்கள வீடியோ எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது அது என்ன நடக்குதுன்னா, ரைட் விங்கர்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுது. மொத்த லெஃப்ட்டுமே இப்படிதான், தோழர்களே இப்படிதான் இருப்பானுங்க, தோழர்னு கூப்பிடுவானுங்க, நைட் ஆனால் வீடியோ கால் கூப்பிடுவானுங்கன்ற மாதிரி மொத்த லெஃப்டையுமே பிராண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரம்ப் கார்டு எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிருச்சு மாத்தூர் சத்யாவோட விஷயம். சரி, நான் இந்த விஷயத்துல இப்படி சொல்றவங்களுக்கு என்னோட கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது லெஃப்ட்ல வந்து இப்படி ஒருத்தர் வந்து தோழர் போர்வைக்குள்ள போத்திக்கிட்டு இந்த மாதிரியான வேலை செய்யறாங்க அப்படின்னா, அதை வந்து அவன் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை கால் அவுட் பண்ணி அவனை வந்து அடிச்சு பேசுறதுக்கான ஒரு கட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்கு. அதை செய்யறதுக்கான அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா தோழர்களும் இப்போ மாத்தூர் சத்யா விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ரீல்ஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு மீடியத்துலயோ அவங்களோட கருத்தை வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த மாதிரி சங்கிங்க பண்றாங்க அப்படின்னா வெக்கமே இல்லாம முட்டு கொடுத்து அவனை வந்து கட்சியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பதவி கொடுத்தோ இன்னும் உட்கார வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மணியாட்டினானே ஒருத்தன் இதுல உட்காந்துட்டு பேர் சாமி ரூம்ல உட்காந்துட்டு, அவன் பேர் என்னது தெரியல, அது கேடி ராகவன். எத்தனை சங்கிங்க கால் அவுட் பண்ணிருக்கீங்க? Nobody. கேடி ராகவன் ஸ்டில் இன் பிஜேபி. ஆமா ஆமா, ஹி ஸ்டில் இன் பொசிஷன். ஆமா அப்படியா? ஆமா, அவன் சொல்றானே, எனக்கு வந்து நான்லாம் வந்து குஜராத்லயோ யூபிலயோ இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்ல சிஎம் கேண்டிடேட்டாவோ இருந்திருப்பேன். நான் தமிழ்நாட்டுல இருந்தனால தான் நான் வந்து பொழைக்க முடியல. செத்துப்போ எது எப்ப ஒரு 6 months பேக் நடந்துச்சு இந்த கை குலுக்கின மேட்டர் நடந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆல்மோஸ்ட் 5 years ஆயிடுச்சு. 2020ல ரிலீஸ் ஆச்சு அந்த மேட்டர். 2021 நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஏதோ 20 or 21 அந்த டைம்ல வந்த மேட்ரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஸ்டேஜ்லடா பேசுறான்டா. ஸ்டேஜ்ல இந்த கை குலுக்கின பைய நின்று பேசிக்கிட்டு இருக்கான். மாத்தூர் சத்யா அப்படி நின்று பேசுறாரு, எங்கேயாச்சும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. சரியா? விஷயம் தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணது யாரு? கம்யூனிசம், சிபிஐ. எங்க தோழர்ல ஒருத்தன் இப்படி இருந்திருக்கான், அவனை வந்து நாங்க கட்சியை விட்டு நீக்கிறோம் சொல்லி இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு பிரேக் பண்ணதே சிபிஐ தான். எத்தனை ஆர்எஸ்எஸ் லெட்டர் ஹெட் இந்த மாதிரி காட்ட முடியும்? எத்தனை பிஜேபி லெட்டர் ஹெட் என்ன ஒன்னால எனக்கு காட்ட முடியும்? சேயிங், இங்க பாருங்க எங்க சைட்ல இப்படி தப்பு பண்ணா இவனை நாங்க கட்சியில இருந்து தூக்கிருக்கோம். இந்த பாக்ஸிங் வீராங்கனைகளுக்கு வந்து அந்த பிரிஜ்பூஷன் ஒருத்தர் வந்து இந்த தொல்லை கொடுத்ததா வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு?
சரியா. அதுக்கப்புறமா இந்த கேடி ராகவன் விஷயத்துலேயே வந்து கட்சி சார்பாக கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்துச்சு சரியா. அதாவது இவன் பண்ணது தப்பு தான், மாத்தூர் சத்யா பண்ணது தப்பு தான் சரியா. இதையும் நாங்கள் வந்து இது நடந்திருக்கு அதுவும் தானே நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் அதை ஈக்குவேட் பண்ணி இதை வந்து லெஸ்ஸாகவும் அதை மோராகவும் காட்டுறதுக்கு வந்து எங்களோட குறிக்கோள் கிடையாது சரியா. இப்போ லெஃப்டிஸ்ட் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு வைக்கிற ஒரு சங்கிவாதத்துக்காக தான் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது நாங்கள் வந்து இதை லெசன் பண்ணுறதுக்காக வந்து அந்த சைடில் இருக்கிறத பற்றி பேசுகிறத யாரும் நினச்சிக்க வேணாம். வாட் அபவுட் திஸ் அப்படி அந்த கான்வோ இல்லை. அதுக்கு பேரே வந்து வாட் அபவுட்டிசம் இஸ் நாட் ப்ராப்பர் ஆர்கியூமெண்ட் சரியா. இன்னொரு விஷயம் நான் ஒன்று காலையில் பார்த்தேன். ஒரு இது ஒன்று திஸ்திங்கே ஒரு போஸ்ட் ஒன்று சரியா. அதை நான் சேவ் பண்ணி வச்சேன். சொல்கிறாரு பாலிமரோ இவனோ ஒருத்தன் போட்டிருக்க ஒரு இது பாலிமரில் போட்டிருக்கானுங்க பெண் ஈய, அதாவது பெண்ணிய இல்லை பெண் ஸ்பேஸ் ஈய, ஈஎம்க்கு வரும்ல ஈஎம் பித்தளை, அந்த ஈஎம்க்கு வர்ற ஈய பெண் ஈய டோலர் கைது முற்போக்கு பெண்கள் டார்கெட் பாலிமர் பார்த்தேன். அடுத்தடுத்து சிக்க போகும் பித்தளை டாலர்கள் யார்? இதெல்லாம் இவனுக்கும் அதுதான் கேள்வி. சங்கீப்பா யாராவது மாட்டினா இந்த மாதிரி அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கா அவன் சைட்ல இருந்து? ஹிந்துத்வான்றத வந்து நீ ஹிந்து ஊத்வா அந்த மாதிரி ஏதாச்சும் மாத்துறியா நீ? பெண்ணியம்ங்கிறத வந்து உனக்கு பெண் ஈயன்னு மாத்துறதுக்கு மூல செய்யற உனக்கு இந்துத்துவாவை பண்ற பெண்ணிய பித்தளை டாலர்கள். காலையில ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன் பாலிமர்ல இருந்து. இதே மாதிரி வீடியோ தானா? சோ அதுல என்ன பேசிக்கா சொல்றாங்க அப்படின்னா பெண்ணியம் அப்படின்ற மாதிரி டோலர் என்று பேசி கொண்டு இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டு வந்த மாத்தூர் சத்யா வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான டோலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 4-5 புக்ஸை மட்டும் படிக்கிறாங்க. அந்த புக்ஸ் வந்து பேர் என்ன வடநாட்டு லைக் வெஸ்டர்ன் இங்கிலீஷ்ல எழுதின வெஸ்டர்ன் புக்ஸை வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புக்ஸை வந்து படிச்சுட்டு ஒரு 4 புக்ஸை மட்டும் படிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸான இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சரியா. அதாவது இந்த விஷயத்த வந்து எப்படி வேணா கண்ணியமா வந்து சொல்லியிருக்கலாம் சரியா. ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியே அடிச்சு பேசுற மாதிரி இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் இதுல என்ன பண்ணிச்சு? இல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் சைட்ல இருந்து வரக்கூடிய ஐடியாலஜியை பின்பற்றதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ இதெல்லாம் பண்றவங்க இப்படிதான் இருக்காங்க அப்படின்றத வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கான ஒரு நியூஸா தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதாவது அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் வந்து அங்கே இது சரியா. அவன் வந்து XYZ அவன் லெஃப்டா இருந்தாலும் சரி ரைட்டா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி கடைசியில அவன் ஒரு ஆம்பளை சரியா. அதுதான் அங்க முக்கியம் சரியா. அவன் வந்து இந்த ஐடியாலஜிக்குள்ள இருந்து பண்ணது தப்பு தான் சரியா. அதை வந்து அதுக்காக அந்த ஐடியாலஜியை மொத்தமா கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு நியூஸ் போடுறது வந்து இவனை வந்து செருப்பால் அடிக்கணும். அதுக்கு ஆம்பளைன்னு சொன்னனால இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து மெய்ரா தென்மொழி கூட ஒரு பேசிட்டீங்களா? எஸ் ஆல்மன் பேசிட்டீங்களா? அப்படியா? ஓகே. என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ரொம்ப டிலே ப்ரோ. நீங்க ஒரு வாரம் கேப் விட்டா நான் எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட் எல்லாம் பேசி முடிச்சிருக்கீங்க. நோட்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன் இதெல்லாம் பேசணும். நாங்க வந்து அப்கிரேடா இருக்கோம் ப்ரோ. நாங்க நோட்ஸ் லீக் ஆயிருச்சு. ஆக்சுவலி என்ன பேசியிருந்தோம்னு பேசிக்கா உனக்கு சொல்லிடுறேன் சரியா. மீரா தென்மொழி இப்படியான விஷயம் சொல்லியிருக்காங்க, அக்செப்டட் தான், கரெக்டு தான். ஆனால் அவங்க பேசுறது நான் என்ன சொன்னேன்னா, ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்னா அது லெஃப்டிஸ்ட் தோழராக இருந்தாலும் சரி எந்த ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி எல்லா நேரமும் உமன் தான் வந்து இப்படி மாற்றி பார்க்கலாமே, இவங்க கிட்ட இப்படி பேசலாமே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எஸ் ஆல்மன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம சைடில் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்கு. அவங்கள வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு
சென்சிட்டைசேஷன் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து நம்ம சைடை முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து மீராத்தின் மொழிய கருத்தா இருக்கு. அது எனக்கு மாற்று கருத்து இல்லை, உடன்படுறேன் அதுல. சரி, ஆனா எல்லா நேரமும் பெண்கள் தான் வந்து இப்படி சொன்னா அந்த ஆம்பளைக்கு புரியும், ஆம்பளை ஜென்மங்களுக்கு புரியும், இவன் இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்கிறவங்களுக்கு முதல்ல சென்சிட்டைஸ் பண்ணுவோம் நினைச்சேன். ஹலோ, என்ன இந்த பக்கம் நேம்லெஸ் வந்திருக்காங்க? உனக்கு வந்து ஆர்யா ஸ்டாக்னு அழகா ஒரு பேர் வச்சிருக்காங்க, நீ அதை ரிஜெக்ட் பண்ற. ஆர்யா ஸ்டாக்ங்கிறது நான் உனக்கு கான்டெக்ட் கொடுக்குறேன். அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரும் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு she will go on a journey where she will lose all her identities. சரியா? girl has no name, a girl has no face ன்னு சொல்லி அது வந்து ஒரு பயங்கர மெட்டாவான ஒரு மேட்ரு. இன்று முதல் நீ ஆர்யா ஸ்டாக் என்று அழைக்கப்படுவேன். ஸோ இவ சொல்றது கரெக்ட் தான். பட் ஆல்சோ நான் என்னோட ஆர்குமெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, இது நானும் வைஷும் ஒரு 1 year பேக் நாங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன். என்னோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னா, த என்டையர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஃபெமினிசம் அண்ட் பெண்களோட அபியூஸை குறைக்கணுங்கிற நம்மளோட இந்த முன்னெடுப்பு நோக்கம் இருக்குல்ல, இதோட பாயிண்ட் என்னன்னா, இவனுங்களுக்கு வந்து இவனுங்க பண்றது தப்புங்கிறத வந்து புரிய வச்சு இவனுங்களை வந்து டு மேக் them stop them doing this bullshit. அவனை வந்து அவன் எஸ் ஆல் மென்னோட அவனோட பாயிண்ட், அவனோட மூளையே எப்படி வேலை செய்யுதுன்னா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிற. இல்ல நாட் ஆல் மென்னுங்கிறதுல தான் அவன் மைண்ட் போகுதே ஒழிய அவனை வந்து நம்ம வேற ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளதான் அவனை தள்ளுறோம். அவனை நம்ம இங்க வா, உனக்கு நாங்க என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கோங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போக விடாம அவனை ஏலியனேட் பண்ணி அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு தள்ளி விடுறது வந்து இட்ஸ் நாட் சர்விங் அவர் பர்பஸ். நம்மளோட பர்பஸ் அது ஃபுல்ஃபில் பண்ண விட மாட்டேங்குது. நம்மளே அதுக்கு வந்து வேற ஏதோ ஒரு பாத்துல அவனை தள்ளி விடுற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஓகே, நீ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்படி நம்ம வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஏலியனேட் பண்ணாம அவனை வந்து சொல்லிடுறோம். ஒரே நிமிஷம், நான் போய் பாப்கார்ன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். பாப்கார்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சண்டை போட போறீங்க? சண்டை எல்லாம் போடல, கருத்து தான் சொல்றேன். அதாவது இப்போ அவனை ஏலியனேட் பண்றதுனால அவனை இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு வந்து சொல்லி தரலாம். சரியா? அதை வந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு தெளிவு இருக்கிறவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு வச்சுப்போம். நிறைய தற்குறிங்க, மெஜாரிட்டி ஆஃப் த தற்குறிங்க இன்னுமே அதை புரிஞ்சுக்க மாட்டேன், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். தட் இட்செல்ஃப் இஸ் a start to change இல்லையா? மொத்தமா ஒரு மொத்த ஜெனரையுமே ஏலியனேட் பண்ணி அதுல எவனுமே நம்ம சொல்றதை கேட்க விடாம பண்றதுக்கு ஒரு 10 பேராச்சும் இதை கேட்டு ஒரு 10 பேராச்சும் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ரெவல்யூஷனா இருப்பான்ல. ஓகே, ஒரு சேஞ்சுக்கான ஆரம்பமா அந்த 10 பேர் இருப்பான்ல. எனக்கு ஆக்சுவலா எஸ் ஆல் மென்ன்ற ஒரு இதோட அது என்ன கான்டெக்ஸ்ட்னு தெரிஞ்சவனே அதுக்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அவன் விமனை வந்து மொலாஸ் பண்றது இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்னத்தை திருத்த போறீங்க, யாரு திருத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்போ எஸ் ஆல் மென்னே தெரியாதவன் இருக்கான், அவனை இப்போ நாங்க வந்து டச் பண்ணல, அவன் இதாகி எஸ் ஆல் மெனுக்கு வரட்டும். என்ன எஸ் ஆல் மென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்சி டிஃபெண்ட் பண்ண வரான்ல, அவனை பிடிச்சி தம்பி அப்படி கிடையாது, அதுல அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் புரிஞ்சு பான்ற மாதிரி யோசிக்கிறோம். இல்ல மீரா தென்மொழி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாத்தியா? ஓகே, வாட் இஸ் யுவர் டேக் இன் இட்? இஸ் மீரா தென்மொழி ரைட் ஆர் ராங்? சொல்லுடா, சொல்லு. எனக்கும் அதே கருத்து தான். இல்ல வெரிவா சொல்லுமா. எனக்கு கான்டெக்ஸ்ட் மறந்துருச்சு. நான் சொல்றதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. மீரா தேன்மொழி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் ஆல் மென்ன்றது வந்து அவங்கள நம்ம சொல்றதை கேட்க விடாம பண்ணுது. they are going to, எனக்கு எக்ஸாக்ட்டா அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம், பட் மை ஆர்குமெண்ட் இஸ் அவங்க என்ன பேசிக் ஆர்குமெண்ட் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கே தவிர புரிஞ்சுக்கணும். நம்மளோட கோர் நோக்கம் என்னது? வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல் என்னது? டு மேக் திஸ் ஃபக்கர் ஸ்டாப் டூயிங் திஸ் இல்லையா? அப்போ நம்மளோட கோலுக்கு வந்து எந்த அப்ரோச்சை வந்து நம்ம பண்ணா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தானே நம்மளோட ரேஷனல் மைண்ட் தேடணுமா இருக்கும். அப்போ அதுக்கு வந்து திஸ் இஸ் அ வேன்னு நான் சொல்றேன். ஏன்னா வென் யூ சே எஸ் ஆல் மென், இவனுங்களோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, தே கோ இன் டு டிஃபென்ஸ் மோட். அவனுங்களோட என்டையர் பிரெயினையும் அவனுங்களோட என்டையர் இன்டெலிஜென்ஸையும் அவனுங்க எதுக்கு யூஸ் பண்றானுங்கன்னா, டு டிஸ்ப்ரூவ் திஸ் எஸ் ஆல் மென் டேக். They are not coming into the argument of you shouldn't abuse women.
ஸோ அவனுங்களோட மொத்த எனர்ஜியும் டு டிஸ்ப்ரூவ் எஸ் ஆல் மென்ல அவனுங்க ஸ்பெண்ட் பண்ணா நம்மளோட கோலை நம்ம அட்டைனே பண்ணல அங்க. தட் இஸ் பாயிண்ட். ஏன்னா எஸ் ஆல் மென்னோட ஹிஸ்டரி நமக்கு தெரியும். நாட் ஆல் மென்னுங்கிற ஒரு டேகுக்கு ஆப்போசிட்டா வந்த எஸ் ஆல் மென்னோட ஹிஸ்டரி நமக்கு தெரியும். எஸ் வி ரெஸ்பெக்ட் இட். பட் அதுக்கான காலம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் ஆல் மென்னோட அந்த பாலிடிக்ஸ் வந்து the time for it has ended and we have to take up another way of politics to educate themங்கிறது தான் என்னோட பாயிண்டா இருக்கு. அது you might disagree, you might have arguments. நீங்க இந்த கமெண்ட்ஸ்லயும் girls can come and talk about this. எனக்கு பர்சனலா வந்து நான் ஒத்துக்கிறேன், அது முக்கியம் தான். ஆனா as a woman I am tired of this bullshit. We have to change our strategies in approaching this. We have to do all the bullshit டு ப்ரிவென்ட் திஸ். இதெல்லாமே நம்ம வந்து நம்ம சைட்ல பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா, எதிர் சைட்ல வந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி நிற்பான். சரியா, இப்போ நீ சொல்ற மாதிரியே மீரா தேன்மொழி சொல்ற மாதிரியே வந்து அந்த இடத்துல வந்து லெப்டிஸ்ட் தோழர்களுக்குள்ள வந்து சென்சிட்டைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் நான் வந்து ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சரியா, ஆனா மாத்தூர் சத்யாக்கு தெரியாத பெண்ணியமா, பேசாத பெண்ணியமா அந்த ஆள்கிட்ட போய் என்ன சென்சிடைஸ் பண்ணுவேன் நீ? அவன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான். தெரிஞ்சு பண்ணவனுக்கு வந்து நீ வந்து சென்சிடைஸ் பண்ணதும் பண்ணாததும் ஒண்ணுதான். அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான் அப்படின்னா அவன் வேணும்னு பண்றான்னு அர்த்தம். சரியா, இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த மென் வந்து தெரியாம பண்ணல, வேணும்னு தான் பண்றான். அவன் மாற மாட்டான். சரியா, தெரியாம எவனாவது சொல்லுவானா? அவன் கான்சியஸ் இருக்கு, அவனுக்கு அவன் என்ன பண்றான்னு தெரியும், அதுக்கான லீகல் கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம சிஸ்டத்துல இருக்கிற லீகல் சிஸ்டம் வந்து கம்மியான ரொம்ப டைம் எடுத்துக்குது ஒரு ரேப் கேஸை வந்து அனலைஸ் பண்றதுக்கு, விக்டிம் ஓரியன்டா இல்லை அப்படின்ற அந்த பாயிண்ட்னால தான் அவன் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்றான். சரியா, அது வந்து எந்த ஐடியாலஜியா இருந்தாலும் சரி அவன் அப்படிதான் பண்றான். அப்படின்றதுனால அவன்கிட்ட போய் இந்தப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா, நான் சொல்றத கேளுப்பா அப்படின்னா அவன் கேட்கற நிலைமையில அவன் இல்ல, அவன் தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பொது ஜனம் இருக்குதுல்ல, பொது ஜனத்துல எஸ்ஆல்மன் சொன்னாலே அவன் எடுத்தோடனே எடுத்துட்டு வரான். நாட்டாள்மன்னுக்கு ஆப்போசிட்டா வந்ததுதான் எஸ்ஆல்மன்னே தெரியாத தற்கூறியாவன் அவன் நாட்டாள்மன்னு தூக்குறான். டேய், உனக்கு அகைன்ஸ்ட் ஆனதான்டா இதுன்றதே அவனுக்கு புரியல. சோ அது அந்த எஸ்ஆல்மன் இஸ் நாட் டூயிங் எனி ஜஸ்டிஸ். why எஸ்ஆல்மன் அப்படின்றத அவனை ரியலைஸ் பண்ண வைக்கணும். அப்படினாலே எஸ்ஆல்மன்ற கான்டெஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவன் வந்துட்டு அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண வர மாட்டான். அவ்வளவுதான். ஏன் எஸ்ஆல்மன் சொல்றோம் அப்படின்றதுதான் தெரிஞ்சிச்சுனா ஒரு நிமிஷம் டிஃபெண்ட் பண்ண வர மாட்டான். அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனே. அதான் எஸ்ஆல்மன்ங்கிறதே அவனை சென்சிடைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக்லைன் தான். புரியுதா? ஏன் எஸ்ஆல்மன்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு டேர்ம் தான் எஸ்ஆல்மன். அவனை சென்சிடைஸ் பண்ணக்கூடியதுக்கான விஷயம் தான். நான் வந்து எஸ்ஆல்மன்னு சொல்றேன்னா என் அப்பா உட்பட என் புருஷன் உட்பட நான் எஸ்ஆல்மன்னு சொல்றேன். நீ இன்னைக்கு வந்து சபரி கூட என்னைய நம்பி வந்து ஒரு நாள் 10 மணிக்கு அனுப்புவ. சரியா, ஒரு XYZ எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ வந்து அவங்க கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு 10 மணிக்கு நான் கேட்டேன்னா நீயும் ஒரு நிமிஷம் யோசிப்ப. சரியா, அதுக்கான சென்சிடைசேஷனை உருவாக்குறதுக்காக தான் எஸ்மென் என்ற ஐடியாலஜியே வந்துச்சு. we are already sensitizing people with that. ஆல்ரெடி இந்த மாதிரி ஆர்குமெண்ட் ஸ்கூல்லாம் நான் போயிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி மென்னு கூட இந்த மாதிரி ஆர்குமெண்ட் ஸ்கூல்லாம் நான் போயிருக்கேன். எனக்கு அவனுங்களுக்கு வந்து ஏன் எஸ்ஆல்மன்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்ம பக்கம் வந்துருவானுங்க ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் அவனை போய் பொலிட்டிசைஸ் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. ஏன் எஸ்ஆல்மன், உன் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கு, அது அவனோட இதுல இருந்து அவன் கிட்ட ஒரு இது நம்ம ஏன் எஸ்ஆல்மன்றது இது பண்ணோம்னா ஓகே இதுவா அப்படின்ற மாதிரி அவன் வந்துடுறான். இது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணி அப்பெல்லாம் எந்த பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேயா, ஒண்ணுதான், நீ வந்து உன்னோட ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஹூவர் இட் மேபி, நீ உன்னோட க்ளோஸில் இருக்கவங்கள நீ தனியாக ஒரு 10 மணிக்கு லைக் பஸ் ஸ்டாண்டில் யாராச்சும் ஒரு ஆளை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நீ போவியா அப்படின்றத ஒரு விஷயத்த மட்டும் இது பண்ணா ஒய் மென்னா ப்ரெடேட்டர்ன்றத அந்த லைன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடும் இந்த பாலிடிக்ஸ். ஓகே, நம்ம ரொம்ப போட்டு சுத்தி
சுத்தி அப்பெல்லாம் எங்கேயுமே வரணும்னு அவசியம் கிடையாது. ஒய் எஸ்ஆல்மென் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் ஓரளவு இந்த விஷயத்துல பொலிட்டிக்ஸ் செய்யறான். ஓகே அவங்க சொல்ற கரெக்டா போல, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆல்சோ இந்த எஸ்ஆல்மென்னு சொல்றப்போ நிறைய பேர் டிஃபென்ஸ் எடுப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கருத்தை அவன் மைண்ட்ல போட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து கட்டாயம் அவனோட லைஃப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவன் அதை வந்து அவனுக்கு அது ஹிட் ஆகும். சரியா, அவனுக்கு நடக்கிறப்போ, நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நடக்கிறப்போ அவனுக்கு கட்டாயம் அது ஹிட் ஆகும். சரியா, அப்படி ஹிட் ஆகி அவன் சென்சிட்டைஸ் ஆகி போய்ப்பான். அவன் அன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அது கரெக்ட் தானே, நம்மளும் வந்து நம்மளும் ஒரு சேஞ்சா இருக்கலாமே அப்படின்னு இவ்வளவு நாளா வந்து போராடி அப்படித்தானே நிறைய பேர் மாறி இருக்காங்க. நம்ம அவனை போட்டு பேட்ரியாக்கி அது இதுன்னு பொலிட்டிக்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. அவனோட சூழ்நிலையை வச்சு அவனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே அவன் ஈஸியா ஒய் எஸ்ஆல்மென்றத புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் அதுக்கு அகேன்ஸ்டா பேச போறது இல்லை. அதுக்கப்புறமா ஆமா அப்படிதானே நடக்குது சொசைட்டில, அவங்க பேச கரெக்ட் தான்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறான் அவன். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணணும் நான் எந்த அவசியமே கிடையாது. அவன் சர்க்கம்ஃபரன்ஸ்ல போய் நம்ம அவனுக்கு வந்து ஒரு ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அவன் டிஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. இப்படிதான் அவங்களை எஜுகேட் பண்ண முடியும். லைக் அவனுங்களோட ஈகோ வச்சுதான், லைக் அவனோட பேட்ரியாக்கி ஃபாலோ பண்றான்னா அதை வச்சேதான் அவனுக்கு சொல்லித்தர முடியுமே தவிர வேற எந்த சொல்யூஷனுமே கிடையாது. அவன் எல்லாத்தையும் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்ப எஸ் ஆல்மென்னா நோ எஸ் நாட் ஆல்மென்றத போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி வா இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது என்ன பண்ணுவ, ஆமாப்பா கரெக்ட் தான் அப்படின்ட்டு பின்னாடி வந்துருவான். இதுக்கு மேல அவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல போயிட்டு நான் எல்லா மென்னையும் ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு எந்த மென்னா சொல்லுவான்? நான் சொல்லுங்க ஏதாச்சும் நான் என்னோட ஒய்ஃபை நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் இன்னொரு மென்னு கூட விடுவேன் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேயா, சோ நம்ம அவனோட ஈகோ வச்சுதான் அவங்க கிட்ட ப்ளே பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்சோ நேம்லெஸ் சொன்ன மாதிரி ஆரியா ஸ்டாக் ஃபர்ஸ்ட் நான் மனப்படம் கொண்டு வந்தேன். ஆல்சோ you remember Arya from Sarpeta Arya, you know Tony Stark, remember Stark, you are Arya Stark. So இப்போ நேம்லெஸ் சொன்ன மாதிரி Arya Stark, சரிடா ஆரியா ஸ்டார்க் சொன்ன மாதிரி வந்து இப்போ அவன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இன்னும் எஸ் ஆல் மென்னு சொன்னா ஆர்கியூ பண்ணுவான். சரியா, வந்து அவன்கிட்டே திருப்பி வந்து நான் வந்து உமனை நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், எஸ் ஆல் மென்ன்றதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தெரியும், என் குடும்பத்துல இருக்கிற உமனை ப்ரொடெக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா அவனுக்கு கவுண்டர் ஆர்குமெண்டா நீ யாருக்கிட்ட இருந்து ராஜா உமனை ப்ரொடெக்ட் பண்றேன்னு விட்டு போயிடுவான். அவனுக்கு அதுக்கு பதில் தெரியும் ஆனா சொல்ல மாட்டான். அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஜென்ரலா மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். சரியா, அந்த கொஸ்டின் கேட்டவன ரியலைஸ் பண்ற ஆட்களும் இருந்திருக்காங்க. சரியா, ஆனா அதுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்ற அந்த ஈகோ, மேல் ஈகோ இருக்குல்ல, அப்படியானவன் போய் அந்த மேல் ஈகோ அவனை அப்புறம் தனியா யோசிக்க வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரியா, அந்த ஐடியாலஜி அவனுக்குள்ள போயிடணும். சரியா, நான் உட்பட நான் வந்து ஒன்னும் உத்தமம் கிடையாது. சரியா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆப்ஜெக்டிஃபைங்கா ஒரு ஜோக்கை வந்து பேசியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள பார்த்துருப்பேன், உமனை வந்து ஆப்ஜெக்டிஃபைங்கா பார்த்துருப்பேன் அப்படின்றது அவனுக்கு வந்து உறுத்தும். சரியா, இப்போ நான் உட்பட எல்லா ஆண்களும் ஒண்ணுதான், நான் என் பொண்டாட்டியோ என் கேர்ள் ஃப்ரெண்டையோ இன்னொரு ஆம்பளைய நம்பி அனுப்ப மாட்டேன், ஏன்னா அவன் பொட்டென்ஷியலான ஒரு பெர்பெட்ரேட்டர், ஒரு ரேபிஸ்டா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அவனுக்கு வந்து இருக்கு அப்படின்றத அவன் உணர்வான். சரியா, அப்ப அவன் வந்து அப்ப வந்து எஸ் ஆல்மென்னு ஒத்துப்பான். சரியா, அது வரைக்கும் எஸ் ஆல்மென் தான். சரி சபரீஷ், உங்கள் கருத்து? அவன் கண்டுக்கவே இல்ல. நோ கருத்து. என்ன கோயிங்? ஓகே, மூவிங் ஆன். தெரியலனா நீ என்ன ஒத்துக்கல இல்ல? என்னது இது? நோ, எனக்கு வந்து ஓகே, ஐ அம் பார்ஷியலி கன்வின்ஸ்ட், பட் do we have a better வே ஆஃப் டூயிங் திஸ்ங்கிற கொஸ்டின் என்கிட்ட இன்னும் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு வேற ஒரு ஆன்சர் வராத வரைக்கும் ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் டு கோ வித் த கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். ஸோ அது வரைக்கும் ஐ சப்போர்ட் திஸ். பட் இஃப் வி ஹேவ் அ பெட்டர் வே டு டூ திஸ், அது எனக்கு ரேஷனலா பட்டுச்சுன்னா, இதை விட பெட்டர் ஆப்ஷனா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மாறுவேன். இது வந்து எனக்கு பர்சனலா as a woman எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து என்னக்கா சொல்றேன், நீங்க விமனா வாட் இஸ் மை செக்சுவாலிட்டி? சரி, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜோக்ஸ் போட்டு கடி வாங்காதீங்க சொல்லிவிட்டேன். நானே கடிப்பேன். சும்மா நீங்க சபரிய கேன்னு சொல்லும் போது மட்டும் இனிச்சுடா. நான் சொல்லலடா, அவனே சொல்லிக்கிட்டான்டா, நான் சொல்லல. நீங்க சபரி கே ஜோக் போட்டதே இல்ல? இல்லையா, நான் சூப்பர் ஸ்டார் கே அந்த ஃபார்மேட்ல தான் சபரி.
சரி சரி ஜிம்பலக்கடி பம்பா எல்லாமே நாங்க சும்மாதான் மக்களே பண்றோம். நாங்க எல்லாருமே வந்து நாங்க சும்மா தான் பண்றோம். சரிடா கிவேண்டே என்னும் பெயரில் சும்மா ஸ்கேம். சும்மா 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 பண்றீங்க ப்ரோ. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவனை போய் என்னதான் வந்து வா ராஜா நீ வந்து உட்காந்து இதை பத்தி பேசலாம், நான் ஏன் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்றத கேளு அப்படின்னு நான் உன்னை ஏலியனேட் பண்ணாம வந்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோ. எல்லா மெனிக்கிட்டையும் போயிட்டு அதை ஒத்துக்கிட்டு இந்த சைடு வர்றவன் வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன் மை சன், பிறப்போட பலனை ஓரளவுக்கு அடைஞ்சிட்ட சரியா. ஆனா அக்ரி பண்ணாத நிறைய பேர் இருப்பான்ல, அவன் வந்து என்னைக்குமே அக்ரி பண்ணவே மாட்டான் அப்படின்ற சங்கி மென்டாலிட்டி உள்ள இருக்கிறவன் வந்து அப்படியே தான் இருக்க போறான் சரியா. இன்னும் விமனா நாங்க இன்னும் எவ்வளவு வந்து பா கேளுப்பா அப்படின்னு இப்போ ஓகே. நீ உன்னோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? காஸ்டிசம்கான அதே சொல்யூஷன் தான். அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுகேட் பண்ணும் ரைட் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட். அதுதான் வந்து இப்ப ரிஜிடா பேட்ரியார்க்கியை ஃபாலோ பண்றவனை நீ என்ன பண்ணாலுமே மாத்த முடியாது. அடுத்த ஜெனரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் எஸ்ஆல்மென்ன அக்செப்ட் பண்ணணும். அதுக்கான வேலையை தான் பாக்குறோம் சரியா. அவன் அக்செப்டே பண்ண மாட்டான். ஆனா வந்து நான் வந்து அடிச்சு பேசக்கூடாது, செல்லமா வாப்பா இதை பத்தி கேளுப்பா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சாதி கட்டமைப்பை வந்து அடிச்சு பேசக்கூடிய மாரி செல்வராஜ் படத்தையோ இல்ல ரஞ்சித் படத்தையோ ரொம்ப வன்முறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சாஃப்டா வந்து இப்போ பரியேறும் பெருமாள் சூப்பர் ப்ரோ அப்படின்னு பார்ப்பனர்கள் சொல்றதையும், அதே மாரி செல்வராஜ் எடுத்த கர்ணன் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வயலண்டா இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குமோ, ஏதாவது ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அவன் வந்து அமைதியா தான் போராடணும், அவன் வந்து ஆர்ப்பரிச்சு போராடக்கூடாது, அவன் கையில பொருள் எடுக்கக்கூடாது. பொருள் எடுக்கிறது தப்பு தான், அதெல்லாம் ஒத்துக்கிறோம் சரி. ஆனா அவன் அனுபவிச்ச என்ன சொல்றது பேட்ரியார்க்கியோ இல்ல அந்த கேஸ்ட் சிஸ்டத்தையோ அவன் வந்து எதிர்த்து அவ்வளோ கோவத்தையும் அவன் வந்து காட்டுறதுக்கான ஒரு ஆர்ட் ஃபார்மா தான் அந்த வயலன்ஸ் வந்து அங்க இருக்கு. அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் சரியா. அவன் வந்து எந்த இடத்துலயும் கோவமே படக்கூடாது, அவன் வந்து சாந்தமா சத்தியாகிரகத்துக்கு காந்தி போன மாதிரி தான் போராடணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. பசிக்குது. சாப்பிட்டுட்டு வர மக்களே, சாப்பிட்டுட்டு வந்து நாங்க பார்த்திபன்னோட கமெண்ட்ல இருந்து வாசிப்போம். லியோ ஏதோ ஸ்டார் வார்ஸ் பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அண்ட் இந்த ஆர்கியூமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல திரும்ப அடிச்சு போனாங்க. ஓகே, பார்த்திபன் என்ன அனுப்பியிருக்காருன்னா, ஸ்டார் வார்ஸ்ல எதை வேணும்னாலும் கலாய்ச்சிக்கோங்க, ரோக் ஒன் மூவி ஆண்டர் சீரிஸ் மேல கை வச்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிரும், தமிழ்ல டப் பண்ணா பிடிக்காது, டோரா த எக்ஸ்ப்ளோரர் பார்க்க மாட்டாரு, லாஃபிங் ட்ராக் போட்டா பிடிக்காது, இது எல்லாமே அதுவும் சின்ன வயசுல மீ இஃப் ஐ வாஸ் அரவுண்ட் குட்டி வள்ளல், இந்த சின்ன யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கடாடே. பை த வே நானும் நாடி பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த விஷயத்துல நான் முகமதுனா சைடு தான். அண்ட் ஆல்சோ ஒரு கட்டத்துல சித்திரம் சேனல்ல கார்ட்டூன் அபான் பண்ணிட்டு சார்லி சாப்ளின் போட்டிருந்தோம், அப்ப மட்டும் பார்ப்பேன். பார்ட் 2 மறக்காம தவிர்க்காம போட்டுருங்க பாட்காஸ்ட. வாழ்த்துக்கள். பார்ட் 2 வரணும் அப்படின்னா கேங்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும், இங்க உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு யாரும் இப்போதைக்கு ரெடியா இல்ல, கூடிய விரைவில் வரும். ஷோனேஸ்வர் ரைட்டிங் மை ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன் ஆங்கிரி படப்பாடி சலனிசாமி மோட். ஒரு நிமிஷம், அந்த வாயில இருக்க கூழ் இப்ப துப்பிட்டு பேசுங்கண்ணா. அதான் ஆல்பன்ல பேச சப்பறாரு. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தா சப்ப மாட்டீங்க. ஐயோ தப்பாக்குதுண்ணா, இப்பெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப அப்சர்டா இருக்குன்னு கமெண்ட் வருது. என்ன சொல்றீங்க அதுக்கு? எப்படி எல்லாம் பேசாதீங்க, ரொம்ப ரொம்ப வாட் ஜோக்ஸ், அதுக்கப்புறமா ஓ மை காட் ஜோக்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கங்க. ரொம்ப the door is that way. ஐயோ வச்சாரம் இப்படி பேசிட்டே ஃபாலோவர்ஸ். ரைட்டிங் மை கமெண்ட் இன் ஆங்கிரி படப்பாடி சலனிசாமி மோட். எடப்பாடி அலனிசாமி இல்லையா, படப்பாடி சலனிசாமி. இதெல்லாம் தப்புங்க. ஆம்னிட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணது அஸ்முத்துங்க, ஆல்பிடோ இல்ல. ஆல்பிடோ அஸ்முத்தோட சிசிய புள்ள, who became one of the antagonist of the main storyline. On the other note, வர கண்டென்ட்டும் கமெண்ட் செக்ஷனும் 50-50 அதுக்கும் மேல போகுதுங்க. இதெல்லாம் தப்புங்க. ரைட்டுங்க, நான் ஒரு கமெண்ட் போடுறாங்க, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க, அதனால பண்ணிதாங்க ஆகணுங்க. ஓனர் ஒத்துக்க மாட்டாருங்க. நீ தான் ஓனர் himself. These nuts
பீடா ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் அகைன் வாஸ் லிசனிங் டு கமெண்ட் செக்ஷன். ஒருத்தவங்க அவங்க இயர்பட்ஸ்ல ஒன்னு காணோம்னு சொல்றப்ப கிக்கி பிக்கி பண்ணிட்டு பாக்கெட்ல கை வச்சா என் டிடபிள்யூஎஸ் கேஸ காணோம். நான் இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேத்துக்க முடியுமா? என்ன இது கோஇன்சிடென்ஸ். சோனேஸ்வர் இன்னொரு கமெண்ட். ஆல்சோ ஐ டிஃபர் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் தட் பாங் ஜூங் ஹோ couldn't make movies like Nani, Bahubali or Triple R because he made movies like Okja, Host and Mickey 17 which are way different from the movie Parasite. Okja and Host was created convincingly with alien-like creatures and still able to convey the emotional depth. உண்மை, நான் Okja பார்த்திருக்கேன். And I would recommend you guys to watch The Host which is really hilarious. Best example of dark comedy. This is my opinion. Okay. நான் ஹோஸ்ட் பார்த்ததுல Okja பார்த்திருக்கேன், மிக்கி 17 பார்த்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஸ்னோ பியர்சர்னு ஒரு படம் இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். கிறிஸ் எவன்ஸ்லாம் இருப்பாரு. அந்த படம் பார்த்திருக்கேன். டெக் மேன் வழக்கம் போல எபிசோட் சூப்பரா இருந்துச்சு. இட் வாஸ் சோ நாஸ்டாலஜிக். நேம்லெஸ் இஸ் த கிரேட் அடிஷன் டு த டீம். The way you incorporate her into the podcast was great. Waiting for next episode for தலைவர் VUP owner CC உச்சிகா. Other comments and questions sir repliesல போட்டுருக்கேன், அதையும் படிங்க. சத்தீஸ்கர் verdict கேஸ் அப்போ நேம்லெஸ் சொன்னாங்க. பிஎன்எஸ்ல ரேப் டெஃபினிஷனை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி இருக்காங்கன்னு. பிஎன்எஸ் ஓட டெஃபினிஷன் இஸ் நாட் அப்ளைட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லியா. If it is applied in that case, can this judgment be challenged again in court? சொல்லுங்க. சீக்கிரமா மீட் வைங்க, நான் கண்டிப்பா வருவேன். சொல்லுங்க அக்கா. மறுபடியும் எனக்கு அந்த கமெண்ட் கரெக்டா ரீட் பண்ணி காட்டுங்க. இல்ல எனக்கு அது ஒழுங்கா கரெக்டா நீங்க. ஓகே, சத்தீஸ்கர் verdict கேஸ் அப்போ நேம்லெஸ் சொன்னாங்க. பிஎன்எஸ்ல ரேப் டெஃபினிஷனை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி இருக்காங்கன்னு. பிஎன்எஸ் ஓட டெஃபினிஷன் இஸ் நாட் அப்ளைட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. யா என்ன क्वेश्चन மார்க். ரெட்ரோஸ்பெக்டிவ்லினா வந்துட்டு லைக் முன்னாடி நடந்த கேसेसலயும் அது வந்து அப்ளிகபிள் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல. எஸ் அப்படிதான். ஓகே, if it is applied in that case, can this judgment be challenged again in court? ரெட்ரோஸ்பெக்டிவ்லி அதை வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா தே கேன் நினைக்கிறேன். நானே வந்து ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கு அந்த அளவுக்கு நான் போலீஸ்லாம் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். மங்கிடி கூஃபி சாய்தா அடுத்துதான். அடுத்து ஐ எம் மணிகண்டன் எம். when artisan balance part 2ல வரும் which means அத மண்ணை போட்டு மூடியாச்சு. சரி ப்ரோ, இல்ல ப்ரோ, அது மாதிரி நிறைய மண்ணை போட்டு மூடி இருக்கும். சும்மா டிஃபெண்ட் பண்ணாதீங்க, போய் வரும். அதாவது அதுக்கேத்த அடுத்த கேங் சேர்ந்தா வந்துரும். என்ன பான் எபிசோட் மட்டும் தான் பார்த்து ரொம்ப நாள் பண்ணாம இருக்கும். மத்தபடி AK-47 முடிஞ்சிச்சு. ஆமா, ஸ்னோ ஸ்ப்ரே எல்லாம் வந்து இருக்குது. சரி, கமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ண எபிசோட் ஆச்சும் பண்ணுவாங்க. டோன்ட் சே வாட் நினைச்சா we are working on it னு சொல்லிட்டு AK-47 தூக்கிட்டு வரீங்க. அதெல்லாம் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு எப்ப கண்டென்ட் இல்லாம போகுதோ அப்ப நாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணி தூசி தட்டி யூஸ் பண்ணிப்போம். அலையஸ் பேட்ரிக் V7. Abuse is an ongoing pattern of behavior that harms or controls someone. Harassment is repeated, unwanted behavior that makes someone feel scared or uncomfortable. And sexual assault is any sexual act or touching without consent. என்னன்னே உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்ல அந்த அபியூஸ் விஷயம், ஹராஸ்மென்ட் பத்தி பேசணும்ல, அத பத்தி பேசுறாங்கன்னு புரியுது. ஆனா brain is not braining. Okay. Arun Coffee 365. Curiously waiting for Jetix episode. Make it soon. Can you remember years ago Sun TV-லயே ஈவினிங் மம்மி சலைவ் கார்கோ ஹில்ஸ் டாம் அண்ட் ஜெரி டேல்ஸ் தமிழ் டப்பிங்ல போடுவாங்க. சன் டிவிலயா? எஸ். சூலம், வேலன், ராஜராஜேஸ்வரி, தங்கவேட்டை, பாயும்புலி, டீலா நோடீலா, இதுவும் கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ எந்த நேரம் பார்த்து நேம்லெஸ் டிவோர்ஸ் அபியூஸ் பத்தி பேசினாங்களோ கரெக்டா பிரேக்கிங் நியூஸ் சங்கீதா டிவோர்ஸ் வருது. சூப்பர் பீடை, வெல்கம் டு ஆர்டி நேம்லெஸ். பை DMK அலையன்ஸ் ஹெவி மார்ஜின்ல ஜெயிப்பாங்கன்னு தோணுது. Would NDA get afraid of this massive win or it's so early to discuss? தெரியல. Too early to discuss. Too early தான் கிடையாது. எட்ரா ஓட்டர் ஐடியா அப்படின்னு என்ன விஷயம்னா வந்து
டிவிகேன்ற கட்சி இது வரைக்கும் எலெக்ஷன்ல போட்டி போட்டது கிடையாது. அதனால அவங்களோட கல நிலவரம் எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க வச்சிருக்காங்கன்றது இன்னும் எவ்வளவுதான் வந்து பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சாம்பிள் சைஸ் வச்சு ரீசர்ச் பண்ணி கருத்து கணிப்புலாம் எடுத்தாலும் வந்து ஆக்சுவலான கிரவுண்ட்ல என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து எலெக்ஷன் அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய போகுது. சரி, அதை பேஸ் பண்ணி ஒரு வீட்லயும் விஜய் இருக்காங்க. விஜய் இருக்காங்களா? ஜனநாயகன் சிஎம் தளபதி விஜய். சிஎம் தளபதி விஜய் ஜனநாயகன். எஸ். உங்க விஜய் ஃபுட்டேஜ் எடுக்க வருந்தான். என்னது ஃபுட்டேஜ் எடுக்கவா? சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா டிஎம்கே வில் வின் வித் 41%, ஏடிஎம்கே வில் கெட் 35%, டிவிகே வில் கெட் 10 to 15% votes. வாய்ப்பு இருக்கு. என்டிகேவா? என்டிகே 6 to 8%. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்படி ஒரு இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேயும் டிவிகேயும் டிஎம்கே எடுத்து கீழே போடணுன்றதுக்காகவே அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஆளுதான் யோசிக்கணும். ஆனா உண்மைதான், நான் சொல்ற மாதிரி 35 and 15 எடுத்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே 50 வந்துரும். டிஎம்கே ஊதான். கமல் ரஜினி போட ஊதான். சாவறதுக்குள்ள சாகக்கூடாது. அப்ப கமலும் ரஜினியும் இப்படி கை கட்டி முன்னாடி நிப்பாங்க சிஎம் சார் முன்னாடி. தளபதி விஜய் ரொம்ப நல்லவர். இல்ல அப்படி இப்படி சொல்றேன்னா வந்து நீ பெர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்ற. டிவிகேல 10% வந்து ஓவரால் தமிழ்நாடுல வாங்கியிருக்கான், ஆனா அவன் எந்த கான்ஸ்டிட்யூன்சிலுமே வின் பண்ணல அப்படின்னா அது கஷ்டம். இட்ஸ் நோ யூஸ். ஆமாண்டா, நான் தான் மாதிரி பேசுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். எம்எல்ஏ தான். இப்ப 8% இல்ல கரெக்ட், அவன் சொல்றது கரெக்ட் தான். 8% என்டிகே வாங்கியிருக்காங்க, ஆனா எந்த எம்எல்ஏவுமே கிடையாது. கரெக்ட். நான் கொஞ்சம் தற்குறி மாதிரி பேசிட்டேன், சாரி. என்னடா பேசுறீங்க? சர்க்கார் பாட்டு பண்றீங்க. சர்க்கார் பாட்டு டோபிராமா காலையில 9 மணிக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. என்னது? ஏப்ரல் 23 காலையில. வெயிட்டிங் ஃபார் தி வீடியோ. எட்ரா ஓட்டர் ஐடியா. Isn't it? I say this one. It's classic. ஓகே, ஆக்சுவலா வந்து தமிழ் சன் டிவில வந்து படம் போடுவான்டா, உண்மைடா. Honey, I shrunk the kids. காண தவறாதீர்கள் தூத்தம் புதிய இங்கிலீஷ் ஹாலிவுட் திரைப்படம் தமிழில். அது வேற சொல்லுவாங்க. என்ன ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சன் டிவில தான்டா பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு நானும் எங்க அப்பா உட்காந்து 10 மணிக்கு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த படத்தை மைண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளோன்ங்கிற மாதிரி ஆனோம் கடைசி ட்விஸ்ட் வந்தோடனே. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இங்கிலீஷ்ல பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து தமிழ்ல தான் பார்த்தேன். எம்எஸ் பாஸ்கர். எஸ். ஓகே. ரித்திஸ் currently listening to what if Sabaree became TVK Tarkuri episode at 4:50 seconds. Sabaree is saying எனக்கு என்னமோ அண்ணா எலெக்ஷன்லயே நிக்க மாட்டாரு போல, and also Anniyar with a piece of paper yesterday. Okay. Sabaree urging for Isai. Meanwhile Sabaree in season 10 episode 9 142-46. ஏதாவது சாய பயங்கர அடிச்சிருப்பேன். ஆமா அது அப்ப இசையோட நான் ஒரு வீமன் வந்திருந்தது. என்ன அட்லி கூட சாய பயங்கர் சேரும்போது என்ன ப்ரோ அனிருத் தான் மாசா இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த டியூட் ஓஎஸ்டி கேட்டுட்டு நன்றி தவறா பேசிட்டேன் ப்ரோ, மன்னிச்சிருக்கேன். ஸ்பாட்டிஃபை வந்துட்டு போனப்பவே வன்மகுடம்னா தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் இசைக்கு. ஒன்னதான் சொல்றேன், ஒன்னதான்டா சொல்றாங்க. என்ன பாட்டு அப்படின்ற மாதிரிதான் இசை. ஆஹா, ஐயோ இந்த இசை அப்ப தெரியாம போச்சே. இந்த சூப்பர் ஸ்டார் அந்த மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஒருத்தர் சுத்தி வந்து இந்த தாடியை முடிச்சு இது பண்ணுவார்ல சூப்பர் ஸ்டாருக்கு, அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருப்பேன். கூட இசை ஓகே டேலண்ட் எங்க வேணா இருக்கலாம், பட் இன்னும் ப்ரூவ் பண்ணலையே. அதாவது இவனுங்க ஆடுறதுதான். அவரு அமைதியா இருந்தாலும் இவரு சொல்றதே அவர்தான். இங்க பாரு, if 80s was ruled by இளைய திருப்பி போடாது. இப்ப நீ மறுபடியும் சாய் ஆன் மோன் பண்ணு. பட்
பட் இன்னும் ப்ரூவ் பண்ணலையே. அதாவது இவனுங்க ஆடுறதுதான். அவரு அமைதியா இருந்தாலும் இவரு போய் பார்க்கணும்டா. இங்க பாரு, if 80s was ruled by Ilayaraja, if 90s was ruled by A.R. Rahman, if 2000s was ruled by Yuvan, if 2010s was ruled by Anirudh, 2020s is going to be ruled by Sabaree. Yeah. இப்ப நீ சொல்றது என்ன, 2020s is getting ruled by Sabaree இதுங்க ரெண்டுமே சொல்லுதுங்க. இப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த ஆடியோலயே இருக்குது சரிங்களா. அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து சபரியே சொல்லியிருக்காங்க, நீயே சொல்லியிருக்க. இப்ப வந்து ஓஎஸ்டி விட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. மெட்ரோ ப்ரொபோசல் தான் நாள் ஆரம்பிக்குது, மெட்ரோ ப்ரொபோசல் தான் நாள் முடியுது. அப்பப்ப பௌலமொழி வந்துட்டு போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? பார்க்காம போனாலே பார்க்காம பேசாம அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இசை அவ்வளவுதான், அது லிரிக்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லங்க. ரிவர்ஸ்ல போட்டாலே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். கிறிஸ்ஐயா, நீங்க அட்டென்ஷன் ஸ்பேன் பத்தி சொன்னதெல்லாம் ஐ அக்ரி. பட் பிரேக்கிங் பேட் இஸ் இன்டீட் ஸ்லோ பேஸ்ட். பெட்டர் கால் சால் தான் நீங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்டா ஓடும். பிரேக்கிங் பேட் லிட்ரலி சீசன் 2 ஃபுல்லா ஆல்பக்யூக்கியோட குவைட் பீஸ்ஃபுல் லைஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஐ லைக் தட். பட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அது ஸ்லோ பேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சபரினா இஸ் ரைட் இன் திஸ் ஆர்கியூமெண்ட். எங்க அண்ணனை அடிச்சா நான் வருவேன். லாஸ்ட் Q&Aல நான் போட்ட 2 கமெண்ட் நீங்க படிக்கல. பட் ஓகே, ஏன்னா லேட்டா போட்டிருப்பீங்க. பட் ஓகே, சீம்ஸ் காங்கிரஸ் கோயிங் டு கோ அவுட் ஆஃப் த அலையன்ஸ். அதெல்லாம் ஒரு கிடையாது. அதுக்குதான் எங்க ஆள் வந்து இப்படி பினிஷ் சொன்னாரு. ஸ்டாலின் பர்த்டே, ஐயோ எங்க ஆளுன்னு சொன்னாரு. ஸ்டாலின் பர்த்டே ட்வீட் வச்சு நிறைய கதை போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலாதான் அடுத்த எபிசோடே வந்திருக்கு உங்களுக்கு. பினிஷ் சபரி இந்த கேள்விக்கு ஊரும் லட்டு 10,000 இல்லைன்னா என்ன சொன்னாலும் எதுவும் ஆர்கியூ பண்ணாத, அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே ப்ரோ. So basically tada is your new ஒரு விரல் புரட்சியே. சரி, MKK Mano, when Krishna said Gundu Simbu is a vibe, I was literally shouting arra Tamilanda. மஜா இன்டர்வியூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட சொம்மா இன்டர்வியூ, அதுக்கப்புறம் குண்டு சிம்பு தான். வெமல்னா ட்ரை பண்றாரு, ஆனா மேட்ச் பண்ண முடியல. ரஜினியோட சொம்மா இன்டர்வியூ என்னது? கமலோட சொம்மா இன்டர்வியூ. கமலோட சொம்மா இன்டர்வியூ நம்மள்துரா, அப்புறம் சொம்மா அப்படின்னு வைக்கலாம். அதானே, அது வந்து கமலோடது, ரஜினியோடதுன்னு சொல்லி கமலோட தான் சொன்னாங்க. ஆண்டவர்னு சொன்னாரு. நான் கரெக்டா தானே படிச்சேன். யோகேஷ் ராம், 3 weeks பிஃபோர் பேபி நேம் சஜஷன் கேட்டிருந்தேன்ல, சேம் கை தெரியாம கேட்டுட்டேன். ஸ்டில் பேபிக்கு நேம் வைக்கல. 1 monthல வைக்கணும்னு சொன்னாங்க, பட் நேம் ஃபைனல் பண்ண முடியல. சோ 3rd month தான் வைக்கணும். அது வரைக்கும் நோ நேம்னு கூப்பிடுங்க. நோ நேம் நம்மள வந்து வைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணாரா அவரு? ஆமா, என்ன வெச்சீங்க? நான் வந்து வினான்னு சொன்னேன். வினாவா? வினா. உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் நேம்ல நம்பிக்கை இல்லைன்னா வினான்னு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா கேள்வி பெரியார் சொன்னாரு வினா, அதனால வினான்னு பேர் வைங்க. கேள்வி கேட்கிற புத்தி சின்ன வயசுல இருந்தே இருக்கும் சொன்னேன். வைஷு யோசிக்கிறேன், நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் மாத்திக்கலாம் ப்ரோ. செருப்பால அடிப்பேன். பிரெக்னன்ட்டா இருக்கனால அதுக்கெல்லாம் முதல்ல பிரெக்னன்ட் ஆகணும். ஓகே, ஸ்டில் பேபிக்கு நேம் வைக்கல. 1 monthல வைக்கணும்னு சொன்னாங்க, பட் நேம் ஃபைனல் பண்ணாங்க. ஸோ 3rd month தான் வைக்கணும். வைஃப் வீட்டில் அண்ட் எங்க வீட்டில் ஜாதகம் பார்த்து வந்து சா சே சோ அண்ட் சொம்மான்னு வைங்க ப்ரோ. அண்ட் கோ வரிசையில வைக்க சொல்லி இருக்காங்க. பட் நான் மகிழன் இல்லனா இளமாறன்னு வைக்கலாம்னு இருக்கேன். நீங்க இதுல எது நல்லா இருக்குன்னு ஓட் பண்ணி சொல்லுங்க. ஐ ஓட் மகிழன். ஜெண்டர் நியூட்ரலா வைங்க ப்ரோ, மகிழன்லாம் வேணாம். ஆமா, மகிழ்னு வைங்க. பட் சபரின்னு மட்டும் சஜஸ்ட் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் தற்குறியாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட். பிராக்கெட்ல ஜஸ்ட் ஃபன். எபிசோட் இன்னும் கேட்டு முடிக்கல, கேட்டுட்டு வரேன். பாய். டுடே எல்லாம் ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் அதை பத்தி தான்.
வரும்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஃபர்மேஷன் தவறான கருத்தை பேசிக்கிட்டு அங்கதான் நாங்க வச்சோம் ஒரு பெரும் ட்விஸ்ட். இந்தாங்க எம்கேஎஸ் தாங்க வச்சுக்கோங்க. சரி, ஆக்சுவலா ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட் பத்தி நம்ம பேசவே இல்லை எங்கேயுமே. ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட் இந்த வாட்டி சரியில்லைப்பா. ஸ்பாட்டிஃபை ஈவென்ட் ஸ்பாட்டிஃபைல இருக்கிற ஆளுங்க பத்தி நம்ம சரியா பேசணும். என்னது ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போடுறவங்கள பத்தி சரி, அவன் மொத்தமா 2 சேர்த்து பேசிடுவோம். என்ன விஷயம்னா ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட் வந்து இந்த வாட்டி ரொம்ப க்ளோஸ்டு டோரா எல்லாரும் நிறைய கிரியேட்டர்ஸ்க்குன்னு இல்லாம பாட்காஸ்டர்ஸ்க்குன்னு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா போன வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் கட்டிங் பண்ணி இருக்காங்க பேசிக்கலி. இல்ல போன வாட்டி என்ன இருந்ததுன்னா பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்க கேங் தான். அது வந்து கிரியேட்டர்ஸ்னு சொல்றது வேற, பாட்காஸ்டர்ஸ் 2 கேட்டகரி வச்சிருக்காங்க அவங்க. ஒரு நிமிஷம், பொட்டேட்டோ ஃபேஸ் வந்து கிரியேட்டர் கிடையாது, அவர் பாட்காஸ்டர் வச்சிருக்கா பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ன்னு. அது யூடியூப் ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ அதுக்காக அவ வந்திருந்தா. அவ கூட வந்து இந்த கேங் வந்தது தாஜ்மஹாலா, ரியா ஷிபு எல்லாம் வந்திருந்தாங்க. சரி இரு ஒரு நிமிஷம். ஐ வில் கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் த ஈவெண்ட்ஸ். ரெண்டுமே ஸ்பாட்டிஃபை கிரியேட்டர்ஸ் மீட்னு சொல்லி தான் நேம் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வாஸ் அரேஞ்ச்ட் இன் a 5-star hotel. ஆமா. Meanwhile the second event was arranged in a mall. அதாவது ரெஸ்டோ பார் இன் a mall. இதுலயே டிஃபரன்ஸ் வந்துருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஆர்ஜே பாலாஜி, சாய் அபியங்கர், இந்த மாதிரியான ஃப்ரைஸ் வித் பொட்டேட் மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போன்ற அந்த 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 ஈவெண்ட்டுக்கு வந்த க்ரௌடே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பீப்புள் இருந்தாங்க. சாய் அபியங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி மூன்று கேள்றா. ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியோட இன்டர்வியூ இருந்துச்சு. நான் கூட அந்த ஈவென்ட்ல யாருமே அவனை கண்டுக்கலன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே ஆமா ஆமா உண்மையா அது நடந்துச்சு. நாங்களே அந்த தப்பு பண்ணோம், இசையை கண்டுக்காம விட்டுட்டோம். bro tried to be Anirudh but people didn't react to him. இப்போ உட்காந்து பாட்காஸ்ட்ல உட்காந்து டேடன்னு போடுற அதே பீப்புள் தான். யார ரேஜ் பைட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அதே ஆளுதான். அந்த எபிசோட்ல அந்த பையன் ஆட்டோ டியூன் இல்லாம நல்லா பாடுறான்பா, அந்த பையன்ட்ட டேலண்ட் இருக்குன்னு சொன்னது நானு. என்னை உட்காந்து இதுங்க ரெண்டும் ரேஜ் பைட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப மூவிங் ஆன். சரியா? அங்க அன்னைக்கு ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. மூட்டுறேன் நான் சொல்றேன். இன்னும் ஒரு 20 நாள் ஆனா கூட நீங்க இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. சரியா? ஓவராலாவே வந்து அவங்க பட்ஜெட் வைஸும் சரி, கெஸ்ட் வைஸும் சரி, திஸ் வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காஸ்ட் கட்டிங். அவங்க மும்பைல ஒரு ஈவெண்ட் வச்சுட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே நோ who they are, they know I am talking the truth. சரியா? போன வாட்டி இங்க சென்னையில வச்ச ஈவெண்ட்டுக்கும் இந்த வாட்டி சென்னையில வச்ச ஈவெண்ட்டும் ஒண்ணு கிடையாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதுக்கு அவங்க நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளா வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு என்ன ஒரு ஈவெண்டா இதை வைக்கணும்னு நினைச்சோன்னு சொல்லிட்டு பல முட்டுகள் கொடுத்திருந்தாலும் பச்சையா தெரிஞ்சிச்சு இட் வாஸ் அ காஸ்ட் கட்டிங் ஈவெண்ட். மாசம் மாசம் காசு வருதுதான். கரெக்ட் தான். சரியா? அந்த இது பண்ணிக்கல காசு வருது இல்ல, அப்படி கேக்குறாங்களா நம்மள பார்த்து. போன வாட்டி நமக்கு கொடுத்த குட்டீஸா இருக்கட்டும், இந்த வாட்டி நமக்கு கொடுத்த ஒரே ஒரு பேக்கா இருக்கட்டும், சரியா? எல்லாமே வந்து இன்னொன்னு போன வாட்டி கொஞ்சம் பெரிய பிளேயர்ஸா இருந்த எஸ்விகே, சில ஆர்ஜே ஆனந்தி, இந்த மாதிரியான சிலருக்குலாம் வந்து அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு ஹேம்பர் ஒண்ணு கொடுத்து அவங்கள கௌரவிச்சாங்க. ஆல்சோ நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்து காட்டாம வச்சிருக்க அந்த ஆர்டி லோகோ போட்ட அந்த ஒரு போர்டு, சரியா? அது வந்து இருந்துச்சு. இப்படி போன வாட்டி இட் வாஸ் அ ப்ராப்பர் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட். இந்த வாட்டி இட் வாஸ் ஜஸ்ட் அ கண் துடைப்பு. ஸோ கிரியேட்டர்ஸ்ன்னு பார்த்தாலுமே வந்து ரொம்ப லிமிட்டட் பேர் தான் வந்திருந்தாங்க. சாப்பாடை போட்டு அனுப்பி விட்டாங்க. தனித்தனியாக கும்பலாக இருந்து பேசிக்குவாங்க. போன வாட்டி வந்து அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க அந்த ஈவெண்ட்டை. இந்த வாட்டி அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 2-3 பேர் பேசினாங்க. பேசிட்டு டூ வாட் எவர் வாண்ட்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 11 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம் பண்ணீங்க. தட் வாஸ் அன் ஈவெண்ட், திஸ் வாஸ் அ பார்ட்டி. அவ்வளோதான். ஸோ ஸ்பாட்டிஃபை ஈவெண்ட்ல பேசுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை இந்த வாட்டி.
நல்லா நெட்வொர்க் பண்ணோம் நம்ம க்ளோஸ் சர்க்கிள்குள்ளேயே. ஏன்னா நிறைய பாட்காஸ்டர்ஸ் கிட்ட நாங்க பேசினது இல்ல, ஸ்பெஷலி ஜீன்ஸ் ராஜா, அதுக்கப்புறமா வந்து ஓம் கிரீம், இவங்க எல்லாரும் கூடயும் நாங்க என்கேஜ் பண்ணதில்லை. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங், நிறைய க்ரௌட் இருந்தது. ஸோ எல்லார்கிட்டயும் எங்களால போயும் பேச முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து தனித்தனியா எல்லாரு கூடயும் போய் அட்லீஸ்ட் நான் வந்து அவங்க விட்டுருந்தாங்கன்னா நாங்க பேசியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாருமே எல்லாரு கூடயும் கொஞ்சம் ஆக்கியபைடா இருந்தோம், நல்லா பேசணும். அந்த மாதிரி அந்த விதத்துல அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு அது விதத்துல பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் கம்மிங் டு த எலிஃபென்ட் இன் த ரூம், ஆசிரமா பஞ்சாயத்துல என்ன நடந்திருக்குன்னா, கௌரிங்கிறவங்க ஆஸ்திரேலியன் கிளஸ்டர், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது நாங்க பேசணுமேன்றதுக்காக இப்ப பேசுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து உங்க ஆளுங்கன்னா ஸ்ட்ராங்கா பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போய்கிட்டு இருக்கு. அப்படி நீங்க சொல்றத டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காகவே இப்ப நாங்க பேசுறோமே ஒழிய, இதெல்லாம் இட் இஸ் ஆல்ரெடி அவுட் ஆன் த இன்டர்நெட். வெஜிடா தனியா அதை வச்சு ஒரு எபிசோடே போட்டுட்டான். அந்த அந்த பாதிக்கப்பட்ட கௌரிங்கிறவங்களே டைரக்டா வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டாங்க. அது நாங்க கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமும் நம்ம வந்து இதை பத்தி பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, ஓகே, வாட் எவர். நம்ம கமெண்ட் மீரா தேன்மொழி போஸ்ட்ல கமெண்ட் போட்டு நாங்க வாட் எவர் ஹேப்பன்ட நாங்க கண்டெம் பண்றோம், விக்டிம் கூட நாங்க நிக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம இதை பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, டிஸ்கார்ட்ஸ் அப்புறம் நாங்க டிஸ்கார்ட்ல உங்க இது இப்படி டிஸ்கார்ட்ல வந்து வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கார்ட் சர்வரை மூடியும் இதை எதிர்பார்க்கிறோம். இதை வந்து நம்ம பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஹாசிரமா, லூஃபி, இன்னும் 2 பேரெல்லாம் சேர்ந்து ஒரு ரெக்கார்டிங்ல உட்காந்துருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு ஆடுக்கான ரெக்கார்டிங். சரியா? அந்த ஆட் ரெக்கார்டிங்ல இருக்கும்போது லூஃபி படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஹாசிராமா, யாரு கூட வேணா படுங்க, கௌரி கூட மட்டும் படுக்காதீங்க சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளீஸ் கௌரி கூட மட்டும் படுக்காதீங்கன்னு சொல்றாரு. இதுக்கான லோர் என்னன்னா, கௌரிங்கிறவங்க ஆஸ்திரேலியா கிளஸ்டரோட ஒரு லீடர். சரியா? அவங்கள வந்து எஸ்விகே சார்பாக, பிரதர்ஹுட் சார்பாக வந்து ஆஸ்திரேலியா கிளஸ்டருக்கு வந்து ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது அவங்க வெறுமனை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ கௌரி என்ன வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க வந்து சொல்றது வந்து ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு, நாங்க வந்து வாலண்டியர் தான் பண்ணியிருக்கோம், ஸோ நீ எங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது ப்ளீஸுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணலாமே, அது வந்து மரியாதையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க பிடிச்சிக்கிட்டு அதை வந்து இவங்க உள்ள ஒரு இன்சைட் ஜோக்கா கொண்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அந்த கௌரி விஷயத்துல வந்து அந்த ப்ளீஸ்ங்கிறத ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ. சரியா? அதுல அந்த கௌரி வேற இந்த கௌரி வேறன்ற மாதிரியான முட்டுகள் அந்த சைட்ல இருந்து வருது. அது அந்த கௌரியா இருந்தாலும் சரி, எந்த கௌரியா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை பத்தி அப்படி இவங்க அது பிரைவேட் ஸ்பேஸ், நாங்க பிரைவேட் க்ளோஸ் சர்க்கிள்ல பேசுறோம், என்ன சொன்னாலும் அது வெளியில வந்துருச்சு. பிரைவேட் ஸ்பேஸோ இல்லையோ, டாக்கிங் பேட் அபவுட் அ உமன் லைக் தட், ஆப்ஜெக்டிஃபைங் அ உமன் லைக் தட் இஸ் பேட். அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரம் அ பர்சன் லைக் ஹாசிராமா, ஹூ இத்தனை வருஷமா எங்களுக்குமே ஹாசிராமா தான் ஐடியாலஜிக்கல் முன்னோடி. சரியா? நாங்க பாட்காஸ்ட் யாரை பார்த்து ஆரம்பிச்சோம்? ஆசிராமா பார்த்து ஆரம்பிச்சோம். நாங்க திராவிடம் யாரை பார்த்து பேச ஆரம்பிச்சோம்? ஆசிராமா பார்த்து பேச ஆரம்பிச்சோம். சரியா? ஃபெமினிசம் யாரை பத்தி பார்த்து பேச ஆரம்பிச்சோம்? ஆசிராமா பார்த்து பேச ஆரம்பிச்சோம். சரியா? எங்களுக்கு எக்ஸ்போஷர் டு திராவிடம் ஆசிராமா மூலமா தான் இருந்துச்சு. எஸ், வி அக்ரி. அப்படி இருக்கிற ஒருத்தர், எங்களை மாதிரி பல கிரியேட்டர்ஸை உருவாக்கி விட்ட ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறது இன்னும் இஸ் டூயிங் டேமேஜ். எப்படி வந்து சாதாரணமா யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதும் மாத்தூர் சத்யா எடுத்து அனுப்புறதும் ஒண்ணு கிடையாதோ, அதே தான் ஆசிராமா பண்றதும். ஆசிராமா இப்படி பேசும்போது தட் இஸ் மோர் ராங்கர். சரியா? அதை வந்து நாங்க அதே மாதிரி இந்த மீரா தேன்மொழி மேட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அது மீரான்ட்டு நாங்க பேர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து எதேர்ச்சியா வந்தது. அப்ப எதேர்ச்சியா எப்படி மூக்குத்தி போட்டிருப்பாங்கன்றது வருது. சரியா? ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்கவங்களை வந்து டீக்ரேடிங்கா ஒரு ஆட் செக்மெண்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட். ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்ல வராங்களா எஸ்விகே? கன்சென்சுவலா ஒருத்தர் வந்து அவங்களோட போட்டோஸை அப்லோட் பண்ணி அது மூலமா அவங்க ஏர்ன் பண்றாங்கன்றத வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஆன்லைன் செக்ஸ் ஒர்க்குங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த ஆட் இருந்துச்சு. புரியுதா?
அந்த ஆட் அப்படி இருக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி பேட். அது வந்து எஸ்விகே மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இப்போ anyone else doing this I wouldn't give a flying doing an OnlyFans joke I don't give a flying is like that we know. சரி, ஆனா ஹாஷிராமா doing that எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஐடியாலஜி சொல்லி கொடுத்தவர் எங்களுக்கும் கீழே போயிட்டாரு ஐடியாலஜிலன்னு கேட்க தோணுது. சரியா, அதுதான் இங்க பிரச்சனை. ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அதான். OnlyFans, கமிங் டு OnlyFansங்கிற அந்த பிசினஸ் வந்து ஆப்ஜெக்டிஃபைங் விமன்ங்கிறதையும் விமனை மோக பொருளா மாத்திர ஒரு பிசினஸ் மாடல். அதான் ஒரு டூல் தான், ஒரு பிசினஸ் மாடல் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், இட் இஸ் பேட் இன் தோஸ் டர்ம்ஸ், பட் when women consensually do that, அதை நம்ம கொஸ்டின் பண்றதுக்கும் நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. விமன் வந்து கட்டாயம் அவங்க அது கன்சென்ட் இல்லாம தான் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இப்போதைக்கு வெளியில தெரிகிற வரைக்கும் they are consenting adults who upload their own pictures. அவ்வளவுதான். That's all we know about it. சரியா, அந்த விஷயத்தை வந்து எஸ்விகே மாதிரி ஒருத்தவங்க பேட் லைட்ல பேசுறது ஐடியாலஜிக்கலி நாட் ரைட். அதுவும் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இப்ப எடப்பாடி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஹாஷிராமா. சரியா, அந்த மீம்ஸ்ல சில வீடியோஸ் வந்து அப்ஜெக்டிஃபைங் விமனா இருக்குன்னு சொல்லி மீரா தேன்மொழி ஃபீல் பண்ணியிருக்காங்க. மீரா தேன்மொழி அதை வந்து அவர்கிட்ட டைரக்டா பேசினாங்க. பட் நாங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. நாங்க வந்து இந்த மேத்தா சாட் ஹவுஸ்ல உட்காந்து நீ நானும் அந்த வீடியோ பார்த்து திஸ் இஸ் ராங்னு பேசியிருக்கோம். நீ நானு வைஷு நேம்லெஸ் கூட இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. இல்ல இருந்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போனோம்ல. ஓ சரியா, அப்ப நம்ம 4 பேரும் உட்கார்ந்து இருந்து இதை பார்த்து திஸ் இஸ் ராங்ன்றதை நம்ம பேசணும். அந்த டைம்ல நாங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம விட்டுட்டோம். தட் இஸ் அவர் பேட். சரி, அப்பவே நம்ம பேச ஆரம்பிச்சிருந்திருக்கணும். அதுல வாய்ஸ் அவுட் பண்ண ஒருத்தவங்க தான் மீரா தேன்மொழி. அந்த பேரை கரெக்டா கொண்டு வந்து இங்க OnlyFans ஆடுக்கு வந்து மீரா மூக்குத்தி போட்டிருப்பாங்க இந்த அளவுக்கு டீடைல்ஸ் பேசிட்டு நாங்க அவங்கள மீன் பண்ணல. இட் வாஸ் இமேஜினரின்னு சொல்றது வந்து துரந்தர் பார்ட் 2 இஸ் ஃபிக்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்கோம், இதுக்கும் உண்மைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரியான ஒரு கேவலமான முட்டு அது. அண்ட் அதை நம்ம வந்து அக்ரி பண்ண முடியாது. வேணும்னு டார்கெட் பண்ணி மீராவை தான் மென்ஷன் பண்ணி செஞ்சிருக்கீங்க. அதை அக்செப்ட் பண்றதுக்கு அப்பாலஜைஸ் பண்றதுக்கான கட்ஸும் இருக்கல அவங்களுக்கு. விச்சர் வந்து ஆடியோல ஆனா அதுக்கு அந்த இடத்துல வந்து ஆசிராமா யாரு விச்சர் வந்து மீரா தேன்மொழிய இந்த வார்த்தை சொல்றாரு. சரியா, அந்த சாட்டுக்கு அதுக்கப்புறமும் கீழே கொஞ்சம் சாட்ஸ் போகுது. அதுல எங்கேயுமே ஹாசிராமா அதை கண்டிச்ச மாதிரி தெரியல. மேபி ஹாசிராமா வந்து நான் தனியா கண்டிச்சிருக்கேன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லலாம். பட் பப்ளிக்கா ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை ஒரு நேம் காலிங் பண்ணும்போது அதே பப்ளிக்ல அவரை கண்டிக்கிறது தான் சரியா இருக்குமே ஒழிய அவரை தனியா கூட்டு போய் கண்டிச்சதாக அவர் சொன்னால் கண்டிக்கிறது சரியா வராது. ஏன்னா அவர் யாரு முன்னாடி எல்லாம் அந்த வார்த்தையை சொன்னாரோ அவங்க எல்லாம் அந்த இடத்துல ஹாஷிராமா அவரை கொஸ்டின் பண்ணலன்றப்போ ஹாஷிராமாக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க எடுத்துப்பாங்க. சோ அவங்களும் Hashirama, when people look up to Hashirama, they will think Hashirama is okay with this, so this might be ideologically right. So நம்மளும் இதை பண்ணலாம். மக்கள் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்தில் தவறு நடக்குதோ அதே இடத்தில் அதை வந்து கண்டிச்சிருக்கணும். ஹாஷிராமா பீயிங் ஹாஷிராமா அதெல்லாம் செய்ய விட்டுட்டாரு. ஸோ இட் இஸ் ராங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். வேற என்ன இதுல வேற என்ன நடந்துச்சு? அதே மாதிரி மதுரை கிளஸ்டர் வந்து எதிர்த்து கேட்டது வந்து அவரு லீடரா ஏன் பெரியாரே தப்பு பண்ணா எதிர்த்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பெரியாரே நாங்க கேள்வி கேட்கும் போது ஹாஷிராமாவை கேட்க கூடாதா? ஏன் கேட்க கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க ஜென்வனா ஒரு இது தப்புன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அது இல்ல, நான் பிரதர்ஹுட் தானே. ஆமா, டிக்டேட்டர்ஹுட் இல்லையே. ஆமா, பிரதர்ஹுட் தானே. we are all brothers தானே. அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் நீ பண்றது தப்புனேன்னு சொன்னா கேட்கணும் தானே. ஆமா, அப்ப என்ன தலைவர் அவருன்னு சொல்றது என்ன சரியா? ஒரு விஷயம் கேக்குறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து எஸ்விகே WSR ஸ்பிளிட் அப்போ வந்து நம்ம மிட் கிரவுண்ட் எடுத்து அதை வந்து அட்ரஸ் பண்ணாம வந்து தட்டி கழிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இதையும் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல எஸ்விகே பிளஸ் WSR ஸ்பிளிட் என்ன அப்படின்னா இட் வாஸ் ஃபினான்ஷியல். அது வந்து ஒரு இன்டர்னலான ஒரு கான்ஃபிளிக்ட். சரி, அதுல அவங்க 2 பேர் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்க ஒரு சைடு எடுக்கணும்ன்ற
என்ன ஒரு அவசியம் இருக்குன்னு எனக்கு புரியல. பட் இங்க நாங்க சைடு எடுக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆசிரமாக்கு அகைன்ஸ்டா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்லயும் சொல்றோம், அதை நாங்க வந்து இதுலயும் பேர் மீரா தேன்மொழியோட கமெண்ட்ஸ்லயும் அதை நாங்க சொல்லி இருந்தோம். இன்னும் மோர் பீப்புள் ரீச் பண்ற பாட்காஸ்ட்லயும் சொல்லிடுறோம், we are against ஆசிரமா on this matter. அது மட்டும் இல்ல, இப்போ இதுக்கு எதிராக குரல் கொடுத்து நிக்க வந்து அந்த 2 விக்டிம்ஸ், அவங்க 2 பேரும் தான் அவங்களுக்காக பேசியிருக்காங்க. செவ்வாழை டாக்ஸோட அந்த இந்த எபிசோட்ல SBK எபிசோட்லயும் சரி, மீரா தென்மொழியோட போஸ்ட்லயும் சரி, அவங்க ரொம்ப தைரியமா அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆனா நம்ம மேல நான் குறை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராலபாடிஃபைட்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம் தான். ஆனா அதை நம்ம வந்து நமக்குள்ள பேசிக்கிட்டோம், அது தப்பு அப்படின்றத நமக்குள்ள பேசிக்கிட்டோம். அதுக்கு மேல நம்ம ஆக்ஷன் எடுக்காதது எங்க தப்புன்னு நாங்க ஒத்துக்கிறோம். அடுத்து டிஸ்கார்டு மேட்ரு. டிஸ்கார்டு எங்களோட மாடரேட்டர்ஸ் எங்களோட ஐடியாலஜிக்கலி அலைண்டா இருக்குல்ல, எஸ்பெஷலி இந்த WSR SVK ஸ்பிளிட்லையா இருக்கட்டும், இந்த ஹாஷிராமாவோட ஆடியோ லீக்ஸ் விஷயத்துலையுமா இருக்கட்டும், எங்களோட மாடரேட்டர்ஸ் எங்களோட ஐடியாலஜிக்கலி அலைண்டா இருக்கல. ஸோ எங்களுக்கு அவங்க எங்களோட சர்வஸை மெயின்டைன் பண்றதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்கல. அதையும் நாங்கள் வந்து சொல்லி தான் அதை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, see ideologically we are not aligned, you have your ideology, ஆனால் நாங்கள் சர்வரை மூட போகிறோம். ஏன்னா எங்களுக்கு அவங்க விட்டால் வேற யாரும் இல்லை மாடரேட் பண்ணுறதுக்கு, அவங்க மாடரேட் பண்ணுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இன்னொன்று பேசிக்கலாக எங்களால் அதுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் கொடுக்க முடியல. ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் ஷேரிங் குரூப் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அதனால என்னைக்காச்சும் வருஷத்துக்கு ஒருக்கா நான் போய் ஹலோ ஹாய்ன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக இருந்துச்சு. ஸோ அதனாலையும் we are closing our Discord servers. எங்கள் பேரில் எந்த டிஸ்கார்ட் சர்வர் இருந்தாலும் அது எங்களோடது கிடையாது, நாங்கள் அந்த வந்து பொறுப்பாக முடியாது. ஓகே, வேற ஏதாச்சும் இருக்காப்பா? நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். ஆனா புதுசா ஏதாவது ஒரு கமெண்ட் இதுலயே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, அப்படி எதை பத்தி பேசல, அதை பத்தி மட்டும் பேசுறீங்க அப்படின்னு அப்படி வருது, டிஎம்ஸ்லயும் அப்படி வருது. சரியா, இதை பத்தி மட்டும் பேசுறீங்க, அதை பத்தி பேசலையே அப்படின்னு. நீங்க ரீசன்ட் ஃபாலோவரா இருப்பீங்களான்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒண்ணு விமனுக்கு அகெயின்ஸ்டா வந்ததுன்னா நான் கட்டாயமா பேசியிருக்கேன். ஏதாவது ஒண்ணு விமன் மட்டும் இல்ல, எது தப்பா இருக்குன்னு தோணுதோ நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இது மட்டுமே எங்க பொழப்பு இல்ல. we are not politicians. சரியா, நாட்டு நடப்புல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது எங்க பொழப்பு கிடையாது. திஸ் இஸ் அவர் பார்ட் டைம். நாங்க இத எங்களோட அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல செய்யறோம். சில விஷயங்கள் எங்களை வந்து தாண்டி போயிருது, சில விஷயம் எங்கள் கண்ணில் படுறது கூட கிடையாது. நாங்க ஒன்றும் நியூஸ் பேப்பர் கிடையாது, உட்காந்து டெய்லி 10 ரிப்போர்ட்டர் அனுப்பி களத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து என் கையில குடுறான்னு சொல்லி நான் மேன் பவர் வச்சு வேலை செய்யல. எனக்கு என் இன்ஸ்டாகிராம்ல என் கண்ணுல எது படுதோ அதை பத்தி நான் வாய்ஸ் அவுட் பண்றேன். எனக்கு தப்புன்னு படுறத வாய்ஸ் அவுட் பண்றேன். நல்லா இருக்குன்னு நினைச்சா அதை நான் சப்போர்ட் பண்றேன். உட்காந்து நாட்டுல நடக்கிற A to Z உட்காந்து கமெண்ட்ரி கொடுக்கறது என் வேலை கிடையாது. அப்படி நான் கொடுப்பேன்னு நினைச்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னையும் சரி, பாட்காஸ்டையும் சரி, எல்லா விஷயத்தையும் இவங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்னு நினைச்சு எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அது நாங்க கிடையாது. We are just humans bro, not ChatGPT. Yeah, அதான் இவன் சொன்ன மாதிரி அது கண்ணில் பட்டிருக்கலாம், படாம போயிருக்கலாம். முதல்ல அந்த கருத்தை நீங்க கேட்கணும், இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கணும். இதை பத்தி மட்டும் நீங்க பேசலையேன்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? சரியா, அதை பத்தி தெரிஞ்சு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அது கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அதை பத்தி அதுக்கப்புறம் பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரியா, ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா பேசலாம். சரியா, இல்ல கல்பிரிட்டே பிடிக்கவே இல்லைன்னா பேசலாம். இப்படி ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களே அதை பத்தி நீங்க பேச, பிடிச்சிட்டாங்களடா, பிடிச்சதுனாலதான் இப்ப உனக்கே தெரிஞ்சு பிடிச்சிட்டாங்க, உள்ள தூக்கி போட்டிருக்காங்க, ஜுடிஷியல் சிஸ்டம் வில் டு ஜாப். என்ன பேசணும்? நானு பிடிக்கலன்னா நான் கேட்கலாம், இங்க பாரு இப்படி ஒருத்தன் பிடிச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணா அவனை இன்னும் அரசு பிடிக்காம இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு, மலம் கலந்தவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கு. கேட்கறமா இல்லையா கேள்வி? MKS எபிசோட்ல உட்காந்து கேட்டமா இல்லையா கேள்வி? அப்புறம் வேற என்ன தாண்டா பண்ணணும்? இவன் எதிர்பார்க்கிற மாதிரி நான் MKS அடிக்கணுமா? எல்லாரையும் எல்லா நேரத்துலயும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. வாட் சாரி, இல்ல பேசி சொல்றேன்டா, சாரி.
நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் பெர்வர்ட்ஸ். இப்ப நானே வாட்னு சொன்னேன், ஏன்னா நானும் ஒரு பெர்வர்ட் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். என்னடா இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்களா அந்த மாதிரி பிஎன்எஸ்ல வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து ரேப்போட இது வந்து அது வந்து என்னன்னா ரெட்ரோஸ்பெக்டிவா வந்துட்டு அது ஒர்க் ஆகாது. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்ன? ரெட்ரோஸ்பெக்டிவ்னா ஆக்சுவலா ரெட்ரோஸ்பெக்டிவ் ப்ரோஸ்பெக்டிவ்னு 2 இது இருக்கு. ஓகேயா, இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னா ஒரு இது வருது, ஒரு நான் ஒன்னு புரிஞ்சு சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லு. பெர்ஸ்பெக்டிவ்னா வந்து பிஓவி, ரெட்ரோஸ்பெக்ட்னா ஈகிள் ஐ இல்ல இமோஷனல் டேமேஜ். இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ இல்ல சம்திங் ஒரு லாவோட இது வருது அப்படின்னா ஒரு நீ ஃப்ரேம் பண்ணிட்டு சொல்றா. இப்ப அவர் சொன்னார்ல ரேப் கேஸோட டெஃபினிஷன் வந்து பிஎன்எஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இது சொன்னார்ல, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னா அந்த கொடுத்திருக்க அந்த இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதை வச்சு இப்போ வந்து இன்னைக்கு டேட்ல வந்து அதை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளையில இருந்து இது இம்ப்ளே ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரெட்ரோஸ்பெக்டிவா இது இம்ப்ளே ஆகுது அப்படின்னா பாஸ்டுக்கும் அது இம்ப்ளே ஆகும். ஓகே, பாஸ்ட்ல இப்ப ஏதாச்சும் அவன் ஒரு கிரைம் பண்ணியிருக்கான், அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது பண்றோம்னா அதுக்கு வந்து இந்த இப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும். அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். புரியுதா? ஓகே. அதாவது இந்த லா வர்றதுக்கு முன்னாடியே அவன் அப்படி ஒரு கிரைம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இருக்கிற லாக்கு ஏத்த மாதிரி அந்த கிரைமுக்கு இப்ப அவனுக்கு இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்ப ஒரு நிமிஷம் எனக்கு டவுட்னால கேக்குறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இயர்ஸ் எல்லாம் வந்து நான் சும்மா XYZன்னு போட்டு இப்ப ஒருத்தர் வந்து ரேப் பண்றான், சரியா? அந்த ரேப்புக்கு X years of prisonங்கிறது வந்து லாவா இருக்கு. அவன் கரண்டா ப்ரீவியஸ்ல X years இருக்கு, 10 ன்னு வெச்சுப்பமே. ஐபிசின்னு சொல்றப்ப ஐபிசில 10 years இருக்கு, 10 years இருக்கு, சரியா? அவன் வந்து அந்த 10 years டேர்மை முடிச்சிட்டான். அடுத்த வருஷம் பிஎன்எஸ் வருது, பிஎன்எஸ்ல 15 yearsன்னு வருது. அப்போ அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல அவன் 10 தான் முடிச்சிருக்கான், இன்னும் 5 years அவன் முடிக்கணும்னு சொல்லி அவனை திரும்ப கொண்டு வருவாங்களா? அது வந்து அப்படி அப்ளை ஆகாது. இப்போ வந்து இந்த டேட்ன்னு இருக்கும். இப்போ வந்து இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஎன்எஸ்ல வந்துட்டு June 1 சம்திங் 1 minute தேடிட்டு இருக்கட்டும். அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட நாள் வந்து பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறமா இருக்கு அப்படின்னா, ஆனா அவன் செஞ்ச குற்றம் வந்து ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா பிஎன்எஸ் பிரகாரம் தான் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேட். ஓகே, புரிஞ்சு. அது வந்து எப்படின்னா இப்ப பிஎன்எஸ் வந்து இது 24 ஜூலைல வந்து இப்போ அப்ளை பண்றாங்க, 1ல வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஜூலை 1 24க்கு அப்புறமா பண்ற கேசஸ் எல்லாம் பிஎன்எஸ் குள்ள வரும். அதுக்கு முன்னாடி பண்ண கேசஸ், அதுக்கு முன்னாடி பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐபிசில தான் வரும். இப்ப கேஸ் 10 வருஷமா நடந்துகிட்டு இருந்தாலுமே ஜட்ஜ்மெண்ட் வந்து பிஎன்எஸ்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா பிஎன்எஸ்க்கு பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இல்ல இப்போ வந்து கேஸ் எப்போ இது பண்றோம் அப்படின்றதுதான் இருக்கு. இப்போ ஃபைல் பண்றதா? ஆமா, இப்போ வந்து நான் வந்து ஐபிசி டைம்ல வந்து ஒரு கேஸ நான் வந்து இது பண்ணிருக்கேன், ஃபைல் பண்ணிருக்கேன். அப்போ என் கேஸ் போய்கிட்டே இருக்கு. அப்ப பிஎன்எஸும் வந்துருச்சு. ஓகேயா, அப்ப நான் வந்து பிஎன்எஸ்ல வந்த இதை வந்து கொடுக்க கூடாது, ஐபிசில என்ன இருந்துச்சோ அதை கொடுத்துட்டோம், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறம் வர கேசஸ் எல்லாம் பிஎன்எஸ்க்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடப்படுற கேஸ்களுக்கு தான் பிஎன்எஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டு அந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு, ஆனா பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஐபிசி ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இவர் என்ன கேட்டாரு அப்படின்னா ரேப் கேசஸ் வந்துட்டு பிஎன்எஸ்ல ரெட்ரோஸ்பெக்டிவா அப்ளை ஆகுமான்னு கேட்டாரு. ஓகேயா, அதை வச்சு பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ரேப் பண்ணி ஒரு கன்விக்ட் ஆயிருப்பாங்களா, அவங்க வந்துட்டு இந்த இது மூலமா பனிஷ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாட்டாங்க which is ஏன்னா ஜூலை 1க்கு 2024க்கு அப்புறம் கேசஸ் ஃபைல் ஆகுறது எல்லாமே வந்து பிஎன்எஸ் குள்ள வரும். அவங்களுக்கு அந்த பிஎன்எஸ்க்கான இது பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும், இவங்களுக்கு வந்து ஐபிசிஸ்க்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சோ ரெட்ரோஸ்பெக்டிவ்லி பனிஷ்மென்ட்ஸ் கொடுக்கப்படாது. பனிஷ்மெண்ட் வந்து பிஎன்எஸ்ல அப்ளிகபிள் ஆகாது அந்த ரேப் கேசஸ்க்கு. ஓகே, அடுத்து வெண்டிங் மெஷின் 3 குட் நாஸ்டால்ஜியா பைட் குட் ஒன் கட் த்ரோட் கிச்சன் தான். எஸ்,
unrelated question. Vaishuka, tell the lore about confessing your love to your family. What was their first reaction and how did you make your love marriage happen? That too a self-respect marriage. Also tell about the challenges and blackmails that you faced. Asking for a friend. பெரிய ஒரு 10 வருஷ கதையாச்சு இப்ப அது. போ சொல்லணும். இப்பதானே क्वेश्चन கேட்டிருக்காங்க. எழுதி 2 நாள் லீவ் எடுத்துட்டு சரி லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். சொல்லுங்க. சரி என்ன 2 பேருமே ஆரம்பிக்கலாம். முதல்ல எப்படி உங்க வீட்ல லவ்வ கன்ஃபஸ் பண்ணீங்க? நான் எங்க கன்ஃபஸ் பண்ணேன்? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. டைரி எழுதி மாட்டிக்கிட்டேன். அது வந்து அதுக்கப்புறமா இல்லன்னு சொல்லி காலேஜ் எல்லாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பிஜி முடிக்கிற வரைக்கும் அப்படியே சீக்ரெட்டிவா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வரைக்குமே நீ சீக்ரெட்டிவா தான் வச்சிருக்கேன்ற மாதிரி என்னடா வளர்ற இவன் எப்படிடா நான் சீக்ரெட்டா வச்சிருக்கேன்? இல்ல அதாவது அவன் சொல்ல வர்றது என்னன்னா இப்பவுமே நீ நிறைய சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ற அப்படி சொல்றான். அதாவது அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமா பிஜி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க வீட்டில் வந்து கண்டிஷனாக வந்து நீங்கள் 2 பேரும் இனி மீட் பண்ணணும். வெக்கேஷன் டயத்தில் வந்து இவன் தமிழ் வந்து சென்னைக்கு வரான்னா மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ப்ரொலாங் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் இப்போ பிஜி முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்க போகிற அப்படின்றதுனால வந்து இனிமேல் உனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுத்து அவங்க மாப்பிள்ளையை பார்த்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுறது வந்து நல்லது. ஏன்னா ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அதுக்கப்புறமா அங்கே அந்த இடத்துல அசிங்கமாக போயிடக்கூடாது நீ வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்றதுனால வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த விஷயத்த அப்படின்னு என்கிட்ட சொல்லி அப்புறம் ரோப்பான்னு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திணறி அழுது அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. நான் அந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணுறப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நான் வந்து சுற்றி வளைச்சு என்ன ஆச்சு ஏதாவது பண்ணிட்டாங்களே யாராவது ஒன்று நான் அவங்க பயந்து கேட்டு அப்புறம் அழுது நான் சொல்லி எப்பயுமே இந்த நான் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் மக்களே. எப்பயுமே வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு விஷயத்த நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க கன்ஃபஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்கள முதல்ல நீங்கள் கன்ஃபஸ் பண்ண போகிற விஷயத்தை விட பெரிய ஒரு விஷயமா இமேஜின் பண்ணுற அளவுக்கு அவங்கள முதல்ல பயமுடுத்திடுங்க. பயமுடுத்தி ஐயோ ஏதோன்னு நினைக்கும் போது அவ்வளோலாம் இல்லைப்பா இதுதான்ப்பா மேட்ரு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா இன்னும் முடிச்சிங்கன்னா அப்பாடா ரிலாக்ஸ் ஆகி ஓகே சொல்லிடுவாங்க. இது ஒரு டெக்னிக். அப்படியெல்லாம் ஓகே சொல்லலை சரியா. அப்போ சொல்லி இது வந்து 2018-19 நடக்குது சரியா. சொல்லி முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆளுங்கன்னு கேட்டாங்க. இல்ல கொஞ்சம் அதெல்லாம் தெரியும் அவங்க ஆளுங்க இல்லன்ட்டு பேர்லயே இருக்கே கிறிஸ்டோபர் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது நிறைய பிலீஃப்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த வேற காஸ்ட்லயோ ரிலீஜியன்ஸ்லயோ இருக்கிறவங்க வந்து அப்படிதான் அவங்க வந்து உன்னைய மாத்திடுவாங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க நிறைய லவ் ஜிஹாத் அதுதான் அப்படி இப்படின்ற ஒரு ஒரு Did you just say love jihad? Yeah. For a Christian? What the டிபார்ட்மெண்ட் பை இப்ராஹிம் இல்ல நான் சொல்றேன். ஓகே அவங்களுக்கு அப்படியான பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கு. பிலீஃப்ஸ் எல்லாம் இருந்து பயந்துகிட்டு இருந்தாங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் சொசைட்டி என்ன சொல்லும் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுதான் மெயினா வந்து அவங்களோட கன்சர்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா அந்த நான் வீட்டுல சொல்லி இதுதான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் நிறைய என்னை வந்து மென்டலி நிறைய டார்ச்சர் வந்து அவங்களோட எனக்கு புரியுது அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க. பாசிவ் அக்ரெஷன்ல நிறைய உனக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. நானும் வந்து அவங்க சில விஷயங்கள் செஞ்சிடுறப்போ எனக்கு வந்து எப்படி அடுத்த கட்டமா அவங்க கிட்ட நார்மலா பேசுறதுன்னு தெரியாம நானும் நிறைய மாசக்கணக்கா வந்து எங்க அப்பா அம்மா கூட பேசாமல்லாம் வந்து இருந்திருக்கேன். ஏன்னா இப்போ வருத்தப்படுறேன். ஏன்னா எங்க அப்பா வந்து இப்ப இல்ல சரியா. அந்த லாஸ்ட் டேஸ் அத்தனை மாசம் பேசாம இருந்தது அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ இட்ஸ் ஹாண்டிங் மீ. அதனாலதான் மெயினா நான் டிப்ரெஸ்டாவும் இருக்கேன் சரியா. ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருந்தது. ரொம்ப அம்மா கிட்ட நான் வந்து பேசிதான் ஆகணும். ஏன்னா வந்து அப்பா வந்து ஆஃபீஸ் போயிடுவாரு அம்மா வந்து வீட்டுல இருப்பாங்க. நான் வேலைக்கு அவங்க அம்மாவால பேசாம இருக்க முடியாது. என்னைய திட்டிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா பேசாம இருக்க மாட்டாங்க சரியா.
அது வந்து இட் வாஸ் லைக் அ வெரி ஆன் அண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் திங் எனக்கு நடந்தது. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு சங்கி பூமர் ஏதாவது வந்து என்ன மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு நல்லா நார்மலாக இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்த உடனே திருப்பி என்னை வந்து இப்படி வேலையை பண்ணி வச்சிருக்கேன்னு மொத்துன்னு மொத்துவாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து ஒரு 2019 21 ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அது போய்கிட்டே இருந்துச்சு. 18 21 வரைக்கும் ஓப்பன் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறமா 21 வந்து என்ன ஆச்சுன்னா அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. அவருக்கு வந்து பைபாஸ் ஆகிற அளவுக்கு வந்து போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து பைபாஸுக்கு போனார். பைபாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பைபாஸ் முடிச்சு ஒரு வாரத்துலேயே வந்து அவருக்கு இன்னும் நிறையா கிட்னி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் இருந்தது. அது எல்லாத்தையும் முடித்து ஒரு விதமாக ஒரு 1.5 மாதம் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த பைபாஸ் சர்ஜரியை முடித்து. அதுக்கப்புறமா வீட்டுக்கு எப்படியோ வந்து அவங்க ஹால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பைபாஸ் அப்போவே என்னை வந்து எப்படி ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்தது. ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ 3-4 அட்டாக்ஸ் கிட்ட வந்துச்சு. அதெல்லாம் வர வந்து உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நீ யாரை சொல்கிறியோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைனா வந்து அவருக்கு ஆல்ரெடி அட்டாக் வருது இதனாலையும் அவருக்கு கவலையாக இருக்கலாம் அப்படின்னு அந்த விதமாக என்னை சொல்லி புஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அட்டாக் வந்தது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகிறோம். அன்றைக்கி நைட் அட்டாக் வந்தது. நாங்கள் காலையில் கிளம்பி போகிறோம். அப்போ வந்து அடுத்த நாளே வந்து சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரியா, அப்போ வந்து என்னைய சொல்லுன்னு பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அம்மா. சரியா, நான் அப்போ என்ன சொன்னேன்னா வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரியா, உனக்கு வந்து பேரம்பேத்தியெல்லாம் வேணும். சரியா, அதனால் நீ வந்து ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட்டுட்டு சர்ஜரி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணு, ரொம்பலாம் போட்டு மனசை குழப்பிக்காதுன்னு மட்டும்தான் சொன்னேன். எக்ஸலண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா, அப்படி மட்டும்தான் சொன்னேன். அதுலயே நான் அவங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டேன், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சரியா, எனக்கு இதுதான் வேணும்ன்றத நான் தெளிவா சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த பைபாஸ் விஷயம், அதுக்கப்புறம் அந்த கிட்னி இஷ்யூஸ் அதெல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டார். அப்பவும் கிட்னி இஷ்யூ இருந்துச்சு தான். ஆனால் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி முடிச்சு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகி ஒரு 1 மந்த் கூட நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப குளிரும், ஈவினிங்ஸில் நடுக்கத்தில் வந்து இருப்பார். அதெல்லாம் பார்த்து இப்போ ஓப்பன் பண்ணலாமா வேணாமா திருப்பியும் இதை பற்றி அப்படின்றத பார்த்து தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா இவங்க அம்மாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. கேன்சர் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இந்த சைடில் எங்கள் அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நோயாளி குடும்பமாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து இந்த கல்யாணம் இப்போ நடந்தாதான் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியல. அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கல்யாணத்தை வந்து பார்த்துடணும் அப்படின்றது ஒரு இதுவா இருந்தது. இந்த சைடு வந்து அப்பதான் ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருந்தாரு. ஸ்பாயிலர் அலர்ட், she didn't. But really for Rin, the mission was impossible. He died before mission impossible. அப்பதான் வந்து ஓபன் பண்ண இந்த மாதிரி சொல்லு என்ன 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லு, இல்லைன்னா செருப்பால் அடிப்பேன். அட்லீஸ்ட் உங்க அப்பா கல்யாணம் வரைக்குமாச்சும் இருந்தாரு. பேரம்பேத்தி பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க முடியல. ஆமா. ஸோ அப்படின்ற நேரத்துலையும் ப்ளஸ் எனக்கு வந்து என்னோட பழைய ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஷார்ட் டேர்மாக ஒர்க்குக்கு ஏதோ ஒரு மீட்டிங்க்கோ என்னத்துக்கோ போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது என்ன நாடுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஸோ வந்து எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கணுமா ஆயிடுச்சு. சரியா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்க போது. ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் அப்படின்றத வீட்டில் ஓப்பன் பண்ணணும். இதை 2த்தையுமே நான் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் எனக்கு. முதல்ல நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. தெரியுமா உங்களுக்கு அவங்க ஸ்ரீலங்கா? தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, என்ன விஷயம், சரியா நான் முடிவு எடுத்துட்டேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா சொல்லிடுங்க, எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துடுறேன். சரியா, நான் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
கல்யாணம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்கா சொன்னேன். அப்போ வந்து அன்னைக்கு வந்து அக்ரி பண்ணிக்கல அவங்க அம்மா வந்து முடியாது, நீ உனக்கு வந்து நிறைய சென்சார் பண்ணி பேசுறா, நிறைய காஸ்ட் ஸ்லார்ஸ்லாம் வந்துச்சாங்க நடுவுல. டெஃபினெட்லி அருந்ததி இவங்க வில்லன் கூட பேசுவார், நடத்த முடியாதா நடத்தி காட்டு வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு முடியாதடா மறுவண்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த பரதேசிக்கு ஊடுக்குதா வாசலுக்குதா அப்படின்னு ஒரு ஆடியோ வரும் தெரியுமா? இது சொல்வதெல்லாம் உண்மையில ஒருத்தங்க வந்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க, அந்த பரதேசி பின்னாடி பின்னாடி போவாதுன்னு சொன்னி கேட்டு போன்ல பேசுவாங்க அந்த அம்மா என்கிட்ட. இவங்க வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க சரியா, இங்க உட்காந்து செட்ல இருந்து வந்து பேசுவாங்க அவங்க, இந்த பரதேசிய போய் கல்யாணம் பண்ணாதுன்னு சொன்ன கேட்டியா நீ, அந்த பரதேசிக்கு ஊடுக்குதா வாசகுதா அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னடா சொல்லிட்டு இருந்தேன், இல்லடா கடனுக்கு தெரியுமா, அம்மா கிட்ட ஓபன் அப் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல அம்மா வந்து நீ கிளம்பி போயிடு, நீ இங்க இருக்காத, நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் அன்னைக்கு ஓபன் பண்ண அன்னைக்கு சொன்னாங்க. அடுத்த நாள் அப்படியே வந்து மெல்ல மெல்ல வந்தானோ அப்படின்ட்டு சரி நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சரியா. இன்னும் உங்க அப்பா வந்து ஓகே சொல்லல சரியா. ஆனா வந்து ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு கண்ணு கருத்தமா ஒரு 2 பேர் மட்டும் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுவோம், 4-5 பேர் வச்சு முடிச்சிடலாம், பெரியதாலாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க சரியா. அதுக்கப்புறமா வந்து அப்பா வந்து அவரோட அண்ணனை கூப்பிட்டு பேசணும். அம்மா வந்து அப்பா கிட்ட பேசியிருக்காங்க நான் ஆஃபீஸ் போன டயத்துல. அப்போ வந்து எங்க அண்ணன் கிட்டலாம் நான் என்ன பதில் சொல்லுவேன், அவங்களுக்கெல்லாம் நான் என்ன நினைப்பாங்க, குடும்ப கௌரவமே போயிடும்ன்ற மாதிரி செருப்பை கட்டி அடிப்பாங்க. சரி என்ன வாயிலதான் சொல்லணும், அவங்க கிட்ட சொல்லி என்ன நான் சொல்றது, அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி மோட்ல அவங்க அண்ணனை வந்து கூப்பிட்டாரு. நான் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் அன்னைக்கு, அவர் வந்திருக்காரு பெரியப்பா வந்தோடனே வந்து இவங்க கஷ்டப்பட்டு, நான் எப்படி அவங்க கிட்ட ஓப்பன் பண்றது கஷ்டப்பட்டேன்னா, இவங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி அவ யாரையோ ஒருத்தர் லவ் பண்றாராம், 10 வருஷமா லவ் பண்றாலாம், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அது அவளோட இஷ்டம், அவளோட வாழ்க்கை, அவ முடிவெடுக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது, ரைட்ஸும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாரு சரியா. அதுக்கப்புறம் வரவே இல்லை இல்லையா? வந்தாரு மில்க் மேன் மாதிரி. கல்யாணத்துக்கு வரல, அதான் ஏதோ இல்ல ஊர்ல இல்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் வர, அன்னைக்கு காலையில தான் வந்து செத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எங்க அப்பா வந்து அப்புறம் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், அவங்க வீட்டுல எப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல இருந்தாரு. நான் இல்ல என்னது ஏமிராதி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சரிடா ஓகே சக்சஸ் போல அப்படின்னு நினைச்சு ஆறாமரை இது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறமாவும் பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் வந்தது. ஏன்னா அட் தட் பாயிண்ட் வரைக்கும் நான் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது அதை பற்றிலாம் சொல்லலை. அது இந்த ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த கேன்சர் விஷயம் அதெல்லாமே நான் சொல்ல ஆரம்பித்தேன் சரியா. அதுக்காக வந்து அது நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, யாருமே பெரியவங்க துணை இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, எங்கே வாழ்வீங்க, என்ன ஏது எல்லா மயிர்மட்டையும். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் என் சைட் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் வந்து சில பேர் ஆட்டையை போட்டு நடுவில் வந்து குழப்பி விட்டாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து கல்யாணம் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ண போகிறோம் சரியா. அப்படின்றப்போ அதை வந்து நிம்மதியாக பண்ணிக்க விடணும். அதில் ஒரு 1008 ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணுமா, இது பண்ணிக்காமையே நம்ம வந்து பேசாமல் ஒன்றா வாழ்ந்துடலாமே அப்படின்ற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அது வந்து இந்த மாதிரியான ரேர் கேஸ் சினாரியோஸ்க்கு மட்டும் கிடையாது. அப்படின்னு இல்லாமல் வந்து போட்டு அவங்களுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ, டென்ஷன் கொடுக்க முடியுமோ, எனக்குன்னு கிடையாது, யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு போய் கேட்டாலும் ரிலேட்டிவ்ஸ் உயிரை வாங்குறாங்க, டென்ஷன் படுத்துறாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது 1க்கு 2 வந்து சொல்லி கொடுத்து வீட்டில் வந்து வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் சொல்லுவாங்க நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சரிங்களா. அதனால இந்த ரிலேட்டிவ்ஸ்ன்ற முதல்ல கட் பண்ணி விடுங்க சரியா. வேற ஆப்ஷன் இல்லை, அப்பா அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான்.
சரி அவங்க கல்யாணத்துக்கு வந்து தொலைச்சாலும் உங்களோட லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து அவங்களை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4 நண்பர்கள், இந்த சபரி மாதிரி நல்ல 4 நண்பர்கள் இருந்தாலும் உனக்கு வந்து போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சீரியஸா ஆள் மாறாட்டெல்லாம் பண்ணி if you know you know. ஓகே இன்சைட் ஜாக்ஸ். அப்புறம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் எப்படி ஒத்துக்க வச்சீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நாங்க அவங்கள ஒத்துக்க வைக்கல. நாங்க ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தோம், நாங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கிறோம்ட்டு. ஸோ அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது உள்ள அவங்க சாட்சி கையெழுத்து போடும்போது நேக்கா வெளியில வந்து நாங்க இந்த வேலையை பார்த்துட்டோம். அதுதான் அந்த வீடியோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் வீடியோ. ஆக்சுவலி நாங்க அந்த பெரியாரிய முறையில அந்த ஓவ்ஸ் எடுக்கிறப்பவும் அவங்க ஆக்சுவலா சைடுல நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க நான் ஏதோ ஷூட் பண்றோம் அப்படின்னு. ஆமா, நாங்க என்ன பண்ணோம்னு எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு தெரியாது, ஒத்துக்கிட்டு இருக்கும் மாட்டாங்க. சோ எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க வந்து சைடா ஓரமா போயிட்டு டெஃபினெட்லி நாங்க அங்க நின்னுட்டு பெரியார் வாழ்கன்னு சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள ஹர்ட் பண்ணாம நாங்க ஒதுங்கி வந்து நாங்க எங்க வேலையை பார்த்து எங்களுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு இருந்துச்சு. எங்களை சுத்தி எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு நினைச்சோம். அது நீங்க எல்லாம் இருந்தீங்க அந்த இடத்துல, சரியா? நாங்க பண்ணிக்கிட்டோம். இல்ல நீ இருக்கல. ஆமா, இவன் செமஸ்டர் எக்ஸாம். நம்ம காட்மன் இப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்ன்றதே என்ன அப்படின்னா நம்மளோட செல்ஃப் என்ன சொல்றது, நம்மளோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காகவும் ரெஸ்பெக்டுக்காகவும் மற்றவங்கள பத்தி கண்டுக்காம நம்மளோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு எந்த அவசியம் இல்லை. கூப்பிட்டாலும் ஓகே, கூப்பிடலனாலும் இன்னும் சந்தோஷம், சரிங்களா? அது வந்து அது மட்டும் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்லே தான் இது நடந்துச்சு. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா வந்து பெரியார் திடல்ல பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம், அது நடக்க முடியல, நடந்திருக்காது. நாங்களும் தனியா போயிருக்கலாம் பண்றதுக்கு. ஆனா அது நிறைய அந்த டைம்ல அவங்க ஓகே சொன்னதே பெரிய விஷயம், சரியா? அது அவங்கள சும்மா போட்டு அவங்கள வருத்திக்கிட்டு நம்ம பெரியாரிஸ்ட்ங்கிறதுக்காக நான் வந்து சில விஷயம்லாம் கட்டாயம் பண்ணுவேன்ட்டு இருக்கணும்ன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியாரிசம் வந்து எதுக்கான ஒரு ஐடியாலஜினா ஹியூமனிட்டிக்கான ஐடியாலஜி தான், சரியா? அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்க தேர் ஓல்ட் பீப்புள், சரியா? அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்க சந்தோஷமே இல்லாம நாங்க ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க நியூட்ரலா இருக்கும்போது நாங்க பண்றது பெட்ரு. அதனால எங்களுக்கு தேவையா இருந்துச்சு, தனியா போயிட்டு நாங்க எங்க லாயரோட அதுல வர்றவர் தான்ப்பா பெட்டர் கால் ரமேஷ் ஃபார் கான்டெக்ஸ்ட், சரியா? பெட்டர் கால் ரமேஷ் வந்து வவுஸ் கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்க மாறி மாறி வவுஸ் சொன்னோம், பெரியார் வாழ்க சொன்னோம், கையை கொடுத்துக்கிட்டோம். அதாவது அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் நடக்குது அப்படின்றதே என் வீட்டுல எல்லாம் வந்து கொஞ்சம் அது ஐயோ இப்ப என்னது நடுத்தருல கல்யாணம் நடக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறதே முதல்ல ஏதோ எதிர்ப்பின் வெளிப்பாடுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம், see we are both from different countries, different religions, different castes. இத வந்து நாங்க வெறும் ஒரு மேரேஜ்னாலே ரெஜிஸ்டர் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. இப்போ அவங்க பீரியட்ல அது இருக்கல. அவங்க பீரியட்ல தாலி கட்டி இருப்பாங்க, ரேஷன் கார்டுல பேர் ஆட் பண்ணி இருப்பாங்க, அவ்வளவுதான் அவங்க பீரியட். அவங்களுக்கு ஆக்சுவலி இது வரைக்குமே லீகலா அவங்க ரெஜிஸ்டர் ஆகல. அவர் இறக்குற வரைக்குமே அவங்க வந்து ஒன்னா வந்து இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. பிளஸ் அவங்களோட சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே அப்பாவோட பேரை கொண்டு வந்துட்டதுனால அவங்களுக்கு அந்த லீகல் சர்டிபிகேட் டு கெட் இட் அப்படின்றது ஒரு நெசசிட்டியா அவங்களுக்கு படல. எங்களுக்கு அது நெசசிட்டியா இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ன்றதை தாண்டி நான் ஒரு வேற நேஷனாலிட்டியா இருக்கேன். நான் இந்த நாட்டுல தங்குறதுங்கிறதே வந்து எனக்கு வந்து வீசாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இந்த நாட்டுல தங்கணும்னா எனக்கு வீசா வேணும். அதுக்கெல்லாம் வந்து நான் இப்போ வீசா வந்து இப்போ ஸ்பவுஸ் வீசாவோ இல்லை இப்போ நான் இப்போ ஓசிஐ எடுத்து இருக்கிறதோ வந்து வேணுங்கிறதுக்கு முதல் அடிப்படை தகுதியே வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வி ஷுட் பி அ ரெஜிஸ்டர்ட் மேரிட் கப்புள். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இப்போ இப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டட் மேரேஜுங்கிறதுனால இதெல்லாம் கட்டாயம் செய்யணும்னு அவங்களுக்கு புரிய வச்சு அதெல்லாம் செய்யறதுக்கே வந்து வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, வி ஹேட் டு எக்ஸ்பிளைன் இட் டு தெம் லைக் பேபிஸ். இதெல்லாம் வந்து இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் செஞ்சே ஆகணும்ன்றதெல்லாம் நாங்கள் வி ஹேட் டு எக்ஸ்பிளைன். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமுமே
இப்போ இந்த ஸ்பௌஸ் விசா போடுறதுங்கிறத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இருக்க வேண்டியது என்னன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடையாது, வெளிநாட்டுக்கு போனது இல்ல. விசானா என்ன தமிழ் பேசுறா, சோ தமிழ் பேசினா பிரச்சனை இல்ல. நீ தான் லிட்டரலா சொல்லிருக்காங்கடா. அப்படியா? லிட்டரலா சொல்ல நீ தான் நல்லா தமிழ் பேசுறீங்க, எங்க இருக்க வேண்டியது? வாட் சார், டீபோர்ட் பண்ணிடுவாங்க, 5 வருஷத்துக்கு வர முடியாது, பம்பிஸ்தானு தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. It wasn't easy, அத மட்டும் சொல்றோம். Yeah, it wasn't easy. It's not going to be easy for any couple who has like this kind of listing from their family. முடியாதுன்னு சொல்ற எல்லா கப்பலுக்கும் வந்து எங்கள் கதை சமர்ப்பணம். வச்சுக்கோடா வாத்தா. அப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? நித்யானந்தா வந்து இப்படி கை காட்டுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்டா, அதுல கையில வந்து வச்சுக்கோடா வாத்தா. அந்த சிங்கமுத்து டெம்ப்ளேட் கூட வச்சுக்கலாம். சிங்கமுத்து இப்படி காட்டுவார்ல, அது அப்படியே இன்வெர்ட்டடா கீழே காட்டிரு, அது கூட அப்படி போட்டுக்கலாம். வச்சுக்கடா. அது வந்து மக்களே, இந்த செக்மெண்ட்ல நானும் வைஷுக்கா மட்டும்தான் இருக்கோம். அடுத்த செக்மெண்ட் எப்படி ஒரு 2 கொஸ்டின் படிப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து அறிவு மணி வீட்டுக்கு வருவார், நாங்க ஆஃப் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். வேற ஒரு ரெக்கார்டிங் பண்ற ஐடியால இருக்கோம். ஸோ அந்த 2 கொஸ்டினுக்கு அப்புறமா வந்து சபரி இணைவார். ஆமா, கிறிஸ்டன்னாவுடன் சபரி இணைவார். குட்டி டாட்டா சொல்றேன். ஹாய் கைஸ், தி எபிசோட் வாஸ் ரியலி குட் அண்ட் என்னோட சைல்ட்ஹுட் தான் என்னோட லைஃப்ல கோல்டன் எரா. அதுக்கு அகைன் கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போஸ்டர்ல எல்லாரோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் போட்டிங்களே, ரொம்ப கியூட். பார்த்த உடனே ஐ ஃபவுண்ட் சபரீஷ் அண்ட் சதீஷ் ஈஸிலி, பட் கிறிஸ்னில் அண்ணா அண்ட் வைஷோக்கா அடையாளமே தெரில. நீங்களா இது? ஆஸ் யூஷுவல் வள்ளல் அண்ணா தான் ஹைலைட். வெரி கியூட் ஹோல்சம் பூக்கி வள்ளல் அண்ணா. நன்றி நன்றி. நாங்களும் வந்து பழைய ஃபோட்டோஸ் தான் போடலாம், அதாவது இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் தான் வந்து அதாவது ஏஐ பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன், கார்ட்டூன் டைப்பாக மாற்றி. அதுக்கப்புறமா வந்து எதுக்கு சின்ன வயசை பற்றி நாஸ்டாலஜியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சின்ன வயசு ஃபோட்டோவே போட்டுடலாம் அப்படின்னு போட்டு கிறிஸ்டனா ஸ்ட்ராங்கா நின்னதால் எனக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்தாவ. இல்லை எனக்கு இதுதான் வேணும், இந்த குழந்தைங்க போட்டாதான் எனக்கு வேணும்னு நான் வந்து அடம் பிடிச்சு நின்னேன். ஆர் ஜனரஞ்சன், ஆம்னிட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணது அஸ்முத் நாட் அல்பிடோ, இது கூட தெரியாம பென்டென் கண்ணின்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வைஷுஸ்ரீ அக்கா, மை ஃபீமேல் ஃப்ரெண்ட் திங்கிங் ஆஃப் டூயிங் MSW ஃபார் PG, ஸோ சஜஸ்ட் அ காலேஜ் இன் சென்னை விச் இஸ் பெஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட். டியூஷன் ஃபீ கம்மியாக இருந்தால் பெட்டர். லைக் திஸ் எபிசோட், ஃபுல் சப்போர்ட், கீப் ராக்கிங். ஓகே, பென்டென் பற்றி எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நாங்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கல. MSW படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னையில் டாப் காலேஜஸாக வந்து MSSW இந்தியாலேயும் ஒரு டாப்பான ஒரு காலேஜ் தான் அது. அங்கே தான் நான் படித்தேன். ஃபீஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா லயோலாவில் எனக்கு ஃபீஸ் ரேஞ்ச் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு தெரில. ஏன்னா நான் படித்தே வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுடா. நான் பிஜிக்குள்ளே என்டர் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தோட. ஐயோ வயசாயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் வேணால் சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாற்றிருக்காங்க. இல்லை, இப்போ நீ படித்தப்போ உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த காலேஜில் அதிகம், எங்கள் காலேஜில் கம்மி, இப்படி ஒரு ஐடியா இருக்கும். டாப் காலேஜஸ்ல அதிகமா தான்ப்பா இருக்கும். சரி, இப்போ நீங்க படிச்ச காலேஜ்ல வந்து அதிகமா தான் இருந்திருக்கு. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்றது, அது அவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு ஃபேமிலில இருந்து வந்ததுனால எனக்கு அந்த வழி தெரியல. நான் லோன் எடுக்க போல அப்படிலாம் எதுவுமே நடக்கல எனக்கு. அதனால உனக்கு செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோ? இது பர் செமஸ்டருக்கு மாறும்பா. அது இப்போ ஆன் அன் ஆவரேஜ் சொல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 30,000, கடைசி செமஸ்டருக்கு 1 லட்சம்னா ஆன் அன் ஆவரேஜ் 50,000 வரைக்கும் எல்லாம் போகாது. இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஆவரேஜா ஒரு 50,000ன்னு அர்த்தம் ரெண்டுத்தையும் சேர்த்தா. செமஸ்டர், அதாவது செமஸ்டருக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாண்டா வரும். ஸோ ஆவரேஜா ஒரு 15,000-20,000 to 30,000 per semester. 40,000 வரைக்கும் வச்சுக்கலாம். அது அதுக்கு மேல ஏறாது. ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். அப்ப 1 லட்சம் ரூபாய்க்குள்ள உன்னோட ஒரு வருஷ ஃபீஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் 40,000 சொல்றது 2 செமஸ்டருக்கும் சேர்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன். நாட் எக்ஸாக்ட்லி ஷுவர், ஏன்னா எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஞாபகம் இல்லை. ஸோ ஆனால் மற்ற இப்போ இன்ஜினியரிங், மெடிசன் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கார அளவுக்கு இதுக்கு ஆகாது தான். அண்ட்
ஃபினான்ஷியலாக நான் இப்போ இருக்கிறத பேஸ் பண்ணி அசஸ் பண்ணி சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. சரி, பெஸ்ட் ஸோ காலேஜ் நான் பெஸ்ட் காலேஜஸ் சொல்கிறேன். MSSW கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோயலா காலேஜ். ஆனா என்ன ப்ரொஃபசர் வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசினா அவரை சாக் பண்ணிடுவாங்க. அப்படி சில பஞ்சாயத்துகள் இருக்கு அந்த காலேஜ்ல. கரெக்டு. நான் படித்த காலத்தில் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. என்னோட பெஸ்ட் காலேஜ் டைம் வந்து பிஜியில் தான் வந்து நான் அனுபவித்தேன். ஏன்னா நான் யூஜி படிக்கிற வரைக்கும் கேர்ள்ஸ் தான் வந்து இருந்தாங்க. என்னோட ஸ்கூலில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சரி, அதனால வந்து யூஜி வந்து என்ன ப்ரோ முன்னாடியே குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கேன். அந்த மீனிங்ல சொல்லல. அதாவது என்ன ஃபன், வாட் வாஸ் த ஃபன் இன் ஆர் ஸ்கூல் டைம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். பாய்ஸ் கூட திருட்டுத்தனமா பேசுறதான் ப்ரோ ஃபன்னு. அது ஃபன்னு தான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 0, படிப்பு 110. படிப்பு 100 இருந்துச்சா? இல்ல, அதுக்கு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் கொடுக்கற சொல்றேன்டா. நம்ம எப்படி படிக்கிறோன்றத பத்தி நான் பேசவே இல்லை. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் கொடுத்தாதான் நம்ம வந்து சரி படிக்கவும் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு பிள்ளைக்கு தோணும். அந்த மாதிரி இல்லை, நாங்கள் அகாடமிக்காக தான் வந்து பேசுவோம். படிப்புக்கு 60 வந்து மாரல் போலீசிங்க்கு 160. ஆமாம், அதான் எங்கள் ஸ்கூலு. அதான் அந்த மாதிரி இருந்து அப்படி வந்த ஒரு காரணத்தினால எனக்கு வந்து என் யூஜியே வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மெயினாக நான் படித்த காலேஜ் வந்து நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. யூஜி படித்த அங்கே வந்து அவங்க எனக்கு வந்து என்னடா இவ்வளோ லெத்தாஜிக்காக விட்டுருக்காங்க, ஐயோ ஜாலியாக இருக்கே, நம்மள எவ்வளோ என்ன பிடிச்சி வச்ச கோழி மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்கூலில். இப்போ என்ன இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், என்ன பேக்கில் வந்து பேண்ட் பாக்கெட்ஸ் மட்டும் தெரியக்கூடாது. அதாவது யூஜி படிக்கிறோம்ல, பேண்ட்ல இருக்கிற பின்னாடி பேக் பாக்கெட்ஸ் இருக்கும்ல. எங்களோட காலேஜ் ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீ என்ன வேணா போட்டுக்கலாம், சரியா? டிஷர்ட்ஸ் போடக்கூடாது, ரொம்ப டைட்டான டிஷர்ட்ஸ்லாம் போடக்கூடாது. அப்படியே வந்து நீங்கள் அங்கே இருக்கிற இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க காலேஜுக்குன்னு, அசோசியேஷன் இருக்கும்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் மாதிரி. அவங்களுக்கு டியூட்டியே என்னன்னா காலையில் ப்ரேயர் சொல்கிறப்போ யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்க மாரல் போலீசிங் அவங்க கரெக்டான டைமுக்கு வரணும், சரியா? அவங்க வந்து என்ன டாப் போட்டிருக்காங்களோ அவங்க கையை மேலே 2 கையும் தூக்குனாலும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களோட பேண்ட் பாக்கெட் தெரியக்கூடாது. ஏன் பாக்கெட்ல என்ன இருக்கு அது தெரியாது ப்ரோ, எனக்கு அது தெரியாது. டைரக்டா சொல்லாம பாக்கெட்னு சூசகமா சொல்றாங்க. ஆமா, இது 2 மட்டும்தான் அங்க கண்டிஷன், சரியா? மத்த என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. எங்க கிட்ட வந்து நாங்க போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா நாங்க யூஸ் பண்ணிப்போம். அது வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கும் தெரியும், அது ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க. சில டீச்சர்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணுவாங்க, மற்றபடி வி ஆர் வெரி ஃபைன், சரியா? அது அப்படி இருக்கல இந்த நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வை ஆர் தே டார்ச்சரிங் அஸ் லைக் திஸ் அப்படி இப்படின்னு பேசுறப்போ என்னடா சொல்றீங்க, இதெல்லாம் டார்ச்சரா? எனக்கு வந்து இதெல்லாம் நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம், இவங்கெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை போல அப்படின்னு அவங்களோட ஸ்கூல் ரியாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சென்னையில் எவ்வளோ நல்ல ஸ்கூல் இருந்திருக்கு, எவ்வளோ ஃப்ரீயான ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சுது. என்ன சொல்றேன் இப்பதானே ஸ்கூலை திட்டிக்கிட்டு இருந்த ஏன் ஸ்கூலை தான் நான் திட்டினேன், சரி? அவங்க ஸ்கூல் எல்லாம் சொல்றேன், அவங்க ஸ்கூல்ல எல்லாம் அவங்க ஸ்கூல்ல நான் வந்து இன்னும் லெத்தாஜிக்கா இருந்திருக்கு என்னோட யூஜி காலேஜை விட. அது அவங்களுக்கு எங்க யூஜி காலேஜ் இவ்வளவு ரூல்ஸ் போட்டோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியுது. எனக்கு அந்த கான்ட்ரரி இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா என்னடா சொல்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரியா, அது வந்து யூஜி ஓகேயா போச்சு. நான் பாதி நாள் கிளாஸ்க்கு போனதில்லை, ஏன்னா நான் என்சிசில இருந்தேன். சரியா, ரஷ்யா வர்ற ஆசையில என்சிசில ஜாயின் பண்ணி அது ஏன் இருந்தேன் அப்படின்னு அது another ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது ஏன் இருந்தேன் அப்படின்றது வந்து எனக்கே இப்போ வந்து அப்படின்னு இருக்கு, அது வேற விஷயம். இன்னொரு அடுத்து பிஜி வந்தப்போ தான் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரீயாக இருந்தோம். நிறையா பாய்ஸ் கேர்ள்ஸ் கோயடாக இருந்ததுனால நம்ம ஜாலியாக போச்சு. அண்ட் என்ன சொல்றது, இந்த லிஸ்ட் உன்கிட்ட உன் காலேஜ் நாஸ்டாலஜியா யாரும் கேட்கல, எந்த காலேஜ்ல MSW பண்ணலாம்னு தான் கேட்டிருக்கு. நான் சொல்லும் போது நீ வேற கதை கேட்கற, அதுக்காக டிவியேட் ஆகி போறேன். சரி, என்ன காலேஜ் படிக்க 1947 ஆரம்பிச்சு ஸ்கூல் வரைக்கும் போயிட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்ன இப்போ
நான் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி எனக்கு முழு டீட்டெயிலும் சொல்லுங்க அப்படின்னு எத்தனை ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்காங்க தெரியுமா? என் டேரி கதையை வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என் காக்கா கதையை கேட்டிருக்காங்க, நிறைய சொல்லுங்க இன்னும் அவங்க கதைய அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த 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 அடிப்படையில நேர் விருப்பம் ரசிகர்னு சொல்ல வந்துட்டு சாரி ரொம்ப ஓவரா போறேன் தெரியுதா? சரி, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நாட் டேக்கிங் ஃபினான்ஸ் இன்டு கன்சிடரேஷன் சொல்றேன். 1 MSSW இந்தியாலே வந்து டாப் 2nd or 3rd MSW படிக்கிறதுக்கான காலேஜ் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். அதுக்கு அடுத்தது லயோலா காலேஜ் வந்து கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து நல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த காலேஜில். அங்கேயும் வந்து MSW நல்லா இருக்கும். அதை தவிர வந்து MSW கோர்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் MCCலையும் வந்து சேம் டு லயோலா மாதிரி தான், அங்கேயும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து டாப் 3 பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது 3 தான் வந்து டாப் காலேஜஸ்ஸு. இதை தவிர வந்து நிறைய காலேஜஸில் வந்து MSW கோர்ஸ் இருக்குது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் டு கோ வித் தீஸ் 3. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நார்மல் காலேஜஸை விட எக்ஸ்ட்ராவாக வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஹெட் வித் தீஸ் 3 காலேஜஸ். ஓகே, அடுத்து வணக்கம் அருவாமனை வந்த காரணத்தினால் அலலையான்னு கூப்பிட்டியா வெளியில இருந்து? என்ன நினைச்சுன்னு இருக்க? ஃபிளாட்ல யாராவது எங்களை தப்பா நினைக்கிறதுக்கா? நாங்க என்ன கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இங்க? டாய். ஓகே, அடுத்து I have an engineering background. I want to understand the fact how a -40 can be a cut-off for SC/ST category in NEET PG. இந்த நியூஸ் பார்த்துட்டு அவ்வளோ மோசமாக நம்ம டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமான்னு பரமாட்டி இருக்குது. -40 கட் ஆஃப்னா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ லோவாக இருக்க முடியும்? பேசிக்கலி ஒருத்தங்க போய் எக்ஸாமில் பிளாங்க் ஷீட் கொடுத்தா யூ வில் பி இன் த டாப் 70%. ரஃபா சொல்கிறேன். இஸ்இன் திஸ் ஆக்சுவலி கன்சர்னிங்? எஸ், ஆக்சுவலாக கன்சர்னிங் தான். அதாவது -40 பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நீட் பிஜிக்கு வந்து 0 கட் ஆஃப் இருந்துச்சு. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஊன்னு சொல்லிட்டு வேற பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன விஷயம்னா, நீங்க என்ன கட் ஆஃப் வாங்கினா அவனுக்கு என்ன -40 என்ன மைனஸ்ல வந்து சின்னதுதான் பெருசாடா? தெரியாது. எவ்வளவு மைனஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, என்னமோ ஒண்ணு. எனக்கு மேக்ஸ் தெரியாது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் தெரியும். தெரியாம வந்துட்டேன். சிம்பு சாங் தான் நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியும்ல. நாங்க 4 பேரு என்னடா தலைப்பாட்டுலாம் பாடுற? தலைப்பாட்டு இல்ல, நாங்க வேற மாதிரி சாயம்பு அரசன் பாட்டு. சாயம்பு அரசனா? 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க? என்னது 2 பேரும் நெப்போ கிட்டு? அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் இல்லாம்பியா நீ? சரி விடுங்க. அது 2 பேரும் ஃபேன்ஸுமே அவனுங்களை ஓட்டுறானுங்களா பாராட்டுறானுங்களான்னு தெரியாது. ஆமா, 2 பேருக்கு வந்து ரொம்ப ஆர்டன்ட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் ஓவராவே பண்ணுவானுங்க. இவனுங்க வந்து உண்மையா சொல்றானுங்களா கலாய்க்கிறானுங்களா? இது ஒரு சிம்பு ஃபேனின் வாக்குமூலம். ஆமா சிம்புதான் வாட் மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஆமாண்டா, அல்குலே. சரி, ஓகே. சிம்புதான் அல்குலே. சரி, கண்டினியூ பண்ணுங்க. நடுவுல வந்து பிரெயின் அவுட் பண்ணிடுறீங்க. சரி, என்ன இதுல என்ன விஷயம்னா, நீங்க எவ்வளவு மைனஸ் மார்க் வாங்கினாலும், நீங்க பிளஸ் மார்க் வாங்கினாலும், எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா டொனேஷன் அந்த மாதிரி, அதாவது ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். சரியா? டொனேஷன் வந்து பிரைவேட் காலேஜஸ்னா டொனேஷன் வச்சிருப்பான். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்க மைனஸ்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. சரியா? மைனஸ்ல மார்க் வாங்கினவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா இல்லை அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம்னா அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ஸோ இதுல வந்து மணி அப்படின்ற ஃபேக்டர் தான் வந்து நீட்டை வந்து கைட் பண்ணுது. ஏன்னா அதிக மெடிக்கல் காலேஜஸ் கிடையாது, பிரைவேட் காலேஜஸ் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நிறைய ஃபாஸ்ட் ஃபீலிங்காக கவர்மெண்ட் காலேஜஸில் முடிச்சிருவாங்க அதிக மார்க் வாங்கின பட்சத்துலேயும்.
இப்போ இருக்கிற என்னெல்லாம் இதை வச்சு முடிக்கிறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து சீட்டை போட்டு கவர்மெண்ட் இது முடிச்சிருவாங்க. அதிக மார்க் வாங்குறதுக்கு நீங்க கோச்சிங் போகணும், கோச்சிங்க்கு நீங்க காசு கொடுக்கணும். See where this is going? காசு காசு காசு. இப்போ ரீசெண்டாக ஏட்டுடைய ஒரு வீடியோ விட்டான் பார்த்தீங்களா? இல்ல, அதாவது மெடிக்கலை வச்சு அவன் பேசல, கிர்கிஸ்தான்ல தானே இருந்தீங்க, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆமா, கிர்கிஸ்தானை பத்தி ஏட்டுடியில பேசியிருக்காங்கன்ற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அது என்ன நீயே சொல்லிரு. எப்படி அங்க வந்து ஏஜென்சிஸ் வந்து இவ்வளவு ஹையா வளர்ந்துருக்கானுங்க, அங்க படிக்க போறவங்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ஹையா இருப்பாங்க. ஐயோ இல்ல, அங்க படிக்க போறவனுங்க நாளடைவுல எப்படி இவன் சொல்ல மாறுறானுங்க. அது வந்து எப்படி அங்க ஏஜென்சிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தானுங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உனக்கு நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு, ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதை பத்தி எதுவும் பேசுங்க. நீங்க தானே அங்க இருந்தீங்க. யாரு? நீங்க தானே அங்க இருந்தீங்க. நான் தான் ஒழுங்கா கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேனேடா. எனக்கு நான் தான் உன்னை மாதிரி ஸ்கேமாடா ஆனேன். சரி, இவ்வளவு ஓப்பனா பேசுறேன். இவனே இழுத்து உன் வாய்தான் உனக்கு எதிரி. அதை பத்தி நாங்க பேசவே இல்லை. மக்களே, யாராவது இங்க படிக்க போனீங்கன்னா யோசிச்சுங்க, இங்க நிறைய லூசு இருக்கானுங்க. ஆமா ஆமா, கரெக்டா பார்த்து கரெக்டான காலேஜா, அந்த காலேஜ்ல இதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆயிருக்கானுங்களா, அந்த பர்டிகுலர் ஏஜென்ட் மூலமா போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி இந்த ஏஜென்ட் தானா இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு ஹாஸ்டல்ல நடு குளிர்ல அவனுங்க விட்டுருவானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க. நாங்க அங்க நான் இருந்த இடத்துல முக்கால்வாசி பேருக்கு ஒன்னும் அவ்வளவு ப்ரொவைட் பண்ணல, பாத்துக்கல, எதுவும் அவங்க சொந்த செலவுல தான் நிறைய பண்ணானுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டயத்துல கூட அவனுங்க ஃபீஸ் கட்டின அமௌண்ட் எல்லாம் அவனுங்க வேற எதுக்கோ செலவு பண்ணிட்டு லாஸ்ட் டயத்துல நிறைய பேரை அலைய விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கேஷுவாலிட்டி நிறைய இருக்கு இங்க. ஆமா, இந்த கொஸ்டின் என்னது? நான் பாட்டுக்கு எங்கிட்ட நீட் பத்தி பேச ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்து ஸ்ரீவத்சன் டி, செத்த டாபிக்கை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். when you guys talked about Kakis, y'all had the opinion that he shies away from the political ideology that a movie tries to convey. நாங்க அப்படி சொல்லல, அவரே அதான் சொல்லுவாரு. நான் வந்து படத்துல இருக்கிற பாலிடிக்ஸை வந்து நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து படத்தை படமா மட்டும்தான் பார்ப்பேன், அந்த பாலிடிக்ஸ்குள்ள இன்டெல்ஜ் ஆக மாட்டேன் நாங்க சொல்லல, கார்த்தி தான் சொன்னாரு. அண்ட் அதை நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, உண்மையதான் பேசுறாரு இந்த மனுஷன். எந்த படமா இருந்தாலும், திரௌபதி 2வாவே இருந்தாலும் அந்த படம் டெக்னிக்கலா நல்லா இருக்கா இல்லையான்றத சொல்லிட்டு போறாருன்றத வந்து நோட்டீஸ் பண்ணோம். என்ன ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன்னும் நான் அதுக்கு உடன்படல. எதுக்கு? நான் உங்க இதுலதான் இருந்தேன். சரி, இது தனியா அவர் பண்ணிட்டு போற ஆரம்ப காலத்துல இருந்து எதுவும் பண்ண. ஓ, நீ இப்ப கருத்து வேற மாதிரி இருக்கியா? நீ சொல்லு. இல்ல, நிறைய சேனல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி, ஃபுல்லா கூட பொலிட்டிக்கலா வேணாம், அட்லீஸ்ட் இந்த மாதிரி துரந்தர்ல இந்த பிஜேபிக்கு அதாவது ஓப்பனாக முட்டை கொடுக்குறான் அந்த மாதிரி டிமானிட்டைசேஷனுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கூட ஸ்பாயிலர் அலர்ட்னு போட்டு எதனா ஒன்னாவது பேசலாம். சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது ஒரு வகையில வேணும் தானே. அப்படி பார்த்தா ஃபுல்லா கூட வேணாம், நீ லெஃப்ட் விங்கோ ரைட் விங்கோ அதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. ஏதோ ஒரு பாயிண்ட் நீ பேசிதானே ஆகணும் இந்த இடத்துல. இப்போ இட்டிஸ் பிரசாந்த் கூட ஏதோ ஒன்னு ரெண்டாவது யாரெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளூ சட்டை கூட கொஞ்சம் பேசுறான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ சட்டெல்லாம் நல்லாவே பாலிடிக்ஸ் பேசுவாரா? அதுதான் செகண்ட் ஷோ ஆப்வியஸா பேசுவாரு. ஆமா, யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் ஏதோ ஒரு கருத்தாவது தெரிவிப்பானுங்க. இவர் வந்து ரொம்ப மேலோட்டமா போற மாதிரி இருக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாம் பாக்குறோம். அது இன்னுமே கொஞ்சம் அடிச்சு துவச்சா நல்லா இருக்கும் நிறைய விஷயத்துல. ஓகே, சரி, கமெண்ட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். நீதி, நேர்மை, நியாயம் ஜெயித்தது. But I wonder why all are overwhelmingly positive on Jamie. Bro sometimes gives straight up positive reviews for utter propaganda movies. Example, check his Bengal story reviews. And sometimes when says the movie tries to portray history rather than acknowledge it as ப்ராபகண்டா. ஓகே, நான் இது வரைக்கும் ஜாமியோடதுல இப்படி நோட்டீஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் சங்கி படங்களா இருந்துச்சுன்னா ஜாமியோட ரிவ்யூ பார்க்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ அது அட் த எண்ட் ஆஃப் த டே ஹி இஸ் ஆல்சோ நார்த் இந்தியன் கை. அதனால அவனோட கருத்து இன்வேலிடுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே நான் ஜாமியை பார்க்கறனால அவன் என்ன பண்றான் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் மூவிஸ்லன்றது நான் பார்க்கறது கிடையாது. ஸோ யூ மைட் பி ட்ரூ, ஹி மைட் பி அ சங்கி ஹூ இஸ் லைக் பிளேட்டன்ட் ப்ராபகண்டா வந்து நல்லா இருக்கு சொல்றதா இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. சரியா, நான் எப்படி பார்ப்பேன்னா, வை ஐ லைக் ஜாமி as a reviewer-னா, he's not the stereotypical North Indian guy who thinks Vijay Thalapathy is the only actor from South India. Thalapathy Vijay கூட இல்ல, Vijay Thalapathy.
சரியா, இஸ் த ஒன்லி ஆக்டர் ஃப்ரம் சவுத் இந்தியா. ரஜினிகாந்த் விசஸ் சிபிஐ ஜோக்ஸ், சிஐடி ஜோக்ஸ். இந்த அளவுக்கு ஸ்டீரியோடிபிக்கல் நார்த் இந்தியனா இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் அவனுக்கு வந்து லோர் தெரியும். மலையாள படம்னா அங்க இருக்கிற பிளேயர்ஸ் யாரு, யாரு டைரக்டர்ஸ், யாரு ரைட்டர்ஸ், யாரு ஆக்டர்ஸ், அப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானே இந்த நார்த் இந்தியன் ஃபெலோங்கிறனால தான் அவனோட கண்டென்ட் பாக்குறது. பிளஸ் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் இன் இங்கிலீஷ், வைடர் ஸ்ப்ரெட். அவன் அதனால தானே இங்கிலீஷ்ல பண்றான், அதனால தான் பாக்குறதே ஒழிய இஃப் இஸ் சங்கி அடிக்கிறதுக்கு வி ஆர் ரெடி. கரெக்ட் தானே? தெரியல, சங்கியா இருந்தா அடிக்கிறது பார்த்தது இல்லை நான், அதனால நான் பேச முடியாது. சரி, ஓகே. அடுத்து மணிகண்டன் அட்மையர்ஸ். 2 வாரம் முன்னாடி டம் காலேஜஸ் திங்ஸை பத்தி பேசுங்கன்னு சொன்னா ஏற்கனவே எஸ்விகே பேசிட்டாங்க, WSR பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளடி ராஸ்கல்ஸ் இன்னைக்கு டீடைல்டா பேசி வச்சிருக்கீங்க. எனிவே சந்தோஷம். யா காலேஜ் பத்தியா? டம் காலேஜஸா? தெரியலையே. பேசணுமா? என்ன பேசணும்? இது வந்து இது இந்த கார்ட்டூன் எபிசோடு. கார்ட்டூன் எபிசோடா? நான் ஒரு மாசம் ஆச்சு, என்னன்னே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் 11 மணி நேரம் எபிசோட வேற எடிட் பண்ணி. சரி, ஓகே, பேசியிருந்தால் சந்தோஷம். ஓகே, சிவா சைட் ஷோ. பீடை ஆர்டி வாழ்க. One of my earpods is not lost, but it's not working. The irony is it happened when listening to your last podcast. First time messaging. Anyway, guys, love your episodes. All the best. Cheers. நம்ம கேசவ பையா என்ன சொல்றாப்லனா? யார் அந்த கேசவா? நரேட்டர்ஸ் மைண்ட். கேசவ். ஹாய்டா கேசவ், அந்த கேசவ். எல்லாருக்கும் ஹாய். எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரி ஃபார் லாங் கமெண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு டைம் மட்டும் தான் இப்படி போடுறேன் கமெண்ட்டை. நெக்ஸ்ட் டைம் திருக்குறள் மாதிரி ஷார்ட்டா எழுதுறேன். ப்ளீஸ் ரீட் ஃபுல்லி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கிறிஸ் ப்ரோ தாய் கழகம் டிடிகே அண்டர் வாட்டர் ஸ்கெலிட்டன் ஆகிற முன்னாடி இந்த எக்ஸாக்ட் டாபிக் பத்தி பேசுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அச்சான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டீங்க. இப்போ பேசிட்டீங்க. ஓ, கார்ட்டூன்ஸ் பத்தி போல இருக்கு. பேசிட்டோம்லே. மீட் அண்ட் கிரீட் வைங்க ப்ரோ. எவன் வரலனாலும் ஓகே, நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, நான் வரலன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நாட் கிடிங் கைஸ், நீங்க ஒரு ரியல் லைஃப்ல சிட்காம். நான் ஹவ் ஐ மெட் யுவர் மதரோட பெரிய ஃபேன். உங்க க்ரூ டைனமிக் அதோட வைபை பர்ஃபெக்டா ரெசனேட் பண்ணுது. அதனாலதான் உங்க பாட்காஸ்டோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் கேஸ் என்னன்னா, என் கசின் தான் ஃபர்ஸ்ட் எஸ்விகே பாட்காஸ்ட் சஜஸ்ட் பண்ணான். அங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டிடிகே டிஸ்கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா பிகேம் மை ஃபேவரட். அங்கேருந்து அவரோட எல்லா எபிசோட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் ஆர்டி வந்துச்சு. டில் டுடே என் ஃபேவரட்னா ரிலிஜன்ஸ் ஆர் மில்கிங் மெஷின் எபிசோட். எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட் எபிசோட் அது. டிடிகே எக்ஸ் ஆர்டிஎக்ஸ் எஸ்விகே காம்போ எபிசோட். ஆடியன்ஸ் ஃபுல்லா ஒரே கையடி தான் கைண்ட எபிசோட் ஃபார் மீ அது. இப்போ மோஸ்ட்லி ஆர்டி தான் லிசன் பண்றேன். போஸ்ட் லாக்டவுன் டைம் ஃபுல் பிஸி ஆயிட்டேன். ஸோ அதர் பாட்காஸ்ட் ஃபாலோ பண்றது இல்லை. உங்க பாட்காஸ்ட்டை கூட குவிட் பண்ணிடலான்னு நிறைய தடவை நினைச்சேன், ஆனா விட முடியல. நீங்க என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் பாட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங். பிறந்ததுக்கு நன்றி. போடுறத நிறுத்தாதீங்க பாட்காஸ்ட். நண்பர் சொன்னது மிகவும் சரி. வாட் எவர் த ஃப்ரெண்ட் ஹஸ் டோல்ட் இஸ் வெரி ரைட். என்னது? ஹவ் ஐ மெட் யுவர் மதர் பத்தி. அது வந்து ஒரு இன்னர் லோரு. ஆனா வந்து எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி வராது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சபரி நண்பர் வந்து இப்பதான் கமிட் ஆயிருக்காரு. ஆனா முன்னாடி அவர் சிங்கிளா இருந்தார்ல, அந்த சமயத்துல அவரே வந்து இது ஆக்சுவலா சொன்னாரு. இந்த எங்களோட கேங்ல வந்து எந்த யாரெல்லாம் யாரு அப்படின்னா, கிறிஸ் அண்ணா வந்து மார்ஷல் என்கிற மார்ஷ்மெலோ, நான் வந்து லில்லி என்கிற லில்லி பேட், அதுக்கப்புறம் விக்டர்னு ஒருத்தன் இருப்பான்ல மண்டையன், அவன் வந்து பார்னி. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ராபின். அப்படி வரீங்க நீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பையதான் வந்து டெட் மோஸ்பி. யாரு? ஆமா, கபரி பாய். ஹவ் ஐ மெட் யுவர் பார்த்தது இல்ல, அதனால என்ன டீம் என்ன கருத்து சொல்ல விரும்பல, தெரியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து சும்மா ரேண்டமா வந்து இது நோண்டிக்கிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராம். அப்ப வந்து இந்த டெட் மோஸ்பியா நடிச்சாருல ஒரு ஆக்டர், அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு முறையா அப்படின்னு வந்துச்சு. அதை தூக்கி அவனுக்கு அனுப்பி விட்டேன். யாருக்கு? சவரிக்கு. தெர் இஸ் ஹோப் அப்படின்னு. அடுத்து ஆஸ்ட்ரியன் பெயிண்டர் 69 என்ன சொல்றாங்கன்னா,
லோர் 1 ஆஃப் கோர் 1. என்னடா இது? OPS டு DMK, தலைவணக்கம் டு DMK, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஓகே, நல்லதுதான். இவ்வளவு ஆக்வர்ட்னஸ் வேணாம். இல்ல அவ்வளவுதான்டா, நல்லதுதான்டா. என்ன சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. OPS DMK கொண்டாரு. தலைவணக்கம்ங்கிறது யாருன்னு தெரியும்ல உனக்கு? தலைவணக்கம் யாருன்னு தெரியாது. எங்களுக்கு தாமரை வணக்கம் தான் தெரியும். தலைவணக்கம்ங்கிறது வந்து இவங்க விஜயகாந்த் பொண்டாட்டி. அவங்கள வந்துட்டாங்கல DMK. சரி, இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறாங்க. நல்லது. அதாவது ரேண்டம் டாக்ஸ் அபகரிப்பு கழகம் மாதிரி அது ஒரு அதன் பங்கு மாதிரி. ஏன்னா எங்க ரேண்டம் டாக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கலி கிறிஸ்டன்னா டிடிகேல இருந்து அபகரிக்கப்பட்டார். கூட நானும் சேர்ந்து அப்படியே வந்துட்டேன். ஆமா, உங்க கூட நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வாயில் அவடல இருந்து பிராலிய வந்து அபகரிச்சோம். மண்டக்கோளாறுல இருந்து மார்லியா அபகரிச்சோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா வியூபில இருந்து ஷீசுய அபகரிச்சோம். கடைசியா அது வந்து நம்ம பூமர் டாக்ஸ்ல இருந்து கடவுளை அபகரிச்சிருக்கோம். ஆறு மனிதர்களை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது வந்து 6 பேர் வந்து இப்போதைக்கு அபகரிச்சிருக்கோம். 7வது ஸ்டில் லோடிங். அது யாரா வேணா இருக்கலாம், எந்த பாட்காஸ்டா வேணா இருக்கலாம். நீங்க எல்லாரும் கேர்ஃபுல். திடீர்னு அவங்க நம்ம பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், நான் டாஷ் ஃப்ரம் RT. சோ இன்று முதல் ரேண்டம் டாக்ஸ் அபகரிப்பு கழகம் என்று நீ அன்புடன் அழைக்கப்படுவாய். RTAK. சரி, அடுத்து கோர் 2 ஆஃப் லோர் 2. ஸ்ரீலங்கா vs பாகிஸ்தான் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. If Sri Lanka lose the match, the semi and finals may be happen in Sri Lanka, so they will get 30-50 crore profit. What do you think? I am commenting when there is 50-50 chance for both teams. இது முடிஞ்சு இந்தியா கப்பே அடிச்சிட்டாங்க. இப்போ உட்காந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது, இந்தியா கப் அடிச்சிட்டாங்களா? ஆமா, இந்தியா கப் அடிச்சது. I didn't give a shit about the match. கோர் 3 ஆஃப் லோர் 1. இது என்னது? இது கோர்ன்றாங்க, லோர் 1 ஆஃப் இதுல i3 processor core level எல்லாம் காட்டுவானுங்கல, அந்த மாதிரி என்னன்னே தெரியல. கோர் 3 ஆஃப் லோர் 1. I am seeing lots of reel where they say being Vijay fan is not easy. Last 200 days we faced Karur censor issue, political pressure and now divorce. So they are saying Vijay is facing trouble, so vote for him. But why should I vote for him due to this? First, Karur was his mistake. Censor issue is his mistake. They announced the date before getting the certificate. And divorce is his personal and politics. And politics na pressure irukadha seiyum. What pressure he has? Every party going soft on him. That's what she said. Chriznill na நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம வேற ஒரு டாபிக்கு போயிருச்சு. நீங்க செஸ் விளையாடுவீங்களான்ட்டு. சரி, by the way, I completely agree with your Vijay statements. அடுத்து நீங்களா அக்ரி பண்றீங்கல்ல? Yes. Chriznill, நீங்க செஸ் விளையாடுவீங்களா? கூஃபி ஜென் ரீல்ஸ் பார்த்திருக்கீங்களா? நான் செஸ் கத்துக்கலான்னு இருக்கேன். I already know basic. Can you tell me how to learn a skill? கிருஷ்ணா நேத்து மேட்ச்ல உங்க ரிலேட்டிவா காமிச்சாங்க. I am not sure, but I am sure he is your relative from Sri Lanka. யாரு? I am not sure, but I am sure. யாருன்னு சொன்னாதானே அவர் எனக்கு சொந்தக்காரரா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸ்ரீலங்கான்னு வந்துட்டாலே சொந்தக்காரர் தான். அப்படியா? We are one inbred Alabama family நாங்கலாம். ஐயோ. ஓகே, செஸ் நான் விளையாடுவேன். ஆனா கூஃபி ஜென் கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு செஸ் தெரியுமான்னா தெரியாது. அடுத்து மிஸ்டர் தாய் மாமன். எங்களுக்கு செஸ் தெரியாது. தெரியாதுடா, சொல்லணும்ல ஆடியன்ஸ்க்கு. உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும், நான் நேஷனல் லெவல் பிளேயர். உனக்கு செஸ் போர்டு தெரியுதான்னு கேட்கல, செஸ் விளையாட தெரியுமா? நிஜமாவாடா? விளையாட தெரியும், ஆனா மறந்துருச்சு. இப்ப நான் உனக்கு சொல்லி தரேன்டா திரும்ப. உனக்கு தெரியுமா? முதல்ல எனக்கு தெரியும்னு தானே இப்ப சொன்ன. என்ன தனியா ஜோன் அவுட் ஆவறியா நீ? மறக்கறாத அளவுக்கு தெரியுமாடா? மறக்கறாத அளவுக்கு தெரியும் எனக்கு. மிஸ்டர் தாய் மாமன். ஹாய் கேசவு. அப்புறம் கேசவு தலை நல்லா இருக்கியா? இப்பெல்லாம் என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிருச்சு. கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட சிரிச்சு பேச முடியல. என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட்ல ஒரு எபிசோட் ஃபுல் லிசன் பண்ணிடுவேன் வித் 2 days. அப்புறம் 1 எபிசோடு 1 week ஆகிச்சு. இப்போ லாஸ்ட் எபிசோட்ல இப்போதான் கிருஷ்ணா ப்ரோ CBI FBI பேசிட்டு இருக்காரு.
கேசவு ஓகே கேசவு பாய், நெக்ஸ்ட் வீக் கமெண்ட் சந்திப்போம். தொடர்ந்து கேளுங்க, ஸ்லோவா கேட்டாலும் பரவாயில்ல, ஆனா கேளுங்க. அடுத்து வந்து ஐ எம் அ பேட்மேன். ஹாய் கைஸ், டாபிக் சஜஷன் கான்ஸ்பிரசி தியரிஸ் வச்சு டீபங்க் பண்ணாம அதை வச்சு வாட் இஃப் போல ட்ரை பண்ணுங்க. ஒரு எபிசோடுக்கு 2 தியரிஸ் எடுத்து அதை சப்போர்ட் பண்ற மாதிரி 1 இல்ல 2 பேர் பேலன்ஸ் உள்ளவங்க அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வாட் இஃப் போல ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணுங்க. நல்ல ஐடியா தான் இது. பாரிசாலனோட ஒரு 100 வீடியோ பார்த்துட்டா அவ்வளவுதான். ஒரு வீடியோ எடுக்கிறது, பாரிசாலன் வீடியோ 1 எடுக்கிறது, அதை வச்சு ஒரு எபிசோட் ஓட்டுறது. அவர் எவ்வளவு வீடியோ போடுறாரோ அத்தனை எபிசோட் தேரும் நமக்கு. அதுக்குன்னு தான் ஒரு கேங் இருக்காங்க தமிழ் புக்கி சொல்லுவீங்களா, எல்லாத்தையும் உட்காந்து பாக்குறது, பார்த்துட்டு ஓட்டு அடிக்க வேண்டியதுதான். இதுல வேற கொடிக்கு ஒருத்தங்க அவங்கள்ட்ட சொன்னேன் கூட, உட்காந்துட்டு எச்சட்டை போட்டுருவான். எச்சட்டை போட்டு நான் கூட பாட்டி கேட்கறாங்கன்னு செய்யிருந்தா இந்த வார் போயிட்டு இருக்கிறத வச்சுட்டு தமிழ் பொக்கிஷன் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். நான் பாதி நேரம் இதெல்லாம் இப்ப வாட்ச் பண்றது இல்ல. என்ன கண்டென்ட், எங்க உனக்கு நேரமே இல்ல, வேலைக்கு போற வர்ற வந்து வீடியோ எடிட் பண்ற, அதிகாலையில தூங்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுது, நான் கண்டென்ட் தெரியல. அப்ப அவன் கேட்கறதுக்கெல்லாம் நான் இல்லடா தெரியலன்னு சொல்லிருக்கேன். தமிழ் பொக்கிஷன் பாருங்க, ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு வேற இருந்தாலும் நிறைய சொல்லுவாரு, அப் டு டேட்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவாரு. வாட்ஸ்அப் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கான் அவன், அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆள ஒரு மாதிரி இருக்கு. தமிழ் பொக்கிஷம் நானும் ஒரு காலத்துல பாத்திருக்கேன். ஐ எம் ஆல்சோ கில்ட்டி. என்ன 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 ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு. நான் தமிழ் பொக்கிஷம், அப்புறம் அந்த ஒரு சாரி பாலன், அதுக்கப்புறமா இன்னும் ஒருத்தர் ஹீலர் பாஸ்கர், இந்த மாதிரியான வீடியோஸே பார்த்து பாலர் ஹீஸ்கர் பாரு பிரெயின் ராட்டரா எல்லாரும் வந்தால ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க பிரெயின் ராட்டர் இல்ல, நாங்க தெளிவா பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் பார்த்தது இல்ல. ஓகே, தெரியாது. ஐ எம் a Batman. Hi guys. இதுதான் வாட்ச். சாரி, கேம்பா குமார். Hi guys, watch தாய் கிழவி. It's a decent movie. The movie is deeply rooted in culture and customs of rural Theni people, especially Kallars, but not in a casteist way. விருமாண்டி கொட்டுக்காளி கடைசி விவசாயில இருக்கிற லொகேஷன் அண்ட் பீப்புள்ஸ் பத்தின மூவி தான். கொட்டுக்காளியில அங்க இருக்கிற ரிக்ரெசிவ் பிராக்டிசஸை ராவா காமிச்சிருப்பாங்க, பட் இதுல அதை கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் மேனர்ல சட்டையர் பண்ணி இருக்காங்க. இட் ஒர்க்ட் அட் சம் பிளேசஸ், நாட் ஆன் அதர்ஸ். டைரக்டர் மொரட்டு கமலோட ஃபேன் பாய் போல, ஃபுல்லா கமல் சாங்ஸ் பிளேலிஸ்ட் தான். இட் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் இட், எஸ்பெஷலி இன்டர்வல் சீன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த ஏரியாவோட கல்ச்சர் புரிஞ்சா இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். Overall, this movie was way better than feel like good scams like TTT. I am 100% sure that this director will work with Kamal in the upcoming years. After this, I am looking forward to Say On with Hope. This movie is also about the same people and culture. Can't believe this director was the co-writer of Aan Pavam Polladu. Maybe ideologically improve ஆகிட்டு வராம போல இருக்கு. By the way, தாய் கிழவி நாங்க பார்த்தோம். பாத்துட்டீங்களா? பார்த்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சில பிளேசஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, சில பிளேசஸ் ஒர்க் அவுட் ஆகல. நான் வந்து ரொம்ப நேரமா வந்து படம் நல்லாவா இருக்கு அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் சொன்ன மாதிரி இல்ல, ஸ்பாய்லர்லாம் போட மாட்டேன், கவலைப்படாத. அறிவு காதை பத்திட்டு உட்கார்ந்துருக்கான். எடிட்ல கேட்டுதானடா அவன லூசு பேல. ஸ்பாய்லர் போடலடானா. என்ன விஷயம்னா, எனக்கு வந்து இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமாவே இன்னும் நல்லா இருந்துச்சா ப்ரோ? நாளா ஐ வாஸ் கம்மிங். டேய் வெறித்தனமான இன்டர்வல் பாக்கு. ஏன்னா இந்த விஸ்வரூப மியூசிக் ஆமா ஆமா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்புறமா கேக்குறான், ஃபுல்லாலாம் தெரியல, மேலோட்டமா பாட்டு வரும்னா அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்ல சில ஃபன்னி எலிமெண்ட்ஸ் ஓகேயா இருந்தது. அது தவிர வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசினாங்க. அந்த கிராமத்திலேயே வந்து சில கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆமா, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இப்ப நம்ம எல்லாம் கூட தான் யூஸ் பண்றோம், ப்ரொஃபானிட்டியா யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இல்லாம அது வந்து கொஞ்சம் டீரோகேட்டரியா தான் இருந்தது. அதனால எனக்கு ப்ராப்ளமேட்டிக்கா தோணுச்சு. எண்ட் ஆஃப் த மூவில வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில தான் வந்தேன். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. நான் அந்த கமல் மேட்டர்லாம் வந்து நான் ஐ வில் அக்ரி. கமல் கண்டிப்பா இந்த படத்துல இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுவார். ஏன்னா எப்படி லோக்கி வந்து கமலுக்கு வந்து
கமல் கூட ஒரு படம் வாங்கினானோ அதே மாதிரி திஸ் கைஸ் ஈக்குவலி கேப்பபிள். ஏன்னா படத்துல சிங்கம்புலி கேரக்டர் வந்து ஒரு கமல் ஃபேனா கேரக்டரைஸ் பண்ணிட்டாரு. சிங்கம்புலியோட ஜாபே என்னன்னா மியூசிக் பிளே பண்றது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் கல்யாண வீடு இளவு வீடு நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு மியூசிக் பிளே பண்ற அந்த ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. கேசட் கடைக்காரன் தான் ஆளே. வச்சிருக்க பாட்டு பூரா வெறும் கமல் பாட்டு. சிச்சுவேஷன் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒரு கமல் பாட்டு. அதாவது ஒருத்தர் வந்து செத்த வீட்டுல உட்காந்து எல்லா படமும் பாட்டும் கமல் பாட்டா பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. செத்த வீடா இல்ல ஏதோ ஒரு வீடு சரியா? அதுல வந்து ரஜினி ஃபேன்ஸ் 2 பேரும் டென்ஷன் ஆகி டேய் ஒழுங்கு மரியாதை ரஜினி பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு சரி நான் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? நினைத்தாலே இனிக்கும் பாட்டு போட்டு விடுவான். அவனுக்கு ஒரு பாயிண்ட்ல தான் ரியலைஸ் டேய் அவன் இப்பவும் கமல் பாட்டு தான் போட்டிருக்கான். சூப்பரா இருந்துச்சுடா இந்த மாதிரியான ஜோக்ஸ் எல்லாம். இவ சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்கு. எனக்கு அது வந்து வெண்ட் ஓவர் மை ஹெட். ஏன்னா நான் வந்து ஜாலியா உட்காந்துருந்தேன். அடுத்து எப்ப கமல் ரெஃபரன்ஸ் வரும் நான் உட்காந்துருந்தேன். மாட விளக்கு பாட்டெல்லாம் வந்துச்சா? மாட விளக்கே வந்துச்சான்னு தெரியல. ஆனா விருமாண்டியில வரும்ல அந்த கிளவி செத்தப்ப. இல்ல 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 உனக்கு மாட விளக்க தெரியல. நீ விரும்பாண்டி பாத்திருக்கிய? பாத்திருக்கேன். அந்த கிளவி செத்தப்போ மாட விளக்கு ஆமா ஒரு மாதிரி கிரீப்பியா அந்த கேசவ நீங்க கூப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு பாட்டு இருக்கும் சரியா? அந்த பாட்டு வந்துச்சான்னு தெரியல. ஆனா இது வந்துச்சு. விரும்பாண்டியே வந்துச்சு. விரும்பாண்டி வந்துச்சு. நல்லா இருக்கும் போலே. விருமாண்டி தானே வந்துச்சு. அதான் சொல்றேன். பாக்குறேன். வெயிட் பண்ணி HD வந்தோன்னு பாரு. நல்லா ஹேம்லெட்டே 2 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹேம்லெட் இன்னும் முடிக்கலையா நீ? அத இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. என்னடா ஹேம்லெட்? ஹேம்லெட் இல்ல ஹேம்நெட். ஆக்சுவலா 2 விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? பையன் ஷேக்ஸ்பியரோட இதுதான் ஸ்டோரி. எது இந்த மார்கோ ராபி நடிச்சதா? அதுவா? மார்கரெட் ராபி இல்ல, இது வேற. இப்போ ஆஸ்கார்லாம் வாங்குச்சுல அவார்டு. அப்படியே சரி தெரியல. மார்கோ ராபி ஹேம்லெட் நடிச்சதா? ஹேம்லெட் இல்ல அது. ஆனா ஹேம்லெட் மாதிரி ஐ மீன் பீரியாடிக்கான ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அவனும் இந்த கிசிங் பூத்ல வர ஹீரோவும். ஆமா அது நல்லா வேற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியே அப்புறம் இது எப்படி இருக்குதா? யாராவது இது பாத்தீங்களா? அந்த ராபர்ட் பேட்டின்சனும் ஜெண்டாயாவும் நடிச்சிருக்காங்களே ஒரு படம் வந்துருச்சு. டிராமா அது வந்துச்சா? அந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் பேர் வந்து தி டிராமாவோ படம் பேரே அதுதான். லெட்டர் பாக்ஸ்ல நீங்க தான் ஆக்டிவா இருக்கீங்க. நான் எங்க ஆக்டிவா இருக்கேன்? கடைசியா படம் பார்த்து 20 நாள் ஆகுது. துரந்தர் பார்க்கல இன்னும் 2 பேரும். இல்ல நான் நாளைக்கு இல்லாட்டி நாளை என்னைக்கு போவேன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்றாங்க. அடுத்த வாரம் எபிசோடுக்கு நான் பார்த்துதான்டா ஆகணும். சரி ஓ மை காட் ஸ்பாயிலர் கொடுத்துட்டீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஈஸ்டருக்கு போட்டுனே இருக்கேன் நான். அதுக்கு நீ எடிட்ல பாரு எத்தனை வாட்டி நான் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன். எஜிங் பண்றேன். ரெடியா இருந்துக்கங்கடா பேர பசங்களான்ட்டு. இவர் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே அக்ரி பண்றோம். ட்ரிபிள் டீயை விட எனக்கு தாய் கிழவி பெட்டர் தான்டா உண்மை. நான் ட்ரிபிள் டீ ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் போர் அடிச்சிருச்சு சாப்பிட்றப்பதான். இல்ல அது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இல்ல ஒரு 15-20 மினிட்ஸ் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகும். அதுக்கு அடுத்து வித்துல ஸ்டார்ட் பண்ணேன். அது கேக்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்றேன். ரொம்ப மிக்ஸ்டா இருந்துச்சு ரிவ்யூஸ். எப்படின்னா அவனுங்க ஆக்டிங்கே ரொம்ப அபிஷன் ஆக்டிங் பெருசா பிடிக்கல. அது ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தான். இதுல டூரிஸ்ட் ஃபேமிலியில நல்லா இருந்துச்சு. இதுல ரொம்ப அதுவும் அனஸ்வராவோட ஆக்டிங்கே எனக்கு பெருசா செட் ஆகல. வச்சுட்டு அப்படியே துரந்தர் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். துரந்தர் ரீவாட்ச் பண்ணி சரி ஓகே. முகமது அசார் ஏகே ஸ்ரீலங்கன் டிஷ் நிறைய முஸ்லிம்ஸ் வீட்டை செய்வாங்க. ஆனா அது ஸ்ரீலங்கன் டிஷ்னே தெரியாது. வட்டலாப்பம், தக்கடி, மடக்கி பூரி, சேம் கொழுக்கட்டை, பூரணம் இன்சைட் பொரி. காயல்பட்டினம் தூத்துக்குடி சைடில் ஒரு ஊர் அங்கே வாடை சோறு செஞ்சு அதை அரைச்சி மாவு மாதிரி ஆக்கி காயின் பரோட்டா சைஸில் பெரட்டி அது உள்ள மீட், சிக்கன் ஆர் ப்ரான் தொக்கு மாதிரி ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அது நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்கும். காயல்பட்டினம் பீச்சில் எப்போ போனாலும் கிடைக்கும். சென்னையிலையும் சில முஸ்லீம் வீட்டில் செஞ்சு ஃபாஸ்டிங் டைமில் சேல் பண்ணுவாங்க. நம்பர் கிடைச்சா டிஎம் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணால் ரெடி பண்ணி தருவாங்க. நான் தான் யக்குசா காயப்பட்டினக்காரே. தேங்க்யூ முகமது ப்ரோ இவ்வளோ சஜஸ்ட் பண்ணதுக்கு. இதில் வந்து எனக்கு வட்டலாப்பம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது ஊர்ல இருந்து கொண்டு வர நினச்சி
அதை ஃப்ரிட்ஜிலேயே மறந்து விட்டு இப்படி எல்லாம் கிரிஞ்சு பண்ணேன் நான் இந்த வாட்டி. பட் எனிவே வட்லாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வட்லாப்பம்னா அந்த இதுவாடா இடியாப்பம் இல்லை, அது பேர் என்ன? லவேரியா. லவேரியா வாங்கி தாடா, அடுத்த வாட்டி வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். வட்லாப்பம் வந்து எப்படி இருக்கும்னா புடிங் மாதிரி இருக்கும். அது தெரியும், வட்லாப்பம் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு லவேரியா வேணும். சரி, அடுத்து டெவில்ஸ் அட்வொகேட். எப்ஸ்டீன் ஃபைல் எபிசோட்ல வந்த ட்ரெயின் ரிசர்வ்ட் சீட் கான்வர்சேஷன்ல வைஷு அண்ட் நோனேம் பண்ண டிபேட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பழைய மீம் இருக்கும், அதுல பிரெஸ்ட் ஆர் தைன்னு கேட்பான், அதுக்கு ரிப்ளையா பர்சனாலிட்டின்னு வரும். பார்த்தா KFC கவுண்டர்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் இல்லிட்ரேட்டாவே இருந்து அவன் சாரி எனக்கு தெஃப்ட் அண்ட் மர்டர் இல்லீகல்னு தெரியாதுன்னு சொன்னாலாம் லாஸ் ஃபாலோ பண்றதுல எக்ஸெப்ஷன் கிடைக்க போறது இல்லை. லா என்ஃபோர்சர்ஸ் லைக் போலீஸோட இது இன்னுமே கொஸ்டின் நம்ம நீ பேசினது புரியாம தான் இந்த டாபிக் இருக்கு. ஓகே, இது என்ன விஷயம்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ என்னோட திருப்பியே சொல்லிடுறேன், என்னோட இன்டென்ஷன் அது இல்லை. நான் அதுக்கான விளக்கத்தை இந்த எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன். எஸ், திருட்டு தாய்லி தேடல் மை டெய்லி சாப்டர் ஆன் யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. அதுல பூனை பூண்டு அவங்க பேசின அதுக்கு ரியாக்ட் பண்ணி தலைய ஆட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வளர்க்குற பூனை என்ன பூண்டை நினைக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடே புரியல. ஓகே, 141:38 ROFL இன் எபிசோட்னு போட்டிருக்கு. 141:38 141:38 என்னன்னு ப்ளே பண்ணு. என்ன எபிசோடு? கார்ட்டூன் தான். இதுக்கு முன்னாடி எபிசோட்னா வந்து ஆமா கார்ட்டூன் எபிசோட். சாரி, லாங்குவேஜ் மேட்டர் சொல்றேன். ஓகேவா? சரி, நான் அந்த இங்கிலீஷ் சபரி வல்லல வாட் சபரி வல்லல கலாய்ச்சண்டா. ரேஜ் வெயிட் பண்ணா. ஓகே, அடுத்து RT follower 786. Hi guys, by the time this comment reaches you, you would know what's happening in UAE and Gulf region. அதாவது இத பத்தி பேசி ஒரு பாட்காஸ்டே ரிலீஸ் ஆயிருச்சு. அவ்வளவு லேட் ஆயிருச்சு. என்ன போன பாட்காஸ்ட்ல நீங்க தானே இத பத்தி பேசுனீங்க. ஐயோ, மோடி வேற இப்ப ஏதோ லாக்டவுன் வீட்ல இருக்க மாதிரி வருங்கிற மாதிரி சொல்றாங்க. வெரி குட், எல்லாரும் இங்க வந்துருங்க, கண்டென்ட்டா ஷூட் பண்ணி தரோம். வரிசையா டெய்லி ஒரு கண்டென்ட் ஷூட் பண்றோம். அறிவு அங்கேயே உட்கார்ந்து எடிட் பண்றான், ரிலீஸ் பண்றான். இல்ல, அத பத்தி ஏதோ தெரியுமான கேட்க வந்தேன். என்னதுடா? கோவிட் காலங்கள் போல் இனி வரும் சூழல் அமையுங்கிற மாதிரி ஏதோ மோடி சொன்னானா? எனக்கு ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிற ஒரு நெருடல் என்ன தெரியுமா, இந்த கோவிட் டைம்ல நான் இந்தியால இல்லாம போயிட்டேனே, எனக்கு ரொம்ப நாளா அது வந்து ஒரு நெருடலா வேணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அத்தனை மாசம் தனியா ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே எனக்கு எப்பவுமே தோணும். I'm just leaving it there. Okay. என்னன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கூட இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் கேள்விப்பட்டேன். ஐடில வேலை செய்யல நம்ம ரெண்டு பேரும். அதுக்கு என்னடா இது? அதான் இங்க ஏதோ வார் வருமா இல்ல சிலிண்டர் பிரச்சனைனால இங்க எல்லாம் வார் வராது. அதாவது இப்ப என்ன விஷயம்னா, ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவனுங்களோட மிசைல் கெப்பாசிட்டி வந்து 2000 கிலோமீட்டரு தான் அவனுங்களோட மிசைல் கெப்பாசிட்டின்னு அவனுங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. இப்போ ஒரு 3-4 டேஸ் பேக் என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்தியன் ஓஷன்ல கீழால இருக்கிற ஒரு ஐலண்டை அடிச்சிருக்கானுங்க. அந்த ஐலண்ட் எப்படின்னா யூகேவும் யூஎஸும் சேர்ந்து ஷேர் பண்ணுது அந்த ஐலண்டை. அவனுங்களோட ஆர்மி கேம்ப்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அங்க சிவிலியன் லிவிங்லாம் கிடையாது. வெறும் இந்த யூஎஸ் யூகேவோட ஆர்மி மெட்டீரியல்ஸ் இருக்குது. சரியா, அங்க அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அப்போ அவன் இவ்வளவு நாளா 2000 கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ள மிசைல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப என்கிட்ட 4000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மிசைல் இருக்குங்கிறத வந்து he has given an announcement. சொல்லாம சொல்லியிருக்கான், அட்டாக் பண்ணி காமிச்சிருக்கான் என்னால இவ்வளவு தூரம் அடிக்க முடியும். சோ ஈரான்ல இருந்து நீ 4000 கிலோமீட்டர் ரேடியஸ் போட்டு பார்த்தனா மொத்த யூரோப்பும் உள்ள வருது, சைனால கொஞ்சம் வருது, கிர்கிஸ்தான் கசகிஸ்தான்லாம் வருது, இந்தியா வருது. சரியா? சோ நம்ம இப்ப ஈரானோட டேஞ்சரஸ் ரேடியஸுக்குள்ளதான் இருக்கோம். பட் we will never get attacked for the time being. ஏன்னா ஈரானும் இந்தியாவும் வந்து கமர்ஷியல் லெவல்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இப்ப இவனுங்க இந்தியா வந்து பொலிட்டிக்கலா வந்து இஸ்ரேல் சைடு எடுத்தாலும் ஈரான் கூட நமக்கு கமர்ஷியலான
ஆக்டிவிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு டேஞ்சர் இல்லை, பட் வி ஆர் ஸ்டில் இன் த டேஞ்சரஸ் ஜோன். சிலிண்டர்னால தான் இது எல்லாமே, சிலிண்டர்னால தான் அந்த தட்டுப்பாடு வருங்கிறனால. எது அது என்னன்னா, இது போன எபிசோட்லயே இவ சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ரைட் ஒன்று இருக்கும்டா, அந்த ஸ்ட்ரைட் வழியா தான் வந்து உலகத்தோட மோஸ்ட் ஆஃப் த ஆயில் சப்ளை வந்து அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் மூலமா தான்டா வருது. 60% என்னமோ. அதாவது இந்த சைடு ஆப்பிரிக்காக்கு ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அது மூலமா தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மார்மோஸ். சரியா? சோ அத வந்து இவனுங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. யாரு? இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும். அதனாலதான் அங்க இது கப்பல் எதுவும் போக மாட்டேங்குது, நமக்கு எல்பிஜி வர மாட்டேங்குது. அந்த ஸ்ட்ரெயிட்ட ரிப்பீட்டடா அடிச்சுக்கிட்டே இருக்கான் யுஎஸ் காரன். எப்படி கப்பல் வரும் அதுக்குள்ள? கப்பல் இதெல்லாம் என்னது அடிக்கிறான் அங்க, அந்த ஸ்ட்ரெயிட்ல அடிக்கல. அப்போ அவன் ஸ்ட்ரெயிட் எல்லாம் அடிக்கல. ஆக்சுவலி வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து ஈரான் வந்து ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஹோல்ட் இட், க்ளோஸ் இட். அவங்க தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அட்டாக் ஆயிருக்கு. அதான் ஏன்னா நான் எங்கேயோ படித்தேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மார்மோஸ்ன்னு இருந்திருக்கோம். ஹார்மோஸ் அது இங்கே இருங்க. ஆஸ் ஆஃப் March 24, 2026 remains a Strait of Hormuz remains a critical battleground in the ongoing war between the US, Israel and Iran, which began on February 28. While the waterway is effectively closed to most Western shipping, recent hours has been significant diplomatic maneuvers and selective transits. US வந்து எப்பெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்குன்னா, since the conflict began, at least 21 to 24 commercial vessels have been struck. ஸ்ட்ரக்னா என்ன அர்த்தம்? அட்டாக் ஆகியிருக்கு. வெசல்ஸ்ங்கிறது ஷிப்பு. 21ல இருந்து 24 கமர்ஷியல் வெசல்ஸ். இது வந்து ஆர்மி வெசல்ஸ், நேவி வெசல்ஸோ வேற எதுவுமோ கிடையாது. கமர்ஷியல் வெசல்ஸ். March 19 அடிச்சிருக்கானுங்க, March 18 அடிச்சிருக்கானுங்க, March 17 அடிச்சிருக்கானுங்க, 11, 12 அடிச்சிருக்கானுங்க. விச் இஸ் லைக் March 19ங்கிறதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடி, ஒரு வாரம் கூட ஆவலை இன்னும். ஸோ அவன் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த இடத்த. ஸோ வந்து அதனாலதான் நமக்கு கேஸ் எல்லாம் கிடைக்குது. இப்ப நம்ம இந்தியாவோட சப்ளை எல்லாம் வந்து அங்க இருந்து வருது, அதனால நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரஷ்யா கிட்டையும் வாங்கக்கூடாது. ரஷ்யா கிட்ட வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் நம்மளும் வாங்குவாரு. இப்படி எல்லாம் வந்து இருக்கிறனாலதான் நமக்கு எல்பிஜி இல்ல, ஹோட்டல் எல்லாம் மூடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதாவது இதெல்லாம் பார்த்தேன், ஆர்டிகல்ல பாக்குறேன். அதான் டீஎஸ்கலேஷன் பண்றதுதான் பிளானிங்கிற மாதிரி போட்டு இருக்காங்க. இது சரி, டீஎஸ்கலேட் பண்றாங்களா? ஏன்னா 4000 கிலோமீட்டர் மிசைல் இருக்குன்னு காமிச்சிருக்கான்ல, பி இருக்காது இப்ப. ஏன்னா இனிமே என்ன பண்ணுவானுங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவானுங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவ்வளவு நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஈரானுக்கு நம்மள அடிக்கிற பவர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தம்பி என்கிட்ட இருக்குப்பா மிசைலுன்னு காமிச்சிட்டான். இப்ப என்ன பண்ணுவானுங்க, பேக் அடிப்பானுங்க. இப்ப வந்து வெறும் இஸ்ரேலும் யூஎஸும் மட்டும்தான் இதை வந்து. ஆக்சுவலி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்து ஈரான் கிட்ட அந்த பவர் பவர் இருக்குன்னு காட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப்பை ஊட்டாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க இப்போ. அது இன்னொன்னு பார்த்தேன்டா, இன்னைக்கு பார்த்தேன். ஈரான் வந்து ட்விட்டரா இல்ல இதுலன்னு தெரியல, ட்விட்டர் மாதிரி தான், ட்விட்டர் ஸ்பேஸ் மாதிரியான ட்விட்டர்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வார் பத்தி என்னெல்லாம் வந்து போடுறாங்களோ அது எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கல்ல ட்விட்டர்ல. ஆமா, எனக்கு அது எப்படி வேலை செய்யும் தெரியாது. ஓகே, ரீபோஸ்ட் பண்றாங்க, ரீபோஸ்ட் பண்ணுவாங்க, ரீட்வீட், சாரி எக்ஸ்ல ரீஎக்ஸ். இப்போ அந்த வரிசையில வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கமா இவ்வளோ பெரிய பேராகிராஃபா எழுதி இது நடந்துச்சு அது நடந்துச்சு என்னென்னமோ எழுதி யூஎஸ் கவர்மெண்ட் அதை ரீபோஸ்ட் பண்ணி ஈரானு பேர் என்ன ரொம்ப பயமா இருக்கிறவங்க தான் இவ்வளவு எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒரே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு போஸ்ட், ஏதோ ஒரு மிசைல் இல்ல ஏதோ ஒரு ஜெட்டை வந்து போட்டோ எடுத்து ஏதோ போட்டு என்னமோ அதுக்கு ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கு மேல பூம் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ இப்ப போன எபிசோட்லயே பேசியிருக்கீங்க, நான் பாதி தான் கேட்டேன், பட் நான் கேட்ட வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்க. ஈரானை இங்க யாரும் சப்போர்ட் பண்ண கிடையாது, சரியா? ஈரானும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெஜிம் தான். ஈரான்ல வந்து பெண்களுக்கு ரைட்ஸ் இல்லாம இருக்கு, பெண்கள் வந்து கட்டாயம் ஹிஜாப் போடணுன்ற மாதிரியான அடிப்படைவாத சட்டங்கள் வந்து அங்க இருக்கு, சரியா?
ஆனாலுமே இங்க வந்து அது வந்து இவங்க போன எபிசோட்ல இவங்க சொன்ன மாதிரி தட் ஷுட் பி ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் அண்ட் சேஞ்ச் பை த பீப்புள் ஆஃப் ஈரான் தானே ஒழிய நாட் பை த யூஎஸ். நீ தியாட்ட அங்க போயிட்டு நீ அதை பண்ணுன்னு வடிவேல் கேட்பான்ல, நீ காட்டுவ வீட்டுக்குள்ள வந்து அதை காட்டு இதை காட்டுன்னா நீ காட்டுவியா வாட்ன்ற மாதிரி வாட் அதுக்காக முன்ன கொலையெல்லாம் நியாயமாயிருமா, கொலையெல்லாம் நியாயமாயிருமா இந்த வாரம் நடக்கிறது? அவங்களோட பாலிடிக்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ராங்கான ஒரு ஐடியாலஜில இருக்கிறதுனால வந்து அங்க இருக்கிற இன்னசென்ட் சிவிலியன்ஸை கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூலை அட்டாக் பண்றதெல்லாம் வந்து நாங்க ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர்னு யாரும் சொன்னாங்கன்னா அவனை முதல்ல ஜோட்டால அடிங்க. தட் இஸ் நாட் ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர். ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் இஸ் சப்போஸ் டு பி ஜஸ்ட் ஐடியாலஜிக்கல், நாட் இன் த பிசிக்கல் வேர்ல்டு. ஸோ வந்து ஈரானுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, பட் இந்த இடத்துல ஈரான் தான் விக்டிம். சரியா? கிம் ஜாங் உன் வந்து அப்படி இருக்காங்க மொத்த முறையும் வந்து இது பண்ணா அது நியாயமாயிரும். கிம் ஜாங் உன்லாம் இந்த வார்ல வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா என்னைய சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இவ்வளவு டாய்ஸ் இருக்கு, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டா வேற பொண்ணு கூட ஒரு மிசைல் லான்ச் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து பொண்ணு கூட வந்து ஜாலியா இருந்திருக்காரு. என்கிட்ட இவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு, ஆனா யாரு மேலயுமே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதர்ஸ் பேரண்ட்ஸ் தீபாவளி அப்ப ராக்கெட் வைக்கிறத வந்து பிள்ளைங்க கூட பாப்பாங்க. ஆனா நம்ம கிம் ஜாங் உன் பாத்தீங்களா ரியல் ராக்கெட்டே விட்டு பாப்பாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், கிம் ஜாங் உன்னுக்கும் அவன் பொண்ணுக்கும் வந்து ஹோல்சம் எடிட் போட்டு கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கிம் ஜாங்குடைய மடமாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி அவருடைய மகள் எல்லாம் போட்டு ஒரே கையடி. லிட்டரலாக பூக்கி எடிட், அந்த போல பிங்க் கலர் போலாம் போட்டு பூக்கி எடிட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ரீசெண்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கான். 99.93% வந்து அவனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்களாம். கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஐயோ பாவம் அந்த 0.07%, திடீர்னு 0.07% பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக போகுது, இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஓட்டு போடுறவங்க எல்லா ஃபிளாகுமே ஒரே ஃபிளாகா இருக்கும். டிக்டேட்டர் படத்துல ஒரு சொல்றேன், டிக்டேட்டர் படத்துல 2 வாக்கு சாவடி இருக்கும். ஒண்ணு வந்து அலாடியனுக்கு இருக்கும், இன்னொன்னு வந்து இன்னொரு ஆள் நிக்கிறதுக்கு. அந்த இன்னொரு ஆளோட கியூல தான் எல்லாரும் நிப்பாங்க. ஒரு ஜேசிபி ஒண்ணு அப்படி சைட்ல இருந்து ஃப்ரேமுக்குள்ள வரும், அவங்க எல்லாம் இடிக்கிற மாதிரியே குடுகுடுன்னு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலடியனோட லைன்ல நின்றுவாங்க. வாக்குசாவடின்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நீங்க போற ஒவ்வொரு ஓட்டும் வாக்குசாவடிக்கு போய் போடுறீங்கன்னா அது விஜய் வாக்குசாவடி இல்ல, அது வெற்றி வாக்குசாவடி. அச்சா அச்சா என்னடா வளர்ற அக்கா, நீங்களே வளர்றீங்க. அவ்வளவு இம்பர்சனேட் பண்ணா போதும்டா. அவன் என்ன சொன்னானே புரியல, என்னடா சொன்னா நீ சொல்ல பாக்கல. வாக்கு சாவடி பாக்கல, ஆனா நான் தப்பா சொன்னேன்னு தெரியுது. I wouldn't say pray, but hope everything will be all right. Okay, we are always hoping for everything to be all right da. என்னது all right? அதான் அந்த UAE அந்த மேட்டர். Love this episode of Cartoons Nostalgia. I am a person who saw all the cartoons and transition of the cartoons and anime to till date. My all-time favorite is Ben 10 and Shin-chan, which I still watch today. Very good. Rasvik M, you left out cartoons like Captain Planet, SWAT Cats. It's one of my favorite show. இதெல்லாம் எங்க வருது? இதெல்லாம் வந்து லேட் 2000ஸ்ல வந்திருக்கு போல. ஓகே, நம்ம வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்க தாண்டி அதுக்கு அப்புறம் போய் சன் மியூசிக்கு தாண்டிட்டோம், நம்ம தாவிட்டோம். நம்ம சன் மியூசிக்க பத்தி பேசாதீங்க. சாரி, நான் என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பேர் என்ன? இது அதான் ஆர்டி ஃபாலோவர் 786. கார்ட்டூன் பேர்லாம் கார்ட்டூன் பேரா? ஓ சாரி, கேப்டன். ஓ சாரி, அதுவுமே நான் தப்பா தான்டா சொல்லியிருக்கேன். ரஸ்விக் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கார்ட்டூன்ஸ் வந்து கேப்டன் பிளானட், ஸ்வாட் கேட்ஸ். இல்ல எனக்கு தெரியல. ஓகே. ப்ளூ மூன் ஹண்டர் 007. The episode was good and nostalgic. I coincidence got Power Rangers Tamil collection from a friend. Audio and video is quite bad. அப்புறம் அந்த பில்லா கதைகள் போடுங்க, ஃபன்னா இருக்கும். அண்ட் கிறிஸ், ஐ டிஎம் இன் யுவர் பர்சனல் அக்கௌண்ட், ப்ளீஸ் ரிப்ளை. அவ்வளோதான் கைஸ், பாய். மங்கி டி கூஃபி, நோ பிடிஎஸ்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம்னா
அக்கா வேற பப்ளிக் டிஸ்பிளேலாம் சொல்றாங்க. ஐயா நாங்க சொன்னது பிடிஎஸ் இல்ல, பிடிஏ, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன். பிடிஎஸ்ஸையும் பிடிஏவையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு. எம்கேகே மனோ, தாம்பரம்ல மேரி பிரவுன் மூடி பல வருஷம் ஆகிருச்சு, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க ஐயா. ஓ சாரி, நாம கூகுள் சொல்லிச்சு மிஸ்இன்ஃபர்மேஷன். சரி நீங்க சொல்லி புடிங்க. சொல்லு. மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் வருது. அருவாமனைக்கு என்ன சொன்னீங்க? அருவாமனைக்கு என்ன ஸ்டோரி சொன்ன? நான் என்ன சொன்னேன் நீயே சொல்லிரு. அப்புறம் உண்மையான ஸ்டோரி என்ன நீயே சொல்லிரு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, என்ன ஒரு சார் வந்து அருவாமனைன்னு கூப்பிட்டதாகவும், அதாவது அங்க உள்ள வைஸ் பிரின்சிபல் நம்ம ஒரு இது சொல்லியிருக்கீங்க. அது ஏதோ கரெக்ட் தான், அதனால இதுவா இருந்திருப்பான். அவர் வந்து என்ன அருவாமனைன்னு கூப்பிட்டதாகவும், நான் அந்த ஆளை கேன அவரு வேற. அது ரெண்டு பேரை கேன இல்ல ஒரு ஆளுதான். சரி, என்ன அருவாமனைன்னு கூப்பிட்டவர் வந்து 8th என்ன கூப்பிட்டாரு. ஓகே, அவர் என்னால எதுவும் செய்ய ஒண்ணும் பண்ண முடியல, அது வெறும் வன்மம் மட்டும்தான் இருக்கு. வன்மம் மட்டும்தான். ஓகே, 9th போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சார் வந்து இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து இவருக்கும் அவருக்கும் சேர்த்து என்னன்னு திட்டேன். இவருக்கு அவருக்கு சேர்த்தலாம் இல்ல, அவரு வேற இவரு வேற. அதான் இவர் மேல இருந்த வன்மத்தெல்லாம் சேர்த்து அவர் மேல தெளிச்சுட்ட. அந்த வன்மெல்லாம் இல்லனே, எனக்கு வந்து இந்த பேரை வச்ச கலாச்சா நான் கொஞ்சம் ட்ரிகர் மேக்ஸ் ஆயிருவேன். அந்த ஆளு அப்ப என்னமோ அறிவு மணின்னு சொல்லிட்டு அறிவு இல்லைங்கிற மாதிரி என்னமோ சொன்னா, எனக்குன்னா ட்ரிகர் ஆகி நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி திரியிறேன். அதுக்கப்புறம் தான் கேன திட்டி பல அடிகள் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது நீ எதுல திட்டின? ஸ்டோரியில போட்டியா? ஸ்டோரியிலாம் இல்ல, FB-ல போயிட்டு டைரக்ட் மெசேஜ் போட்டேன். நான் என்ன நினைச்சிட்டேன், நான் பிரைவேட் கூட பண்ணலாம், பிரைவேட் பண்ண முடியும் தானே அப்ப? பண்ணலாம். அப்ப வந்து பிக்சர்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன். நான் என்ன நினைச்சிட்டேன், பழைய பிக்சர் தானே, எப்படியும் மூஞ்சியெல்லாம் மாறி இருக்கும். டேய் நீ இன்னி வரைக்குமே ஸ்கூல் பையன் மாதிரி தான்டா இருக்கு. சரி எப்படியும் அதை சொல்லி புண்படுத்துறாங்களா? நல்லதுடா சொல்றாங்க. இல்லண்ணா சின்ன பிள்ளை இந்த யூடியூப்ல வந்ததுக்கே என்ன பக்கத்து வீட்டு ஸ்கூல் படிக்கிற பையனான்னு கேக்குறாங்க. சரி சரி, அதுதான் கதை. திட்டு வாங்கி அவரு வேற இவரு வேற, இதுவே மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. என்ன பண்றது? சரி, அது நல்லா இருந்துச்சா இல்லையா, நல்லா எல்லாம் சிரிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவியா, இங்க வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, எல்லாம் ஒண்ணுதான். நல்லது, நல்ல விஷயம். அவரு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சஜஷன்ல இந்த பாட்காஸ்ட் கேட்டு இருக்கு. அவரு சொல்றேன்னா வாட் இஃப் தான் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுமா? அவரு சப்போஸ் திட்டு வாங்கினது நம்ம தானே, இவன் யார சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதுக்காண்டி சொன்னேன். எதுக்காண்டி சொல்றேன்னா அதுக்காண்டி சொல்றேன். சரி, அடுத்து ஜிம் மில்டன் ரைட்ஸ் அகைன். ஐயா சித்ரன் டிவி பத்தி பேசும்போது லிட்டரலி இட் டுக் மீ டு மை சைல்ட்ஹுட் எரா. ரியலி யூ கைஸ் ரிமெம்பர் திஸ் சேனல். கோட் 2 கோட் போட்டு. பை த வே ஹவ் ஆர் யூ கைஸ் டூயிங்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யாரு? நீதான்டா. நான் நலமாக உள்ளேன், மனநிலை அற்புதமாக உள்ளது. நிஜமா சொல்றியா இல்லைங்கறியா? போய் ஆப்போசிட்ல தான் சொல்றேன். சார்காசம் சமஜ் அங்கிள். சரி, ஓகே, அடுத்து பார்த்தி பிலேட்டட் சாய் சாய் டு டைனோசர் குடும்பம். பாஸ்ட் எபிசோட்ஸ்ல ஐ வாஸ் ஸ்லைட்லி பிலோ த ராக்ல இருந்திருக்கேன். சபரி மாமா கனகராஜுலாஷன்ஸ் கமிட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமிட் ஆனதுக்கு. அண்ட் சதீஷ் மாமாக்கும் கனகராச்சுலேஷன்ஸ். அப்படிதான் இருக்கு, கனகராஜுலேஷன்ஸ். சதீஷ் மாமா சபரி மாமாங்கிறதுக்கே சிரிப்பு. சதீஷ் மாமாக்கும் கனகராச்சுலேஷன்ஸ். கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். இப்ப மேட்ருக்கு வர 8 hour எபிசோட்ல 4 hours நான் காலேஜ்ல கிளாஸ்ல தான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆர்டிக்கு +3 listeners கெயின் பண்ணி கொடுத்துருக்கேன். So me and another friend shared earpods. அதுதான் தப்பு, தனித்தனியா கேட்கணும், அப்பதான் எங்களுக்கு வாட்ச் அவர் வரும். ஷேர்ட் இயர்பாட்ஸ். கிளாஸ் போயிட்டு இருக்கப்போ பாட்காஸ்ட் லிசன் பண்ணிட்டு இருந்தோம். எபிசோட் எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சுன்னா, கிளாஸ்ல சத்தமா சிரிக்க முடியாம சிரிக்கிறார் வழியாகங்கிற அளவுக்கு. எனக்கு ஒரு டவுட், 3 பேர் கேட்டாங்களா? 2 பேர் கேட்டிருக்காங்க. அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல குபீர் ஆயிருச்சு, அவனால முடியல, சத்தமா சிரிச்சுட்டான் வழியாக. அதாவது அவன் சத்தமா சிரிக்கிறேன்னு பேர் வழி சத்தமா விட்டுட்டான். ஒரு 5 second பாஸ். கிளாஸ்ல இருக்க எல்லாரும் பேய் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பி அவனை பார்க்க the whole class burst out of laughter. My God.
ஆக்வர்ட் ஆயிருக்கும் அவனுக்கு. நான் சலாண்டா கடந்து போயிருவாங்கன்னு பார்த்தா பாவம் பயமுள்ளைய வச்சு ஒரே கடி 2 நாளைக்கு. இதை எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். பை த வே எபிசோடு மஜா, எந்த குறையும் இல்ல. இதே மாதிரி போடுங்க எபிசோட. லிசனர்ஸ் கெயின் பண்றேன்னு பர்சனல் வன்மெல்லாம் குசுவோட வச்சு தீர்த்துக்கிறேன். வன்றி நமக்கம். பை த வே ஆல் கியூட். யாருப்பா அது? ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? நல்லா சிரிக்கும் போது குசு விட்டு மாட்டிருக்கீங்களா? மாட்டுனது இல்ல. தம்பி தப்பு பண்ணிட்டாங்க. அது ஹெட்செட் வேற போட்டிருக்காங்களா, அதனால அது ரியலைஸ் ஆயிருக்காது சத்தம் வருதுன்ட்டு. அது ஒரு மீம் பார்த்திருக்கேன்டா. என்ன, மீ சிங்கிங் மை farts to the music so that people wouldn't know it is me. Meanwhile the music is in earpods. அடுத்து இங்க இல்ல, இது BKMA சபரி தப்பா பேசி அடிவாங்காத. ஆம்னிட்ரிக்ஸை கண்டுபிடிச்சது அஸ்மத் அண்ட் அல்பிடோன்றது பென்னோட ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் கேரக்டர். கடைசியா ஜானி டெஸ்ட் தெரிஞ்ச ஒரே காரணத்தினால சாலா போயிடலாம். ஜானி டெஸ்ட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூன். காலையில ஃபர்ஸ்ட் டைம் நான் பவர் பஃப் கேர்ள்ஸ் பார்க்க தான் எழுந்திருப்பேன். அதுக்கு அப்புறம் நான் காலையில சீக்கிரமா எழுந்து பார்த்த கார்ட்டூன் ஜானி டெஸ்ட் தான். ஜானி டெஸ்ட் ஹாரிட் ஹென்ரின்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் ஹாரிட் ஹென்ரி அதெல்லாம் போடுவாங்க காலையில, நல்லா இருக்கும். ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாக்குறது இல்லையா? இல்லடா, எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியலடா. இதெல்லாம் என்ன கார்ட்டூனே தெரியலடா எனக்கு. ஜானி டெஸ்ட் ஹாரிட் ஹென்ரி எல்லாம் ஒரு காலம், அது கடந்து போங்க. அதுக்கப்புறம் ஏன் பூமர் மாதிரி எங்க காலம் அப்படின்றது என்ன பிரச்சனை? அடுத்து இங்க ரூல்ஸ் ஊம்பப்படும். இது this is the title. இது அவரோட பயோ. இது ப்ரொஃபைல் நேம் இதுதான். I am hearing your podcast since 2022. Thank you. I know TikTok and is too. We also done a podcast called Backbench Talks and we collaborated with Undertaker too. எனக்கு தெரியுமா Backbench Talks நம்மலாம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். What? Sorry, collab. After COVID and அந்த மாதிரி டைம் கிடைக்கல. டீம் இருந்தா 3 பேரால ஒருத்தருக்கு மேரேஜ், எனக்கும் ஒருத்தருக்கும் ஒர்க், அது இதுன்னு போச்சு. So we can't do that consistent. After SVK and WSR hearing your podcast so much, it's like go to podcast for me. Only thing for now I have to say that podcast பேசிட்டு அதோட ரிவ்யூக்காக கமெண்ட்ஸ் படிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகவே பாட்காஸ்ட் கண்டென்ட்டை அடுத்த எபிசோட்ல எப்பயாச்சும் பார்ட் 2 போடுறோன்னு இப்பதான் பாக்குறேன். You guys making me smile at every episode with my rock face. Thank you all. Peace out. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப வேற கமெண்ட்லயும் வருவேன். Okay. வாங்க. Thank you. Backbench Talks வந்து லிசனர்ஸா மாறிட்டாங்க. பாட்காஸ்டர்ஸ் வந்து லிசனர்ஸா மாறிட்டாங்க. நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலா நல்லா பேசுவாங்க. Backbench Talks வந்து இது ஹைசன்பர்க் ஜெஸ்ஸின்னு நினைக்கிறேன்ல அவங்களோட அந்த ஏதோ ஒரு சூடோனிம்ஸ். ஏஆர் பிரசன்னா Backbench Talks கூட நான் வந்து வேக்சினேஷன் பத்தி ஒரு எபிசோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அன்அபிஷியல் ரீமேக்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன், சூப்பரா இருந்துச்சு. arprasanna.ig Konichiwa team from getting Suchal seeing Chris Baba and Vaishuka doing romance while recording to himself doing romance in between recordings. Sabaree மறுக்க முடியாத வெற்றி கவிலா. நோ, நம்மால இப்ப ஒரு லேபல் ஆயிட்டு, நம்மலாம் இப்போ ஒரு லேபல் ஆயிட்டோம்னா என்னது புரியல. முன்னாடி நாங்க ரொமான்ஸ் பண்றது பார்த்து சூத்தெரிச்சல்ல இருந்தவன் இப்ப அவனே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் எபிசோட்ல மியூட் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் சூழல் உலகெல்லாம் மாட்டிக்கிட்டு சுத்துறேன். Okay, art is influencing my life so much nowadays. I'm an architect working for an architecture firm. ஐயோ, ஒருத்தர் என்னடான்னா கோர்ட்ல ஜட்ஜு கூட ரெஃபரன்ஸ் போடுறான், ஆர்டி ரெஃபரன்ஸ் போடுறான். இப்போ ஒருத்தர் ஆர்கிடெக்சர்னு வந்திருக்கான். I am starting to use RT references in daily site visits and stuff. Our site contractor name is Rahman. So whenever I visit that site and see some nice works done, I am saying, oh my god, Rahman, என்ன பண்ணிருக்கீங்க, one of a kind. And when my senior architect asks something about sites I never visited before, I say, இதெல்லாம் என்னன்னே தெரியல கிசாமே. And when some clients comes with Vastu Muttu for changing my design, I suddenly start
ஸ்டார்ட் டாக்கிங் இன் டோபி வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ்ல. பட் எப்ப சத்தமா வெளியில பேச போறேன்னு தெரியல. And when client asks, இங்க என்னையா நடக்குது in sight sometimes, and you know what should I say? நீதான் நடக்குற. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? நீதான் நடக்குற. And sometimes client comes with some changes that don't make any sense and smiles like they have achieved something. I'll be like, என்ன சிரிக்கிற? I am not against changes in design bro, but they just don't know the structural things and just move things randomly and ask for quick resolutions. இதெல்லாம் மெயினா யூஸ் பண்ற ரெஃபரன்ஸ், பட் டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ் பண்ற. ஞாபகம் வந்தா நெக்ஸ்ட் கமெண்ட்ல சொல்றேன். ஆர்டி ப்ரெடிக்ஷன் worked again. Chris Baba predicted this KH-RK combo movie last year. He said both started their career in the same movie, so it will be great if they have their last movie as a combo movie. We got Vijayna recreating GOAT divorce scene before Jananayagan. Uyuyu. Sorry guys if I am being insensible, but virtual warriors oda muttu தாங்க முடியல. MG முதற்கொண்டு இதுக்கு சப்போர்ட் பண்றான். கேட்டா பர்சனல் விஷயமா. ஜெயம் ரவி டிவோர்ஸ் அண்ட் தனுஷ் டிவோர்ஸ் அப்போ மட்டும் பால் கண்ணு குட்டிக்கு தானே மில்க் பண்ணப்போ பால் டேஸ்டா இருந்துச்சா? இதுல இன்னொன்னு தூக்கிட்டு வராங்க. கண்டினியூடு நெக்ஸ்ட் கமெண்டா காணுமே. இரு கீழே ஏதாவது ஹிடன்ல போயிருக்கான்னு பாத்துக்கிறேன். கண்டினியூஷன் இருக்குப்பா, கீழே ஹிடன்ல இருக்கு. கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் கமெண்ட். விஜய் டிவோர்ஸ் மேட்டர். டிஎம்கேல ஒருத்தன் பாக்ஸோ கேஸ்ல மாட்டிக்கிட்டான். அத பத்தி ஏன் பேசலன்னு கேக்குறானுங்க. சரிடா, அந்த நாயை பிடிச்சி கேஸ் போட்டு கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. நம்ம கை கட்டி ராமசாமியை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்களா? புதுமையா அரசியல்ல நொற்றோன்னு தானே வந்தானுங்க. அப்புறம் ஏன் முட்டு கொடுக்குறானுங்க? அது என்ன கை கட்டி கை கட்டி ராமசாமி. தயவு செய்து ராமசாமி சொல்லாதீங்க. ஓகே, கை கட்டி வண்டனங்கள். கை கட்டி பார்த்திபன் வச்சுக்கலாம், இல்லைன்னா கை கட்டி கார்த்தி. நல்லா இருக்கு, கை கட்டி கார்த்தி. அப்புறம் ஏன் முட்டு கொடுக்குறானுங்க? புசிமவனுங்க. சாரி மக்களே, கூட இருக்கிறவனுங்களே இப்படி முட்டு கொடுக்கறத பார்த்தா இட்ஸ் மேக்கிங் மீ குவெஸ்சன் மை ஃப்ரெண்ட்ஷிப் சாய்ஸஸ். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இதுல சங்கீதாவை லட்சியம் பண்ணி ஒரு கும்பல், அவ தான் வேற அஃபேர் வச்சிருக்கா, அண்ணா வந்து விட்டு கொடுத்துட்டாரு, பேரு கெட்டு போக கூடாதுன்னு அவர் மேலேயே பழிய போட்டிருக்காருன்னு ஒரு கும்பல். சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்குங்கன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன்னு ஒரு கும்பல். தனி உலகம்.com தான் இன்னொரு கும்பல். நான் சொல்றேன், அண்ணா அண்ணி நீங்க 2 பேரும் சேரணும். ஆமா, இந்த புசிமாவன் மட்டும் சிஎம் ஆயிட்டா பிராக்கெட்ல வாட் இஃப் கடனை உடனே வாங்கியாச்சு வெளியூருக்கு ஓடிடுவேன். மடக்கு ஊதிய ஆட்சியில் தமிழகம்னு ஒரு வாட் இஃப் போடுங்க, நல்ல கண்டென்ட்டா இருக்கு. சபரி பீயிங் டிவிக்கே தற்குறி அண்ட் கிறிஸ்போ ப்ரோ பேஷிங் சபரி as usual. கிறிஸ்டன்னா ஒன் பீஸ் என்ன நிலைமை? ஒன் பீஸ் என்ன நிலைமைனா மக்களே, இப்பதான் த்ரில்லர் பாக் முடிச்சு சபோடிக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் திரும்ப ஸ்பீட் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். சபோடில தான் ஹியூமன் டிராஃபிக்கிங். அமைதியா 492 சாப்டர் படிச்சிருக்கேன் இது வரைக்கும். சூப்பரா இருக்கும்னா, இந்த ஆர்க்ல தான் மெயினான விஷயமா நடக்கும். அந்த ஸ்டார்ச்சே வந்து இது பண்ணிடுவாங்க. த்ரில்லர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து என்னை ரொம்ப பொறுமையா சோதிச்சிருச்சு. ஆமா, அந்த இவன் இருப்பான், கெக்கோ மரியா இருப்பான், அவனுக்கு கீழே கொஞ்சம் சபார்டினேட்ஸ் இருப்பானுங்க. அவனுக்கு ஒவ்வொருத்தனையே டிஸ்கவர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு தனித்தனியா பிரிஞ்சு சண்டை போட்டு எனக்கு அது கொஞ்சம் அநாயகா இருந்துச்சு. சாஞ்சியோட வேற காமெடி பண்றப்பான், இன்விசிபிளா மாறணும் அது இது. ஆமா ஆமா, அதோட எண்ட்ல அந்த இது நத்திங் ஹேப்பன்ட் பீக்கா இருந்துச்சு. நத்திங் ஹேப்பன்ட், யாருக்குமே சொல்ல மாட்டான் என்ன நடந்துச்சாங்க. சாஞ்சி அவன் கூமா வந்து செக் பண்ணுவான். ஆக்சுவலி அது நீங்க பாருங்க, லாயல்ட்டி செக் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, வருவான் சாஞ்சி இங்க இருந்து வருவான், இவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. நத்திங் ஹேப்பன்ட் அனிமேல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் பார்த்தேன் அந்த சீன். நத்திங் ஹேப்பன்ட் வருவான், டடடன் டன் 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 டன், பயங்கரமா இருக்கும் அது. டாக்கிங் அபௌட் ஒன் பீஸ், நானும் லைவ் ஆக்ஷன் பார்க்கவே இல்ல. அது கதையே மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா தான்டா இருக்கானா. என்ன தெரியுமா, சில ட்விஸ்ட் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வரானுங்கடா. இப்ப கார்ப் ட்விஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்ப தூரம் கழிச்சு வர்ற ட்விஸ்ட் தானே. அதெல்லாம் வந்து சீசன் நீ தான் பாத்துட்டியா ஆல்ரெடி. கார்ப் யாருன்னு தான் தெரிஞ்சிருச்சு உனக்கு. சொல்லாதானா?
அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு வாட்டர் 7ல வர்ற ட்விஸ்ட் அதை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டானுங்க. அது மாதிரி வந்து என்ன பண்றானுங்க, நான் என்னோட கெஸ் என்ன தெரியுமாடா, இன்னும் 10 வருஷத்துக்கு இவர் எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஐயோ என்னோட கெஸ் இன்னொரு 10 வருஷத்துக்கு இவர் எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நான் சொல்றது மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 10 இயர்ஸ்ல முடிப்பேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ என்னோட கெஸ் என்னன்னா, இவனுங்க இதே மாதிரி வருஷத்துக்கு ஒன்னோ இல்ல 1.5 வருஷத்துக்கு ஒன்னோ ஒரு சீசன்ங்கிற பாயிண்ட்ல வந்தானுங்கன்னா ரெண்டும் கரெக்டா ஒரே நேரத்துல பினிஷ் ஆகும்னு நான் கெஸ் பண்றேன். இப்ப ஆக்சுவலி மாங்கா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போறதா தான் இருந்துச்சு. மாங்கா அனிமே சொல்லல நானு, லைவ் ஆக்ஷனே இதோட சிங்க்ரனைஸ்டா 3 ஒரே நேரத்துல முடியும்னு நான் கெஸ் பண்றேன். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனுங்களும் they are not going to stay like this forever. சோ அடுத்த ஒரு 5-10 இயர்ஸ்ல அவனுங்க லைவ் ஆக்ஷனை முடிச்சுதான் ஆகணும். இல்ல அது அர்ஜுன் தான் சொல்லிட்டு இருந்தான், இப்ப ஒரு டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் இப்பவே வந்துருச்சுங்கிற மாதிரி லைவ் ஆக்ஷன்ல. இப்போ நான் இன்னும் சீசன் 2 பார்க்கல, நான் வந்து சீசன் 2 பார்க்கணுங்கிறதுக்காக இவளோட திரும்ப சீசன் 1 உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த கார்பிக்கே டென்ஷன் ஆனே, இந்த மாதிரி என்ன அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆமா எனக்கு அது டென்ஷன் ஆச்சு, ஏன்னா நான் அப்ப மாங்கால அவ்வளவு தூரம் வந்திருக்கல, எனக்கு அது மைண்ட் ஃபக் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தப்ப, ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தேன் நானு, அது எனக்கு மைண்ட் ஃபக் ஆச்சு, என்னடா இந்த ட்விஸ்ட் இங்க போட்டுட்டானுங்களேன்ட்டு. இப்ப அதே மாதிரி ஏதோ பண்ணிருக்கதா சொன்னானுங்க, பார்க்கணும். எனக்கு ஆனா புரியவே இல்ல, இவனுங்க வந்து சீசன் 2ல வந்து இப்பதான் வந்து சாப்பரோட ஸ்டோரியே வருது, திடீர்னு ப்ரூக் வரான். ப்ரூக் எல்லாம் வந்து த்ரில்லர் பார்க்ல வர்ற கேரக்டர், அதுவும் வாட்டர் 7ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற கேரக்டர். ஆனா இதுல வந்து ப்ரூக் வந்து லபூனுக்கு வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. சத்தியமா புரியல இவங்க எதை இப்படி எடுத்துட்டு போறாங்க என்னன்னு. அது நடுவுல அலபாஸ்டா இருக்கு, ஸ்கை ஐலாண்ட் இருக்கு. அலபாஸ்டா தான்டா இந்த இது இவெல்லாம் இருக்காளே, ரீரியா அவ பேர் என்னது, விவி இருக்கா. ரீரி வந்து ரிஹானாவா? சாரிப்பா, விவி. ஆமா அந்த மாதிரி இருக்கப்ப இவங்க கதையை ஒரு இது எடுத்துட்டு போறானுங்க எப்படின்னு தெரியல, பார்த்தாதான். அதுக்கு வேற கடிச்சுக்கிட்டு இருந்தானுங்கடா, விவிய வந்து இந்த இதுல இந்தியனா காமிச்சிட்டாங்க என்னதுன்ட்டு. ஏண்டா ஓடா இஸ் அப்ரூவிங்டா, ப்ரோ. ஆக்சுவலி டாய் என்ன பண்ணிருப்பான், டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி ஒரு கேரக்டருக்கு ஒரு கலர் இருக்கும், அப்படியே டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா எல்லாரையும் ஒயிட் ஆக்கிட்டான், ஒயிட் ஆக்கி விட்டுருவான். உசாப்லாம் ஒயிட்ல இருப்பா, ராபின்லாம் ஒயிட்ல இருப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பூசி விட்டுருப்பான். சோ அது பெரிய பிரச்சனை இருக்கு. மாங்கால தான் ஆக்சுவல் கலர் தெரியும். அப்படியே ஓடாவே சொல்லியிருக்காருடா, வேர் இஸ் லூஃபி ஃப்ரம்னா இஸ் ஃப்ரம் பிரேசில்னு சொல்லியிருக்காரு ஓடா. அப்புறம் இவனுங்க வந்து லூஃபிய ஏன் வந்து லட்டினோவை போட்டிருக்கானுங்கன்னு ஒரு கும்பல் தெரியுது. டேய் அவரே அப்படிதான்டா எழுதி இருக்காரு அந்த கேரக்டரை, பிரேசில் கேரக்டர்னு அவர் சொல்லிருக்காரு. ஆமா விவிக்குமே எல்லா கேரக்டருமே அவர் தான் சூஸ் பண்றது. ஆமா அவர் இன்டர்வியூலாம் உட்கார்றாரு இவனுங்களோட, ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டானுங்க, ஆனா வீடியோ கால்ல உட்கார்ந்து இவங்களோட பேசுறாரு அவரு. இந்த எஸ்பிஎஸ்ல சொல்றீங்க இல்லையா, என்னது எஸ்பிஎஸ்ல இல்லாம தனியா எஸ்பிஎஸ்னா இந்த இதுக்கு ஆடியன்ஸோட இன்டராக்ஷன் மாதிரி Q&A மாதிரி இருக்கும். அது கிடையாதுடா, அந்த இதுல மாங்காலே வர்றதுன்னு சொல்றேன், அது கிடையாது. இந்த லைவ் ஆக்ஷன் ஆக்டர்ஸ் கூட அவர் வீடியோ கால்ல பேசுறாரு, அந்த கண்டென்ட்லாம் ரிலீஸ் பண்ணானுங்க. அவரோட ஃபேஸ்க்கு பதிலா ஃபிஷ் மாதிரி போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா அதான் பண்ணிருப்பாரு, அவருக்கு பிடிக்காது போல அது. அவருக்கே ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிறப்போ இவனுங்களுக்கு என்ன, இவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தலைக்குன்னா தலையே வெட்டுவாங்கிற மாதிரி இருக்காங்க. கியூட்டா இருப்பாங்க அவங்க. விவி தானே, நாமியில நடிச்சவங்க. நாமியா அடுத்து போறேன். ஒன் பீஸ் உறிஞ்சல் போதும். ஓகே, ஒன் பீஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெடிக்ட் பண்ணுங்க ஆர்டி. அதெல்லாம் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம். பார் சொல்லுவான், அந்த ஹோல் வேர்ல்ட் இருக்குதா, அதுக்கு நடுவுல அந்த ரெட் ஜோன் மாதிரி ஒன்னு போட்டு ஒன்னு பிரிச்சு வச்சிருப்பானுங்க. அதை வந்து உடைச்செறிஞ்சு இந்த மொத்த வேர்ல்டு கவர்மெண்ட்டையும் டிஃபீட் பண்ணி ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்ல, அந்த ஃப்ரீடம் தான் ஒன் பீஸ் நிறைய பேர் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அந்த ரெட் லைனை உடைச்சிட்டு எல்லாமே ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரி. ஆக்சுவலி சாஞ்சியோட ஒரு இது இருக்கும், ஃபைண்ட் தி ஆல் ப்ளூ. ஆல் ப்ளூவோட இது ட்ரீம், இது எல்லாமே சேர்ந்தா ஆல் ப்ளூ ஆயிரும். ஓகே, சோ இதுவுமே எல்லாமே மொத்த சீயே ஆல் ப்ளூ ஆயிரும். இதுல இருந்து அவனுக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே அவனுக்கு கிடைச்சிரும். சோ இது ஒண்ணு சொல்றாங்க, அந்த ரெட் லைன் தான் அந்த மெயின் இது. இப்ப ஆக்சுவலி ஒன் பீஸோட மாங்கா படிச்சீங்கன்னா யார் மெயின் வில்லன் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே, ஆனா அதை பத்தி நான் டீடைல் இன்னும் சொல்லல. சோ இதை டிஃபீட் பண்றதோட அந்த ஃப்ரீடமா தான் இருக்கும் மேக்ஸிமம். இதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு இது வேற,
ஒன் பீஸோட, அதாவது ஒன் பீஸ்னா என்ன நம்ம இவ்வளவு ஏங்குறோம்ல, இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு இது வச்சிருப்பானுங்க கொஸ்டின். லூஃபியோட ட்ரூ ட்ரீம்னு சொல்லிட்டு இன்ன வரை ஒன்று மறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஃப்டர் வானோக்கு அப்புறம் தான் இது சொன்னானுங்க. ஓ, அந்த ட்ரூ ட்ரீம் என்னன்னு இன்ன வரை மண்டா பிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே போதும். ஏப்ரல்ல மறுபடியும் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகுது எபிசோட், சீக்கிரம் முடிச்சிருங்க, இல்லைனா என்ன மாதிரி ஸ்பாய்லரோட பார்க்க வேண்டியதா ஆயிரும். நேம்லெஸ் இஸ் அ நைஸ் அடிஷன் டு த டீம். ஆஸ் யூஷுவல் எபிசோட் வாஸ் அ குபீர். கிறிஸ்டன்னா உங்க பழைய பவர் ரேஞ்சர் மாஃபர்லாம் வச்சிருந்தா அதை ஒரு யூடியூப் வீடியோவா போடுங்க. நாஸ்டாலஜிக் மோமெண்ட்ஸா இருக்கு எனக்கு. நான் சின்ன வயசுல வாங்கி ஒரு கலெக்ஷனை வச்சிருந்தேன், ஃப்ளட்ல போயிருச்சு எல்லாமே. இப்ப வாங்க காசு இருந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆக்சுவலாடா நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஃபேன்சி கடைக்கு போனா சுத்தி வந்து என்ன பார்க்கலாம்னா, நீ வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மார்ஃபரு, பவர் ரேஞ்சர்ஸ் வெப்பன்ஸ், மாஸ்க் இதெல்லாம் தான் இருக்கும். இப்ப நான் போறேன்டா சுத்தி சுத்தி பாக்குறேன், எல்லா இடத்துலயும் நருட்டோ. ஒரு இடத்துலயுமே எதுவுமே வேற எதுவும் பார்க்க முடியாது, வெறும் நருட்டோ டாய்ஸ் மட்டுமே இருக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல. ஸ்பைடர் மேன்லாம் நிறைய இருக்கும். ஒன் பீஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, நருட்டோ அவ்வளோ உலாவுது. சின்ன சின்ன கடையில கூட பாத்துருக்கீங்க இந்த மாதிரி. நான் போயிட்டு ஒன் பீஸ் ஸ்டிக்கர் இருக்கான்னு, அவனுங்களுக்கு ஒன் பீஸ்னா என்னன்னே தெரியல. சிங்கிள் பீஸ் ஸ்டிக்கர் கேக்குறீங்களாப்பா? இல்லடா, அதான்டா சொல்றேன். நான் இப்ப தேடிட்டு இருக்கேன், எல்லாத்துலயும் ஆன்லைன்ல தான் போடுற மாதிரி. நான் இந்த போன்ல ஒட்டலாம்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் ஸ்டிக்கர் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் போய் கேட்டா, இப்பதான் இதை கலெக்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னதுடா அது? ஃப்ரெங்கி பானியா? ஆமா, ஃப்ரெங்கி பானி யூடியூப் இருந்துச்சு. எங்க ஒன் பீஸ் ஸ்டிக்கரே கிடைக்க மாட்டேங்குது, அவனுங்களுக்கு தெரியல. நான் கரெக்டா கோயின்சிடென்ட்லி அந்த டிஷர்ட் வேற போட்டு போயிருந்தேன், அதை காமிச்சா இந்த மாதிரி போட்டிருக்கும்ன்றேன். இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன் பீஸ்னா ஏதோ சிங்கிள் பீஸ் ஸ்டிக்கர் நினைக்கிறானுங்கடா அவனுங்க. ஒன் பீஸ்னா அவனுக்கு ஏதோ ட்ரெஸ் கிடையாது, அந்த இடத்துல போய் ஒன் பீஸ் பண்றாங்க. சரியா? சோ அடுத்து இந்த எபிசோட் கேட்டுட்டு ஒரு 1 வீக்கா பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ மென்டல் மெச்சூரிட்டி வந்து பார்க்கும்போது கூட அதே கிரேஸ் இருக்கு. சேம் கோஸ் டு ஜாக்கி சான் அனிமேட்டட் சீரீஸ். ஒயிட் நைட்ஸ் இப்போதான் வாங்கி படிக்கிறேன், படிச்சுட்டு நெக்ஸ்ட் எபிசோட் கமெண்ட் போடுறேன். வாட்டர்மெலான் ஸ்டார் கூட சேர்ந்து ரஷ்யாவுக்கு கூன் பண்றேன். நான் ஒயிட் நைட்ஸ் முடிச்சிட்டேன். நான் ஒயிட் நைட் முடிச்சு. நீ படிச்சிட்டியா? உங்க கூட கடன் வாங்கிட்டு போறேன், எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போங்க. உள்ளதா இருக்கு. ஒரு ரீல் வந்துச்சு ரீசன்ட்டா, மஸ்கெட்டான ஏதோ அது எடுத்துப்பாங்க, மூவி எழுதி எடுத்துருக்காங்க. ஒரு படம் இருக்கு, இந்த ஒயிட் நைட்ஸ் வந்து ஒரு படமே இருக்கு, தமிழ் எடிட்ஸ் ஒன்று போட்டுருந்தானுங்க. பார்த்தோன்னே செம்ம இதுவாயிருச்சு, ஹைப் ஆயிடுச்சு, டக்குன்னு பார்த்தேன். நான் வந்து கொஞ்சம் இனிஷியலா எனக்கு அவரோட அந்த வே ஆஃப் ரைட்டிங் கொஞ்சம் எனக்கு அனாயிங்கா இருந்துச்சுடா. சரியா? நான் சொன்னேன்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ரொம்ப நேரத்துக்கு எழுதுவாருன்ட்டு, அது கொஞ்சம் அனாயிங்கா இருந்துச்சு. பட் கொஞ்சம் போக போக எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக் தான் அப்படி இருக்கு. இந்த செகண்ட் நைட்னு ஒன்று இருக்கும், அந்த செகண்ட் நைட்ல வந்து அந்த கேரக்டர் ரொம்ப யாப் பண்ணும், நம்ம பொறுமையை சோதிக்கும் அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனலா மாறிடும் அந்த கதை. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீ லிட்டரலா சொல்லி நீ பேசாத, நீ நடுவுல பேசினா எனக்கு ஃப்ளோ கெட்டு போயிரும் சொல்லிட்டு அவளை பேச விடாம யாப் பண்ணுவான். லிட்டரலா யாப் பண்ணுவான் அவன். சரியா? கண்ட கர்மத்தையும் பேசுவான் அவன். இஸ் அ லோன்லி கை. அவனோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் பேசுறான், கரெக்ட். பட் எனக்கு டே சரிடா, கெட் டு த பாயிண்ட்ங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சூப்பரா போச்சுடா. அண்ட் எண்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு படத்தை பத்தி, சேம் எண்டிங். நான் எதுவும் சொல்லல. அடுத்து நான் தாண்டா லியோ சொல்றாருன்னா பெங்களூர்ல மீட் அப் பண்ணுங்க சொல்லியிருக்காரு. நான் பெங்களூர் வரேன் கைஸ், நான் வரேன். வைஷுக்கா வரும்போது வைஷுக்காவை மீட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஷீசுயை மீட் பண்ணுவேனே, எனக்கு நேரம் இருந்தா முடிஞ்சா அவங்க ஸ்டோரி போடுவீங்களா, அப்புறம் பார்த்தா வரமாட்டாங்களா? உங்களதான் சொல்றேன். என்னது நீங்க போக மாட்டீங்களா ஸ்டோரி போட்டுட்டு ஐ மீன் இன்சைட் த வாட்டர் மாதிரி, ஐ மீன் பெங்களூர், அப்புறம் நான் இங்க தான் இருக்கீங்க மாதிரி மெசேஜ் வருமா? நாட் இன் பெங்களூர். நம்ம வந்து ஸோ இந்த செக்மெண்ட்டை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த செக்மெண்ட்டில் நானும் வேற யாருமோ சபரியோ வைஷுக்காவோ யாரோ வந்து என்னுடன் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அதனால அதுக்கு வந்து ஒரு அறிகுறியா வணக்கம் மக்களே. இந்த செக்மெண்ட்டுக்கு மறுபடியும் நம்மளோட பெட்டிக்குள்ள போனவாய் வெளியில வந்திருக்காரு. ஸோ வந்து அடுத்த கொஸ்டின், வல்லன் வந்தியன்
ஐயா ஷின்சான் பத்தி பேசவே இல்லை, நான்லாம் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுலயும் தமிழ் டப்டு வெர்ஷன் அல்ட்டியா இருக்கும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அண்ட் ஐ திங்க் டாம் அண்ட் ஜெரி இஸ் டைம்லெஸ். ஏன் பையன் கூட உட்காந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பீக்கிங் அபவுட் மதர் லேண்ட் சென்ற எபிசோட், இஸ்ரேல் போன நம்ம பிஎம் இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட் என்றும் இந்தியாவே மதர்லேண்ட் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்ப நான் குனிஞ்சு கொடுப்பீங்களா? அவன்டா ஃபாதருக்கு மதர் தானே பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்களாடா யாராச்சும் ஒருத்தர்? starts a conversation like that. பெருமையே சொல்றாரு. Israel is fatherland, India is motherland. மைண்ட் எங்கடா போகுது நமக்கு? பவர் ஹவுஸ். ரியல் அரவிந்தன், வணக்கம் டீம் ரேண்டம் டாக்ஸ். கேள்வி நம்பர் 1, நீங்க எல்லாரும் என்ன வண்டி வச்சிருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ட்ரீம் பைக் / கார் ஏதாச்சும் இருந்தா அதையும் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆரம்பிங்க. ஸ்கூட்டி டியோ வச்சிருக்கேன். ட்ரீம் காருனா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்மேன் எடிஷன் ஒரு கார் வந்திருக்கு. அது என்ன மாடல்னா எனக்கு தெரியாது. பி ரியலிஸ்டிக் மேன். பி ரியலிஸ்டிக் மேன் அப்படின்னா பி ரியலிஸ்டிக்டா. பேட்மேன் இது எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் கார் ஒன்று வந்திருக்கு. பேட் மொபைல் கிடையாது, பேட்மேன் இன்ஃபியூஸ் பண்ற ஒரு இது காரு. பேட்மேன் லிமிடெட் எடிஷன். லிமிடெட் எடிஷன் மாதிரி ஒரு கார் வந்து. என்ன காரு? டாட்டால ஏதோ வந்திருக்கு. ஆமா, எனக்கு நேத்துலாம் தெரியல. இந்தியன் காரா? ஆமா, இது மிஸ் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். ஏதோ இதுல பேட்மேன் எடிஷன் வச்சிருக்காங்க. அர்ச்சனா, அந்த விஜய் அர்ச்சனா இருக்காங்கல்ல, விஜய் அர்ச்சனா, இந்த பாத்ரூம் அர்ச்சனா. அன்பு ஜெயிக்குன்னு நினைக்கிறியா நீ? ஓகே, அவங்க பொண்ணு எவ்வளவு ஃபேமஸ்ல, அவங்க எப்படியான விஷயங்களுக்கு ஃபேமஸ். சரி, அவங்க பொண்ணு வந்து வாங்கியிருந்தாங்க. சாரா? அவங்க வாங்கியிருந்தாங்க. அதனால அவங்க வாங்கியிருந்தாங்களா? அப்ப அது உண்மையா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன மிஸ் இன்ஃபர்மேஷன்? இல்ல, அது டாட்டாவா எந்த கம்பெனின்னு எனக்கு தெரியல. கம்பெனி தெரியல எனக்கு. அது வந்து உங்க ட்ரீம் கார்? ஆமா, இப்போதைக்கு. ஓகே, உங்க ட்ரீம் பைக்? ட்ரீம் பைக்கா? ட்ரீம் பைக் ஆப்வியஸ்லி ராயல் என்ஃபீல்ட் 350, கிளாசிக் 350. ஓகே, ஆனா மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால எனக்கு வந்து ட்ரீம் பைக்னா வந்து சின்ன வயசுல ஒரு பைக் இருந்துச்சு, அவெஞ்சர்னு ஒரு பைக் இருக்கும், பார்த்திருக்கீங்க? ஆமா, இப்பவும் இருக்கு, பஜாஜ். அது ஒண்ணுதான் நம்ம ஊர்ல வந்து இந்த யூஎஸ்ல ரோஸ்ட் ரைடர் வண்டி மாதிரி மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ்ங்கிறதே ஒரு கல்ச்சரா இருக்கும்டா. அவனுங்க தனியா ஒரு விதமான தாடி வச்சிருப்பானுங்க, இந்த ஹல்க் ஹோகன் மீச வச்சிருப்பானுங்க, ஃபுல்லா டாட்டூ வச்சிருப்பானுங்க, தலையெல்லாம் வளர்த்து விட்டுருப்பானுங்க, டெனிம் ஜாக்கெட் போட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி மாடல்ல இருக்கிற ஒரே பைக் நம்ம ஊர்ல அவெஞ்சர் மட்டும்தான். சின்ன வயசுலயே அதை பார்த்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல் பைக் இது, வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு அவெஞ்சர் வாங்கணும் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வளர வளர ஸ்பைடர்மேன் வாங்கணும். I saw how good Royal Enfield was. அதாவது நான் அந்த இதை பார்த்துருக்கேன்டா, டிரான்சிஷனை பார்த்துருக்கேன். ஏன்னா சிம்பு வந்து ஓசானால அவெஞ்சர் ஓட்டினாரு. என்னது? சிம்பு வந்து ஓசானா பாட்டுல வந்து அவெஞ்சர் ஓட்டினாரு. அதுக்கு முன்னாடில நான் வந்து ஒரு 2nd 3rd படிக்கிற டைம்ல இருந்து எனக்கு அவெஞ்சர் பிடிக்கும். எனக்கு தெரியாது. சரியா? சரி, அடுத்து வந்து ஏஒஎம்ல புல்லட் ஓட்டினாரு. அதனால உங்களுக்கு ஒரு கொப் கொப். சரி, ஓகே. என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன்டா. ஆரி பிடிக்கும் சொல்ல வந்தேன். ஆமாண்டா, ஆரி பிடிக்கும் என்னமோ சொல்ல வந்தேன்டா. ஆரி பிடிக்கும், அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சாருன்னு சொல்ல. யாருமே இந்த ஆரி ஜோக்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒய் பிக் பாஸ் ஆரியா? அவரே பாவம் கலைஞர் டிவில ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. அதான்டா, இது 2 தாண்டா எனக்கு பைக்குன்னு வந்து. நான் என்ன டிரான்சிஷன் பார்த்தேன்னு சொல்ல வந்தேன்னா, when I was a kid there, அந்த இதுல சொல்ற மாதிரி ஷாட்சாங் ரெடெம்ப்ஷன்ல இருந்து இந்த தாத்தா சொல்லுவாரு, when I was a kid there was ஒன்னோ 2 ஆட்டோமொபைல் தான் எங்கேயாச்சும் இருக்கும். now it's everywhere. என்னால எனக்கு இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியலைங்கிறது. அந்த மாதிரி when I was a kid, நீ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரோட்ல எங்கேயாச்சும் ஒரு ஆரி ஸ்பாட் பண்ணலாம். இட்ஸ் a புல்லட் சொல்லி எப்பயாச்சும் தான் ஸ்பாட் பண்ணலாம். ஏன்னா இட் வாஸ் வெரி ரேர். யாராச்சும் பழைய போலீஸ்காரங்களா இருப்பாங்க, ஆர்மிக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேரான மக்கள் கிட்ட வந்து நீ எங்கேயாச்சும் திடீர்னு அந்த சவுண்டு வேற தனியா கேட்குமா,
ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அந்த சவுண்டு கேட்டோன்னு சுத்தி தேடுவேன் எங்க ஒரு புல்லட் வருது. இப்பெல்லாம் வந்து வண்டியை வந்து நீ இதுல சிக்னல்ல போட்டு ரைட்டு பக்கம் திரும்பினா ஒரு 6 ராயல் என்ஃபீல்டு ஹலோ, லெப்ட் பக்கம் திரும்பினா இங்க ஒரு 7 ராயல் என்ஃபீல்டு ஹலோ. நல்லதுதானே ப்ரோ, எக்கனாமி டெவலப் ஆகுது. கரெக்ட் தான். ஆனா அதோட அந்த இந்த தன்மை போயிருச்சு, புரியுதா? அப்பனா ஹார்லி டேவிட்சன் 16 லட்சம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்ப பை தி வே நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் திஸ் மேனுவல் டிரைவிங். சபரி அப்படியே சபரி மாதிரி. என்ன ஆமாவா இல்லையா? எனக்கு என்ன டிரைவிங், நான் இப்போ வரைக்கும் ஸ்கூட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல வேணா. அவனுக்கு நான் சொன்னதோட சார்காசம் புரியலன்னு நினைக்கிறேன் மக்களே. ஹி ஹேட்ஸ் மேனுவல் டிரைவிங். உனக்கு கியர் வண்டி ஓட்டுறது கடுப்பு தானடா? கடுப்புன்னு இல்ல, பட் எனக்கு அது டச் இல்லாததுனால டக்குன்னு எனக்கு கியர் மாத்த. சரி, உனக்கு 2 வண்டி கொடுத்து ஒரு மேனுவல் வண்டி ஒரு என்ன இது பேர் என்ன கியர்லெஸ் வண்டி ஸ்கூட்டி ஒன்று கொடுத்துட்டு இதுல ஏதாச்சும் ஒன்று ஓட்டணும்னா நீ எது சூஸ் பண்ணுவ? ஸ்கூட்டி தானே சூஸ் பண்ணுவேன். அதானே சொல்றேன், யூ ப்ரிஃபர் ஆட்டோமேட்டிக் டிரைவிங். நான் வந்து அப்படியே ஆப்போசிட். எனக்கு ஆட்டோமேட்டிக் இஸ் வெரி போரிங், வெரி போரிங் லைஃப். அது சும்மா முறுக்கணும் பிரேக் பிடிக்கணும்ன்றது வெரி போரிங். வாழ்க்கைனா வந்து ஒரு நடுவுல எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கணும். கிளட்ச் பிடிக்கணும், கியர் மாத்தணும். ஸோ வந்து ஐ வுட் லைக் மேனுவல் பைக். உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பைக். ராயல் என்ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக். அவன் ஸ்கூட்டி விடுறான்னு இருக்காங்க. கேள்வி நம்பர் 2. வைஷோக்கா வந்து இப்போ ஒரு ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் அது ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரீம் பைக் என்னன்னு தெரியல. ட்ரீம் பைக்லாம் இல்ல, கார்ன்றாலாம். சூப்பர் ப்ரோ. கார் என்ன வேணும் உனக்கு? பேட்ஸ்மேன் கார் சொல்றேன் உனக்கு. எனக்கா எந்த வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். சின்ன வயசுல இந்த ஏகான் பாட்டு பார்த்துட்டு லம்போகினி கலார்டோ இந்த பாட்டுல நடுவுல என்னமோ சொல்றாங்க. என்னது டக்குன்னு புரியாம போகுது என்னதுன்னு தேடினா அது வந்து ஒரு கார் மாடல். இன்னும் நடுவுல லம்போகினி கலார்டோன்னு என்னமோ சொல்றான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணா அது வந்து ஒரு கார் மாடல். அதை பார்த்ததுல இருந்தே வாவ், திஸ் இஸ் மை ட்ரீம் பைக் கார். சின்ன வயசுல யோசிச்சது. அதெல்லாம் வாங்குறதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மட்டும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல. ஆமா. சோ வாய்ப்பு இருந்தால். ஆனா நம்ம ஊர்ல ஓட்ட முடியாதுதான் பிரச்சனை. ரொம்ப பிளாட்டான காரு. ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறிச்சுன்னா கார் வந்து சீசாவா மாறிடும். முன்ன பின்ன ஆடிக்கிட்டு இருக்கும் காரு. வந்து நாட் பாசிபிள். எஸ், இந்தியன் எக்கானமிக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஷிஃப்ட் அந்த மாதிரி அது மாதிரி ஏதாச்சும். இப்ப நான் கார் வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணேன்னா என்ன கார் வாங்கட்டும் மக்களே? சீப் பட்ஜெட்ல சொல்லுங்க. சீப் பட்ஜெட்ல நானும் தான் சீப் பட்ஜெட். கேள்வி நம்பர் 2. நீங்க யூடியூப்ல ஸ்ரீலங்கா விளாக் போட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ஏர்போர்ட்ல ஏறி இறங்குறதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கண்ட்ரில என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க போடுவீங்கன்னு நினைச்சேன். பாட்டும் ஏதாச்சும் வரும். ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் விளாக்ல இப்ப ரீசெண்டா தாத்தா கூட ஒரு விளாக் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அங்க வந்து ஷூட்டிங், ஸ்ரீலங்கால ஷூட்டிங். டைம் டிராவல் பண்ணி வாருக்கு போனீங்க? இல்ல, அப்படி பண்ணல. நாங்க வந்து அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கோம் ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல. எங்க நாடு எப்படி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல நாங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அது ஒரு வீடியோவா வரும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற என்ன இருக்கு? போயிட்டு கோல்டன் மீன் தின்னோம் நானும் விக்டரும். அது ஒரு வீடியோ இருக்கு. இப்படி சில வீடியோஸ் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து நான் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வேற வேற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஒப்பீனியன். தமிழ்நாடுக்கும் இந்தியா தேவையில்ல, ஸ்டாண்ட் அலோனா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. இந்தியாவுக்கு தான் தமிழ்நாடு தேவை. இதை நான் எதுக்கா சொல்றேன்னா, எதுக்காகவும் சொல்லல, ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் கருத்துரிமை இருக்குங்கிற ஒரு உரிமையில சொல்றேன். சபரி மோஸ், கிருஷ்ணா மோஸ், வைஷுகா மோஸ், அறிவு மோஸ், சதீஷ் மோஸ், டாக்டர் ஹோல்சம் முகமது வாட்டர்மெலான் ஸ்டார் வல்லல் மோஸ். எவ்வளவு பெரிய பேரு. அதான். மீண்டும் சந்திப்போம். சரி, ஓகே. இந்த பிரிவினைவாதம்லாம் நாங்க பேசல. அதான், அது வந்து த ரியல் அரவிந்தனோட கருத்து. எஸ். அடுத்து டெமிகாட். சாரி லாங் ஆஸ் கமெண்ட் தான். நான் ஓஜி லிசனர், ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றேன். இந்த எபிசோட் சூப்பரா இருந்துச்சு, பட் ஸ்கிப். ஏன்டா வேணுகிட்டே சும்மா பிகாஸ் வி கேன்
சூப்பரா இருந்துச்சு. பட் வைஷுக்கா அண்ட் நியூ மெம்பர் 2 பேரும் அவங்க பிஓவி பேசுவாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் அண்ட் ஷோஸ் லைக் பவர் பஃப் கேர்ள்ஸ் எக்ஸெட்ரா பார்த்து இருப்பாங்கன்னு. பட் வழக்கம் போல அக்காவை பேசவே விடல. அக்கா தானே பேசினா கார்ட்டூன் நிறைய தெரியல, அவர் வேற உலகத்துல வந்துகிட்டு நினைக்கிறேன். சூப்பர்ரா. பென்டென் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணப்போ வாட்டர்மெலான் ஸ்டார் brings shit to table. Star Wars. ஐயோ, unexpected turn from there. ஒரு பாயிண்டா நிப்பாட்டுடான்னு ஃபீல் பண்ண வச்சுட்டான். அண்ட் திஸ் ஃபார் மை லவ்லி கிறிஸ்னில். டிக்டாக் கன்னிஸ் டைம்ல ஐ யூஸ் டு டாக் வித் யூ. அப்போ தலைமை இந்த எத்திக்ஸ், மாரல், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரேசிஸ்ட் ஜோக்ஸ்லாம் அள்ளி தெளிப்பான். பட் ஆஃப்டர் இயர்ஸ் ஹி பிகேம் வாட் நவ் இஸ் பார்த்திபன், இன்ஸ்பைரிங் மீ லாட். கிறிஸ்னில் ஒரே ஒரு எபிசோட் நீ லியோவா பேசுனா பிளாஸ்டா இருக்கும். வேண்டாப்பா, நான் லியோ இல்ல, கேஸா இருக்கும். அப்புறம் ஹாப்பி ஃபார் நம்ம சபரீஷ் நாராயணன். டேட்டிங் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு, ஹவு குட் இட் வாஸ். அப்புறம் சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணா. ஓகே. அப்புறம் ஐ எம் இன் சவுத் கொரியா. எதனா வேணும்னா சொல்லு, நான் அட்ரஸ்ல வேணும்னா ஏர்போர்ட்ல போய் கலெக்ட் பண்ணிக்கோ. கிறிஸ்னில். ஓ, அடல்ட்ஸ் லவ் ஸ்டஃப்லாம் இங்க நிறைய இருக்கு. யூடியூப்ல ரிவ்யூ பண்ண யூஸ் ஆகும். விங்க் விங்க். அடல்ட் ஸ்டஃப் பேன் அடிச்சு தூக்கி விட்டுருவாங்க. நம்ம ஹோமிஸ் யாருன்னா சவுத் கொரியால இருந்தா சொல்லுங்க. கொரியன்ஸ் கூட வெரி ஹேங் அவுட் பண்ணி கஷ்டமா இருக்கு. நம்ம ஆர்டி ஃபாலோவர்ஸ்னா இங்க என்ன லோர் நடக்குது பேசலாம். அதான் என்ன பாக்குற அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கமெண்ட்னால மொத்தமா கொட்டிட்டேன். அடுத்த வாட்டி கம்மியா போடுறேன். லவ் யூ கைஸ். ரேண்டம் டாக்ஸ். பிரதர் ஆர்டி பிரதர்ஹுட் ஆரம்பிச்சிரோம். இல்ல லிட்டரலா இப்ப யோசிக்கண்டா சபரி, அடுத்து சொல்லலாமான்னு. எல்லா கண்ட்ரில இருந்தும் கேங் சேர்றாங்க. துபாயில யாராச்சும் இருக்கீங்களாப்பா, திருநெல்வேலியில யாராச்சும் இருக்கீங்களாப்பா, கொரியால யாராச்சும் இருக்கீங்களாப்பா. ஆர்டி பிரதர்ஹுட்னு ஆரம்பிச்சு. திவாகர் ரவி. ஹாய் கைஸ், மை ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன் an RT போஸ்ட். நிறைய நியூ டைம் கமெண்ட் சொல்றீங்க. அதான் நம்ம படிக்கல 3 வாரமா. ஓ, படிக்கலப்பா, கிளம்பிட்டான். வல்லனாவோட அனிமேஷன் மூவிஸ் லிஸ்ட் வேணும். நானும் மோஸ்ட்லி பிக்சாரோட அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன். லிஸ்ட் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நீங்க என்ன பண்ணுங்க ப்ரோ, உங்க போன்ல கூகுள்னு ஒரு ஆப் இருக்கும் ப்ரோ, அதுல போயிட்டு பிக்சார் மூவி லிஸ்ட்னு போட்டீங்கன்னா ப்ரோ அந்த லிஸ்ட் வரும். இல்ல, அவன் ஆக்சுவலி என்னென்னமோ பார்ப்பான்டா. கரெக்ட் தான், அவனோட லிஸ்ட் தான் கொடுக்கணும். முகமது வல்லல் வில் ரிட்டர்ன் வித் ஹிஸ் அனிமேஷன் லிஸ்ட். முகமது அசார் ஏகே. ஐயா, இந்த வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிங்களே, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா ஐயா? இல்ல ஐயா, செத்து போச்சு. முடிஞ்சா ஒரு நினைவஞ்சலி சிபிஆர் கொடுத்து எழுப்ப ட்ரை பண்றோம். பட் என்ன விஷயம்னா மறந்துடுறோம் நாங்க. எபிசோட் ரிலீஸ் ஆனோடனே இன்ஸ்டால போஸ்ட் போடணுங்கிறது ஞாபகம் இருக்கு. சில நேரத்துல லிங்க் ட்ரீல அப்டேட் பண்ணணுங்கிறதே மறந்துடுவேன். ஒரு நாள் கழிச்சு ஞாபகம், ஓ இது ஒரு விஷயம், நடுவில் ஒரு ஸ்டெப் மறந்துட்டேன் சொல்லிட்டு அதுல போட்டு விட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால வாட்ஸ்அப்லாம் இன்னும் பழகல, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல வர மாட்டேங்குது. இனிமேல் நோட்டீஸ் போர்ட்ல எழுதி இஃப் எபிசோட் ரிலீசஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், லிங்க் ட்ரீ அப்டேஷன், வாட்ஸ்அப் சேனல் மெசேஜ். டிஸ்கார்ட் இல்ல இப்போ, அது இருந்த வரைக்கும் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அங்க ஒண்ணுலதான் மட்டும்தான் ரெகுலரா அப்டேட் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓ எபிசோட் வந்திருக்கு, மத்தபடி எங்கேயுமே அப்டேட் இல்ல ஒழுங்கா. அடுத்து ஸ்டெல்தி நர்ட். ஸ்டியரிங் சதீஷ் சொன்ன Ben 10 foreshadowing is not foreshadowing, it is real. Ben 10 ஆம்னிவர்ஸோட எண்டிங்ல இது ஒரு டைம் லூப் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பான். பென் பிராக்கெட்ல ஓல்ட் ஹெல்ப் பென் பிராக்கெட்ல யங் டு கெட் த ஃபுல் ஸ்பாய்லர், டு கெட் த ஆம்னிட்ரிக்ஸ் அண்ட் ஆம்னிட்ரிக்ஸ். அந்த டைம்லைனை கரெக்டா வைக்க. இஃப் யூ ஹவ் சீன் ஃபிளாஷ் பாயிண்ட் பாரடாக்ஸ், எப்படி ஃபிளாஷ் தன்னோட டைம் லைன் எவ்வளவுக்கு ஸ்பாய்லர் போட்டு வச்சிருக்காரு, தன்னோட டைம் லைனை சேஞ்ச் பண்ணி ஒரு புது டைம் லைனை கிரியேட் பண்ணுவானோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி பென் தான் அந்த யூனிவர்ஸ் அண்ட் த டைம் லைனோட கிரியேட்டரா இருப்பான். நீ Ben 10 பார்க்க போறியா? நான் பார்க்க போறது இல்லடா, ஆனா யாராச்சும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சிருந்தா இனிமே ஏன் பார்க்க கூடாது? ஏன் பார்க்க கூடாது? 1000 எபிசோடு ஒன் பீஸ்லாம் பாக்குறானுங்க, ஒரு Ben 10 பார்க்க மாட்டானுங்களா? சரிண்ணா. அண்ட் பென்னுக்கு எல்லாமே தெரியும், அதர்ஸ்க்கு என்ன நடக்குது, இது என்ன டைம் லைன்னே தெரியாது. அண்ட் பென் ஆல்சோ லிவ் அமங் தோஸ் பீப்புள். அப்பதான் அந்த மொத்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணதே பென் தான். ஐயோ என்னடா இது.
சரி இது எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஃபுல் ஸ்பாயிலர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு? அவர் வந்து தெரியப்படுத்துறாரு இதான் கரெக்டான இது. கைஸ் பென்டன் கதை வேணும்னா ஸ்டெல்தி நேடோட கமெண்ட்டை படிங்க. டேய் முடிஞ்ச அந்த நான் சொன்ன போட்ட ஸ்பாயிலர் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. சத்ரியன் 0 மீட் அப் பெங்களூர்ல வைங்க. என்ன எல்லாரும் பெங்களூர்ன்றாங்க. பெங்களூர்ல போய் நின்னா ஒரு 4 பேர் வந்து ஹாய் நாங்க தான் அது கமெண்ட் போட்ட 4 பேர். வேற யாரும் எங்க நாங்க 4 பேர் மட்டும் தான் ப்ரோ இருக்கோம். சீஸ்வரி வரானா 4வது ஆளா? ஹாய் பிக் ஃபேன் ப்ரோ. டேய் வாடா சாப்பிடுறா. ஓகே ஜனநாயக ஜோக்கர். ஹாய் கைஸ், ஐ அம் லாங் டைம் லிசனர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் மை லைஃப் ஸ்டோரி இன் சர்டன் எபிசோட்ஸ். ஹோப் யூ கைஸ் லைக் இட். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லியே தீருவேன். எபிசோட் 1 வீரன் பிறந்தான், நான் சிதம்பரம்ல பிறந்தவன். வாட்? ஓ டைட்டில் வந்து வீரன் பிறந்தான் போல. நான் சிதம்பரத்துல பிறந்தவன். டாம்பிராம் இருக்கும்போது சிடாம்பிராம் இருக்க கூடாதா? ஆரம்பத்திலேயே பிரெயின் ராட். அதான் இப்ப சென்னையில செட்டில் ஆயிட்டேன். க்ரோயிங் அப் எக்ஸாமுக்கு விட பயம் எனக்கு அப்பா அம்மா தான். அவங்க 2 பேரும் தான் என் லைஃப்ல ஒரிஜினல் ஹாரர் கேரக்டர்ஸ். எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், லைஃப் லாங் ரூம்மேட், கிரைம் பார்ட்னர், ஃபெலோ ஜெயில்மேட். வாட்? என் சைல்ட்ஹுட்ல எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு யாரும் இல்லை. நான் ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணினேன். ஸ்மைல் பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவோம், பக்கத்துல நிக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் என் கேஸ்ல 1 சைடு கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி அப்ளை பண்ணினேன், அப்ரூவல் வரல. நானும் என் தம்பியும் ப்ரீமியம் லாக்டவுன் வெர்ஷன் 1.0 பேட்ச். டெய்லி மார்னிங் பேரண்ட்ஸ் ஒர்க்குக்கு போயிடுவாங்க, நம்ம 2 பேரையும் வீட்டுக்குள்ள லாக் பண்ணி போயிடுவாங்க. ஈவினிங் தான் அன்லாக்கிங் செரிமனி. டிவி இல்ல, மொபைல் இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்ல. வால்ஸ் மொபைல் இல்லாமையா? ஆமாண்டா, இவங்க சின்ன பசங்களா இருந்திருப்பாங்களா? 90ஸ்ல இருந்திருப்பாங்க சின்ன பசங்களா. 90ஸ்லயோ 2000s ஸ்டார்டிங்லயோ இருந்திருப்பாங்க. அப்ப டிவி என்டர்டைன்மெண்ட்லாம் இல்லாம தான் இருந்திருக்கும். லாக்டவுன்ல சொல்றாங்கண்ணே 2019ல லாக்டவுனு. இல்ல பிரீமியம் லாக்டவுன் வெர்ஷன் 1.0ங்கிறது வந்து அவங்க அந்த லாக்டவுனை மீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது அவங்க வாழ்க்கையே லாக்டவுனா தான் இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்ட்டு. ஓகே. டிவி இல்ல, மொபைல் இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்ல, வால் சீலிங் ஃபேன் இமேஜினேஷன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல இருந்த பள்ளிக்கு கூட நம்ம விட அதிகமா ஃப்ரீடம் இருந்தது. ஸோ நேச்சுரலி பக்கத்து வீடு நம்ம செகண்ட் ஹோம் ஆயிடுச்சு. கார்ட்டூன், சீரியல், மூவி எது மூவிங் பிக்சர் இருந்தாலும் போதும் நமக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் நான் 9 வயசு, அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல டோரை ஸ்லோவா திறந்து சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டேன் நெய்பர் வீட்டுக்கு டிவி பார்க்க. அந்த நாள் விக்ரம் ஓடுது, சஸ்பென்ஸ், ஆக்ஷன், பிஜிஎம். நான் ஃபுல்லா மூவிக்குள்ள போயிட்டேன். சோல் பாடியை விட்டு ஸ்கிரீனுக்குள்ள போச்சு. அப்போ நெய்பர் பாட்டி வந்து சொன்னா, டே உங்க அம்மா உன்ன வெளியே தேடுறாங்க. ஹார்ட் பிரேக் போட்ட மாதிரி நின்று போச்சு. ஆனா சீன் பீக்குக்கு போகுது, கிளைமேக்ஸ் பில்டப். ஸோ நான் கால்குலேஷன் பண்ணிட்டேன். அம்மா பயமா இல்ல சினிமா கிளைமேக்ஸா? நான் சினிமா சூஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணினேன். அப்புறம் ஸ்லோவா வீட்டுக்கு போய் சாஃப்டா இன்னும் கூப்பிட்டேன். அம்மானு முடிக்கவே முடியல. பாங்க் ஒரு ஸ்ட்ராங் பெரம்பு குச்சில டைரக்டா என் தலையில லேண்டிங். 8 ரூபாய் ஃபேண்டா பாட்டில் ஓபன் பண்ண மாதிரி தலை ஓபன் ஆயிடுச்சுன்னா கேஸ் வரல, பிளட் தான் வந்தது. ஊரும் பிளட் வெளியே வந்த தருணம். ஸ்டோரி எண்டுடா. ஐயா நைஸ் ஸ்டோரி. தொடரும். இருப்பா, கமெண்ட் இன்னும் முடியல. தொடரும். அம்மா கோபத்துல அடிக்கல, பயத்துல அடிச்சாங்க. அப்ப சென்னையில பசங்க கடத்துற நியூஸ் ரொம்ப வரும். நான் காணோன்னு பயந்து போயிட்டாங்க. அந்த பயம்தான் பேம்புவா மாதிரி வெளியே வந்தது. இமிடியட்டா டீ பவுடர் எடுத்து தலையில போட்டு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணாங்க. நம்ம தமிழ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த நாள் நான் கத்துக்கிட்ட 3 விஷயம். 1 சினிமா ரொம்ப பவர்ஃபுல், 2 அம்மா பயம் பேம்பு விட ஸ்ட்ராங்கு, 3 டிசப்பியர் ஆயிட்டு வந்து மீன் டிராமாட்டிக்கா கூப்பிடக்கூடாது. 20 டைம்ஸ் சாரி ஃபார் லாங் சூத் கமெண்ட். என்ன இனிமேல் இவ்வளவு பெருசாதான் போடலாம்னு இருக்கேன். வாட் கமெண்ட சொன்னேன். see you on the next episode. இத படிக்கலனா படிக்க வர போடுவேன் கமெண்ட சொன்னேன். திரும்ப அவரே தான் வந்திருக்காரு. heard your last episode, it was good and nostalgic. ஒரு நிறைய கார்ட்டூன்ல என்னன்னே தெரியல கிசாமே. அண்ட் மோர் ஓவர் சாய்
ஓலங்கர் நல்ல மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு சொல்லல, இந்த பாசிச பாயாசம்னு பேசி ரேஸ் வெயிட் பண்றதாலதான் காண்டாக்கி அடி வாங்குறான். போட்டது ஒரு பிஜிஎம் பாட்டு மொத்த படத்துக்கும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பாராட்டு? கண்ணுக்குள்ள சாங்கும் ஜாலக்காரி சாங் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும், இதுக்கு இவ்வளோ ஆவாசா? பார்த்து இருந்துக்க. எதிரில் இருப்பது விஜய் ஃபேனாகவோ தாவேகா காரனாகவோ சாய் அபியங்கர் ஃபேனாகவோ இருக்கலாம். இசைன்னு சொல்லுங்க. Wolfman 6. ஹாய் டீம், ஐ டோன்ட் நோ நீங்க இந்த ஷோ பார்த்துருக்கீங்களான்னு. இது ஒரு லைவ் ஆக்ஷன் ஷோ ஆஃப் பேப்ளேட். அவங்க அந்த பேப்ளேட் ஓட அட்டாச் ஆகிருப்பாங்க. அந்த ஷோ நல்லா இருக்கும். பட் ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் இட். கேன் எனி ஒன் சே இட்? படிப்பீங்களான்னு தெரியல. இஃப் சோ டெல் மீ. ப்ரோ நீ பார்த்துருக்கியா? ஓ வேற என்னது? ஓ சதீஷை டேக் பண்ணி ப்ரோ நீ பார்த்துருக்கியா? ஒரு வாரம் கழிச்சு வந்து திரும்ப கமெண்ட்லாம் போட்டிருக்காரு. என்னன்னு எனக்கு தெரியல கிசாமி, உண்மையாவே. உனக்கு தெரியுமா? பேப்ளேட் நான் பார்த்தது இல்லை. ஓகே. அருகன் டி நிரஞ்சன். There are so many factual errors that I don't even know where to begin. Then I realized that if it isn't factually wrong, it isn't RT. என்ன எரருக்கு சொல்லுங்க நீ கேட்டிருக்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஆர்கியூன்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. வாட்? அவர் அப்படி போட்டதுக்கு என்ன ஃபேக்சுவல் எரர் நீ கேட்டிருக்க, அதுக்கு அவர் ரிப்ளை லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஆர்கியூ. மேக்ஸ் டெனிசன் அவரே தான். ஆல்சோ நோன் அஸ் கிராண்ட்பா மேக்ஸ் இஸ் a member of secret. ஓகே, இது வந்து இந்த பென்டன்ல என்னமோ வந்து ஹெவிலி ராங்கா என்னமோ சொல்லி இருக்கிற, அது என்னன்னு எனக்கு தெரியல. சொல்லாத படி நீ. ஐயோ டேய் வேணாம்டா, எனக்கு நிறைய ஸ்பாயிலர் வருதுடா சம்பந்தமே இல்லாம. பென்டன் நீ பார்க்க கூட போறது இல்ல. டேய் நான் இல்லடா, ஆடியன்ஸ் பாப்பாங்கடா இது பென்டன். ஆமாண்டா, நான் இந்த கமெண்ட் ஸ்கிப் பண்றேன், அடுத்ததுக்கு போறேன். ஜஸ்ட் லைக் த ரைவல்ரி என்னமோ சபரி தப்பா சொல்லியிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போன எபிசோட்ல. சதீஷ் தானே இருந்தான். சரி, யாரு பென்டன் பத்தி பேசினவங்க எல்லாம் போதீங்க. பார்ஷியலி ரைட் தோ, பட் Arrogant, அவரே தான். Just like the rivalry between DC and Marvel, there is also a well-known rivalry between Star Wars and Star Trek. If you want to do an episode on it, don't do it between Marvel and Star Wars. Instead, do it between Star Wars and Star Trek. Star Trek ஃபேனுக்கு நான் எங்க போவேன்? ஸ்டார் ட்ரெக் பார்த்தா ரொம்ப பழைய லோர். அதுதான் பழைய டிவி ஷோல இருந்து வரைக்கும் பார்க்கணும். ஸ்டார் ட்ரெக் வாய்ப்பே இல்லை. I forgot to mention that there is an HBO series called The White House Plumbers. Please do watch it. Okay bro. அடுத்து ட்ரிகர் ஆகாத. Hi Anna, I am a very RT person that I listened to till the outro. Now I was listening to this cartoon. Actually மக்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம்னா, நீங்க அவுட்ரோ முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சில எபிசோட்ஸ்ல, பழைய எபிசோட்ஸ்ல எல்லா எபிசோட்ஸ்லயும் இருக்கும். சில எபிசோட்ஸ்ல என் கிரெடிட்ஸ்லாம் இருக்கும் எங்க எபிசோட்ல. ஆமா, உங்களுக்கு அங்க திடீர்னு ஒரு தெரியாத ஒரு சைட் ஆஃப் ஆர்டியை நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம நாங்க ஒரு சில விஷயம் எல்லாம் வரும். அறிவு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ப்ளூப்பரா போடுறான்னு எனக்கு தெரியல, பட் ஜெனரலாவே ப்ளூப்பர்ஸ் வரும் எங்க எபிசோட்ல. I was listening to this cartoon episode and remember how dinosaurs you guys are, because not 2K plus, so when I entered it was already CN, so I have my favorite cartoons too. So I'll start with All in All Alagaraja, Sumo, Daddy and Manny. இதெல்லாம் என்ன சுஜி டிவில வரும். And my all-time favorite, that artist who draws on the peak of the mountain which will come alive. சக்கலக்க பூம் பூம் மாடா. இல்ல வேற ஏதோ சொல்றேன். அப்படி எங்க டைம்ல அதுதான் இருந்துச்சு. சக்கலக்க பூம் பூம் பென்சில் ஒன்று இருக்கு, அதை பத்தி பேசவே மறந்துட்டோம். பென்சில் ஒன்று இருக்கும், அதுல வச்சு எழுதுனா நிஜமா எல்லாமே உயிரோட வந்துடும். அதெல்லாம் இப்ப இதுதான் சூப்பரா இருக்கும். அது அங்கே பேர் அவன் வந்து ஒரு டீனேஜர், கரெக்டா? அந்த சக்கலக்க பூம் பூம்ல வர்றவன் ஒரு டீனேஜர், வெரி அன்ரியலிஸ்டிக். டீனேஜர் என்ன வரைவான், அதெல்லாம் ஏன் காட்டல? So my all-time favorite and best of luck Nikki is the one best of all time. Now I was listening to the comment section of Epstein episode and suddenly the word radish comes to the vocabulary. Now I am using it. ஞாபகம் இருக்காது, radicalா இருக்கணும்ன்றதுக்கு radish வச்சுக்கிட்டு. Now I am using it when someone says rational. rationalக்கு வந்து radish ன்றமா இல்ல radicalக்கு சொன்னமா? அதுதான் சொன்னோம், radicalா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். And about the Isha files, I was listening to it while going to class when Vaishu said, சரி
கத்திங்க சிந்திங்க. I was laughing like a maniac in the road and when Chris Baba said I was crossing Hanuman idol in our college, for a moment it was like ஐயா நான் இல்ல குஸ் இவர்தான் குஸ் ஃபீல் ஆச்சு. Sorry for the long ass comment and my dad was not proud but felt like Ashok இதனால் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோன்னு ஃபீல் பண்ணி இருப்பாரு. Sorry for the long ass comment but next time லாங்கா தான் போடுவேன் நான் கமெண்ட்டை சொன்னேன். அண்ட் ஹாய்மா அறிவு. ஹாய்மா அறிவு. ஹாய் கேசவ். ஹாய் கேசவ். ஆதித்ய கண்ணன் was just listening to the part where Krishna got baited by dolphin kottu paratha. Similarly, I got baited into thinking Bombay duck is actually a duck-based meat. It's actually a kind of fish. வெயிட்டர்கிட்ட கேட்டப்பதான் சொன்னாரு அது ஃபிஷ்னு. ஒரே வேதனையா போச்சு குமார். Open challenge to you guys to do an entire episode without saying the following words. கிருஷ்ணா அதாகப்பட்டது. நான் அதாகப்பட்டதுன்னு சொல்லுவேனாடா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அத்தனை வாட்டி அதாகப்பட்டது சொல்லியிருக்கேன். ஓகே சபரினா சாலா போயிடலாம். வைசுக்கா என்னைய பேச விடுங்கடா. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இஃப் யூ ஆல் கம்ப்ளீட் திஸ் சேலஞ்ச். ஓகேடா அடுத்த எபிசோட் ட்ரை பண்ணலாம். எனக்கும் நீங்க வைக்கிற மீட்டப்புக்கு வர ஆசை தான். பட் யூஏல ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அடுத்து மீட்டப் வைக்கிறோன்னு சொல்லலீங்க. யார் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பிக்கிட்டு இருக்கா? இத்துடன் மக்களே இம்ப்ராவ் ஷோ கார்ட்டூன்ஸ் உடைய கமெண்ட்ஸ் முடியுது. ஆஸ் யூ கேன் சி நாங்க ஒரு எபிசோட் தாண்டவே இத்தனை மணி நேரம் ஆனதால் நாங்க என்ன செய்ய போறோம்னா we are directly skipping to சும்மா பேசிக்கினே இருப்போம் கமெண்ட்ஸ். நடுவுல இருக்கிற MKS எபிசோடு AK47 எபிசோடுக்கான Q&A என்னடா ஆச்சுன்னா அது இன்னொரு தனி எபிசோடாக இது மாதிரியே வரும். சரியா? அப்போ அதுல அதுக்கான ரிப்ளை சொல்றோம். இப்போ சும்மா பேசிக்கினே இருப்போம் லேட்டஸ்ட் எபிசோடோட, அதாவது போன எபிசோடோட கமெண்ட்ஸ் வாசிக்க போறோம். ஓகே, தி ஃபர்ஸ்ட் கமெண்ட் கேசவ். நரேட்டர்ஸ் மைண்ட் பாட்காஸ்ட் போடுறது 8 மணிக்கு, போஸ்ட் போடுறது 12 மணிக்கு. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. அடுத்து முகமது ஷாகுல் ஷமீர். கிறிஸ் இல்ல ஸ்டார்டிங்கே சாய் வேற, சோ பாட்காஸ்ட் ரிஜெக்டட். இங்க பாருங்க எனக்கு வாட்ஸ் அவர் கம்மி ஆகுது உங்களால. சாய் பாட்டெல்லாம் போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இசைய ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்னது இல்ல இது வேற ஏதோ புரியலே. எவ்வளவு அழகா இருக்கு தெரியும்லடா அறிவு. தூக்கிடணும்ட்டு தூக்கிறேன். jotaro.apk கிருஷ்ணா லாஃப் ட்ராக் போட்டிருக்கலாம். நான் என்ன பண்றேன் பேசாம சும்மா ஒரு கிருஷ்ணா லாஃபிங் ஃபார் 2 hours சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன்டா வேற வேற வேரியேஷன்ல. சரியா? எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சுடன் டி லோன்லி வுல்ஃப். ஹாய் கைஸ், நானும் உங்க ஏரியா தான் ஹோட்டல் பிசினஸ் பண்றேன். தில்லை கங்கா நகர் சப்வே கிட்ட நம்ம ஷாப் பவானி டிஃபன் சென்டர். கிறிஸ்டனா வாங்க நம்ம கடைக்கு கொத்து ரொட்டி போட்டு தரேன் ஸ்பெஷலா. வைஷுக்கா சபரி ப்ரோ லவ் யூ ஆல். நடா போமாடா. என்ன கடை? பவானி டிஃபன் சென்டர். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணி பவானி டிஃபன் சென்டர்னு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பயோல ஒரு மியூசிக் வைக்கலாம்ல. அதுக்கு பதிலாக அந்த பவானி தீம் போட்டுருணும். மாஸ்டர்ல வர பவானி தீம் போட்டு நீங்க டெய்லி ரீல்ஸ் போட்டீங்கன்னா உங்க கடை பெட்டரா வளரும். எல்லா ரீல்ஸ்க்கும் இதுதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கும். பவானி ரீல் ரத்த மாதிரி. ஆமா, அடிச்சு நவுத்து. அவள் மயக்கம். என்னதான் ஸ்கூபிடுவ குளிப்பாட்டி சென்டர் ஹவுஸ்ல வச்சாலும் அது திரௌபதி திங்க தான் போகும். ஆனாதான் சும்மா. அதுக்கு நீங்களே என்னமோ கமெண்ட் எல்லாம் போட்டு பேசியிருக்கீங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். ராஸ்விக் எம். கிறிஸ் பாபா இல்லாத பாட்காஸ்ட் or not listening will listen to old podcast till Chris Baba comes. Chris supremacy. ஐயா இந்த மாதிரி பண்ணாதீங்க பாருங்க. கஷ்டப்பட்டு ஐடியில வாங்க ப்ரோ. யாரு? சரிப்பா, உங்களுக்காக பேசுறதில்ல. நீ என்னைய மூடுங்கிற சர்ரா. அபிராஜ் மக்கள் ஏதாவது செஞ்சு எபிசோட் கேளுங்கப்பா. நான் கேட்டேன், ஜாலியா இருந்துச்சு. நீங்க 3 பேர் நல்ல வைபா பேசிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இன்னொரு 20 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு எபிசோட்ல. ஜாலியா தான் இருந்துச்சு. அபிராஜ் ஏஜே. மீ ஆஃப்டர் லிஸ்னிங் வித் நோ கமெண்ட்ஸ் செக்ஷன். அப்போ நெக்ஸ்ட் எபிசோடும் சும்மான கமெண்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 3 எபிசோட் போல
just like Durandar 2 doesn't had big impact due to no presence of Rahman Decade. I feel this episode with no Chriznill பரவாயில்ல, எங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்காக பிராக்கெட்ல காசு சிம்பிள் போட்டு எபிசோட் போடுங்க, நாங்க கேட்குறோம். ஓகே நைஸ். இது மாதிரி இருங்க, பி ஏ ஒரிஜினல் ஆர்டி ஃபேன். திடீர்னு ஆர்டிக்கு பதிலாக ஆர்டி மெம்பர்ஸுக்கு பதிலாக 2 ஏலியன் உட்காந்து பேசினாலும் ஆஸ் ஆர்டி ஃபேன்ஸ் நீங்க உட்காந்து கேட்கணும் எபிசோட. அப்படி இல்ல. ஓகே அடுத்து BKMA சாய் அபியங்கர் பத்தி பேசியிருந்தா ஐ மீன் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வேற கிரியேட் ஆகுதுடா. சரி ஓகே. டெமிகாட் கிறிஸ்னில் பி லைக் ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா டெத் ஆயிட்டாரு, ஸோ எல்லாருக்கும் உமா M10 படத்துல வர்ற மாதிரி கல்யாண சாவு போல கசின்ஸ் கூட ரீயூனியன்னால நல்ல மஜாவா இருக்கு போல. ஆக்சுவலா உண்மைதான், நாங்க ஜாலியா தான் இருந்தோம். என்ன ஆப்வியஸ்லி தாத்தா இறந்துட்டாருன்னா அந்த சோகம் இருக்க தானே செய்யும். அது எப்படி சொல்றது, எபிசோட்ஸ் மாதிரி திடீர்னு எல்லாரும் சேர்ந்து கூடி அழுதுட்டு இருப்போம், திடீர்னு ஜாலியா உட்காந்து கொத்தரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இந்த சால்னா ஊத்தியா ஒரு ஜென்ரலாவே ஃபியூனரல்லாம் அப்படிதான்டா இருக்கும். கரெக்ட் தான். எல்லா நேரமும் சோகமாலாம் இருக்க மாட்டாங்க. எங்க அப்பா ஃபியூனரல்ல, வைஷு அப்பா ஃபியூனரல்ல எல்லாம் நம்ம கேங்கா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அது நம்ம சரியா, நம்ம எல்லா ஃபியூனரலுக்கும் சிரிப்போம் சரியா. நான்லாம் முன்னாடி சின்ன வயசுலாம் பயந்துகிட்டே போவேன் ஃபியூனரல்லாம். சிரிப்பு வந்துடும் எனக்கு. என்ன சிரிச்சிருவான ஒரு பயத்திலேயே போய். ஆனா எனக்கு இது தோணிக்கிட்டே இருக்கும்டா, நார்மலைஸ் ஸ்மைலிங் அண்ட் லாஃபிங் இன் funerals guys. ஆனா நமக்கு ஓகேண்ணே, நமக்கு அது பிரச்சனையா இருக்காது சரியா. என்ன இப்போ யார சாவடிக்கலாம், இப்போ எங்க அப்பா சிரிக்கிறது இதுக்கு மட்டும் இந்த பேரு மோடி விஜய் உங்க அப்பா இதுக்கெல்லாம் மட்டும் பீட வேலை செய்ய மாட்டீங்க. ஆமா, அது அவங்க எல்லாம் வந்து சூப்பரான ஐஸோட திடகாத்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சும்மா போற போக்குல ஒன்லி ஃபேன்ஸ பத்தி பேசணும் செத்து போயிட்டாரு இந்த எபிசோட்லயே. ஆமா என்ன சோ அது எனக்கு பெருசு. ஆனா இந்த பழைய ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, என்ன இளவு வீட்டுல சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அதான்டா சொல்றேன். we should normalize smiling and laughing in funerals. ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, inevitable. அது inevitable. அது இன்னொன்னு they have lived their life. புரியுதா, அவங்களோட லைஃப் நம்ம செலிப்ரேட் தான் பண்ணணுமே ஒழிய ஏன் அவங்க இல்லங்கிற சோகம் நமக்கு இருக்கும், அதுக்கு நம்ம அழுவோம் தான். பட் எந்நேரமும் உருன்னே இருக்கணும், அது அந்த வைப் அப்படியே வச்சிருக்கணும், டிப்ரெசிங்கா வச்சிருக்கணும் வைப்ங்கிறதுல வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஜாலியா இருக்கணும் ஃபியூனரல்னா. இப்ப நமக்கு ஆஃப்டர் லைஃப்னு ஒண்ணுல எனக்கு வந்து ஆஃப்டர் லைஃப்ல எல்லாம் பிலீஃப் இல்லடா. இப்ப நான் செத்து போயிட்டேன்னா நான் சோலா மாதிரி என்னோட ஃபியூனரல்ல நானே 3rd person வியூல பாப்பேன்ற நம்பிக்கை எல்லாம் இல்ல. பட் ஜஸ்ட் இமேஜின் இஃப் இட் வாஸ் ரியல். நீ வந்து பாக்குற சரியா, நானு சதீஷ் அறிவு எல்லாரும் சோகமா உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கத நீ வந்து விரும்புவியா, இல்ல உன்னைய சுத்தி நாங்கெல்லாம் வந்து ஜாலியா மைக்க வச்சு பேசிக்கிட்டு உன் கூட நாங்க ஷேர் பண்ண நல்ல மொமெண்ட்ஸ பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அன்னைக்கு சபரி எப்படி பண்ணான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நீ ப்ரிஃபர் பண்ணுவியா? அதானே ப்ரிஃபர் பண்ணுவேன். உட்காந்து நாங்க எல்லாம் ஐயோ சபரி போயிட்டானேன்னா நல்லா இருக்காதுல்ல. உங்க அப்பா ஃபியூனரல் எப்படி சபரி இருக்கணும்? ஜாலியா இருக்கும். நீ ஜாலியா இருப்பேன்னு தெரியும்டா, அத கேட்கல. ஜெனரலா எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சிம்பிளா இருந்தா காசு செலவில்லாம இருந்தா போதும். The real public audience ஒண்ணு மட்டும் இந்த ஊரும் பிரெட் ஆர்கெஸ்ட்ரா மட்டும் என் ஃபியூனரல்ல பே பண்ணிருங்க. உங்க ஃபியூனரல்லையா? சரிடா. The real public audience. I was about to search for the next episode. Glad this came. The pattern changed from Thursday to Friday. Like, will you guys from now on upload videos on every Friday? இல்ல ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஃப்ரைடேக்கு மாறி இருக்கு. we will return to Thursday model very soon. இந்த எபிசோடே கூட Thursday வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்ப இதை கேட்கும் போது Thursdayவா இருக்காது டெஃபினெட்லி. ஆனா இந்த எபிசோட் வந்திருக்கு Thursdayயா இருக்க வாய்ப்பு இருக்கு. assume you covered the last 3 week hot topics. It is not, please, if it's not, please cover it in the next episode. Add, have you seen that Anil pissing off Rajini fans also?
நம்ம பேசிருந்தோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசியிருக்கோம். And I have been seen in the Instagram that planning Instagram polls have a saying that TVK will win. They are the most delusional people I've ever seen. And to the contrary, I just want to address another thing. I started seeing some NTK accounts and Sate Durumurugan videos for to watch them roast TVK. You know, I hate to say this, but NTK members are perfect roasting TVK boys. But I do not want to feel that NTK is better. I know that NTK is TVK before TVK. I only have 2 questions regarding these 2 parties. Why do you think they are going against each other very bad? Like, are they having any ideological difference? 2, how do I not get influenced by NTK? Like, I don't want to get into the thought of அவனுங்களை விட இவனுங்க எல்லாம் பரவாயில்ல. Give me a good reason to oppose NTK. ஓகே, Do the full episodes, comment section, do it. Okay. ஓகே. ரீசெண்டாக இப்போ சீமான் வந்து நான் என்னெல்லாம் வளம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, நான் காட்சிக்கு வந்தால் மேனிஃபெஸ்டோன்ற மாதிரி ஒரு வீடியோன்ற மாதிரி விட்டுருக்கா. அப்படி ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து என்ன சொல்றாருன்னா, பனை மரத்தை வந்து நடுவேன், பனைமரம் அதுலேருந்து வந்து அது காய்ச்சி அது பனை இது கல்கண்டு பனை வெல்லம் அதெல்லாம் எடுத்து, நீ அதுக்காக தான் பனைமரம் நடுற இல்லையா? நீ கல் எடுக்க மாட்ட, நாங்க நம்பணும். அதுல இருந்து ஒரு தற்சார்பு, ஒரு இது தற்சார்பு சாராய பிசினஸ், கல்லு பிசினஸ், சரியா, தற்சார்பான ஒரு இது. அதே மாதிரி மாடை வந்து இது பண்றேன், மாடை வளர்க்க வந்து இது பண்றேன், கவர்மெண்ட் வேலையை ஆக்கிடுவேன். இதெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை. ஒரு கவர்மெண்டே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு வேளாண் மினிஸ்ட்ரியோ அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய, கால்நடை மினிஸ்ட்ரியோ பால்வரத்துறை அமைச்சர், 2 மினிஸ்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம். பால்வளம் 3 மினிஸ்ட்ரி கூட வச்சுக்கோ. சரிடா, 3 மினிஸ்ட்ரி பண்ண வேலை இது. ஆமா, இது வந்து அரசாங்கம் பண்ணணும்னு இது அவசியம் இல்லை. அரசாங்கத்தோட மொத்த வருவாய் ஈட்டும் மெக்கானிசமா வந்து 3 மினிஸ்ட்ரியை மட்டும் ஆக்குறாரு. ஆமா, அது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியப்படும்? இப்போ ஒரு ஐடியல் எக்கானமில ஜிடிபியோட 15% தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு ஐடியலான செல்ஃப் சஃபிஷியன்ட், இவங்க சொல்றாங்கல்ல தற்சார்புன்ட்டு, செல்ஃப் சஃபிஷியன்டான எக்கானமியா இருக்கணும்னா ஃபுட்டுக்கு வந்து 15% இருந்தா போதும். அது போக இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் அது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜிடிபி. இல்லைன்னா ஒரு ஜிடிபி, அது மிச்சம் எல்லாத்தையும் நீ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் தற்சார்புனா என்ன, எல்லாம் நீ இங்கே உருவாக்கணும்ல. வெறும் பனைமரத்தையும் கல்லையும் இறக்கிட்டா மட்டும், பால் மாடு மட்டும் வளர்த்துட்டா மட்டும் உனக்கு தற்சார்பா? சொல்லு. இந்த மாதிரி பிராக்டிக்கலா நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால, பிளஸ் எங்களோட ஐடியாலஜிக்கலையும் அது செட் ஆகுது. அதாவது திருப்பி இது வேற விதமான ஜாதி வந்து ஒரு லாங்குவேஜ், இந்த சென்ஸ்ல அவங்க தமிழ் சுப்ரீமிசம் மாதிரி ஒண்ணு பேசுறாங்கடா. தமிழ் தேசியம், சரியா? அவங்களோடதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் ஆளணும், தமிழர்கள் தான் வந்து எல்லா பொசிஷன்ஸ்லயும் இருக்கணும், தமிழர்கள் ஆளுமைகளா இருக்கணும். ஓகே, தமிழர்கள் எப்படி கண்டுபிடிப்பேங்கிற கொஸ்டின்ல தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தமிழ் குடிகளை வச்சு நாங்க கண்டுபிடிப்போம். குடி இஸ் ஜஸ்ட் another word for caste. சரி, குடினா நீங்க என்ன குடி ப்ரோன்னா தேவர் ப்ரோனுவோம். ஓ, அப்ப தேவருங்கிற காஸ்ட் என்னடா? அப்ப காஸ்ட் தான் நீ குடின்னு சொல்றியான்னா அப்படியே சுத்துவான். அது அப்படி பார்க்க கூடாது ப்ரோ, அது குடிங்கிறது ஜாதி கிடையாதுன்னு அப்படி ஒரு உருட்டு அங்கே தெரிஞ்சிருச்சு. அவனோட ஐடென்டிஃபைங் மார்க்கரா அவன் ஜாதியை வச்சிருக்கான். நம்ம இங்க திராவிடம்ங்கிறது அப்படி கிடையாது. நீ தமிழ் மொழி பேசுறியா, நீ வந்து பீகாரியா கூட இருந்துக்க, நீ தமிழ் மொழி பேசுறியா, திராவிடியன் ஐடியாலஜி பேசுறியா, இந்த மண்ணு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும், மதத்துக்கு பின்னாடி போய் அறிவை இழந்துகிட்டு சுத்துது இந்த சமூகங்கிறத உணர்ந்து நீ இந்த ஐடியாலஜிக்குள்ள வரியா, யூ ஆர் அ திராவிடன், யூ ஆர் அ தமிழன், வி டோன்ட் மைண்ட். நீ மொழிங்கிறது பேச்சு தானே, பேசுறதுதான் மொழிய ஒழிய உன்னோட பிளட்லயோ டிஎன்ஏலயோ இருக்கிறது மொழி கிடையாது. சோ நீ தமிழ் பேசுனா நீ தமிழ, இதுதான் திராவிடம் பாக்குது. ஆனா என்டிகே அப்படி பார்க்காது. நீ வந்து எந்த குடியில பிறந்திருக்க, நீ
6 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உங்க தாத்தா ஆந்திரால இருந்து வந்திருக்காரு, அதனால நீ தமிழன் கிடையாது, உனக்கு வந்து ஆள்றது ஊருக்கு கிளம்புன்றதுதான் வந்து தமிழ் தேசியம். ஸோ எக்காலத்திலையுமே வந்து என்டிகே தமிழ் தேசியத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியாது. அது வந்து கோர் ஆப்போசிட் ஆஃப் அஸ் தான். பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் அது அப்படியே ஆப்போசிட். ஸோ அது தீஸ் ஆர் ரீசன்ஸ் ஃபார் யூ நாட் டு go into the rabbit hole of NTK என்றது நான் நம்புறேன். Hope you have understood it. Mr. Robert Elliot Alderson, கிறிஸ்ஐயா எனக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஆட்டிசம் இருக்கு, அவ்வளோதான் அந்த பொண்ணு ஹாலுசினேஷனானு செக் பண்ண சொல்றீங்க? ஆல்ரெடி படிச்சுட்டு. ஓகே மக்களே, ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறோம். நாங்க கமெண்ட் போட்டீங்கன்னா அது அப்படியே லேட்டஸ்ட் போஸ்ட்ல காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. கண்டிப்பா கமெண்ட் படிப்போம். அதுவும் நீங்க முதல் நாள் போடுறீங்க, 2வது நாள் போடுறீங்கன்னா நான் கண்டிப்பா கமெண்ட் படிப்போம். கவலையே படாதீங்க. ஓகே, பிரத்யுக்ஷாக்கெல்லாம் கமெண்ட் வந்திருக்கு. கருப்பு மை அது அவங்க கண்ணுக்கு அடியில அவ்வளவு அழகா தெரியுது. ஒரு சின்ன ஏயா சிம்படிக்கிறீங்க? ஒரு சின்ன அடையாளமே தெரியாத பொட்டு அவங்க நெத்தில இருக்குடே, என்னடா அது? பிரத்யுக்ஷாங்கிறது டைன்மோர் வீடியோல வந்து அந்த பொண்ணுடா. கைஸ் சிம்படிக்காதீங்க ப்ளீஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ஸா அவங்க கிட்ட சொல்லிருங்க. நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அவங்களுக்கு அனுப்பிடுறேன். ஆனா இந்த மாதிரி சிம்படிக்காதீங்க ப்ளீஸ். யாரு குமார் யாரு எவரு யாருக்கு சிம்படிக்கிறீங்க? பிரத்யுக்ஷாவுக்கு. யாரு பிரத்யுக்ஷா? இப்பதான்டா சொன்னேன், டைன்மோர்ல வந்த வீடியோல வந்த பொண்ணுடா. ஓ விளாக்ல வந்த பொண்ணுடா. ஓ வைஷுவோட ஃப்ரெண்டு. டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கு, ஆனா ரொமான்ஸ்னு வந்துட்டா மட்டும் என்னன்னு தெரியல, பிரெயினை ஹைஜாக் பண்ணி என்ன ஹாப்பி ஆக்கிருது. லவ் இஸ் அ பவர்ஃபுல் எமோஷன் ஐ கெஸ், பட் அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. லவ்ல அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு. லவ்ல அடி வாங்கி அந்த வலியை கடந்தீங்கன்னா தான் ஹார்ட் பிரேக் வந்து உங்களுக்கு பழகும். அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு டிசிஷனையும் கவலைப்படாம எடுப்பீங்க. சோ லவ் பண்ணுங்க, வாங்குங்க, ரிப்பீட். லவ் என்னது இல்ல, கெட் ரிஜெக்டட், ஈட் லவ், கெட் ரிஜெக்டட், ஸ்லீப், ரிப்பீட். எஸ். ஓகே, ஈட் லவ்வா? ஈட் லவ் தனித்தனி வார்த்தை. டோனி டி ஊசாப், சபரி ஓவரா முட்டக்கூடாது, உங்க ஆளுங்க தான் நியூஸ், தத்தி நியூஸ் 9 தமிழ். யா, டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஷேம் இன் தேர் பிஓவி. 24/7 எல்லாம் பேர் வச்சு சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து அறிக்கை பார்சல் வாங்கிட்டு போனாங்க. நியூஸ் போட்டா நியூஸ்ல வந்ததை பத்தி பேசணும் ஆர் திட்டணும். சம்பந்தம் இல்லாம குணசேகரன் வச்சு ஹீஸ் அ ரேபிஸ்ட்னு சன்னி நியூஸ் எந்த நியூஸ் கார்டு போட்டானுங்க. ஃப்ரம் தட் டே ஆன் ஆல் நியூஸ் மீடியா ஸ்டார்டட் அட்டாக்கிங் தெம். நோ ஒன் எக்ஸப்ட் டிவிகே இஸ் தட் ஸ்டூபிட் டு ஃபைட் வித் மீடியா டியூரிங் எலெக்ஷன் டைம். உங்க ஆளுங்க லூசு மாதிரி மீடியாவை வம்புகளுக்கிறானுங்கடா. அவனுங்க நினைச்சு விடலான்றது தெரியாம. சரியா, அவங்க ஒன்னும் அட்வைஸ் பண்ண போட்டுருங்கடா. சன் நியூஸ்னு போடாதரா இன்னும் சொல்ல மாட்டுறாரு. அவரும் பார்த்து என்ஜாய் பண்றாரா. எவ்வளவு கிரியேட்டிவிட்டி நம்ம ஃபேன்ஸுக்கு. சன் நியூஸ்ங்கிறது நியூஸ்னு பாத்திருக்கானுங்க. தந்திங்கிறது அப்படி பாக்குறானுங்க. தந்திங்கிறத தத்தின்னு மாட்டிருக்கானுங்க. வாட் அ ஜீனியஸ் அப்படி பாக்குறாரு அவரு. என்ன பண்றது? அண்ணன் அடி வாங்க போவது உறுதி. தேதி இன்னைக்கே சொல்லிடுறேன், May 4. த்ரிஷாக்கா கல்யாணம் பேர். த்ரிஷாக்காவோட பர்த்டே அன்னைக்கு த்ரிஷாக்காக்கும் அண்ணனுக்கும் தமிழக மக்கள் வந்து பெரிய பரிசா கொடுக்க போறாங்க. சிஎம் சாரு, டெபுட்டி சிஎம் சாரு. ஆமா. மஸ்டாங் அல்கமிஸ்ட், கைஸ் பாலிடிக்ஸ் பேசுற நீங்க எல்லா நியூஸ்லயும் எல்லா ஆங்கிள்ஸும் தெரிஞ்சுக்கணும். லுக்ஸ் லைக் யூ ஆர் ஒன்லி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் ரைட் நவ். Twitter is where everything is discussed on a larger scale. I don't know if you guys are in Twitter, but நீங்க இருந்தா புகழேந்தி ஐயாலாம் உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். நிறைய இஷ்யூஸ்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. நம்ம சைடு இப்படி ஒரு வல்னரபிலிட்டி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், லிசன் டு கரையாத நிலங்கள் பாட்காஸ்ட் லேட்டஸ்ட் எபிசோட். அவங்க ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்காங்க. ஸோ தே டெல் மெனி திங்ஸ் யூ டோன்ட் see in the news. That's all for now. நன்றி. ஓகே, ட்விட்டர்ல இப்படி ஒரு உலகம் இருக்குங்கிறது வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சரியா, ட்விட்டர்ல ஆக்டிவ் ஆகிறோம். சபரி, இன்ஸ்டாலே நான் ஆக்டிவா இருக்க மாட்டேன். ட்விட்டர் போற இருக்கிற எல்லா டிவி பேஜஸையும் ஃபாலோ பண்றேன். அவன்
என்ன பண்றானுங்கன்னு எனக்கு டெய்லி ரிப்போர்ட் பண்றேன். நான் இந்த பக்கம் என்ன பண்றேன்னா ஹார்ட்கோர் ஊபி சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அவனுங்க என்ன பண்றானுங்க நான் உனக்கு ரிப்போர்ட் பண்றேன். டெக் மேன் எபிசோட் வாஸ் சூப்பர். சபரீஷ் நாராயணன் அப்பப்போ நோ நேம் அண்ட் வைஷுஸ்ரீ அக்கா புள்ளி பண்ணது வாஸ் சோ ரூட், ப்ளீஸ் டூ இட் அகைன். Q&A ஒன்லி எபிசோட் போஸ்டிங்கா, அதுவே ஒரு சூப்பரான எபிசோடா தான் இருக்கும். வேற கமெண்ட்ஸ் இருந்தா ரிப்ளைல போஸ்ட் பண்றேன். ஓகே, இன்னொன்னு ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்களாடா எபிசோட்ல? நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியா தான் இருந்துச்சு நான் கேட்ட வரைக்கும். விஸ்வஜித் கார்த்திக் நைஸ் சொம்மா, டூ சொம்மா லைக் திஸ். வி மிஸ் கிறிஸ்டனா, கொஞ்சம் பாலிடிக்ஸ் கம்மியா பேசுங்க, மத்தபடி மஜா. ஜபரி ப்ரோ உங்க கேட்டரிங் கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 6 மாசம் வேலை பார்த்தேன் ப்ரோ, மத்தபடி பெருசா இல்ல. ஆல் ஓவரா அப்படி முடிக்காதரா. உனக்கு 6 மாசம் நீ கிச்சன்ல இருந்திருக்கல, நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்ப, நிறைய விஷயம் பார்த்திருப்ப. அப்படி டீடைல்டா சொல்லு. 6 மாசம் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்துருந்து வந்தியா நீ? 6 மாசம் காட்டுல இருந்தேன். என்னடா ஆரம்பத்துல கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னு எந்த லைன்ல போட்டாங்க? ஃபர்ஸ்ட் என்ன புச்சரியில தான் போட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ எங்கதான் இருந்தியோ? கடைசி வரைக்கும் அங்கதான். நீ வேற லைனுக்கே ஒன்னு விடலையா? ஓ ஓகே. புச்சரி ஈஸி. ஆமா ஆமா டே, நானே புச்சரி பண்ணுவேன், ஜாலியா இருக்கும். ஏசி வேற. ஆமா, அங்கெல்லாம் ரேஞ்ச் எல்லாம் இருக்கும். ஆமா, சூட்ல வேவணும். ஆமா ஆமா. நான் போனது வேற ஒரு மாதிரி சம்மர் சீசனு. சரியா, இதெல்லாம் ஏசில உட்காந்தமா ஜம்முன்னு. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மோசம். நான் டாமினோஸ்ல இருந்தேன். டாமினோஸே வந்து ஏசியா தான் இருக்கும், ஆனா நான் சிபிஆர்ல தானே இருப்பேன். மேக்லைனுக்கு பக்கத்துலயே இருக்கிறனால சூடா இருக்கும். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் வந்து இந்த ஹெலன் படத்துல வரும்ல ஃப்ரீசரு, அதுல போய் உட்கார்ந்து இருப்பேன். நானு தேடுவாங்க என்னைய, தேடுனா கண்டிப்பா யாராச்சும் வருது, அவன் அந்த ஃப்ரீசருக்குள்ள இருப்பான், போய் பாருங்க. மேனேஜர் வந்து ஃப்ரீசரை திறப்பாரு, உள்ள உட்கார்ந்து இருப்பேன். இப்படி இங்க என்னடா பண்றேன், வெளியில குளிருதுண்ணா, வெளியில வேகுதுண்ணா, அதான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. நானும் ஃப்ரீசர் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன். என்ன ஆனா கரெக்டா நான் வந்த நேரத்துல தான் இந்த நார்த் தொழிலாளர்கள் வந்தாருங்க. என்னோட இவ்வளவு நேரம் லோடிங் ஆனது அத பொலிட்டிக்கலி எப்படி கரெக்டா சொல்றது? நார்த்ல தொழிலாளர்கள் வந்தாங்க. ஆப்வியஸ்லி கம்மி சம்பளம். அவங்களால எக்ஸ்டெண்டாவும் ஒரு 12 ஹவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுது. 13ல இருந்து 14 மணி நேரம் அவங்கள உழைப்பு ஈஸியா சொல்ல முடிஞ்சுச்சு. என்ன அதனால தே ப்ரிஃபர் மோர் தெம். காசும் கம்மி. எப்படின்னா சில வேலைகளுக்கு மட்டும் தான் தமிழ் ஆளுங்க தேவை. ஹிந்தி டிஷ்ஷஸ்க்கு எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் தமிழ் ஆளுங்க தேவையான இடங்களான பார்பர் கடை, அதாவது கம்யூனிகேஷன் இஸ் கீங்கிற மாதிரியான இடங்கள்ல கூட சொல்லிட்டு வடவர்களை உட்கார வைக்கிறாங்க. அவங்கிட்ட இப்படி வெட்டுறானா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது பண்ணிடுறியா, என்னத்தையாச்சும் பண்ணி வச்சிடறான். ஒண்ணு நம்ம ஹிந்தியில பேசி தொலைக்க வேண்டி இருக்கு, இல்லாட்டி போடுறா என்னத்தையாச்சும் பண்ணி குடுறா மண்டையன்னு சொல்லி மண்டையை கொடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்டா பழைய வீட்டுக்கிட்ட. அங்க வந்து இன்னுமே வந்து தமிழண்ணா தான் வெட்டுறாரு. அதனால கரெக்டா அங்க போயிருவேன். அண்ணன் நீங்க கோடே போட்டாலும் பரவாயில்ல, போடுதாங்க மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். அவரா டிசைட் பண்ணுவாரு, அவரா வெட்டுவாரு. எப்படி சார் இருக்கு பாத்துட்டு நல்லா இருக்கு நன்றி. என்ன சோ அதனால சரி 12 ஹவர் ஒர்க் ஷிஃப்ட், சரி ஞாயிறு லீவ் கிடையாது, வாரத்துல ஒரு நாள் தான் லீவு. அதுல வந்து கிரைண்டிங் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. கிரைண்டிங்? ஆமா, அதாவது உழைப்பு ரொம்ப ஹஸ்லிங் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு டிகிரி வேற இல்ல. ஓகே, நீ அப்ப வந்து 10th முடிச்சிருந்தேன். 10th மட்டும் தான் முடிச்சிருந்தேன். சோ அதனால சரி ஓகே 12th முடிச்சுட்டு டிகிரி இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுறேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல இதாகிறதுக்கு அது ஏதோ செட் ஆகல. அப்படியே சரி அவ்வளவு இது எடுக்க வேணாம், திருப்பி நான் உட்காந்து 12 ஹவர் ஷிஃப்ட் பார்த்து வீக்கெண்டு இது பண்ணி பிளஸ் அதுல எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னா நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்பே இல்லை எங்க வீட்டுல. என்ன யோசிச்சு பாக்குற நீ பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருந்தேன்னு வையேன், உங்க அப்பா உன்னை எப்படி சுரண்டி இருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன்.
இப்பவே வந்து அத்தை கூட இத்த கொடுங்கிறாரு. நீ பிசினஸ் எல்லாம் பண்ணி நீ கொஞ்சம் நல்ல வெல்லா இருக்கேன்னு வெல் டு டூவா இருக்கேன்னு என்னெல்லாம் பண்ணிருப்பாரு. சரியா, என்ன பிசினஸ் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும், இல்லை நான் ஃபாரின் போய் படிக்கணும், அது எங்க நெக்ஸ்ட். அதனால சரி ஓகே பிகாம்கே போயிருவோம் சொல்லி பிகாம் எடுத்து ஒரு கார்பரேட் ஜாப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி லட்சங்களில் புரளும் ஆர்டியா மாறிச்சுன்னா சபரி ப்ரோ வந்து அவரோட ஜாபை குவிட் பண்ணி மதன் கௌரி மாதிரி ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுவாரு. ஹலோ எவ்ரிவன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சபரி ப்ரோவை அப்படி பார்க்கணும்னா வந்து 10 பேருக்கு இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட கேட்டா சாய்பாபா உங்களுக்கு நல்லது செய்வார். Thursday ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க எபிசோடு. சாய்பாபா உங்களுக்கு இந்த பாட்காஸ்டோட ஃபாலோவர்ஸ் வந்து பயங்கரமான சாய் பக்தர்கள், இந்த எபிசோட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ரிலிஜன்ஸ் ஆர் மில்கிங் மிஷின்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆனா அது மானிடைஸ் ஆகாது. லேட்டஸ்ட் எபிசோட அப்படியாடா? ஆமா, பழைய எபிசோட் கேட்டாலும் மானிடைஸ். ஐயோ சரி, அப்ப புது எபிசோடா என்ன அனுப்பலாம்? கார்ட்டூன் அனுப்பலாம், எம்கேஎஸ் அனுப்பலாம். ஆமா, அனுப்பி உங்களோட மிக தீவிரமான தாவேகா ஃபேன் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா எம்கேஎஸ் எபிசோட அனுப்பி இத கேளு மச்சான் சொல்லி கொடுங்க. அப்படி வந்து சபரி ப்ரோ குவிட் ஹிஸ் ஜாப் கேம்பெயின். அடுத்து கேம்பா குமார், ஹாய் ஆர்டி டீம், வாட்ஸ் யுவர் 2 cents on Durandar 2? I think Aditya Dar fell into a kind of trap similar to Vetrimaran. It feels like he shot excessive footage, which is why D1 and D2 came across as 2 standalone films rather than a cohesive whole. A similar issue can be seen in Vidudalai Part 1 and Vidudalai Part 2. V1 feels like a cop versus fugitive chase with Suri as the lead, whereas V2 shifts into more of a Naxalite biopic with Vijay Sethupathi in the central role. Likewise, D1 plays out as a gangster film with Akshay Khanna as an anti-hero, and that entire gangster arc concludes within the early portions of D2. The remainder of D2 feels more like a spy action film. I wouldn't accuse Dar of inserting propaganda into this movie. I wouldn't accuse her. If you have seen his filmography, you'll know he has always been quite open about his political orientation. Even in Hollywood, there are directors like Catherine Bigelow who make films that are seen as pro-CIA. In fact, D1 is probably the only film where they handle such elements subtly. In his other works, it tends to be more overt. If filmmakers from the left or liberal spectrum have the freedom to express their ideology in their films, then right-wing directors should have the same freedom. They should have the same freedom. I don't disagree with you. But there is a difference between taking an ideological film and taking a propaganda film. சரியா? propaganda is blatant lie. சரியா? இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நாங்கள் அடுத்த எபிசோடில் பேசுவோம். பட் துரந்தர் 2 நான் இன்னும் பார்க்கல. நான் வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளை அன்னைக்கு தான் போய் பார்க்க போகிறேன். அண்ட் அடுத்த வார எபிசோடுமே நாங்கள் வெரி க்ளோஸ் டு துரந்தரான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஸோ we will be discussing it in detail next episode. As for this roughly 4-hour epic, the screenplay feels less tight and engaging compared to D1, and it could have been easily trimmed down to about 3 hours. Technically, however, like Dar's previous films, it is top-notch. The songs were not as good as in D1. Perhaps this is because I'm not very familiar with Bollywood music. I've also heard that many of the songs are remixes of older tracks, which may be why they didn't work for me, though North Indian audiences might connect with them better. Overall, this movie feels like an overcooked கேசரி, but still it tastes good. என்ன கொஞ்சம் கேசரி பவுடரை நிறைய அள்ளி போட்டால் அதான் கொஞ்சம் திகட்டுது. ஓகே, ஐ திங்க் ஐ வில் டிஸ்அக்ரி வித் யூ வென் ஐ வாட்ச் த மூவி. அது ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். நீ உன்னோட இவர் சொல்றதுக்கு நீ வந்து அக்ரி பண்றியா? என்ன உன்னுடைய கருத்துக்கள்? நான் அக்ரி பண்றேன். ஏன்னா செகண்ட் பார்ட்ல ஆன்டகனிஸ்ட் வெயிட்டா இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்டகனிஸ்ட் தான் பூலே. அது அவனை பேஸ் பண்ணி தான் கதையை நான் வந்து செகண்ட் ஹாஃப் அஸ்ஸலாமு அலைக்கும் லியாரி என்ன அவனை பேஸ் பண்ணி தான் போச்சு. பட் இந்த பார்ட்ல தேர் வாஸ் ஆன்டகனிஸ்ட்னு பெருசா இல்லை. ப்ளஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்லோனஸ், அப்புறம்
கிளைமேக்ஸ்ல ஒரு கிளீஷேயான ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. என்ன கிளைமேக்ஸ். ஆனா துரந்தர் 1ல அந்த கடைசி 30 மினிட்ஸ் அந்த நெயில் பைட்டிங்கா இருக்கும். அப்படி இல்ல, சீக்கிரம் முடுறா சுகர் பேஸ். ஒருவேளை நான் நைட் ஷோ போனதுனால நான் வந்து புதன்கிழமை நைட் ஷோ போயிருந்தேன், ப்ரிவியூ ஷோ. என்ன நைட் ஷோன்றதுனால மேபி கூட இருக்கலாம் என்ன. ஸோ அதனால இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி 3 hour இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி கேமியோ வேற அஜி அண்டேன நாத்திரம் அப்படிங்கிறது. ஓ லவுடேன போஜியம்ங்கறார வந்துட்டு. ஓகே பாக்குறேன் போயிட்டு நாளைக்கு. ஓகே கேம்பா குமார் அவரே தான் திரும்ப இன்னொரு கமெண்ட். ஹாய் கிருஷ்ணல், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் may wonder why many young people in the north of Sri Lanka seem way more invested in Tamil Nadu politics than what's actually happening in our own country. It's a strange trend, but when you look closer, it feels like a calculated shift. After the war, so many families moved abroad, and those who stayed behind began relying on the diaspora for support. Over time, this created a guest house mentality where many people stopped seeing Sri Lanka as a permanent home and started treating it like a waiting room until they too could find a way to migrate. Because of this detachment, a huge cultural vacuum opened up, and it was quickly filled by South Indian cinema and media. Today, many of our youth are so deeply immersed in Kollywood and TN's political dramas that they've developed a stronger emotional bond with India than with their own local governance. It's almost as if it's easier and safer to argue about politicians across the ocean than to deal with the messy, painful realities of politics right here at home. You could even argue that this is a way to keep the younger generation in check, but by staying super hyper focused on the slogans and stars of Tamil Nadu, their energy is diverted away from demanding accountability from our own local leaders. When your passion is exported to a foreign land, you lose the drive to change the system you actually live in. It creates a cycle where the youth feel like spectators in their own country rather than the people who should be running it. Ultimately, we are seeing a generation that is physically here but mentally and emotionally anchored across the sea. It's a powerful example of how soft power and economic displacement can change a person's sense of identity. When you feel more like a guest than a citizen, you stop caring about the future of the house you are living in. Can't blame them considering what they went through. And that is a reality we really need to talk about. This was posted by a SL Tamil living in SL on FB. This is true. எனக்கு நான் இது வந்து this makes more sense to me. நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக இப்படி பார்த்தது கிடையாது. பட் நான் பார்த்த வரைக்கும் லைக் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் வந்து நார்த்தில் அந்த அளவுக்கு நான் போனது கிடையாது, ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு தெரியாது. பட் என்னோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் நார்த்லையும் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அவங்க கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் கல்ச்சர் எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி நம்ம தமிழ் கண்டென்ட் வந்து இங்கே தான் பெரிய மார்க்கெட். ஸோ இங்கே இருக்கிற கண்டென்ட்டை தான் அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அது வந்து அவங்கள பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுது. ஆல்சோ விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து பாலிடிக்ஸுக்கு வரும்போது அவருக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு இடம் வந்து ஸ்ரீலங்கன் நார்த் ஏரியா. ஸோ ஸ்ரீலங்காலே நிற்கலாங்கிற தளபதி தயவு செஞ்சு போய் அங்கே நிற்க சொல்லு, சிங்கள கவர்மெண்ட் அனுப்பி விடுவான். சரி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ் ட்ரூ. ஏன்னா என்னோட ஃபேமிலியிலையுமே நான் பார்க்குறேன். சரியா, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸை விட இந்தியன் பாலிடிக்ஸ் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு அது பயங்கரமா எக்ஸ்போஷர் இருக்கு, அவங்க பாக்குறாங்க. விஜய் மாதிரி ஒரு டிராமா, ஆமா அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிராமா, வாவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டிராமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ வந்து அதான் விஜய் மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் அந்த கேம்ல இருக்காருன்னா அதோட டிஆர்பி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, தமிழ்நாடு பாலிடிக்ஸோட டிஆர்பி. ஸோ ட்ரூ. அண்ட் இவங்க சொல்ற மாதிரி வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் அந்த மென்டாலிட்டி தான். அவங்க வந்து சும்மா ஒரு பஃபர் கண்ட்ரியா அதை வச்சிருக்காங்க. அடுத்து நான் எங்கேயோ யூகேக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ எங்கேயோ வந்து நான் மூவ் ஆகுற வரைக்கும் நான் வாழ்ற கண்ட்ரி தான் இதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு அங்கே இருக்கு. இது வந்து திஸ் இஸ் ட்ரூ. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ்லாம் படிக்காமல்
2-3 இயர்ஸா வந்து சும்மா வீட்லயே இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டா they'll be waiting to go abroad. ஒரு ஏஜென்ட் கிட்டயோ யாருக்கிட்டயோ காசு கொடுத்துருப்பாங்க, விசா எல்லாத்துக்குமே காசு கொடுத்துருப்பாங்க. they are just idly waiting for the approval to சும்மா தான் இருப்பாங்க வீட்டுல. நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அது ஒரு கல்ச்சராகவே அங்கே இருக்கு. ஸோ இவர் சொல்றதுல வந்து அந்த ஸ்ரீலங்கன் நபர் எஃபில எழுதுனதை தான் இவர் எடுத்து சொல்றாரு. ஸோ அந்த ஸ்ரீலங்கன் நபர் எழுதுனதுல வந்து எதுவும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சூர்யா கிரண், கிருஷ்ணா இல்லாத சொம்மா நல்லா இருக்கு. ஃபைனலி வைஷுகா ஸ்போக் வித்தவுட் எனி இன்டர்வென்ஷன் ஃப்ரம் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வீக் வருவேன், கமெண்ட் செக்ஷன் மட்டும் படிக்கல வா. ஓகே. PRKS18, take a shot every time no name says like and your liver will fail you. எத்தனை லைக். ஆல்சோ கைஸ், do separate episodes. Probably next 3 episodes can just be reading the comments because அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க Q&Aக்காக கண்டென்ட் கம்மி பண்றதுக்கு பதில் ஒன் கண்டென்ட் எபிசோட் அண்ட் 1 Q&A எபிசோட் ஆல்டர்னேட்டிவா பண்ணலாம். அப்படிதான் பண்றோம். That way you get time to prepare content and also சொம்மா தனியா ஸ்கேம் பண்ண வேண்டாம். Q&Aன்னு மாத்திரலாம். வின் ஸ்கேமிங். ஆக்சுவலா அது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி சொம்மா Q&A சொம்மா, அதுக்கு மட்டும் வியூஸ் கம்மியா இருக்கான். Simeon Dave Wesley, hi Sabaree bro, I saw you yesterday 19/3/2026 at Indian Oil pump with black t-shirt, black shorts and black deo. I thought to come to you to speak but you were very angry and chewing gum. So I thought you were not in the mood, so I went off. You are giving angry vibes to people. அன்னைக்கு 19 தானே நைட்டு சரியா துரந்தர் பார்த்துட்டு காலையில தூக்கம் இல்லப்பா. 9 மணிக்கு எழுப்பி விட்டாங்க வீட்டுல. ஆண்டுல எப்படி இருந்திருப்ப. So I thought you were not in the mood, so I went off. Hope I will see you later at Madipakam. Bracketla na Madipakam da. PS, Indian Oil விட பிபில பெட்ரோல் போடுங்க ப்ரோ, மைலேஜ் நல்லா தரும். டியோ, பிகாஸ் நானும் டியோ தான் வச்சிருக்கேன், சேம் மாடல் அண்ட் கலர். அப்புறம் கிறிஸ்டன்னா உம்மாலாம் வேணாம், துப்பிட்டு போங்க. என்னடா இது புதுசா. வைஷுக்கா மோஸ், ஐ லவ் யுவர் ஸ்டைல். நோ நேம் அக்கா, யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரியலி அமேஸ்ட் மீ. Be part in the podcast frequently. Love you guys. இந்த எபிசோட்ல இருக்கால நடுவுல எங்கயோ தெரியல. ஆமா இருந்தாடா. ஆமா இருந்தா. ஓகே, இந்த எபிசோட்ல அறிவு இருக்கான். ஆமா, அறிவு ஒரு பர்சன்ல இருக்கான். எல்லாரும் இருக்காங்க. ஒரு மாதிரி பஞ்சாமிரத மாதிரி தான் இருக்கு இந்த எபிசோடு. ட்ரிகர் ஆகாத. அந்த எபிசோட்ல இந்த எபிசோட்லயும் கமெண்ட் போட்டிருக்கேன். எனக்கு என்ன போட்டவங்களே திரும்ப திரும்ப போடுறாங்க. ட்ரிகர் கமெண்ட் சொன்னேன். ட்ரிகர் ஆகாத. Before we start a disclaimer, the comments gonna be long, so bear with me. One, the MKS episode was one of the finest episode of all time. A GOAT episode for RT. Actually, me and my dolly are not much aware of the political matters, both past and present, but your words and records give me good insights. Okay, Henry. Thanks, bro. Number 2, my appa said a lot of stories about him. Something that doesn't match too, but knowing what's the truth is good. MKS pati. Number 3, knowing about MKS and his obedience to his wife was a mass matter. Okay. Number 4, and please bully Sabaree more, it's good. As I say every time, me and my dolly arted so much that we answer questions with best confidence, but the entire answer is wrong. 5, I was listening to both MKS and AK-47 episode in between my situation like practical record writing and studying. Okay. 6, and about the AK-47 episode, I was in my kitchen cooking and enjoying the episode. The best 3 scenes are the pigeon with pottu, the hero wrapping the national flag around his body to escape, and the CM kidnapping scene. I was laughing out loud like a maniac who just found some weird obsession. 7, and me and my dolly are currently pursuing our masters in the most sangi college in Chennai. After the MKS episode, it's wired to look into people's eyes as we had oru nool than difference. By the way, thank you for being with us in our fucked up moment and
given information with fun and knowledge. See you guys soon in another episode. Bye. சங்கி காலேஜ் ஏதுவா இருக்கோ என்ன கோர்ஸா இருக்கோ கோர்ஸ் கூட தமிழ்நாட்டிலேயே சங்கி காலேஜ்னா பிஎஸ்பிபி அது ஸ்கூலோ ஸ்கூலுன்னு அது ராமகிருஷ்ண மிஷன் காலேஜ் இருக்கு ஆனா அது பாய்ஸ் காலேஜ். ஒருவேளை கோவிட்டா அது ஏதாவது கோர்ஸ் இருக்கும் போல தெரியலையே படிக்கிறாரு. சரி என்ன காலேஜ்னு கமெண்ட் பண்ணி நைட்டா கிங் ஹாரி கிங் ஸ்டீவ் ஓ கிங் ஸ்டீவ் ஓ கிங் எச் ஸ்டீவ் ஓ ஓகே. ரேண்டம் டாக்ஸ்ங்கிற நேம மாத்திட்டு விஜய் டாக்ஸ்னு வச்சிடுங்க. விஜய் குஞ்ச விடுங்கடா. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல உங்களுக்கு சேலஞ்சே டிவிக்கே ஆர் விஜய் பத்தி பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன்டா. அனில்னு ஏதாவது டைவர்ட் பண்ணா சொன்னா சபரி கே வைஷுக்கா அனில். சரி நீ இது வந்து எப்படி தெரியுமா முடிஞ்சா பேசாம இருந்து பாடுறான்னு சொன்னா நம்ம பேச மாட்டோம்ல. நாங்க பேசுவோம் எல்லா எபிசோட்லயும் பேசுவோம். அவன் பண்ற மடப்பணத்தை சொல்லாம இருக்கணும் மாமா. ஒரு கேங் எப்படி சொல்றது ஒரு கேங் வச்சு நல்லா அடிங்க டூ மோர் புள்ளி அப்படின்னு. ஆமா என்ன புரிஞ்சுக்கவே முடியல ஆடியன்ஸ். கேம்பா குமார் வைஷு அக்கா ஏதாவது வார் பத்தி ஃபேக்சுவல் தப்பா பேசியிருந்தா சொல்லுங்க மக்களே. அக்கா நீங்க பேசுனதுல ஃபேக்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்ல பிகாஸ் எல்லாமே கான்ஸ்பிரசி. ஐ திங்க் ஷி காட் த இன்ஃபோஸ் ஃப்ரம் மாகா பேஜஸ் அண்ட் பாரிசாலன். பாலஸ்தீனியன்ஸ் ஆர் சுன்னி முஸ்லிம்ஸ், ஈரானியன்ஸ் ஆர் ஷியா, ஈரான் இஸ் இஸ்லாமிக் தியோக்ரசி. வேர்ல்ட்ல நேஷனலுக்கு ஒரு ஆர்மி ஐடியாலஜிக்கு ஒரு ஆர்மி வச்சிருக்கிறது ஈரான்ல தான். தே ஹேட் சுன்னி முஸ்லிம்ஸ் பட் ஹேட் இஸ்ரேலிஸ் மோர் தென் தட். தட்ஸ் வை தே ஃபண்ட் ப்ராக்சிஸ் லைக் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹட்டீஸ். அரப் நேஷன்ஸ் ஹேட் ஈரான் பிகாஸ் அவன் சுன்னி மெஜாரிட்டி நேஷன்ல ஷியா மைனாரிட்டிக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுவான் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் சுன்னிஸ் லைக் இன் ஈராக், யமன், சிரியா அண்ட் லெபனான். ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த Arab nations have really written off Palestine demand. சும்மா ஃபார்மல் சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. Only Iran supplied arms to fight off Israel. Arab countries have small population. They can't have a strong army. So that's why they outsource their defense to US. Torah bracketல Jewish Bibleல child sacrifice எல்லாம் சப்போர்ட் பண்ணல. It's anti-Semitic myth and also Netanyahu isn't dead. I too wish he is because Iran simply lacks the technology to kill him. இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். காசா லெவல் டிஸ்ட்ரக்ஷன்லாம் ஆகலை ஒன்றும். ஈரான் லிட்ரலி டசன்ட் ஹாவ் ஏர் டிஃபென்ஸ் நவ். தட்ஸ் வை தே ஆர் எலிமினேட்டிங் டார்கெட்ஸ் இன் ஈரான். இந்த வாரில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு ஃப்ரம் போத் சைட்ஸ். ஃபாலோ வார் அப்டேட்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ் அண்ட் இவாலுவேட் யுவர் செல்ஃப். போன எபிசோட்ல நீங்களுமே அதான் சொல்லியிருக்கீங்க. ரெண்டு சைட்ல இருந்தும் ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் வருது. எதை நம்புறதுனே தெரியும், யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. இதுதான் நீங்க போன எபிசோட்ல சொல்லியிருக்கீங்க. கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட் சப்போர்ட்ஸ் ஜூஸ் as they believe that settling Jews in Israel will trigger judgment day and second coming of Jesus as part of the Christian prophecy. Catholics don't buy this Jew settlement theory but Protestants do. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் இஸ்ரேல் ஜெயிக்கணும் ஆண்டவரேன்னு ஜபம் பண்றாங்க. டிஎன்ல காவி சங்கீஸ் மட்டும் இல்லை, சில வெள்ளை சங்கீஸும் இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எது மாரலி ரைட் ஆர் ராங்னு பார்த்து டிசைட் பண்ண முடியாது. அதோட ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எது பெனிஃபிட்டா இருக்கோ அந்த டிசிஷன் தான் எடுக்க முடியும். இந்த கருத்தோட நான் இந்த எபிசோட்ல பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ். சிலது ஒத்து போயிருக்கு, சிலது வந்து அலைண்டா இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கு இந்த வாரே. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. மேக்ஸிமஸ் 40190 அனதர் சொம்மா வித்தவுட் சிங்கள தமிழர் regarding மாத்தூர் சத்யா issue. Victims usually feel this intellectual confident men attractive. bracketல no name, you are in safe hands. They usually position themselves as a mentor or superior which pushes the victim to a position they can be manipulated. யாரை நம்புறேனே தெரியல தாஸ்னா இன்டென்சிஃபைஸ். எஸ்விகேல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பர்சன் அவங்க இல்லைன்னு தெரியும் போது ஆன்லைன் ப்ராக்ரஸிவ் பர்சனாலிட்டிஸ் மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது.
வரட்டும். ஒரு விதத்துல அது வந்து தப்பு இல்லை, நல்லதுதான். ஏன்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு எவனையும் நம்பாதீங்க, சரியா? அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன் அண்ட் தட்ஸ் ஹவு தே ஆர். Mr. Black 2, one Devanin Pillai claims this recent Israel and Iran war is the final war which was mentioned in Bible in the end of war. Devan will come to this world and gives final judgment. அப்பா சட்டு புட்டுன்னு வந்து ஜட்மெண்ட் முடிச்சு விட சொல்றா. எப்பா that millions of years இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தோ வராரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி டீசர் வேற, டீசர் வேற, சரியா? வந்து in a few years bro ன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு சிலுவையில. 2000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வலிமை அப்டேட்ங்கிற மாதிரி ஜட்மெண்ட் டே அப்டேட் உட்கார்ந்து இருக்கானுங்க. பொங்கல் வாழ்த்து ப்ரோ, his name is John 246. சரியா? இப்படி வந்து ரொம்ப நாளா எட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வந்து தலைங்கடா எப்பா. That Devanin Pillai is my colleague. He says all country names was mentioned in Bible but in different words. மொரிஷியஸ்ங்கிற பேர் வந்து எனக்கு பைபிள்ல பண்ணி தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். சரி, தமிழ்நாடுங்கிறது வந்து நீ தேடி கணக்கு, ஜார்க்கண்ட் நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற. இதெல்லாம் நாடு இல்லையேன்னு சொல்லலாம். ஓகே, செக்கோஸ்லோவாக்கியா நீ எனக்கு பைபிள்ல கண்டுபிடிச்சு கொடுக்குறேப்ப. பட் இன் டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். உடனே டேய் ஆப்வியஸ்லிடா அந்த காலத்துல அதுக்கு செக்கோஸ்லோவாக்கியான்னு ஒரு பேர் இருக்கு. அந்த காலத்துல அந்த ஏரியாவுக்கு என்ன பேர் இருந்துச்சோ அதை எழுதி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட் ஃபாரஸ்ட் கம்பெனி எழுதுறாங்க. இப்ப அதுக்கு வரணும், ஃபாரஸ்ட் கம்பெனி ஒருத்தர் இருக்காரா? அதுதான். He says all but in different words. He claims some Israel and Palestine war was the final war. Now he says this war, since he is my only colleague, I can speak every day, I can't do anything about his prasangam. He says why Devan will come to world because previously Jews killed him. Now he will come to world, save Jews from their opponents and to teach them he is the real God. இல்ல இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அதர் சைடு முஸ்லிம்ஸ் வந்து இப்படி இந்த பாகிஸ்தான் பிளாக் மாதிரி பேன் மாதிரி இடுப்புல கை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா அவன் இவ்வளவு நாளா எங்களை போட்டு பொழந்து நிக்கிறான், ஒண்ணும் பண்ணாம இப்ப வந்து அவனை நீ காப்பாத்துறியா? What kind of unfair God is this fucker ன்னு யோசிப்பானுங்க. இதெல்லாம் சொல்லும் போதே யோசிக்க வேணாம், நம்ம சொல்றதுல வந்து எவ்வளவு ஐரணி இருக்கு. These nuts போடணும்னு போட்டீங்களாயா, பரவாயில்ல, ஆனா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. என்ன எபிசோடா? நல்லாதான் இருந்துச்சு. மணிகண்டன் அட்மையர்ஸ் டிக்டேட்டர் அவ்வளோ பிரச்சனை, நார்த் கொரியால போய் லிபரேட் பண்ற டிக்டேட்டர் அவ்வளோ பிரச்சனைனா நார்த் கொரியால போய் லிபரேட் பண்ற ட்ரம்ப். அப்படியே போனாலுமே அது தப்புன்னு தான் சொல்லுவேன். அது அவங்க நாட்டு பிரச்சனை, சரியா? அவங்க 99.97% ஆஃப் பீப்புள் வந்து 93% ஆஃப் பீப்புள் வந்து கிம் ஜாங் உன் வேணும் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு அந்த ராதிகா மாதிரி 102 போட்டிருப்பா. என்னடா அது 2%? 4 அன்னைக்கு பிறக்க போற குழந்தைகளும் சேர்த்து இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த 7 பேலன்ஸ் இருக்கிற 0.07% செத்து போனவங்க, 5 வருஷத்துல செத்து போனவங்க, ஓட்டு போட வரல பேசிக்கலி. தற்குறி தொண்டன், ஹலோ கைஸ், இது லாங் கமெண்ட் தான், பட் ப்ளீஸ் படிங்க. நான் பேசிக்கலி ஒரு இன்ட்ரோவர்ட். ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன்ல ரொம்ப சைலண்டா இருப்பேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன்ல சைலண்டா தான் ப்ரோ இருப்போம். எடுத்தோடனே வாடா அப்படியா பேசுவாங்க. எடுத்தோன்னா ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவோம். போக போக வைப் செட் ஆச்சுன்னா நல்லா பேசுவேன். இப்படி இருக்கிறப்போ காலேஜ்ல ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனோம். வைப் நல்லா செட் ஆச்சு. நாங்க 2 பேரும் நர்ட்ஸ் தான். ரேண்டமா ஸ்பேஸ், சயின்ஸ், மூவிஸ்னு எல்லாம் நிறைய பேசுவோம். நீங்க பாட்காஸ்ட்ல சும்மா பேசுறீங்க, பட் நான் ரியல் லைஃப்ல சும்மா பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஐயா, நாங்க ரியல் லைஃப்ல சாதாரணமா நாங்க பேசுறத நாங்க பாட்காஸ்டா மாத்தி இருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இந்த மைக் ஆஃப் பண்ணாலும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஐ தாட் ஐ காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப்னு. லாக்டவுன் வந்துச்சு, நான் நேட்டிவ்க்கு போயிட்டேன். எப்பவுமே நானா யாருக்கும் ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் அவ்வளவா பண்ண மாட்டேன்.
அவங்க பண்ணால் நல்லா பேசுவேன். சிலர் பேர்கிட்டலாம் மந்த்ஸ் கழித்து பேசியிருக்கேன். பட் என்னமோ நேற்று பேசின மாதிரி பேச்சு கண்டினியூ ஆகும். லாக்டவுனில் நான் யார்கிட்டையும் பேசலை. ப்ளஸ் என்னோட ஃபோன் மிஸ் ஆகிட்டு கொஞ்ச நாள் புது நம்பர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைஞ்ச அப்புறம் லாஸ்டான நம்பர் வாங்கிட்டேன். மீன்வெயில் கிளாஸ்மேட் கிட்ட நியூ நம்பரை காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண சொன்னேன். இதோட அவுட் சைட் இன்ட்ராக்ஷன்ஸ் மோஸ்ட்லி கட் ஆகிட்டு எல்லார்கிட்ட இருந்தும் கட் ஆஃப். ஃபுல் ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. பிரதருக்கு பையன் லாக்டவுனுக்கு 2 months முன்னாடி தான் பிறந்தான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தேன். இந்த டைம் அந்த ஃப்ரெண்டு என்னை இன்ஸ்டாவில் துரோகி ஃப்ரெண்ட் போஸ்ட்டில் என்ன டேக் பண்ணான். நான் கடுப்பாகி ஃபோன் பண்ணி திட்டுனேன். அவன் நீ என்கிட்ட பேசலைன்னு திட்டுனான். நான் சொன்னேன் டேய் நான் யாருக்கிட்டையும் பேசலடா புரிஞ்சுக்க என்னோட டைப் இதான்னு சொன்னேன். அவன் அக்செப்ட் பண்ணலை. அப்புறம் நாங்கள் பேசுறதில்ல. 2 years போச்சு. வேலைக்கே வந்தாச்சு. அவனுக்கு ஹெல்த் சரியில்லைன்னு நியூஸ் வந்துச்சு. கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஃபாலோயிங் மந்தில் கிராஜுவேஷன் இருந்துச்சு. அதில் அவன்கிட்ட பேசி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை என் பண்ணலான்னு யோசித்தேன். கிராஜுவேஷனில் அவன் என்கிட்ட சரியாக பேசலை. நானும் என்ன பண்ணேன்னு விட்டு போயிட்டேன். கிராஜுவேஷனுக்கு பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் பெண்டிங் இருந்துச்சு. இந்த டைமில் நாம் அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க டைம் ஆச்சு. பேரண்ட்ஸ் நேட்டிவ்க்கு போக பஸ் புக் பண்ணி இருந்தேன். அதுக்கு லேட் ஆகுதே, அவங்கள பஸ் ஏற்றி விடணுமேனு டென்ஷனில் இருந்தப்போ கால் பண்ணான். நான் ஃபோன் எடுக்கலை. நெக்ஸ்ட் டே மெசேஜ் பண்ணுறான் நான் செத்தாலும் என்னை பார்க்காதேன்னு. மனசு உடஞ்சி போச்சு. அவனை அப்போ பிளாக் பண்ணிட்டேன். இப்போ நினச்சாலும் வருத்தமாக இருக்குது. இதில் ஏன் தப்பு என்ன? சரி இவங்கிட்ட இப்படி ஆகிடுச்சு, ஃப்யூச்சரில் இப்படி ஆகக்கூடாதுன்னு நல்லா பேச ட்ரை பண்ணால் ஆக்வர்ட் ஆகுது. நான் ரிலிஜன் காஸ்ட் காட் மே நாயகன் வாட் நம்ம ஹீரோ சார் விஜய் தான் எல்லாம் பேஷ் பண்ணி தான் பேசுவேன். ஓ பட் மோஸ்ட் பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் திஸ். என்னோட ஐடியாலஜிக்கு சூட் ஆகிற பீப்புள் கூட நான் இல்லை. ஸோ டில் நவ் ஐ ஆம் ரிசர்வ்டு தான். நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ஐடியாலஜி பேச முடியுமா என்ன? ஆஃபீஸில் கூட நீ யார்கிட்டையும் மிங்கிளாக மாட்டுறேன்னு சொல்கிறாங்க. நோட் மோஸ்ட்லி எல்லாரும் நார்த் இண்டியன்ஸ். அவங்க கூட நான் இருந்தால் என்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பட் அவங்களுக்குள்ளே ஹிந்தியில் பேசுகிறாங்க. எப்படி கான்வா பில்ட் பண்ணுவேன்? ஒரே ஹெட்டேக்காக இருக்குது. நான் இன்ட்ரோவர்ட்டாக ரிசர்வ்டாக இருக்கிறது, லிமிட்டட் பீப்புள் கூட பேசுகிறது தப்பா? சரி நிறைய பேசலான்னா ஆக்வர்ட் தான் ஆகுது. இதில் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் எவ்ரி ஒன். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக இருந்த இதுதான் கான்சிக்வன்சஸ். அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம் நான் இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பேன், ஆனால் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்கணும். எனக்கு லோன்லியாகவும் இருக்கக்கூடாது. டசன்ட் ஒர்க் லைக் தட். அண்ட் நீங்கள் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களை சுற்றி எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு லேர்ன் ஹிந்தி. அவங்க கிட்டே கேட்டால் ரொம்ப ரொம்ப ஜாலியா ஒரு தமிழை நம்மள்ட்ட ஹிந்தி சொல்லி தர கேட்கிறானா, திஸ் இஸ் மை லைஃப்ஸ் மிஷன் சொல்லி அவன் உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பான். ஏன்னா நீங்க யூ ஆர் லிவிங் தேர். சரியா? அங்க உங்களுக்கு ஹிந்தி கட்டாயம் தெரியணும். இந்த 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 ஏலியனேட்டிங் ஃபீல் எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவனுங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே ஹிந்தி சொல்லி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல அவனுங்க என்கிட்ட முக்கி முடங்கி இங்கிலீஷ்ல பேசிடுவானுங்க. ஏன் கூட மட்டும் அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும். அவனுங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சானு ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அது அந்த ஏலியனேட்டிங்கா இருக்குடா. என்னடா நான் வேற என்னமோ பேசிருக்கேன், எனக்கு புரியலையடா. ஸோ பட் when I started learning their language எனக்கு அந்த ஃபீல் இல்லாமல் போயிடுச்சு. நானும் அவனுங்களோட ஜாயின் ஆயிடுவேன். அப்புறம் மொத்தமாகவே மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனே ஹிந்தியாக மாறிடுச்சு எங்களுக்கு. ஸோ அது அந்த ஃபீல் இருக்காது. ஸோ these are 2 options you can do. Either you can become an extrovert or you can learn the language so that you won't feel left out. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கதையை சொல்ல போனால் அவர் அன்னைக்கு கால் பண்ணியிருக்காரு. நீங்கள் அன்னைக்கு நைட்டு உங்கள் அம்மா அப்பாவை ஏற்றி விட்டுட்டு திருப்பி கால் பண்ணியிருந்துருக்கலாம். அது அங்கே லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் சொல்லுவேன். அந்த ஃப்ரெண்டு கூட இருக்க பிரச்சனை. ஸோ அந்த ஃப்ரெண்டு கூட இருக்க பிரச்சனையை நீங்க சொல்ற அளவுக்கு இஃப் தட் கை இஸ் a very good friend of yours, திரும்ப நீங்க ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா it will patch upங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி if you guys are really best friends, he will also miss you. end of the day பசங்கெல்லாம் அப்படி ரொம்பலாம் யோசிச்சு அவ்வளோதான். at the end of the day வாடா டீ கடைக்கு போகலாம், will fix all of your problems. yes. so that's very easy like that with boys. அது ட்ரை பண்ணி பாருங்க. it might work. most probably it will work. yes. okay, it's me almighty. release the Vaishu version of மெய்யழகன் பேஜியம். okay, நான் தான் TNC new.
In cartoon show, I was on toast to relate my Jetix shows, Power Rangers, Mystic Force, Ninja Storm, Dino Thunder, Operation Overdrive, SPD, etc. And other shows like Owl Story, American Dragon, Kid vs. Cat, Galactic Football, Puka, Inspector Gadget, Kickbotoski and Hangama shows. And Chutti TV shows, Bandalero, Gloria Vinvid, Super Suji, G-Boom Boy, Jackie Chan, Cedric, etc. But after yapping like 4 hours straight, some shows like nobody gives shit about it and said part 2 la பாத்துக்கலாம்னு சொன்னதும் சிங்கன் டு டேனி மாதிரி மண்டையை பிடிச்சிக்கிட்டு வெறி ஆயிட்டேன். One of my biggest race bait in 2026 is artist improv cartoon. At least part 2 ஆச்சு சீக்கிரம் போடுங்க. ஓகே, பார்ட் 2 வந்து அநேகமா சதீஷ் கல்யாணத்துக்கு அப்புறம், ஆமா, ஏப்ரல் எண்ட்லயோ இல்ல மே மாசம் பிகினிங்லயோ உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2 ஆஃப் கார்ட்டூன்ஸ் அண்ட் பார்ட் 2 ஆஃப் ஹிந்தி எதிர்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே காலத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். முகமது ஜவீத் எம்ஜே, women talking politics is my favorite genre. It was informative and helped me understanding their point of view. I really enjoyed the whole podcast throughout. Kudos to Vaishu Sri, no name, nameless, Sabaree Narayanan. Miss Chris Baba's presence. Nandri, thanks for everything, for the appreciation, for the missing, everything. Vishnu Albi Celeste, 1922. Somma without Chriznill. தீவு கொண்டி திரும்ப கீழே வந்து இதாவதுரா, தீவு கொண்டி திரும்ப வந்து போடும் சொம்மா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் சொல்லிட்டு மேல போகுது. திஸ் இஸ் ஐ டோன்ட் என்கரேஜ் திஸ். ஆர்டியா பார்க்கணும். யாமி சுகே ஹீரோ 321. 3 டிவிக்கே காரணங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி பேசுற மாதிரி இருக்கு. பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்லாம் பத்தி பேசினா கொஞ்சம் படிச்சுட்டு பேசுங்கப்பா. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு எதையும் கோட் பண்ணாதீங்க லிசனர்ஸ், இது ஒரு சும்மா எபிசோட். ஒரு லூசு ஜூஸ்னா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றவங்களான்னு கேக்குது, இன்னொரு லூசு ஜீசஸ் தான் பெரியாருன்னு பேசுது. ஒரே கூத்து. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீசஸ் தான் பெரியாருங்கிறத நானும் சொல்லுவேன். அதுக்காக நான் லூசுன்னா ஓகே, பார்வையில நான் லூசாவே இருந்துக்கிறேன். எது நான் லூசுங்கிறதா? இல்ல ஏன் வந்து ஜீசஸையும் பெரியாரையும் கம்பேர் பண்றோங்கிறத வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டங்களையும் அவங்க என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்றதையும் பார்க்கணும். பெரியாருடைய காலத்தில் பெரியாருக்கு இருந்த எப்படி சொல்ற சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு பெரியார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கடவுள் எதிர்ப்பும் சாதி எதிர்ப்பும் பேச முடிஞ்சது. அவருக்கு அதுக்கான எல்லாமே இருந்துச்சு. அவர் வந்து சாதிய ரீதியிலையுமே இடைநிலை சாதியினரா இருந்திருந்தாரு, ஒரு ஆதிக்க சாதியா இருந்தாரு. அவரோட ஃபேமிலி அவருக்கு சேர்த்து வச்ச வெல்த் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுட்டு அவர் இருந்த இடங்கள்ல அவர் இருந்த இடங்கள்ல அவர் யாரை எதிர்த்து பேசினாங்களோ அவங்க வந்து தேவர் மைனாரிட்டிஸ், பார்ப்பனர்கள்ங்கிறது. ஸோ ஹி ஹேட் மல்டிபிள் ரீசன்ஸ் டு பி ஹூ ஹி இஸ். ஆல்சோ வேரஸ் நீ ஜீசஸ் எடுத்துக்கிட்டேன்னா, ஜீசஸ் வாஸ் born into a very poor family. சரியா? he was born into a very socially backward community of the society and he was born into a place which was hardcore Jewish and அங்க மெஜாரிட்டியா அந்த மக்கள் இருக்காங்க. ஸோ பெரியார் வந்து மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசுறதுக்கான காலம் சிச்சுவேஷன் வேற, ஜீசஸ் வந்து மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கையில எடுத்து பேசுறதுக்கான காலம் சிச்சுவேஷன் வேற. அவரோட காலத்துக்கு அவர் அவ்வளவுதான் பண்ண முடியும். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாருன்னா முத நாளே கொண்டிருப்பாங்க. ஆமா, சரியா? அவரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நிறைய ஜூயிஷ் ரிலிஜன்ல இருந்த நிறைய மடத்தனமான கல்ச்சர்ஸை நிறைய ஃபாலோயிங்கை வந்து ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டியானிட்டியா அது கன்வெர்ட் ஆகும்போது நிறைய கைவிடப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஸோ வந்து ஜீசஸையும் பெரியாரையும் கம்பேர் பண்றதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அந்த காலத்து பெரியாரு இந்த காலத்து ஜீசஸ். ஓ மை காட், என்ன ஜீசஸை கடவுளாக்குனதுதான் பிரச்சனையே ஒழிய அது பெரியார பண்ண முடியாது. ஏன்னா அவர் கடவுள் இல்லைன்ட்டார். நான் யாராச்சும் என்னைய கடவுள்னு சொன்னா கூட என்ற மாதிரி மோட்ல இருந்தாரு. ஜீசஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லல, அதனால அவரை வந்து பொசுக்குன்னு. இன்னொன்னு, there is no video proof or audio proof of what Jesus said. ஜீசஸ் சொன்னார் என்று எழுதினாலும் அத வந்து வாய்ப்பு இருக்கு. அத வந்து
கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு என்ன ஜீசஸ் போய் கேட்க முடியுமா, ஜீசஸ் சொன்னீங்களா இப்படின்ட்டு? இல்ல தானே. சோ ஓவர் த இயர்ஸ் அவரோட அந்த காஸ்பல்ஸும் அவரோட டீச்சிங்ஸும் என்னவா மாறி இருக்குன்னா, இறைத்தன்மை கொண்டு அவரை வந்து ஒரு இறை தூதராகவும் அவரை வந்து கடவுளின் மகனாகவும் அவரை வந்து போர்ட்ரே பண்ணிருச்சு. அது வந்து இன்ஸ்டிடியூஷனலைசிங் ஜீசஸோட டீச்சிங். அது சர்ச்னு ஒண்ணு உருவாக்கி அது மூலமா காசு பார்க்கலான்னு கண்டுபிடிச்சு அது ஹியூமன் ப்ராப்ளம். சோ ஜீசஸ் வாஸ் பெரியார் தான். என்ன தெரியும், அதே மாதிரி ஜூனா யாரும் தெரியாதுன்னு சொல்றது தப்பு இல்ல. லூஸ்லாம் சொல்லாதீங்க, தற்குறி தாவேக்காரன் சொல்லுங்க. சரி, தீரஜ் 428 அண்ணா மீண்டும் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஆஸ்கர்ஸ் ஓட்டிங் 1 month முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ரிட்டையர்ட் பேலே டான்சர் பர்ஃபார்மன்ஸும் முன்னாடியே பிளான்டு தான். இந்த ஷாலமே ஆஸ்கர்ஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் தேவையில்லாம வாய் விட்டு அடி வாங்கியிருக்கான். இந்த விஷயம் நடக்கலைன்னா கூட அவன் தோத்து தான் போயிருப்பான். மைக்கேல் பி ஜார்டன் நேர்மையா தான் ஜெயிச்சான். நீங்க அந்த ஆப்பரா பேலையை அடிச்சு பேசுற வீடியோ பார்த்தா அதுல மேத்யூ மெக்கானகே அவனை தடுக்க ட்ரை பண்ணுவாரு, ஆனாலும் அவன் அப்படி பேசிடுவான். ஓகே, நான் இது எபிசோட்ல தான் கேட்டேன், நீங்க பேசினதை வச்சுதான் எனக்கு இதுக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கு. அண்ட் நான் வந்து மார்ட்டி சுப்ரீம் நான் பார்க்கல. இவர் வந்து ஒரு வேஸ்டிங் யுவர் லைஃப். யாரு நீ? இல்ல, நான் மார்ட்டி சுப்ரீம் பார்க்கணும், பட் நான் எபிசோடுக்கு படிக்க வேண்டி இருக்குது, ஒன் பீஸ் பார்க்க வேண்டி இருக்குது, அதனால எனக்கு டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். அதனால படம் பார்க்கும்போது மூவி சஜஷன்ஸும் அதை பத்தின கருத்துக்களும் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் சின்னஸ் பார்த்துருந்தேன். ஸோ வந்து எனக்கு மைக்கேல் பி ஜார்டன் டிசர்விங்னு தான் தோணுச்சு. ஆனா கம்பேரிட்டிவ்லி இந்த 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 செட்டிலே வராத ஒரு படம் மிக்கி 17 போன வருஷம் தானே வந்துச்சு. அது இல்லையே, என்ன உலக இல்லையா? மிக்கி 17 2025 தான் வந்திருக்கு. சின்னஸும் 2025 தான் வந்திருக்கு. மிக்கி 17ல அதாவது சின்னஸ்லயும் சரி மிக்கி 17லயும் சரி ஒரே கான்செப்ட் தான். அதாவது ஒரே ஆக்டர் இஸ் பிளேயிங் 2 different versions of them. என்ன அது டோட்டலா வேற கதை. டேய், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்கோடா. சின்னஸ்ல 2 கேரக்டரும் யாரா நடிச்சா? மைக்கேல் பி ஜார்டன். இது மிக்கி 17ல 2 கேரக்டரும் யாரா நடிச்சா? ராபர்ட் பேட்டின்சன். அதுதான்டா சொல்றேன். கரெக்ட் தான். ஒரே ஆளு 2 ரோல் பண்றாங்க, ஒரே மாதிரி இருக்கிற 2 எக்ஸ்ட்ரீம் ரோல்ஸ் பண்றாங்க. சரியா? மைக்கேல் பி ஜார்டன் வந்து இங்க ஒருத்தன் வந்து கொஞ்சம் நார்மல் சாஃப்டா இருப்பான், இன்னொருத்தன் வந்து ரொம்ப ரவுடி பயலா இருப்பான். இதுலயும் மிக்கி 17லயும் அதே தான். ஒருத்தன் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பான், லைக் அவன் பேக்கு மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் வந்து ஆஸ்வலா இருப்பான், சைக்கோ கில்லர் அளவுக்கு இருப்பான். ஆனா 2 அவனோடதுதான். இது இங்க இவங்க ட்வின்ஸா இருப்பாங்க, அங்க வந்து குளோன்ஸா இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி மிக்கி 17ல ராபர்ட் பேட்டின்சனுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமா இருந்துச்சு. he had a lot of stuff to explore. அவன் இன்னும் ஆக்டிங்லயுமே நிறைய, உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது 2 ஒரே ஆள் நடிச்சிருக்காங்கன்றதே மறந்துடும் மிக்கி 17 பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2த்தையுமே கம்ப்ளீட்லி 2 different பீப்புளா காட்டியிருப்பாரு. ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் மைக்கேல் ஜார்டனுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, இந்த ஆஸ்கர் கொடுத்துருக்காங்கன்னா ராபர்ட் பேட்டின்சன் டிசர்வ்ஸ் மோர்னு சொல்லுவேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல. இப்போ மார்ட்டி சுப்ரீம் பாரு. என்ன? ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். நீ பார்த்துட்டு சொல்லு. அடுத்து கிங் ரஃபிகா. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு கமெண்ட் போட்டு ரொம்ப ஒருவேளை மிக்கி 17 வராம போனதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் காரணமா இருக்கலாம். ஏன்னா மிக்கி 17 எப்படி சொல்றது, ட்ரம்ப் அடிக்கிறது தான் என் முழு நேர பொறுப்பேன்ற மாதிரி கரெக்டா இவரை வேற கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. யாரு? மார்க் ரஃபலோ. அவர் வேற போற இடத்துல எல்லாம் ஐடியாலஜி பேசி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஃப்ரீ பாலஸ்தீன்ங்கிறாரு. ஹாவியர் பாரடம் வேற போயிட்டு ஃப்ரீ பாலஸ்தீன் சொல்லி பிரியங்கா சோப்ரா சம்மந்தமே எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவ யூனிசெஃப் அம்பாசிடரான்டா பிரியங்கா சோப்ரா. யூனிசெஃப் பீஸ் அம்பாசிடரா. ஃப்ரீ பாலஸ்தீன் சொன்னா சிரிக்கிற நீ. லிட்டரலா சிரிக்கிறாடா அவ பக்கத்துல நின்னு. அவ அடக்க முடியாம சிரிக்கிறா. ஒரு கமெண்ட் பார்த்தேன், டால் கேடோட்னு போட்டிருந்தானுங்க. ஏன்னா கேல் கேடோட்டும் வந்து இந்த மாதிரி ஏதோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அடி வாங்கினாடா. அதனால கேல் கேடோட் மாதிரி டால் கேடோட். கிங் ரஃபிகா. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு கமெண்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிறிஸ் இல்லாதனால ஒரு டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எப்பவும் கான்ஃபிடென்ட்டா பேசுற வைஷு கூட ஏன்பா நான் சரியா பேசுறேனா என்று கேட்டு பேசுவதை
முதலில் கேட்டேன். அதுபோல எப்பவும் ஓவர் கான்பிடென்ட்டில் அடித்து விடக்கூடிய சபரி இப்போ ஷேர் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் தெளிவா பேசியிருந்தார். அடுத்த கமெண்டில் முக்கியமான உங்களது டவுட்டுகளுக்கு பதில் சொல்கிறேன். முடிந்தால் படித்து மக்களுக்கு தெரியப்படுத்தவும் நன்றி. அடுத்து இதெல்லாம் தமிழ்லயே அடிச்சிருக்காரு. யூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் மூன்றையும் ஆபிரகாமிய மதம் என்று சொல்வார்கள். அதன் காரணம் யூதர்கள் வணங்கக்கூடிய ஆபிரகாம் மற்றும் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இயேசு இருவரையும் முறையே இஸ்லாமிய மதத்தின் குரானின் படி மூசா நபி என்றும் இயேசுவை ஈசா நபி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே யார் பெருசு அடிச்சு காட்டு என்பது இந்த 3 மதத்தினரின் உள்ள பிரச்சனைகள். அதுபோக வைசு சொன்ன தகவல் படி பாலஸ்தீன் பகுதியில் உள்ள மக்கள் சியா பிரிவினர் கிடையாது, பெரும்பான்மையினோர் சுன்னி பிரிவினரே. இவர்களுக்குள் ஆன முரண்பாடு யாதெனில் உலகில் பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாமியர்கள் சுன்னி பிரிவினரே. அதன்படி ஒரு இஸ்லாமியர் தன் வாழ்நாளில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள் ஒன்று கலிமா என்று சொல்லப்படுகிறது. அந்த கலிமாவின் படி முகமது நபி என்பவர் கடைசி இறை தூதர் என்று நம்புவார்கள் மட்டுமே இஸ்லாமியர்கள். இதை நம்புபவர்கள் சுன்னி முஸ்லிம் எனவும், மாறாக முகமது நபியின் குடும்பத்தாரின் வாரிசுகளை ஃபாலோ செய்பவர்கள் சியா முஸ்லிம் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பான்மையானோர் ஈரான், துருக்கி போன்ற பகுதிகளில் வசிக்கின்றனர். உங்களுக்கு இந்திய அளவில் புரிய வேண்டும் என்றால் பெரும்பான்மையான இஸ்லாமிய பெண்கள் கருப்பு நிற புர்கா அணிவார்கள். அதே வேளையில் சியா முஸ்லிம் பெண்கள் பல வண்ணங்களில் புர்கா அணிவார்கள். ஆண்கள் எப்போதுமே தலையில் தொப்பி அணிவார்கள். நன்றி, மன்னிக்கவும். விஷயங்கள் அதிகமாக இருந்தால் கருத்துக்களை நீளமாக பதிவிட வேண்டியிருந்தது. ஏதும் திட்டி விடாதீர்கள். அண்ணன் உங்களை விட ஒரு 10 வயசு பெரியவன். ஐயோ, அண்ணான்னு கூப்பிட்டுட்டு தன்னதான் சொல்றோம். அண்ணன் உங்களை விட சரிண்ணா, ஓகேண்ணா, சாரிண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நீங்களும் வந்து பிராக்டிசிங் பச்சை ஆர் எக்ஸ் பச்சையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு டீடைலிங் சொல்றீங்க. எனிவே, குட் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். திவாகர் விஜயகுமார், யாருக்காச்சும் கிறிஸ்னில் ஐயா லெட்டர் பாக்ஸ் ஐடி சொல்லுங்க. ஐயா, வெறும் கிறிஸ்னில்னு சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஓகே, அடுத்து இயர்போன்ஸ் எடிட்ஸ். கை ஸ்மால் டவுட். என் ஃப்ரெண்டு கூட சிரிச்சுக்கிட்டே பார்க்க கந்தன் மலை போட்டேன். அப்போ எச்பைய கோவில் மட்டும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, சர்ச் அண்ட் மாஸ்க் இல்லைன்னு சொன்னா. அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டான், எச்சதான், பட் அவன் கேட்ட கேள்வி கரெக்ட் தானையா? ஏன் மற்ற ரிலீஜியஸ் பிளேசஸ் ஏன் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கலன்னு. அண்ட் எனக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியல, உங்களுக்கு பதில் தெரியும்னு நம்புறேன். ஸோ சீக்கிரம் சொல்லுங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி தரணும். ஆல்ரெடி அதுக்கான இதுகள் இருக்கு. எப்படி அறநிலையத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த மாஸ்க்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு துறை ஒன்று இருக்கு, சரியா? அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ரோமன் கேத்தலிக்ஸ், ஆல்ரெடி இது நான் வந்து நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ரோமன் கேத்தலிக்ஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட் டு ரோம். ஸோ அவங்க இங்க வந்து திருட்டுத்தனம் பண்றதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா இட் இஸ் வெரி இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். கேத்தலிசிசம் வந்து இஸ் த மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜன் சொல்லுவேன் நான். ஏன்னா ஃபாதருக்கு சாப்பாடு போட்டு விடுவாங்க, சரியா? ஃபாதருக்கு தங்குற இடம் கொடுத்துருவாங்க. ஒரு கோயில்ல நீ ஃபாதரா இருக்கன்னா உனக்கு வந்து பொண்டாட்டி புள்ள குட்டி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டுருவாங்க. ஸோ நீ யாருக்காகவும் காசு ஆட்டையை போட்டு சேர்த்து வைக்கணுங்கிற நீடை வந்து அங்க கட் பண்ணிட்டானுங்க, சரியா? உனக்கு சாப்பாடு போட்டுடுறாங்க, தங்க இடம் கொடுத்துட்றாங்க, உனக்கு ஒரு சின்ன பாக்கெட் மணி மாதிரி ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துருவாங்க. அது போக கோயிலுக்கு வர்ற காசெல்லாம் எனக்குன்னு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா காசு வர்ற கோயில்ல இருந்து எடுத்து காசே வராத கோயில்ல இருக்கிற ஃபாதருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது எல்லாத்தையும் கலெக்டிவா எடுத்துருவாங்கடா. எடுத்துட்டு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒன்னு சொல்லு, இப்ப நான் நினைச்சா இப்ப ரோமன் கத்தலிக்காக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபாதர் ஆயிரலாம். எஸ், நல்லா இருக்கு. எஸ், நீ வந்து என்ன பண்ணணும்னா உன்னைய வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்து உன்னைய பேப்டிசம் எடுக்க ஆசி தருவாங்க, ஆர்சி தந்துருவாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது, நோ அப்ஜெக்ஷன். நீ வந்து இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீ வந்து திடீர்னு ஒன் டே யூ டிசைட் டு பிலீவ் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் வந்து வாங்க தம்பின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் உனக்கு பேப்டிசம் கொடுப்பாங்க. பேப்டிசம் கொடுத்துட்டு உன்னை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு வந்து படிக்க சொல்லுவாங்க. கம்யூனியன் எடுக்கிறது இந்த அப்ப சாப்பிட்றது, சரியா? கரெக்டாக அந்த அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து பாவ மன்னிப்புங்கிற ஒரு
இதுக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பாவ மன்னிப்பு இஸ் பேசிக்கலி தெரப்பிடா. ஓகே சரியா? உனக்கு தெரபிஸ்ட் இல்லாத காலத்துல நீ பண்ண பாவங்களை எல்லாம் ஒரு இடத்துல போய் சொல்லி பேசிக்கலி ஆர் வெண்டிங் அவுட். ஓகே சரியா? நான் அந்த அவன் பொண்டாட்டி கூட படுத்தேன் ஃபாதர், எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னோட ஃபாதர் வந்து 3 பரிசுத்த மாதிரியே சொல்லுங்க உங்க கில்ட் போயிரும் சொல்லுவாரு. சரி, எதுனா டாஸ்க் கொடுப்பாருடா ஃபாதரு. சரியா? உன்னோட அந்த மென்டல் ஈகோ இருக்குல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் ஏதாவது ஒரு இது பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணிட்டோம்னா வந்து உனக்கு அது மனசுல இருந்து போயிடும்ல, அந்த கில்ட் போயிடும்ல. பேசிக்கலி அந்த சிஸ்டம் தான், தெரப்பி சிஸ்டம் தான். என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி ஃபாதர்ஸ் ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்க் கம்ப்ளீட் ஆனோன்னு உன்னோட கில்ட் வந்து பறந்து போயிடும். சரியா? அப்புறம் உன்னை கம்யூனியன் எடுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் உறுதி பூசல் எடுக்க சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து கேத்தலிக்ஸ்ல வந்து பிறந்தோடனே பேப்டிசம் கொடுத்துருவாங்க. அப்போ உனக்கு வந்து மதி இல்லை, உனக்கு you don't have a consciousness, you are not consciously choosing Christianity. சரியா? அது வந்து உன் பேரண்ட்ஸ் வந்து உன்னை ரிலிஜனுக்கு கொடுக்குறாங்க. உறுதி பூசல் இஸ் பேசிக்கலி you accepting the religion. எஸ், எங்க அப்பா அம்மா என்ன இந்த ரிலிஜன் கொடுத்தாங்க, நானும் இந்த ரிலிஜனுக்கு வந்துடுறேன். ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் வந்து இந்த ரிலிஜனை எடுத்துக்கிறேன். இன்னொன்னு, now you are a full Christian. இதுக்கப்புறம் நீ வந்து செமினரிக்கு போயிட்டு 12 வருஷமோ 14 வருஷமோ நம்ம படிக்கணும். அதுக்கு எது? ஆமா ஆமா, என்ன 2 நாள்ல படிச்சுட்டு இந்தாங்க தம்பி உங்களோட ஃபாதர் பட்டம்னு கொடுப்பாங்களா? 12 வருஷமா நம்ம படிக்கணும். படிச்சு நீ வெளியில வரும்போது, வெளியில வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு பிரதரா போடுவாங்க, லைக் அசிஸ்டன்ட் ஃபாதர் மாதிரி. ஓகே, நீ வந்து பூசை நடத்தலாமான்னு தெரியாது, ஆனா நீ கம்யூனியன் கொடுக்கலாம், நிறைய உனக்கு பர்க்ஸ் இருக்கும். அதுல வந்து 1 வருஷமோ 2 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் you will be appointed as a father. நீ பேசிக்கலி பிரதரா இருக்கிறன்னா ஃபாதருக்கு அப்ரெண்டிஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தொழில் கத்துக்கிறவர்கிட்ட பேசிக்கலி. அதுக்கப்புறம் உன்னை ஃபாதர் ஆக்கிடுவாங்க. ஓகே, அதுக்குள்ள நீ செத்து போயிருவடா, கிழவனாய் செத்து போயிருவா. ஸோ வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா தான் இருக்கு எல்லா ரிலிஜன்ஸுமே. அதுக்கான மேற்பார்வை பண்ணக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. இங்க இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகாம இருக்கிற ஒரே செக்டர்னு நான் பாக்குறது வந்து இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் தர்காக்கள் எனக்கு தெரியல, தர்காக்கள் வந்து இதுக்குள்ள வருதான்ட்டு. ஏன்னா மசூதிகள் வரும், அது எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். தர்காக்கள் என்ன நிலைமைன்றது எனக்கு தெரியல. அண்ட் நான் கேத்தலிக் கிறிஸ்டியன் சபைகள், இது வந்து எஸ், இது வந்து இந்த ஒரு சிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்கு, அதுவும் ஆல்ரெடி இதுக்குள்ள வந்துருச்சு. பேர்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்துருச்சு, மேற்பார்வை உள்ள ஒரு இதுவா இருக்கு. அது போக அந்த வீட்டுல எல்லாம் சபை வச்சிருப்பாங்க, பாஸ்டர்ஸா இருப்பாங்க, திடீர்னு முளைச்சிருவாங்க, நான் இன்னையில இருந்து பாஸ்டர்ன்ட்டு. உனக்கு கல்யாணம் ஆகி புள்ளெல்லாம் இருக்கும், புள்ளைக்கு பைக் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பான். சரியா? புள்ள 3 லட்சம் ரூபாய் பைக் கேட்டிருக்கோம். அப்ப என்ன பண்றது, கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட காசு வசூலிச்சு கடவுளுக்கு ஊழியம் பண்றங்கிற பேர்ல காசை வாங்கி பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான செக்டர்ஸ் ஷுட் பி எப்படி சொல்ற, மேற்பார்வை பார்க்கப்படணும். அப்படி பண்ண முடியாது, அப்படி பார்த்தா நீ ஈஷாவின்னு தான் இது பண்ணணும். ஆமா ஆமா, அதான் சொல்றேன், இந்த பிரைவேட் செக்டர்ஸ்ன்றது எல்லா ரிலிஜன்லயுமே இருக்கு, அது வந்து பார்க்க முடியாம தான் இருக்கு. பட் த மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு சபைகள் எல்லாமே மேற்பார்வை கீழே தான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க இதுல ஜாதி பார்த்தாலோ என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றது இல்ல, இங்க வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிறிஸ்தவத்தில் தீண்டாமைன்னு ஒரு புக் இருக்கு, அதுல வந்து ஒரு 2-3 சர்ச்சஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து சென்னையில இருக்கிற டாப் சர்ச் இல்ல டாப் சர்ச் இல்ல, சென்னையில இருக்கிற ஒரு 2 சர்ச்சில் இருந்த காஸ்டிசம் சென்னையில. சரியா? அப்போ ஊர் பக்கம்லாம் போனா எவ்வளவு காஸ்டிசம் இருக்கும்ன்றது யோசிச்சு. நாடார் சர்ச்சு, வன்னியர் சர்ச்சுன்னு இருக்கு தனித்தனியா. அப்ப நீ காஸ்ட் இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல, நான் காஸ்ட் இல்லன்னு சொல்ல வரல. என்ன இதுல என்ன பிரச்சனைனா, இங்க வந்து இது பொதுமக்கள் கூடுற இடம். ஏங்க கவர்னன்ஸ் பண்றாங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் அதிகமா இருக்காங்க. ஸோ நாளை பின்ன ஏதாவது நீ வந்து உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அவன் அந்த ரைட்ஸை வாங்கலாம்ல. இப்போ சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அதுவும் கூடுற இடம் தானா, அவங்க மைனாரிட்டி கம்பேரிட்டிவ்லி. இது மெஜாரிட்டின்றதுனால இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகக்கூடாது ஃபியூச்சர்ல, அதுக்காகவும் இருக்கலாம்ல. இன்னொரு விஷயம், கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம நாட்டோட பாப்புலேஷன்ல 5%. சரியா? முஸ்லிம்ஸ் வந்து 15-20%. மிச்சம் இருக்கிறது பூரா ஹிந்துஸ். சரியா? மார்க்கெட்டு பெருசு, அங்கதான் வந்து
நிறைய நகை அது இதுன்னு புழங்குது. ஸோ அது வந்து கட்டாய மேற்பார்வை பார்க்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சொல்லிட்டோம், அறநிலையத்துறை இல்லைன்னா என்னென்னலாம் நடந்திருக்கு. சிதம்பரம் கோயில்ல வந்து 6 லட்சம் ரூபா கணக்கு காட்டுனதும் கோடிக்கணக்கில் அடுத்த வருஷமே அறநிலையத்துறை கிட்ட வந்தோன்னா கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆனதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உல்டாவா சொல்றேன், தீட்சிதர்கள் கிட்ட இருந்தப்போ 6 லட்சம் கணக்கு காட்டினானுங்க. அறநிலையத்துறை கிட்ட வர்றப்போ வந்து கோடிக்கணக்கில் வந்துச்சு டேர்ன் ஓவர். முதல்ல கோடிக்கணக்கில் வந்துச்சு, அப்புறம் 6 லட்சம் கட்டினாங்க இல்லையா? அப்படியே சம்வே திஸ் வே ஆர் தட் வே. சரி, ஆனா தீட்சிதர்கள்ட்ட இருந்தப்ப 6 லட்சமா இருந்த வருமானம், கோயில் வருமானம் அறநிலையத்துறை கிட்ட இருக்கும்போது கோடிக்கணக்கில் இருக்கு. அது எப்படி லட்சமும் கோடியும் எப்படி என்னது எங்க போச்சு? இது மிச்ச 5 கோடியே 94 லட்சம் எங்க போச்சுன்னா அப்படி இருக்கும்போது அங்க மார்க்கெட் பெருசா, அது நீட்ஸ் மோர் கவர்னன்ஸ். இட்ஸ் மிஸ்டர் ஏகே. ஹாய் கைஸ், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு போறேன். ஜஸ்ட் நவ் மீ அண்ட் மை தற்குறி கழகத்தோழன் கூட ஒரு கான்வோ, அதுல அவன் டிஃபெண்ட் பண்ண பேராகிராஃபா போட்டான் குரூப் சாட்ல. நான் அவனை சின்னதா எழுதி பழகடா சின்ன கூன்னு சொல்லிட்டேன். அவன் கூட இருக்கிற டிவி ஏகேன்ஸும் சேர்ந்து சிரிச்சுட்டானுங்க. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், பட் இப்ப என்ன பிளாக்கே பண்ணிட்டான். ஆர்டி தான் காரணம். குட் ஃபார் யூ. விமல் ஆர்ஜே, ரீசெண்டா நிறைய டிவிகே அனில்ஸ் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றத பாக்குறேன். டிஎம்கேக்கு பிஜேபி பரவாயில்லன்னு சொல்றதும் இப்ப துரந்தருக்கு ஃபயர் விடுறதும் பார்த்தா கூடிய சீக்கிரம் இங்கேயும் பிஜேபி வின் பண்ணிடும் போல. எல்லா பிஜேபி காரனும் சொல்றது முஸ்லிம் நேஷனல் ஆந்தம்க்கு கூட எந்திரிச்சு நிக்க மாட்டாங்கன்னு. வாட் யுவர் தாட்ஸ் அபவுட் இட்? யாரு பார்த்தா? எங்க பாத்தீங்க? நானும் இத்தனை வருஷமா முஸ்லிம் மக்களோட பழகுறேன். யாருமே நேஷனல் ஆந்தம்க்கு எந்திரிச்சு நிக்காம உட்காந்து நான் பார்த்தது இல்ல. நான் சர்வீஸா பார்த்திருக்கேன் இந்த மாதிரி. சரியா, தியேட்டர்ல நேஷனல் ஆந்தம் ஓடும் போது காலுக்கு மேல கால் போட்டு சர்வீஸ் உட்கார்ந்து இருப்பாரு. இதுக்கெல்லாம் நான் எதுக்குடா எந்திரிக்கணும்னு கேட்பாரு. அப்படி பார்த்திருக்கேன். நான் முஸ்லிம்ஸ் யாரையும் அப்படி பண்ணி நான் பார்த்தது இல்ல. சரியா, நீங்க பாத்தீங்கன்னா ஷோ மீ ப்ரூஃப். அதை அனில்ஸும் தூக்குறானுங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். போட்டோபிகஸ் டோட்டாலஸ் கமெண்ட்ஸுக்கு செப்பரேட் எபிசோட் ஐடியா கமெண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. நான் அந்த ஐடியாவை தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோட ஐடியா தான் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுங்கப்பா, கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் யுவர் ஐடியா தான் நாங்க எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஷவுட் அவுட் டு போட்டோபிகஸ் டோட்டாலஸ். உண்மையான பேரு சிபி விஜயன். என்னடா கரெக்ட் சிரிக்கிற? ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அவர். இல்லடா, அவருக்கு ப்ராப்பர் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம்டா. உண்மையான பேரு சொல்லி கிரெடிட்ஸ் கொடுப்போம். The Human Stitch. Me previously watching movies in theaters and OTT and adding them to Letterboxd. Me now watching AK-47 and Kandan Malai in podcast and adding them to Letterboxd. Okay, Manu Pestings. Dey avan settutanda. Bracketla you know who. Only fans. ஐயோ. Shinya Kogami. இதான் வந்து கடைசி question. Hi RT. The book of Jews is called Torah. The child sacrifice story is called the sacrifice of Isaac, which Abraham was about to do. There is an Islamic version of sacrifice of Isaac, which is called sacrifice of Ismail. That is the origin story of Bakrid. Somehow Sabaree was correct this time. Somehow Sabaree was right. எப்பயாச்சும் தான் கரெக்டா பேசுறியா? சரி, ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் அரியர் கிளியரன்ஸ்ல எதெல்லாம் முடிச்சிருக்கோம்? நமக்கு இம்ப்ராவ் ஷோவோட கமெண்ட்ஸும் சும்மா பேசிக்கினே இருப்போம் ஓட கமெண்ட்ஸும் முடிச்சிருக்கோம். MKSும் AK-47 அரியர் கிளியரன்ஸில் கூடிய சீக்கிரம் முடிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா லெட்டர் பாக்ஸ் இல்லாத மூவி சஜஷன் டைமுக்கு போகிறோம். ஆமாம், இது நேரம்னு பார்த்து லெட்டர் பாக்ஸே ஓப்பன் ஆக மாட்டேங்குது நண்பர்களே. ஓகே, நான் கடைசியா என்ன பார்த்திருக்கேன்? தாய்க்கிழவி பார்த்திருக்கேன். பார்த்துட்டியா நீ? தாய்க்கிழவி நான் மயிலாடு தாய்க்கிழவி ரெண்டுமே பார்த்துட்டேன். எங்க பார்த்த? ஊர்லயா? இல்ல நான் இங்க இருக்கும் போதே பார்த்துட்டேன். நானும் வைஷு ஒரு நாள் சும்மா மூவி மேரத்தான் மாதிரி போயிட்டு 2 படம் கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சா? மயிலாடு வந்து ராஜ்முருகன் படம், ஜப்பான் மாதிரி இல்லாம ஜோக்கர் ரேஞ்சில் வச்சுக்கோயேன். அதாவது எப்படி சொல்றது, ஜோக்கர் அளவுக்கு வேண்டாம்டா, குக்கு இஸ் இஸ் மாஸ்டர் பீஸ்னு வேண்டாம்.
அந்த அளவுக்குலாம் இல்ல, ஒரு மெஹந்தி சர்க்கஸ் அளவுக்கு. சரியா, ஐடியாலஜிக்கலி கரெக்டா இருந்துச்சு. மெஹந்தி சர்க்கஸா? ஆமா, ராஜ்முருகன் தான். ராஜ்முருகன் படம் தானே மெஹந்தி சர்க்கஸ் இல்லையா? இல்லையே. என்ன சொல்ற? ஆர் யூ ஷூர்? எனக்குமே டவுட்டா இருக்கு இப்போ நீ சொன்ன பிறகு. மெஹந்தி சர்க்கஸ் ராஜ்முருகன் படம் இல்லையா? ஆமா. என்னென்ன சொல்றீங்க? அவரு குக்கு அப்புறம் எடுத்தது ரைட்டர்ரா, சாரிடா. மெஹந்தி சர்க்கஸ் ஏன்னா அவரோட மூவிடா, அவரோட ஸ்டைல்லே இருக்கும் அந்த படம், அதனால நான் அது அவர் படம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே, அது அவர் வந்து ரைட்டர் அந்த படத்துக்கு. ஓகே, ஸோ வந்து மயிலாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து எஸ் பொலிட்டிக்கலி நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி சொல்றது, வெரி ஃபர்கெட்டபிள் மூவி. உனக்கு ரொம்ப மைண்ட்ல அப்படியே நின்று சீன்ஸ் எல்லாம் அப்படியே உனக்கு அப்படியே நிற்கும், அப்படிலாம் கிடையாது. ஐடியாலஜிக்கலி சூப்பரா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சசிகுமார் வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் வே போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி அந்த ஜான்ராடா, டூரிஸ்ட் ஃபேமிலி, சரியா, நாடோடிகள், அயோத்தி, அந்த அந்த ஜான்ரா. சசிகுமார் பீயிங் பூக்கிகை நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் வந்து தாய் கிழவி ஆப்வியஸ்லி நேத்து கூட அறிவு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். தாய் கிழவி இஸ் த வெட் ட்ரீம் ஆஃப் எனி கமல் ஃபேன். ஃபுல் கமல் ரெஃபரன்ஸுகள் போட்டு 90 டிகிரி பொசிஷன்லயே இருந்துச்சு ஃபுல் படம் முழுக்க. இப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன். முதுக சொல்றேன்டா, முதுகு தண்டு தெரியும். எட்ஜ் ஆஃப் த சீட்ல அப்படி உட்காந்துருந்தேன். அப்படி சொல்றேன். அடுத்த கமல் ரெஃபரன்ஸ் எப்ப எங்க வாவ் அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன். தாத்தா டெத் ஆயிட்டாரு, படம் பார்க்கல. எஸ், அவ்வளவுதான். நான் துரந்தர் 2 பார்த்தேன். மற்றபடி நான் போன வாரம் இந்த படம் பெருசா பார்க்கல. அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஒன் பீஸ் லைக் ஐ செட், நான் வந்து எத்தனை முடிச்சிருக்கேன்னா 492 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன். எஸ், 492 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன். எங்க இருக்கேன்னா பேசிக்கலி இந்த லூச்சின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். லூச்சியா, இந்த பழைய ஆர்லாங்கோட டீம்ல இருந்து ஒருத்தன் இருப்பான்டா, ஆக்டோபஸ்காரன் ஒருத்தன், ஆக்டோபஸ் ஃபிஷ்மேன். அவனை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். சபோடி என்ட்ரிங் சபோடி. இதுதான் வந்து ஒன் பீஸ் அப்டேட்டு. வேற என்ன, நான் சில புக்ஸ் படிச்சேன்டா. ஆனா கொஞ்சம் நடுவுல வந்து இட் வாஸ் வெரி ப்ரொடக்டிவ் இன் அ புக் ரீடிங் வே. என்னென்ன புக்கு படித்தேன்னா வந்து த டைரி த குரூக்ஸ் அண்ட் ஆல்பர்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தேன். அது வந்து எனக்கு ஏர்போர்ட்டில் அந்த புக்கு கிடைச்சிது. பார்த்தா கோஇன்சிடென்ட்லி அதுவும் டிமானிட்டைசேஷன் பேக்ரவுண்ட்ல நடக்கிற ஒரு கதை. ஆனால் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அப்புறம் நான் யானை டாக்டர் படித்தேன், ஜெயமோகன்து. அப்புறம் வந்து தஸ்தோஸ்கியோட ஒயிட் நைட்ஸ் முடிச்சிட்டேன். பபோக் முடிச்சிட்டேன். அது பபோக் வந்து ஒயிட் நைட்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு அந்த புக்கில். அது முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து த ஓல்ட் மேன் அண்ட் த சி சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தேன். அப்புறம் சைலண்ட் பேஷண்ட்னு ஒரு புக்கு படித்தேன். அது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. அது கடைசி ட்விஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஒரு ஹாஃப் வே த்ரூ கண்டுபிடிச்சிட்டேன் இதுவாக தான் இருக்கும்ன்ட்டு. ஒரு ஹாஃப் வே த்ரூ கூட கிடையாது, 60-70% போகும்போது நான் கெஸ் பண்ணிட்டேன் இதுவாக தான் இருக்கும்ன்ட்டு. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்னது இதெல்லாம் என்னன்னே தெரியல நண்பர்களே. இந்தி ஒரு வரலாற்று சுருக்கம். ஓகே, இந்தி எதிர்ப்புக்காக படிச்ச புக் இதெல்லாம். அப்புறம் திராவிடம் 2.0, அப்புறம் ஹவுஸ் மேய்டு படித்தேன். இப்படி வந்து சில புக்ஸ் படித்தேன். இப்போ வந்து நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னா டிமானிட்டைசேஷன் பற்றி ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சபரி சொல்லுங்க. ஒரு புக்கு கொடுத்துருக்காரு, அவனுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கேன், படிச்சுட்டு வா. அந்த தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் முடிச்சியா இல்லையா? முடிச்சுட்டேன்னா புக்கு கொண்டு வந்து கொடு. நானும் ரொம்ப நாளா எங்க எப்ப அந்த புக்கு கொண்டு வந்து தருவா அந்த பையன். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. டிராமாவா இருந்துச்சா? எனக்கு ரியாலிட்டி தான் பெருசா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்ல. 1-2 கதைகள் அப்படியாச்சு. மத்தபடி எனக்கு பெருசா அவ்வளோ ஒன்றும். டிஜிட்டல் ஃபோட்டோஸ் ஆரம்பிச்சிட்டியா? டிஜிட்டல் ஃபோட்டோஸ் அந்த புக் நான் கொடுத்ததே மறந்துட்டியா நீ? இருக்கு ஆன்லைன்லயே தான் இருக்கு, ஆரம்பிக்கணும். இப்போ டிமானிட்டைசேஷன் புக் அதை முடிச்சுட்டு தான் படிப்பேன். சரி, ஓகே. ஸோ இதுவரை எங்கள் பாட்காஸ்டை நீங்கள் கேட்டிருந்தால் ரொம்ப நன்றி. உங்க கொஞ்சம் கருவமா நான் தர மாட்டேன்.
உங்களுக்கு ஒரு உமா, அந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க காதுக்கு ஒரு உமா, அதை ப்ராசஸ் பண்ற உங்க மூளைக்கு ஒரு உமா. வேற எதுவும் இல்ல. வேற எந்த ஒரு பார்ட்டும் யூஸ் ஆகல. வேற ஏதாச்சும் பார்ட்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா சஸ் வாட் இது சி பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டே ஓ மை காட் வியர்டா இருக்கு. சரியா? ஸோ ஏன்னா துப்புறதுக்கெல்லாம் இதாகிறானுங்க. ஸோ வந்து ரொம்ப நன்றி. உங்களால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். அதனால டு யூ எஸ்பெஷலி நன்றி. ஆமா, ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆமா, குடும்ப ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளா கேட்டுனுக்குறேன், ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேங்குது. சரியா? லிசன்ஸ் ஏறணும், ஃபாலோவர்ஸ் ஏறணும், வாட்ச் ஹவர்ஸ் ஏறணும். அப்பதான் நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் செழிப்பா இருப்போம். இன்னும் மோர் குவாலிட்டியில உங்களுக்கு எபிசோட்ஸ் கொடுப்போம். வீடியோ கன்வர்ஷன்லாம் நடக்கும், என்னென்னமோ நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, உங்க காலேஜ் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க ப்ரொஃபசர்ஸ்க்குலாம் அனுப்பி விடுங்க. அடுத்த ஜெனரேஷன் ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பாருங்கடா சங்கி பயலுங்களா, அனுப்பி விடுங்க. ட்ரிகர் பண்ணி விடுங்க. சரியா? அப்பா அம்மாவுக்கு டெஃபினட்டா அனுப்பி விடுங்க. தீஸ் ஆர் த டைப் ஆஃப் கண்டென்ட் ஐ கன்சியூம் போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஷார்ட் கணக்கா அவர் கணக்கா சபரி பேசுறத போட்டு காட்டுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. வீட்டுல இருந்து பையன் வளர்ந்துட்டான் அப்படி யோசிப்பாங்க. பாரு இதெல்லாம் கேக்குறான் பாரு, பையன் வளர்ந்துட்டான், கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனுக்கு. அவ்வளவுதான் சொல்லி. ஸோ ரொம்ப நன்றி. எங்களுக்கு சொம்மான ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, பார்த்து செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். பட் ஸ்டில் ஐ வுட் ப்ரிஃபர் மேனுவலி டைப்பிங் இட்னு போட்டா சொம்மான்னு டைப் பண்ணுங்க. கமலையா பிளாக் அண்ட் ஒயிட் டிபில வருவாரு. ஆமா, ஓகே, இதுக்கு இங்க ப்ரொமோட் பண்ணதில்ல, ஆல்ரெடி இது இங்கே தான் இருக்கு. சாரி. ஓகே, இதை நீங்க வேற எங்கேயாச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ யூடியூப்லயோ, யூடியூப் மியூசிக்லயோ, இல்லை அமேசான் மியூசிக்லயோ, இல்லை வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட்லயோ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ லிசன் டு அஸ் ஆன் ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கேட்குறது வந்து ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கும் வந்து விஷுவலாக எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், ஓகே, இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் கேட்குறாங்கன்றது வந்து எங்களுக்கு உடனுக்குடன் அனலிட்டிக்ஸாக தெரிஞ்சிடும். ஸோ ட்ரை டு லிசன் டு இட் ஆன் ஸ்பாட்டிஃபை. உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைங்கிற ஆப்ஷன் இருந்தால், ஏன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டாக கிடைக்கும். இப்போ சில விஷயங்களுக்குலாம் அறிவு வந்து வீடியோவில் கான்டெக்ட் போடுவான், இந்த மாதிரி எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ டு செக் அவுட். ஸோ இதுவரை கேட்டிருந்தால் ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்னில். நலமா? கிராசியஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். சாம்பிரதாயினி சுத்தமூடுனி என்னது சாம்பிரதாயினி சுப்பினி சுத்தமூடுனி